ப்ரோஸ் நம்பர் 1 ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற ப்ரோஸ் தான் நமக்கு வந்து சிலபஸில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. லியம் ஓ ஃப்ளஹர்ட்டி அப்படின்றவர் எழுதின ஒரு போயம் தான் இது. ஸோ ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரோஸ் எல்லாமே நீங்கள் ஒரு கதை கேட்குற மாதிரி கேளுங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டால் தான் உங்களால் ப்ரோஸை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஜஸ்ட் இது ஒரு கதை அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஸோ ப்ரோஸ்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் முதல் எக்ஸாமில் வரும் அப்படின்னா மேக்ஸிமம் சினானியம் ஆண்டனியம் கொஷின் தான் உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து வரும். ஸோ சில நேரங்களில் ப்ரோஸோடைய முக்கியமான கேரக்டர்ஸ், ஸோ அந்த ஒரு இப்போ ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னா நமக்கு வந்து 2 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ முக்கியமாக ஒரு கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் சுற்றி கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை வச்சு கேட்குற கொஷின். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோஸை யார் எழுதுனா அப்படின்ற கேள்வி தான் வரும். ஸோ சில நேரங்களில் அந்த ப்ரோஸ்லேருந்து ஏதாவது ஒரு 2 கொஷின், ஸோ ஏதாவது ஒரு 2 முக்கியமான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த நீங்கள் ப்ரோஸை வந்து இந்த கதையாக கேட்கும்பொழுதே தெரியும் எது முக்கியமான சுச்சுவேஷன் அப்படின்றது. அந்த முக்கியமான சுச்சுவேஷனில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, அந்த முக்கியமான சுச்சுவேஷனில் என்ன நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ரோஸில் ஞாபகம் இருந்தாலே போதும். இதை எதையுமே நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கதை கேட்டாலே போதும், ப்ரோஸ் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ சினானியம் ஆண்டனியம்ஸ் தான் கொஞ்சம் ப்ரோஸில் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய முதல் ப்ரோஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்றது. ஃப்ளைட் அப்படின்னா இங்கே பறக்கிறது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை என்ன குறிக்கிது அப்படின்னா முதல் தடவை பறக்கிறது. ஸோ எது முதல் தடவை பறக்க போகுது அப்படின்னா சீகல் அப்படின்ற ஒரு பறவை. நான் உங்கள் இமேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் சீகல் பறவை. நம்ம ஊரில் கிடையாது, பட் ஃபாரின் கண்ட்ரீஸில், கோல்ட் கண்ட்ரீஸில் அந்த கடற்கரை ஓரமாக நிறைய சீகல் பறவைகள் இருக்கும். ஸோ அந்த சீகலில் ஒரு சின்ன சீகல் முதலாக பறக்க போகுது. ஆனால் அதுக்கு பறக்கிறதுக்கு முன்னாடியே சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, பறந்ததுக்கப்புறம் அந்த சீகல் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கு, இதை பற்றி சொல்கிறது தான் இந்த ப்ரோஸு. ஸோ இதில் முக்கியமான கேரக்டர் அப்படின்றது சீகல். ஸோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், இந்த ப்ரோஸோடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர், இந்த இதில் வரும் கேரக்டர் யாருன்னா சீகல். அதாவது என்னன்னா யங் சீகல், சின்ன சீகல், ஹூ வாஸ் ட்ரையிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ முதல் தடவை பறக்க ஆசைப்படுது. இந்த கதையில் வரும் அதர் கேரக்டர்ஸ் யாருன்னா சின்ன சீகல் அப்படின்னா அதுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, சீகல்ஸ் ஃபாதர் அண்ட் மதர். அது மட்டும் இல்லாமல் சீகலுக்கு 2 பிரதர், ஒரே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பிரதர்? 2 பிரதர், ஒரு சிஸ்டர். ஸோ இந்த மாதிரி நம்பராக வரதெல்லாம் தான் இந்த மாதிரி ப்ரோஸில் முக்கியமான கேரக்டர்ஸ். ஸோ அதாவது முக்கியமான டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சீகலுக்கு 2 பிரதர், ஒரு சிஸ்டர் வந்து இருக்காங்க. இப்போ இந்த சீகல் ஆனா பெண்ணான்னு பார்ப்போம். ஸோ ஹிஸ் சிஸ்டர் அப்படின்னு கொடுத்ததின் மூலமா இந்த யங் சீகல் ஒரு ஆண். ஸோ அந்த ஆண் சீகலுக்கு 2 பிரதர், ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அப்பா அம்மா. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கேரக்டர்ஸை வச்சு தான் இந்த கதை முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ப்ரோஸ், இந்த கதைக்குள்ளே போவோம். நான் ஒவ்வொரு பேராகிராஃபையும் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபில் இருக்கும் முக்கியமான சினானியம்ஸை நான் பாக்ஸ் போட்டு பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பேராகிராஃப் முடிக்கும்பொழுது நீங்கள் கதையும் தெரிஞ்சுக்கணும், அந்த கதையில் இருக்கும் முக்கியமான சினானியம், முக்கியமான வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். நம்ம புக்கில் எடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ரோஸுக்கு ஒரு 10 சினானியம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அது நமக்கு சஃபிஷியன்ட் இல்லை, ஏன்னா அது ஸ்கூல் பசங்களுக்கு போதும். நம்மள மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அந்த வெறும் 10 சினானியம் பத்தாது. ஸோ இந்த ப்ரோஸில் இருக்கும் ஒவ்வொரு லைனில் இருக்கும் உங்களுக்கு தெரியாத வார்த்தை இல்லை டஃப்பான வார்த்தைகள், இது எல்லாமே சினானியம். ஸோ அதனால் நான் ஒவ்வொரு பேராகிராஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பக்கத்துலேயே உங்களுக்கு சினானியமும் கொடுத்துட்றேன். ஸோ அப்படி நீங்கள் சினானியம் படித்தாதான் உங்களுக்கு புரியும். நீங்கள் தனியாக ஒரு கதையை கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் சினானியம் படித்தாலும் புரியாது. ஸோ கதை கேட்க இந்த வார்த்தைனா இதுதான் அப்படின்ற மாதிரி இந்த சினானியமையும் கூடவே படிச்சிருங்க. ஓகேவா? இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். தி யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ் அப்படின்றாங்க. ஓகேவா? லெட்ஜ் அதாவது ஒரு யங் சீகல் எங்கே இருக்குன்னா அலோன் அப்படின்னா தனியாக இருக்குது, ஆன் ஹிஸ் லெட்ஜ் அப்படின்றது. ஸோ லெட்ஜ், நம்ம இந்த லெட்ஜ் அப்படின்ற வார்த்தையை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். லெட்ஜர் அப்படின்ற வார்த்தைலாம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. லெட்ஜர் அப்படின்னா என்னது, பெரிய நோட் புக் எல்லாத்தையும் முக்கியமாக எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லெட்ஜர் மாதிரியே தான் இந்த லெட்ஜும், ஒரு தட்டையான ஒரு இடம். ஓகேவா? மலைப்பகுதிகளில் எல்லாமே கூரான இடமா தான் இருக்கும், சில இடங்கள் தட்டையாக இருக்கும் இல்லையா, நீட்டி வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பிக்சர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை தான் லெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு லெட்ஜில் அந்த சீகல் தனியாக உட்காந்துருக்கு. ஹிஸ் 2 பிரதர் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் ஹேஸ் ஆல்ரெடி ஃப்ளோன் அவே தி டே பிஃபோர். ஸோ ஏன் இந்த சீகல் தனியாக உட்காந்துருக்கு அப்படின்னா முன்னாடி நாளே, அதாவது இந்த கதைக்கு முன்னாடி நாள், அதாவது இந்த சீகல் தனியாக இருக்கு இல்லையா, இந்த சீகலோட முன்னாடி நாளே அதோடைய 2 பிரதர், ஒரு சிஸ்டர். ஸோ இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பிரதரும் ஒரு சிஸ்டரும் முன்னாடி நாளே பறந்து போயிட்டாங்க. He had been afraid to fly with them. So he had been afraid to fly with them. ஆனால் இது மட்டும் அந்த சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸோட பறக்கலை. ஏன்னா இது பறக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் அவங்களாம் விட்டுட்டு பறந்துட்டாங்க. இந்த சீகல் மட்டும் தனியாக அந்த லெட்ஜில் உட்காந்துருக்கு. லெட்ஜ் அப்படின்னா இந்த சைடு அப்படியே பாருங்கள் பாக்ஸில், a narrow horizontal surface projecting from the cliff. ஸோ இந்த பிக்சர் மாதிரி தான் மலையில் இருந்து ஒரு தட்டையான ஒரு பேடு மாதிரி ஒரு பகுதி தான், அதை தான் லெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அங்கே உட்காந்துருக்கு. somehow when he had taken a little run forward to the brink of the ledge. ஸோ
பிரிங்க் ஆஃப் தி லெட்ஜ், பிரிங்க் அப்படின்னா எண்டு, ஓகேவா? பிரிங்க் அப்படின்னா அந்த லெட்ஜ் மேலே உட்காந்துருக்கு இல்லையா? சரி, இதுக்கா தைரியம் வந்து சரி நம்ம இப்போ பறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்ஜோடைய பிரிங்க்குக்கு, எட்ஜுக்கு ஓடுது. ஸோ பிரிங்க் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் எட்ஜ் ஆஃப் அ லேண்ட் பிஃபோர் எ ஸ்டீப் ஸ்லோப் ஆர் அ வாட்டர் பாடி. ஸோ அந்த பிரிங்கை தாண்டிட்டோன்னா ஒன்றும் இல்லை, வெறும் பள்ளம் மட்டும்தான் இருக்கும், அது வரைக்கும் ஓடுது. அண்ட் attempted to flap his wings he became afraid. flap அப்படின்னா மேலே கீழே ஆட்டுறது. பட் ஆனால் போயிட்டு ஆட்டி பார்க்குது, பட் இருந்தாலும் அதுக்கு பயம் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா தி கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் sea stretched down beneath அப்படின்னா அந்த பிரிங்க் ஆஃப் லெட்ஜ் கீழே என்ன இருக்குன்னா பறந்து விரிந்த ஒரு கடல். எக்ஸ்பான்ஸ் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன் அதுக்கு பயமா இருக்குன்னா அந்த எட்ஜில் நின்று கீழே கடலை பார்த்தா அதுக்கு பயமா இருக்கீங்க, அது கடலில் விழுந்து முழுகிடுவோமோ, நம்மளால பறக்க முடியாமல் கடலில் விழுந்து செத்துருவோமோ அப்படின்ற பயத்தினாலேயே அது வந்து பறக்காம அந்த எட்ஜிலே நின்று கடலை பார்த்துட்டு திருப்பி ஓடி பின்னாடி வந்துடுது. அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் வே டவுன், அதாவது டவுன் மைல்ஸ் டவுன் அப்படின்றாங்க. என்னன்னா இன்னும் அதாவது அந்த பிரிங்கில் இருந்து கடலுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப தூர கேப் இருக்குது. ஒருவேளை அதால் அதுக்குள்ளே பறக்க முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுது. ஹி ஃபெல் சர்டைன் தட் இஸ் விங்ஸ் வுட் நெவர் சப்போர்ட் ஹிம். அது என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய விங்ஸு நம்மளை சப்போர்ட் பண்ணாது, நம்ம கடலில் விழுந்துருவோம் அப்படின்ற பயத்திலேயே அது வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த பேராகிராஃபில் 3 முக்கியமான வார்த்தைகள் நம்ம பார்க்கணும். லெட்ஜ்னா என்னது? நேரோ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், ஒரு பெஞ்ச் மாதிரி ஒரு பகுதி இருக்குது, அங்கே தான் நின்றுட்டுருக்கு. பிரிங்க் ஆஃப் தி லெட்ஜ், பிரிங்க் அப்படின்னா அந்த லெட்ஜோட எட்ஜ். ஸோ அந்த எட்ஜ் வரைக்கும் வருது. அந்த எட்ஜுக்கு வந்து அதுக்கு என்ன தெரியுதுன்னா கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் sea. எக்ஸ்பான்ஸ் அப்படின்னா ஒரு பறந்து விரிந்த கடல் தெரியுது. ஸோ இந்த 3 வார்த்தை இந்த பேராகிராஃபில் இருக்கிறது. ஸோ இந்த பேராகிராஃப் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சீகள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு, பறக்க மாட்டேங்குது, கடலை பார்த்தா அதுக்கு பயமா இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஸோ இந்த சீகல் பறவைகள்லாம் அந்த மலையில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குல்ல, மலைக்குள்ளே ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டைகளுக்குள்ளே தான் அந்த சீகல் பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ அதோட அன்றாட வாழ்க்கைன்றது அந்த ஓட்டைக்குள்ளே போய் தூங்கும், காலையில் இல்லை மத்தியானம் அது பசிச்சிருந்தா கடலில் வந்து அந்த மீனை கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இதுதான் சீகளுடைய வாழ்க்கை. ஸோ இந்த சின்ன சீகல் இந்த கடலை பார்த்து பயந்து திருப்பி அந்த பிரிங்கில் இருந்து ஓடி அது நைட் எங்கே ஒரு ஓட்டைக்குள்ளே தூங்கிச்சோ அந்த ஓட்டைக்குள்ளேயே ஓடிடுது. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink. ஆனால் அதோடைய 2 பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, பிரதர் 2 பேரும் இருக்காங்க, சிஸ்டர் வந்து இதுக்கு தங்கச்சி, அதாவது சின்ன தங்கச்சி, ஓகேவா? ஸோ தங்கச்சினாலே சின்னவங்க தான், அதுக்கு இதை விட விங்ஸ் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் தங்கச்சி கூட நல்லா பறக்குது, ஆனால் இந்த சீகளால் பறக்க முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா flapped their wings and flew away. He failed to muster up courage. ஸோ அந்த இதோட 2 பிரதரும் அந்த சிஸ்டரும் ஃப்ளாப்டு their wings, அதாவது விங்ஸை மேலே கீழே ஆட்டினா தானே பறக்க முடியும். ஸோ ஃப்ளாப் பண்ணி பறக்குது, ஃப்ளூவாகவே ரொம்ப தூரம் பறந்து போகுது, ஆனால் இதால் பறக்க முடியலை. ஹி ஃபெயில்டு டு மஸ்டர் அப் கரேஜ். மஸ்டர் அப் அப்படின்னா அப்படியே தைரியத்தெல்லாம் ஒன்று சேர்க்கறது, மஸ்டர் அப் அப்படின்னா ஒன்று சேர்க்கறது. ஆனால் இதுக்கு அந்த தைரியத்தை ஒன்று சேர்த்தாலும் இதால் வந்து அந்த அளவுக்கு அதுக்கு தைரியம் வரல. டு டேக் தட் பிளஞ்ச் விச் அப்பியர்ட் டு ஹிம் ஸோ டெஸ்பரேட். பிளஞ்ச் அப்படின்னா டக்குன்னு சொல்லிட்டு பிளஞ்ச் அப்படின்னா அதாவது தலைக்கீழாக குதிக்கிறது. ஆக்சுவலி பிளஞ்சுனா முழுகிற மாதிரி குதிக்கிறது. இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சு மேலே இருந்து அப்படியே குதிப்பாங்க இல்லையா, அதை தான் பிளஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பறவைகளும் ஹைட்டான இடத்துலேருந்து அப்படி தான் குதிக்கும், ஆனால் வந்து நம்மள மாதிரி அது கீழே வந்துடாது, பாதி வரும்பொழுதே அது ரெக்கையை விரித்து மேலே பறந்துடும். ஸோ இங்கே பிளஞ்ச் அப்படின்ற வார்த்தை மேலேருந்து கீழே குதிக்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு குதிக்கிறதுக்கு, இந்த சீகளுக்கு குதிக்கிறதுக்கு பிளஞ்ச் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. விச் அப்பியர் டு ஹிம் ஸோ டெஸ்பரேட். ஸோ டெஸ்பரேட் அப்படின்னா இதுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, நாமெல்லாம் பறப்போம் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை, அவ்வளவு பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சீகல் உட்காந்து அதோட தம்பி தங்கச்சியெல்லாம் பறக்கிறத மட்டும் பார்த்துட்டு தன்னோட இயலாமையை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பேராகிராஃபில் 4 வார்த்தைகள். ஃப்ளாப்டு அப்படின்ற வார்த்தை, ஃப்ளாப் அப்படின்னா விங்ஸை மூவ் அப் அண்ட் டவுன். மஸ்டர் அப்படின்னா ஒன்று சேர்க்கறது, அண்ட் ஆக்ட் ஆஃப் அசம்பிளிங், அதை என்னத்தை ஒன்று சேர்க்குது, அதோட தைரியத்தை ஒன்று சேர்க்குது, பட் இருந்தாலும் அதுக்கு பயம் தான் அதிகமாக இருக்குது. பிளஞ்ச் டு காஸ் டு பெனிட்ரேட் ஆர் என்டர் குவிக்லி அண்ட் ஃபோர்சிபிளி இன்டு சம்திங், அதாவது டக்குன்னு குதிக்கிறது, அது அதுக்கு வரலை. டெஸ்பரேட் கிவிங் நோ கிரவுண்ட் ஃபார் ஹோப், ஸோ அதுக்கு நம்பிக்கையே இல்லை நாம் வந்து பறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. His father and mother had come around calling to him Shirley அப்படின்றாங்க. ஸோ அதோட அந்த சீகல் அங்கே தனியாக உட்காந்துருக்கதை பார்த்து சீகலோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சீகலை வந்து கோபமாக கூப்பிடுறாங்க. ஷெர்லி அப்படின்னா சத்தமாக கத்துவாங்க இல்லையா, அப்பா அம்மா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கே பறந்து வா, அந்த மாதிரி அப்பா அம்மா சீகல் வந்து இந்த சீகலை பார்த்து ஷெர்லி கத்துறாங்க. ஸ்கோல்டிங் ஹிம், திட்டுறாங்க.
திட்டுறாங்க, என்ன பறக்க கூட மாட்டேங்கிற, இப்படியே எவ்வளோ நாள் தான் உட்காந்துருப்ப அப்படின்ட்டு. த்ரெட்டனிங் டு லெட் him starve on the ledge. த்ரெட்டனிங் அப்படின்னா செம்மையாக பயமுறுத்துறாங்க, நீ மட்டும் இப்போ பறக்கலை, நீ சாப்பாடு தண்ணி இல்லாமல் அங்கேயே பசியில் கடந்து சாக போகிற அப்படின்ட்டு அப்பா அம்மா பயமுறுத்துறாங்க. த்ரெட்டனிங் டு லெட் him starve அப்படின்னா ஸ்டார்வ்னா பசியில், அதாவது பசியிலே கடந்து நீ அந்த லெட்ஜ், அதாவது அந்த ஹரிசாண்டலான இடம் இருக்கு இல்லையா, பெஞ்ச் மாதிரி ஒரு இடம் மலையில் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அங்கேயே நீ பசியில் கடந்து சாக போகிற. அன்லஸ் he flew away, நீயா பறந்து இறை தேடுற வரைக்கும் நீ அங்கேயே உட்காந்து பசியில் தான் சாக போகிற அப்படின்னு அப்பா அம்மா வேற இந்த சீகலை பயமுறுத்துறாங்க. பட் ஃபார் தி லைஃப் ஆஃப் ஹிம் he could not move. என்னதான் இருந்தாலும் அந்த சீகல் எவ்வளோ பயமுறுத்தினாலும் அதுக்கு வாழ்க்கையை பற்றின பயம், அதாவது என்னென்னா கடலில் விழுந்து செத்துருவோன்ற பயம் தான் அதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பயம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அப்பா அம்மா படுத்துகிற பயம்லாம் அதுக்கு பெருசாக இல்லை, அதனால் மூவ் பண்ணாமல் அங்கேயே உட்காந்துருக்கு. தட் வாஸ் 24 hours ago. இது நடந்து முடிஞ்சு 24 மணி நேரமும் ஆகுது, அப்பவும் அந்த சீகல் அங்கேயே உட்காந்துருக்கு. சின்ஸ் தென் நோபடி ஹாவ் கம் நியர் ஹிம். அந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்பா அம்மா திட்டுறாங்க, நவுந்து போக சொல்கிறாங்க, இது எதையுமே பண்ணாமல் அங்கேயே உட்காந்துருக்குல்ல, இந்த இன்சிடெண்ட்லாம் முடிஞ்சு 24 மணி நேரமும் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா இதுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பார்க்க கூட இல்லை, இது தனியாகவே அந்த சீகல் அந்த இடத்துல உட்காந்துருக்கு. ஸோ இந்த பேராகிராஃபில் 3 வார்த்தை. ஷெர்லி அப்படின்னா ஷிர்லி, ஆக்சுவலி ஷெர்லி பேர் கிடையாது, ஷெர்லி அப்படின்வாங்க. ஷெர்லினா சத்தமாக காய்ச்சி மூச்சுன்னு கத்துறது. ஸ்டார்வ் அப்படின்னா ஃபுட் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், பசி, அதுதான் வித்தவுட் ஃபுட். த்ரெட்டனிங் அப்படின்னா செமையாக பயமுறுத்துறது. காசிங் சம்ஒன் டு ஃபீல் வல்னரபிள் ஆர் அட் ரிஸ்க். இதை நீ பண்ணல அப்படின்னா நீ காலி அப்படின்னு பயமுறுத்துறது தான் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது, தி டே பிஃபோர் ஆல் டே லாங் he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight. அந்த 24 மணி நேரமும் அந்த சீகல் அங்கேயே தனியாக உட்காந்துருந்துன்னு சொன்னாலும் அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, அந்த 24 மணி நேரமும் அவங்க அப்பா அம்மா எப்படி அதோடைய அண்ணன்கள் தங்கச்சிக்கெல்லாம் வந்து எப்படி பறக்கணும், ஸோ ரெக்கை எப்படி விரிக்கணும், எப்படி ஹைட்டாக போகணும், எப்படி கீழே வரணும், இதெல்லாம் வந்து பறக்கிறதுக்கு பர்ஃபெக்டிங் கரெக்டாக எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்கிம் தி வேவ் அண்ட் ஹவு டு ஃபார் ஃபிஷ். ஸ்கிம் தி வேவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடல் அந்த அலையில முழுகாம அப்படியே அலைக்கு மேலேயே படுத்துக்கிட்டு எப்படி சறுக்கிட்டு வர்றது அப்படின்றதும், அந்த அலையில முழுகாம அலைக்குள்ள எப்படி டைவ் அடிச்சு மீனை ஃபிஷ்ஷை பிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் அப்பா அம்மா அதோடைய 2 பிரதருக்கும் ஒரு சிஸ்டருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 2 பிரதர்ல ஒரு பிரதர் ஹெர்ரிங் அப்படின்ற ஒரு மீனை பிடிச்சிருது. ஓகேவா, சீகல். ஓகேவா, சீகல் ஒரு மீன், ஹெர்ரிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ். நான் இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன், அதான் ஹெர்ரிங் ஃபிஷ். இந்த மீனை பிடிச்சி கேட்சஸ் ஃபர்ஸ்ட் ஹெர்ரிங் அண்ட் டிவோர் இட் அப்படின்னு. டிவோர் இட் அப்படின்னா வெறித்தனமாக அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ஏன்னா அந்த பிரதர் சீகலோடைய ஃபஸ்ட்டு, ஸோ நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம், இல்லை நம்ம ஃபஸ்ட்டு டே ஆஃப் காலேஜ், மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் நடக்கும்பொழுது நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, ஒரு சர்ப்ரைஸ். அந்த மாதிரி அந்த பிரதர் சீகல் ஒரு ஹெர்ரிங் ஃபிஷ்ஷை பிடிச்சி அதை வெறித்தனமாக வேட்டையாடிட்டு இருக்கு, அதுதான் டிவோர் இட். ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் வைல் ஹிஸ் பேரண்ட்ஸ் சர்க்கிள்ட் அரவுண்ட் ரைசிங் அ ப்ரவுட் கேக்கல் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே அதை அந்த மீனை சாப்பிட்றது, அதாவது வெறித்தனமாக வேட்டையாடுறதை பார்த்து பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த சீகல் அப்படியே சுற்று போட்டு கை தட்டி சூப்பர்ரா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய, அதாவது சீகல் பேச முடியாது இல்லையா, அதனால அதோட லாஃப் அந்த சத்தத்திலேயே வந்து அந்த பிரதரை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த பேராகிராஃபில் 3 வார்த்தைகள். ஸ்கிம் அப்படின்னா டு த்ரோ இன் அ கிளைடிங் பாத், அதாவது முழுகாம அப்படியே அதை சறுக்கிக்கிட்டு வர்றது, இதை தான் ஸ்கிம் அப்படின்வாங்க. டிவோர் அப்படின்னா டு ஈட் அப் கிரீடிலி, அப்படியே வெறித்தனமாக வேட்டையாடுறது, ராஜ்கிரண் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஈட் அப் கிரீடிலி. அடுத்தது கேக்கல் அப்படின்னா டு லாஃப் எஸ்பெஷலி இன் அ ஹார்ஷ் ஆர் அ ஷார்ட் மேனர், சிரிக்கிறது, அதாவது சந்தோஷமாக. ஸோ கேக்கல் அப்படின்றத சந்தோஷத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, துக்கத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ துக்கத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏளன சிரிப்பையும் நம்ம கேக்கல் அப்படின்வோம். ஆனால் இங்கே வந்து இது ஆணவ சிரிப்பு. வாவ், நாமளும் ஒரு குட்டி போட்டு அந்த குட்டி இப்போ மீன் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குதுன்னு ஒரு அப்பா அம்மாக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த சிரிப்பை தான் இந்த இடத்துல கேக்கல், ஒரு பெருமித சிரிப்பு. ஸோ இந்த இடத்துல கேக்கல்ன்ற வார்த்தை பெருமித சிரிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. And all the morning the whole family has walked about on the big plateau. ஸோ காலையில் அது 24 மணி நேரமும் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு மலைப்பகுதியில் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிளாட்டியூ அப்படின்ற இடம் ஒரு பிக் பிளாட்டியூ, கொஞ்சம் உயரமான மலை. அங்கே வந்து ஆப்போசிட் சைட் இந்த சீகல் எங்கே உட்காந்துருக்கோ அதுக்கு ஆப்போசிட் மலையில் இவங்க எல்லாமே குடும்பமாக நடந்துகிட்டு இருக்காங்க. லாஃபிங் அட் இஸ் கவர்ட் ஐஸ். ஸோ இந்த சீகல் தனியாக உட்காந்துருக்கு இல்லையா, நம்ம பறக்க ட்ரை பண்ணுற இந்த கதையோட கதாபாத்திரத்துக்கான சீகல், அதை பார்த்து சிரிக்கிறாங்க.
அதாவது அதோட கோழத்தனத்தை நினச்சி குடும்பமே ஆப்போசிட்டில் உட்காந்து நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. கவர்ட் ஐஸ் அப்படின்னா லேக் ஆஃப் கரேஜ், தைரியம் இல்லாததை நினச்சி. தி சன் வாஸ் நவ் அசெண்டிங் தி ஸ்கை. சன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. ஓகேவா? ஸோ மேலே ஏறுதுன்னா அதாவது மத்தியான நேரம் வர ஆரம்பிக்குது. பிளேசிங் வார்ம்லி ஆன் a sledge that faced the south. கொஞ்சம் கொஞ்சமாக அது உட்காந்துருக்கிற இடம் வந்து சூடாக, பிளேசிங் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்குது. He felt the heat because he had not eaten since the previous nightfall. ஸோ நைட்ஃபால் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்டுன்றது வேற, நைட் ஃபால்ன்றது வேற. நைட் அப்படின்னா இரவு நேரம். ஸோ நைட் இருட்டிடுச்சு அப்படின்றத நம்ம நைட்டுன்னு சொல்லுவோம். நைட் ஃபால் அப்படின்றது இருட்டுறதுக்கு முன்னாடி அந்த டைம் தான் நைட் ஃபால்னுவாங்க. அதாவது சாயந்தரத்துக்கும் ராத்திரிக்கும் இடைப்பட்ட தருணம், அதாவது சன் செட் ஆகியிருக்கும், இன்னும் ஃபுல் கும் இருட்டு வரல, இதுக்கு நடுவில் இருக்கும் அந்த டைமை தான் வந்து நைட் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி நாள் நைட் ஃபாலில் இருந்து, அதாவது முன்னாடி நாள் சாயந்தரம் ஒரு 6-7 மணின்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் 6-7 மணிலேருந்து இந்த குட்டி சீகள், அதாவது யங் சீகள் இன்னும் சாப்பிடாமலே இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃபில் கவர்ட் ஐஸ் அப்படின்ற வார்த்தை லேக் ஆஃப் கரேஜ், தைரியமின்மையை குறிக்குது. அசெண்டிங் அப்படின்ற வார்த்தை ரைசிங் ஆர் இன்க்ரீசிங் டு ஹையர் லெவல். நம்ம எழுதுவோலே அசெண்டிங் ஆர்டரில் நம்பர் எழுதுனா சின்னதுலேருந்து பெருசு, அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு பெரிய இடத்துக்கு ரைஸ் ஆகிறத அசெண்டிங்னுவாங்க. பிளேசிங் அப்படின்றது பேர்னிங் வெரி பிரைட்லி அண்ட் இன்டென்ஸ்லி, தகன்னு எரியுது அப்படின்னா அதை நம்ம பிளேசிங் அப்படின்வோம். ஸோ நைட் ஃபால் அப்படின்றது தி க்ளோஸ் ஆஃப் தி டே, நாள் முடிகிறது. ஏன்னா சன்செட் ஆயிடுச்சுன்னா நமக்கு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்ற கணக்கு. ஸோ சன்செட் ஆகி கும் இருட்டு வரத்துக்கு நடுவில் இருக்கும் இடைப்பட்ட டைமை தான் நம்ம நைட் ஃபால்னுவோம். ஸோ நைட் ஃபால் வேற, நைட்டுன்றது வேற. Then he had found a dried piece of mackerel style at the far end of his ledge. கொஞ்ச நேரம் கழிச்சு சீகல் ஏதாவது நமக்கு சாப்பாடு அந்த லெஜ்ஜிலேயே கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கு. லெஜ்ஜோட கடைசியில் மெக்கேரல் அப்படின்னு இது ஒரு வகையான மீன். ஓகேவா? அந்த மீனுடைய அந்த வால் துண்டு மட்டும் கிடைக்குது. நவ் தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்கிராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். அந்த வாழை சாப்பிட்றது. ஓகேவா? அந்த யங் சீகல் சாப்பிட்டுட்டு பார்க்குது. இதுக்கு மேலே அந்த லெஜ், அது உட்காந்துருக்கும் இடத்துல ஒரு துண்டு சாப்பாடு கூட கிடையாது. ஸ்கிராப் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு சாப்பாடு கூட கிடையாது, ஒரு பிட்டு சாப்பாடு கூட அந்த இடத்துல இல்லை. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brother and sister had been hatched. ஸோ ஒவ்வொரு இடமும் இன்ச்சா தேடுது. அந்த லெஜ்ஜில் வேற சாப்பாடே இல்லை கிட்டத்தட்ட. ஏன்னா இது வந்து பொறிஞ்சு தானே வந்திருக்கு. ஹேட்ச் அப்படின்னா முட்டையிலேருந்து உடஞ்சி வந்தது. ஸோ அந்த ஹேட்ச், அந்த முட்டை வச்ச இடம் இருக்கும் இல்லையா, அந்த கூண்டுக்குள்ளே கூட தேடி பார்க்குது. அதுக்குள்ளே கூட இதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. He even gnawed at the dried piece of eggshell. gnawed அப்படின்னா கடிச்சு முழுங்கிடுறது. ஓகேவா? அதாவது ருசிலாம் பார்க்கறது இல்லை, அப்படியே வாயில் போட்டு அப்படியே கடிச்சு முழுங்கிடுறது. He even gnawed at the dried piece of eggshell. It was like eating a part of himself. ஸோ முட்டை ஓடெல்லாம் சாப்பிட்றது. ஆனால் அந்த முட்டை ஓடி யாருதுன்னா இந்த சீகலும் அதோட 2 பிரதர் சிஸ்டர் இவங்கெல்லாம் பொறிஞ்சு வந்து அந்த முட்டை ஓடையே பசி தாங்க முடியாமல் இந்த யங் சீகல் சாப்பிட்றது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குற்ற உணர்வாயிருது, அதாவது அதையே அது சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃபில் ஸ்கிராப் அப்படின்ற வார்த்தை எ ஸ்மால் டிட்டாச் பீஸ் அப்படின்வாங்க. அதாவது ஒரு சின்ன துண்டு, இதை தான் ஸ்கிராப் அப்படின்வாங்க. ஹேட்ச்ட் அப்படின்னா முட்டையிலிருந்து பொறிச்சு வெளியே வந்துச்சுன்னா ஹேட்ச்ட் அப்படின்வாங்க. குட்டியாகவே வெளியே வருது அப்படின்னா அதை கிவிங் பர்த் அப்படின்வாங்க. ஸோ முட்டையிலேருந்து வந்தால் ஹேட்ச், டைரெக்டாக வந்து குட்டியாகவே வெளியே வந்துச்சுன்னா அது பர்த்ன்னுவாங்க. gnawed அப்படின்னா டு பைட் ஆர் chew on with the teeth. கரகரன்னு அப்படியே சாப்பிட்டுறது. ஓகேவா? அந்த பசியில் அப்படியே அள்ளி போட்டு சாப்பிட்றது, இதுதான் gnawed அப்படின்வாங்க. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey leg steeping. ஸோ அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா சாப்பிட்ருச்சு, இப்போ கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. அதனால் லெஜ்ஜோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. ட்ராட்டட் அப்படின்னா பிரிஸ்காக, அதாவது எனர்ஜெட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஹிஸ் லாங் கிரே லெக்ஸ் ஸ்டெப்பிங் டெயின்டிலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோடைய லாங் கிரே லெக்ஸ், அதாவது சீகல் பறவையோட கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிரேஷாக இருக்கும். ஓகேவா? அதோட கிரே லெக்ஸ் ஸ்டெப்பிங் டெயின்டிலி அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீம் எஜ்ஜுக்கு போயிட்டு திருப்பி பறக்க முடியுமா அப்படின்னு பார்க்குது. ஓகேவா? ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் having to fly. சாப்பிட்ருச்சு, இப்போ தெம்பு வந்துருச்சு, நடக்கலான்னு முடிவு பண்ணிடுச்சு. எப்படியாவது தன் பேரண்ட்ஸ் கிட்ட போயிடணும்னு முடிவு பண்ணுது. ஆனால் பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க? ஆப்போசிட் மலையில் இருக்காங்க. இந்த மலைக்கும் ஆப்போசிட் மலைக்கும் நடுவில் ஒரு
ஒரு பெரிய பள்ளம் வித் கடலோட இருக்கு, பறந்து மட்டும்தான் போக முடியும், நடந்து போக முடியாது, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த யங் சீகல் யோசிச்சுட்டு இருக்கு. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் தி ledge ended in a sheer fall of precipice அப்படின்னு சொல்லுவாங்க. precipice அப்படின்னா இந்த ஒருவேளை அந்த பள்ளத்தை அது தாண்டி போயிடுச்சுன்னா ஒரு அருமையான சாப்பாடு இருக்கு. ஏன்னா அப்பா அம்மா வேட்டையாடி வச்சிருக்காங்க, பிரதர்ஸ் வேட்டையாடி வச்சிருக்காங்க. ஸோ எப்படியாவது இந்த ஓட்டையை கடந்து நம்ம அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா நல்ல விருந்தே இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுது. ஆனா கீழே பார்த்தீங்கன்னா வித் தி சி பினித், ஆனா ஒரு கடல் கீழே ரொம்ப பெருசா இருக்கு. ஓகேவா? அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் his parents there was a deep வைடு கிராக். ஆனால் இதுக்கு பேரண்ட்ஸுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஓட்டை. ஏன்னா 2 பேரும் ஆப்போசிட் மலையில் உட்காந்துருக்காங்க, 2 மலைக்கு நடுவில் கடல் இருக்கு. ஒருவேளை இந்த சீகல் ஏதாவது பண்ணி அவங்க அப்பா அம்மா சைடு போயிடுச்சுன்னா நல்ல விருந்தே சாப்பிடலாம், பிரசிப்பைஸே சாப்பிடலாம்னு நினைக்குது. ஆனால் கடந்து போக முடியல, ஏன்னா கடலை தாண்டறதுக்கு சீகலுக்கு பயமா இருக்கு. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. ஆனால் அவங்கள பறக்காம கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் தென் ஆன் வாட் குட் ஹீ வாக்? சரி நடந்து கிடந்து எதாவது போக முடியுமா அப்படின்னு பார்க்குது. தேர் வாஸ் நோ லெட்ஜ், ஹீ வாஸ் நாட் அ ஃப்ளை. ஆனால் 2 மலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி லெட்ஜ் ஒரு பாதையும் இல்லை, இதுக்கு பறக்கவும் தெரியலை. அண்ட் அபவ் ஹிம் ஹீ குட் சி நத்திங். அதுக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, அதாவது படியேறி இடியேறி போகிற மாதிரி அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. தி precipice was sheer அப்படின்றது. ஓகேவா? ஸோ அந்த விருந்து இப்போ கை கெட்டலை. ஷியர் அப்படின்னா டு டிவியேட் ஃப்ரம் அ கோர்ஸ். இப்போ அதுக்கு அந்த ஆசையை அது விட்டுருச்சு. ஏன்னா நடுவில் போகிறதுக்கான லெஜ்ஜும் இல்லை, இதுக்கு பறக்கவும் தெரியலை. அண்ட் டாப் ஆஃப் இட் வாஸ் பெர்ஹாப்ஸ் ஃபார்தர் அவே தேன் தி சி beneath him. ஸோ அதான் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில், அவங்க அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு பறந்து விரிந்த கடல் மட்டும்தான் கிடக்கு அப்படின்னு. ஸோ precipice அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? ஒரு டிலைட், ஒரு நல்ல சாப்பாடு. ஷியர் அப்படின்னா டு டிவியேட் ஃப்ரம் தி கோர்ஸ், அதாவது இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டதுல இருந்து தலைக்கீழாக ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. He stepped slowly out to the brink of the ledge. சரி திருப்பி பறந்துடலான்னு முடிவு பண்ணுது. brink of the ledgeனா என்ன சொன்னேன்? அந்த லெட்ஜோடைய எட்ஜுக்கு போயிடுது. அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் அதர் லெக் ஹைடன் அண்டர் ஹிஸ் விங் ஹி க்ளோஸ்டு ஒன் ஐ. அப்படி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லெட்ஜோடைய பிரிங்க் அந்த எட்ஜுக்கு போயிட்டு ஒரு காலை மேலே வச்சுக்கிட்டு, நம்ம இந்த ஒத்த காலில் இந்த யோகாசனம்லாம் பண்ணுவாங்களா, ஒரு கால் கீழே இருக்கும், இன்னொரு காலை நம்ம காலோடைய அந்த முட்டி தொடைக்கு மேலே வச்சுக்கிட்டு நிற்பாங்களே, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கு, கண்ணையும் மூடிட்டு. ஏன்னா சீகல் பறவை இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது தூங்குது அப்படின்றது அர்த்தம். சீகல் பறவைகள் ஒரு காலை கீழே வச்சு ஒரு காலை இன்னொரு கால் மேலே வச்சுக்கிட்டு அப்படியே தலையை தொங்கி தூங்குங்க, அந்த மாதிரி அதை நடிக்க ஆரம்பிக்குது. அண்டர் இஸ் விங் ஹி க்ளோஸ்டு ஒன் ஐ தென் தி அதர் அண்ட் pretended to be falling asleep. pretended அப்படின்னா நடிக்க ஆரம்பிக்குது, அதாவது பசியில் அது தூங்குதான். ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு இதை நடிச்சு காட்டுது. அதாவது சின்னது ஐயோ பசியில் தூங்கிட்டு இருக்கே, சாப்பிடாம எதுவும் தூங்குதேன்னு அப்பா அம்மாவுக்கு அந்த எமோஷன் ஃபீலை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். ஆனால் இது என்ன பண்ணாலும் அவங்க அப்பா அம்மா இதை கண்டுக்கிறதா இல்லை. He saw his 2 brothers and a sister lying on the plateau dozing. அதுவே எதிரில் அதோட 2 பிரதரும் சிஸ்டரும் நல்லா சாப்பிட்டுட்டு உறக்கத்தில் இருக்காங்க. நல்ல மதிய சாப்பாடு, நல்ல ஒரு உறக்கம். டாசிங் அப்படின்னா டு ஃபாலோ இன்டு அ லைட் ஸ்லீப். ஸோ நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. வித் தேர் ஹெட் சங்க் இன்டு தேர் நெக். ஸோ தலையை அப்படியே தொங்க போட்டு கழுத்தில் அப்படியே வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. His father was preening the feathers on his white back. Preening அப்படின்னா பறவைகள் பொதுவாக அதோட இறகுகள் இருக்கு இல்லையா, இறகுகளில் பழைய இறகுகளாக தன்னோட மூக்கை வச்சு பிச்சுட்டு ஸோ அந்த இடத்துல புதிய இறகு வரத்துக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த இறகுல ஏதாவது பூச்சி அழுக்கு புழு எதாவது இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரீனிங் அப்படின்வாங்க. ஸோ நான் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ப்ரீனிங் டு க்ரூம் வித் தி பில் எஸ்பெஷலி பை ரீஅரேஞ்சிங் தி பாப்ஸ் அண்ட் தி பார்புலஸ் ஆஃப் தி ஃபெதர்ஸ். ஒன்றும் கிடையாது, அந்த ரெக்கையை பிச்சு போட்டுட்டு பழைய ரெக்கையாக பிஞ்ச ரெக்கையெல்லாம் பிச்சு போட்டுட்டு இல்லை அந்த ரெக்கையில் எதாவது இருந்தால் க்ளீன் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் ப்ரீனிங். ஸோ எதிரில் உட்காந்து அவங்க அப்பா அந்த ரெக்கையை க்ளீன் பண்ணிட்டு இருக்கார். ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் தி பிளாட்டிவ். ஹர் ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். சாரி, ஃபெதர்ஸ் ஆன் ஹிஸ் ஒயிட் பேக். அப்பா க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். அம்மா பறவை மட்டும் இந்த சின்ன சீகல் என்ன பண்ணுதுன்னு பார்க்குது. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் தி பிளாட்டிவ். ஸோ இருக்கிற இடத்துல கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல ஒரு முட்டை மாதிரி இருக்கு, அதுக்கு மேலே நின்றுட்டு இருக்கு அம்மா. ஹர் ஒயிட் பிரெஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வர்ட். அப்படியே நெஞ்ச நிமித்தி நின்றுட்டு இருக்கு. த்ரஸ்ட் அப்படின்னா டு புஷ் ஆர் டிரைவ் வித் ஃபோர்ஸ். அப்படியே நெஞ்ச நிமித்தி நின்றுட்டு இருக்கு அம்மா பறவை. நவ் அண்ட் அகைன் ஷி டோர் அட் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட் அண்ட் தென் ஸ்கிராப்டு ஈச் சைட் ஆஃப் ஹர் பீக் ஆன் தி ராக். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது பிடிச்சிக்கிட்டு வந்த மீனை காலில் பிடிச்சிக்கிட்டு அந்த மீனை சின்ன சின்ன துண்டா தன் மூக்கை வச்சு கிழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த காட்சியை இந்த லிட்டில் சீகல் எதிரிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு.
தி சைட் ஆஃப் தி ஃபுட் மேட் அண்ட் ஹிம். அம்மா சாப்பிட்றத பார்த்தோன்னே சீகளுக்கு செம்ம பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா இதுக்கே சாப்பாடு கிடைக்கல, பசியில் இருக்குது. அம்மா உட்காந்து ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ சீகளுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஹவு ஹீ லவ்டு டு டியர் தி ஃபுட் தட் வே. ஸோ அதுவும் அந்த மாதிரி, அதாவது இந்த சின்ன சீகளும் இந்த மாதிரி ஒரு மீன் கிடைச்சா நாமளும் சின்ன சின்ன துண்டாக போட்டு சாப்பிட்லான்னு ரொம்ப ஆசைப்படுது. ஸ்கிராப்பிங் இஸ் பீக் நவ் அண்ட் அகைன் டு வீட் இட் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கிராப்பிங் ஹிஸ் பீக் அப்படின்னா பறவைகள். ஸ்கிராப்பிங் அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து இந்த ஸ்கிராப் அப்படின்ற வார்த்தையை சாணம் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் வந்து அருவாமனை, கத்திரிக்கோள் இதெல்லாம் வந்து நம்ம சாணம் பிடிப்போம்ல, ஷார்ப் பண்ணுறதை தான் ஸ்கிராப்பிங்னுவாங்க. பறவைகள் பொதுவாக தன்னுடைய அழகை ஒரு பாறையில் தேய்ச்சி 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 வந்து அதை வந்து ஷார்ப் பண்ணி வச்சுருக்கும். அப்போ தான் ஈஸியாக கிழிக்கிறதுக்கோ குத்துறதுக்கோ வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது. இந்த சீகளுக்கு சாப்பாடே கிடைக்கல, ஆனால் அம்மா சாப்பிட்றத பார்த்து இது தன்னுடைய அழகை வந்து தேய்ச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்மா எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு இதுவே நினைக்குது. அதனால தன் மூக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி வச்சுக்குது. அகைன் டு வீட் இட், வெட் இட் அப்படின்னா அந்த பிச்சு பிச்சு சாப்பிட்றது. ஓகேவா? கட் பண்ணி நம்ம மீனை துண்டு போடுறோம் இல்லையா, நம்ம மீன் கடைக்கெல்லாம் போனால் மீனை வந்து துண்டு போட்டு தருவாங்களே, அதுக்கு பேர் தான் விட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டி துண்டு போட்டு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், துண்டு போட்டு சாப்பிட்லான்ட்டு. ஹி அட்டர்ட் அ லோ கிராக்கல். அவங்க அம்மாவை பார்த்து அட்டர்டு அப்படின்னா டு சென்ட் ஃபோர்த் அஸ் அ சவுண்டு, அதோடைய எக்ஸ்பிரஷன். இப்போ சில நேரங்களில் நம்ம அழறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அழற மாதிரி சத்தம் கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அழறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த மாதிரி வார்த்தையாக சொல்லாமல் எக்ஸ்பிரஷன் சவுண்டாக சொன்னால் அது அட்டர்டுன்னு வாங்க. எல்லோ கிராக்கல் அப்படின்னா கிராக்கல் இல்லை, கேக்கல் அப்படின்னா கத்துது. அந்த சீகளுக்கு இருக்கும் சவுண்ட், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குது. ஹிஸ் மதர் கேக்கல்டு டு. அவங்க அம்மாவும் எதற்கு வந்து சொல்லுது. அண்ட் லுக்ட் அட் ஹிம். ஸோ ஏன் கத்துதுன்னு பார்க்குது. இந்த சீகல் கா 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 ஹி கிரைட் பெக்கிங் ஹர் டு பிரிங் ஹிம் சம் ஃபுட். ஸோ கா 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 அப்படின்னு கெஞ்சுது யங் சீகல் அவங்க அம்மாவை பார்த்து, எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கூட அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி அம்மா பறவையும் கவல் ஓ ஆ அப்படின்னு ஓல் ஆ ஷீ ஸ்க்ரீம்டு பேக் மாக்கிங்லி. அதாவது என்ன அப்படின்னா வெறி ஏற்றுது. மாக்கிங் அப்படின்னா இமிட்டேட் பண்ணுது. சின்ன சீகள் எப்படி கத்துதோ அதே மாதிரி திருப்பி அம்மா சீகளும் கத்தி காட்டுது. பட் ஹி கெப்ட் காலிங் பிளைன்டிவ்லி. ஸோ ஆனாலும் இந்த சீகள் விடாமல் அவங்க அம்மாவை பார்த்து கத்திக்கிட்டே இருக்குது. அதாவது எக்ஸ்பிரஷன் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சஃபரிங் அப்படின்னா ஒரே பரிதாபமாக கத்திக்கிட்டே இருக்கு அம்மாவை பார்த்து. அண்ட் ஆஃப்டர் அ மினிட் ஆர் ஸோ ஹீ அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஆனால் பாவமாக கத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த யங் சீகள் திடீர்னு சொல்லி உற்சாகமாக கத்த ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா ஹிஸ் மதர் ஹேட் பிக்அப்ட் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ். ஸோ அம்மா வாயில் ஒரு மீன் துண்டு இருக்குது. அம்மா இதை நோக்கி பறந்து வர ஆரம்பிக்குது. அண்ட் வாஸ் ஃப்ளையிங் அக்ராஸ் டு ஹிம் வித் இட். அதனால யங் சீகள் அப்பாடி சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு அது வரைக்கும் கதறிட்டு இருந்த சீகள் இப்போ ஜாலியாக மாறிடுச்சு. ஹி லீன்ட் அவுட் ஈகர்லி டாப்பிங் தி ராக் வித் ஹிஸ் ஃபீட் ட்ரையிங் டு கெட் நியரர் டு ஹர் as she flew across. அதனால அந்த கிளிஃபோட எட்ஜுக்கு வந்து வருது. ஓகேவா? ஸோ அந்த எட்ஜுக்கு, அந்த பிரிங்க் ஆஃப் லெஜ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த எட்ஜுக்கு வந்து காத்திருக்கு. அப்படியே பாதத்தெல்லாம் தரையில் தட்டிட்டு நிற்கிது. நமக்கு ஏதாவது ஒரு உற்சாகம் நம்ம கையெல்லாம் போட்டு தட்டுவோம் இல்லையா, வா சூப்பர் அப்படி இப்படின்ட்டு, வா 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 அந்த மாதிரி ஸ்டாப்பிங் அப்படியே வந்து அதோட பாதத்தெல்லாம் தரையில் தட்டிட்டு நிற்கிது. வா எடுத்துட்டு வாங்கன்ட்டு. அவங்க அம்மா பறந்து வரத்துக்குள்ளே எங்கே லேட் ஆகிட போதும்னு பயந்த இந்த சீகள் அப்படியே எட்ஜில் போய், அதாவது அம்மா வரத்துக்குள்ளே இது எவ்வளவு கிட்டக்க போயிட்டு நிற்க முடியுமா, வந்த உடனே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சீகள் பிளான் பண்ணுது. ஸோ இதில் இருக்கும் வார்த்தைகள் மாக்கிங்லி அப்படின்னா டு இமிட்டேட். நம்ம மாக் இன்டர்வியூ அப்படின்ற வார்த்தையை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். மாக் இன்டர்வியூனா என்னது, அந்த ஒரிஜினல் இன்டர்வியூ மாதிரியே நமக்கு ஒரு இமிட்டேஷன்ல வைக்கிறது. ஸோ மாக்கிங் அப்படின்னா இமிட்டேட் பண்றது. பிளைன்டிவ்லி அப்படின்னா எக்ஸ்பிரசிவ் ஆஃப் சஃபரிங். ஸோ ஒரு சோகமான ஒரு வெளிப்பாட்டை சொல்றது. அப்புறம் லீன்ட் அப்படின்னா அப்படி சாஞ்சு நிற்கிறது. டாப்பிங் அப்படின்னா தி ஆக்ட் ப்ராசஸ் சம்திங் இஸ் ஹேப்பன், உற்சாகமா வந்து பண்றது. இதுதான் டாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வென் ஹி வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிம், அம்மா எதிரில் வந்துச்சு. அப்ரெஸ்ட் ஆஃப் தி லெஜ் ஷீ ஹால்டட், ஹர் லெக்ஸ் ஹேங்கிங் லிம், ஹர் விங்ஸ் மோஷன்லெஸ். அம்மா கிட்டத்தட்ட வந்துடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா அப்ரெஸ்ட் ஆஃப் தி லெஜ். அப்ரெஸ்ட் அப்படின்னா பிசைட் ஒன் அனதர் இன் லைன். கிட்டக்கு அது நிற்கிற லெஜ் இருக்கு இல்லையா, அந்த சீகள் ஒரு லெஜ்ஜில் நின்றுட்டு இருக்கு. அது கரெக்டாக முன்னாடி லெஜ் வரைக்கும், ஓகேவா, அது கரெக்டாக முன்னாடி லெஜ் வரைக்கும் வருது. அதுதான் அப்ரெஸ்ட் ஆஃப் தி லெஜ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பெஞ்சில் செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கோன்னா ஃபஸ்ட் பெஞ்ச்
பெஞ்ச் தான் நமக்கு அப்ரெஸ்ட். ஓகே, அது வரைக்கும் வந்துருச்சு அம்மா. ஆனால் டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து நின்றுச்சு. ஷி ஹால்டட் அப்படின்னா நின்றுடுச்சு. ஹர் லெக்ஸ் ஹேங்கிங் லிம்ப், அப்படியே காற்றுலையே வந்து தொங்கிட்டு இருக்கு. அதாவது அதுக்கு மேலே அது பறக்கலை, கிட்டக்க வரவும் ட்ரை பண்ணலாம், அப்படியே காற்றுலையே அவங்க அம்மா வந்து நின்றுட்டு இருக்கு. ஹர் விங்ஸ் மோஷன்லெஸ், அதோட விங்ஸு பறந்து இது கிட்ட வர மாதிரியே தெரியலை. தி பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹர் பிக் ஆல்மோஸ்ட் வித் இன் தி ரீச் ஆஃப் ஹிஸ் பீக். ஆனால் அந்த அம்மா வாயில் இருக்கிற மீன் துண்டும் இந்த சீகலுக்கு வந்து இருக்கிற டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா சீகல் கொஞ்சம் எக்கி ட்ரை பண்ணுச்சுன்னா அவங்க அம்மா வாயில் இருக்க அந்த ஃபிஷ்ஷை வாங்கிடலாம். ஹி வெயிட்டட் அ மோமெண்ட் இன் சர்ப்ரைஸ் வண்டரிங் வை ஷி டிட் நாட் கம் நியரர். ஆனால் இந்த சீகலுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, அம்மா இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க, ஏன் நம்ம பக்கத்தில் வர மாட்டேங்கிறாங்கன்ட்டு. அண்ட் தென் மேடன்டு பை ஹங்கர் ஹி டைவ்ட் அட் தி ஃபிஷ். சரி அம்மா வரலன்னா என்ன, நாம் அம்மா கிட்ட குதிச்சு போயிடுவோன்னு சொல்லிட்டு இந்த பசியில் இந்த சீகல் என்ன பண்ணுதுன்னா அம்மா வாயில் இருக்க அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்காக தாவுது அம்மா கிட்ட. ஸோ இந்த பேராகிராஃப் இருக்கும் 2 வேர்ட் அப்ரெஸ்ட் அப்படின்றது பிசைட் ஒன் அனதர் இன் லைன். ஸோ முன்னாடி இருக்கிறது. லிம்ப் அப்படின்னா டு வாக் வித் அன் அன்ஈவன் ஆர் யூஸ்வலி ஸ்லோ மூமெண்ட், அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது. ஸோ அப்படின்னா அதை நம்ம லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். With loud scream, he fell outwards and downwards into space. ஆனால் அம்மா வாயில் இருக்கும் மீனை பிடிக்கிறதுக்காக சீகல் ட்ரை பண்ணுச்சா, அப்போ கரெக்டாக அம்மா என்ன பண்ணிடும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி நவுந்துடும். ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மீன் துண்டை பிடிக்க வந்த சீகல் அம்மாவோட அந்த மூக்கு கிட்ட போகிறதுக்கு பதில் அம்மா டக்குன்னு பின்னாடி நவுந்துருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சீகல் அந்த லெஜ்ஜில் இருந்து வெளியே வந்து விழுந்துருச்சு. ஹிஸ் மதர் ஹேவ் ஸ்வூப்டு அப்வர்ட்ஸ் அப்படின்னா ஸ்வூப்ட் அப்படின்னா டு மூவ் வித் ஸ்வீப், டக்குன்னு பின்னாடி நவுந்துருச்சு. ஓகேவா, பின்னாடியில் இது மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே பின்னாடின்னு சொல்லலை, அப்வர்ட், அது இருக்கிற அந்த ஹைட்லேருந்து கொஞ்சம் அம்மா மேலே போயிடுச்சு. as he passed beneath her he heard the swish of her wing. ஆனால் இப்போ சீகல் அவங்க அம்மா வாயிலேருந்து மீனை கவரன்னு சொல்லிட்டு இப்போ கீழே விழுந்துருச்சு. அதாவது அந்த லெஜ்ஜிலேருந்து அது கீழே விழுந்துருச்சு. அது கீழே விழும்பொழுது அம்மாவோடைய அந்த ரெக்க சத்தம் அதுக்கு மேலே கேட்குது. ஸோ அப்போடா சீகல் கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்விஷ் ஆஃப் ஹர் விங் அப்படின்னா அப்படியே ரெக்கை ஸ்பீடாக ஆட்டுறது தான் ஸ்விஷ் அப்படின்வாங்க. தென் monstrous terror seized him. சீகலுக்கு இப்போ பயம் எடுத்துக்கிச்சு, ஏன்னா லெஜ்ஜிலேருந்து அது கீழேயே விழுந்துருச்சு. இப்போ விழுந்து அது எங்கே போகணும், கடலுக்கு தான் போகணும். monstrous terror அப்படின்னா கொஞ்சம் நஞ்ச பயம் இல்லை, பேய் பிசாசை பார்த்தா எவ்வளோ பயம் இருக்கும் அந்த அளவுக்கு அதுக்கு பயம். seized him, seize அப்படின்னா டு டேக் பொசஷன், அதை ஆட்கொள்ளுது, அவ்வளவு பயம் சீகலுக்கு. அண்ட் his heart stood still, அதுக்கு இதயமே நின்று போகிற மாதிரி இருக்கு. he could hear nothing. இப்போ சீகலோட ஹார்ட் நின்று போகிற மாதிரி இருக்கு, பயம் காதை அடைக்குது, சீகலுக்கு எதுவுமே கேட்கல. பட் இட் ஒன்லி லாஸ்டட் அ மோமெண்ட், ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு தான் நிலைக்குது. தி நெக்ஸ்ட் மோமெண்ட் ஹி ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா சீகலே அறியாமல் அதோட ரெக்க விரிஞ்சு சீகல் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பிக்குது. The wind rushed against his breast feathers, then under his stomach and again his wings. இப்போ அப்படியே காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அது விங்ஸ்லேருந்து அது பிரெஸ்டில் அடிக்குது, அது ஃபெதர்ஸ் ரெக்கையில் அடிக்குது, அது வயிற்றில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றை ஃபீல் பண்ணுது. he could feel the tips of his wing cutting through the air. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெக்கை அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அசைவை கொடுக்க ஆரம்பிக்குது. he was not falling head along now. அது இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்துச்சுல, அப்படியே உள்ளே விழுந்து கடலில் செத்துருமான்றது அப்படி இல்லை. அது கீழே விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதோடைய அந்த ரெக்கை ஆக்டிவேட் ஆன உடனேவே ஓகே நம்ம சாக போகிறது இல்லை அப்படின்றது சீகலுக்கு புரிஞ்சிருச்சு. he was soaring gradually. சோரிங் அப்படின்னா அந்த ரெக்கை அப்படியே காற்றுக்கேற்ற மாதிரி மெல்லமாக அந்த ரெக்கையை ஆட்டிக்கிட்டே பறந்துக்கிட்டு இருக்கு. டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கீழேயும் வெளியவும் பறந்துகிட்டு இருக்கு. he was no longer afraid. இப்போ சீகலுக்கு பயம் போயிடுச்சு. he just felt a bit dizzy. ஆனால் லைட்டாக ஏன்னா இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா, அந்த மீனை பிடிக்க போய் அம்மா வாயில் அந்த மீனை பிடிக்க போயிட்டு சீகல் வந்து கரெக்டாக அந்த மீனை கொத்த வரும்போது அம்மா டக்குன்னு மேலே போயிடுச்சு, சீகல் கீழே விழுந்துருச்சு. இந்த ஒரு பெரிய இன்சிடென்ட்ல அதுக்கு மயக்கமே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. டிசி அப்படின்னா மயக்கம், ஸோ இங்கிலீஷில் கிடினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தென் ஹீ ஃப்ளாப்ட் ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹீ சோர்ட் அப்வர்ட்ஸ். இப்போ அப்படியே ரெக்கையை அசைச்சு கீழே போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கையை வச்சு சீகல் கடல் நோக்கி போகாமல் கடலை விட்டு மேலே பறக்க ஆரம்பிக்குது. He uttered a joyous scream and flapped them again. இப்போ அதோட சத்தம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. uttered அப்படின்னா என்னது, சந்தோஷத்தை வெளிப்படுத்துது. he soared again, ஸோ அப்படியே ரெக்கையை விரிச்சு இன்னும் உயர பறக்க ஆரம்பிக்குது. he raised his breast and banked against the wing. banked அப்படின்னா அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, காகா காகா கவுலோஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீகல் சத்தத்தை கொடுக்குது. his mother swooped past him, her wings making a loud noise. swooped அப்படின்னா அந்த சீகலுக்கு பின்தொடர்ந்து
பக்கத்திலே இந்த அம்மாவும் வந்துகிட்டு இருக்கு. அம்மாவோட ரெக்க பெரிய சத்தத்தை கொடுக்குது, ஏன்னா இது சின்ன சீகல், அம்மா பெருசு இல்லையா. ஹீ ஆன்சர்ட் ஹர் வித் another scream. ஸோ அம்மாக்கும் இது பதில் சொல்லுது. தென் his father flew over him screaming. இப்போ அப்பாவும் அந்த சீகலோட சேர்ந்து பறக்க ஆரம்பிக்கிறாரு. தென் he saw his two brothers and sister flying around him soaring and diving. இப்போ குடும்பமே இந்த யங் சீகலுக்கு பக்கத்தில் 2 அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா எல்லாருமே இந்த சீகலோட சேர்ந்து பறந்துகிட்டு இருக்காங்க. Then he completely forget that he had not always been able to fly and commenced to dive and soar. இப்போ அது கம்ப்ளீட்டாக மறந்துருச்சு, அதால் பறக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இது அப்போ கம்ப்ளீட்டாக மறந்துருச்சு. அண்ட் commenced to dive and soar. கம்மன்ஸ் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, டைவ் பண்ணுறது, எப்படி மீனை பிடிக்க டைவ் பண்ணுறது, எப்படி சோர் அப்படின்னா எப்படி உயர பறக்கிறது எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஷ்ரீக்கிங் ஷிர்லி அப்படின்னா ஷ்ரீக்கிங் அப்படின்னா கத்துது, ஆர்ப்பரிக்குது. ஸோ ஷிர்லி. ஹி வாஸ் நியர் தி சீ. நம்ம இப்போ கடலுக்கிட்டேயே போயிடுச்சு. ஃப்ளையிங் ஸ்ட்ரைட் over it, facing out over the ocean. அப்படியே கடலுக்கு பக்கத்திலேயே அது வந்து பறந்துகிட்டே இருக்கு, ஆனால் கடலுக்குள்ள விடலை. ஓகேவா. he saw a vast green sea beneath him. அது கீழே ஒரு பச்சையா கடல் தெரியுது. with little ridges moving over. ridges அப்படின்னா சின்ன சின்ன பாறைகள். இது நம்ம ஊர் கடல்ல இருக்காது. நீங்க நிறைய படத்தோட சாங்ல பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் குட்டி குட்டி மலைகள் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா, அது இருக்கிற கடலை தான் ridges அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. he turned his beak sideway and crowned amusedly. ஸோ என்ன பண்ணுதுன்னா அதோட பீக்கோட சைட்வே, அதாவது அப்படியே சந்தோஷம், அப்படியே தலை எங்கே அப்படி அப்படி எப்படி மூக்க திருப்பி பார்க்குது. க்ரௌடு அம்யூஸ்லி என்டர்டெயின்மெண்ட், அதாவது அவ்வளோ சந்தோஷத்தில் அது குதிச்சுக்கிட்டு இருக்கு. ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஹேவ் லேண்டட் ஆன் திஸ் கிரீன் ஃப்ளோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். இப்போ அது இன்னும் ஒன்று தான் பண்ணலை, அது பறந்துருச்சு. இப்போ கடலில் உட்காந்து மீனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அது வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதோட பேரண்ட்ஸ் பிரதர் சிஸ்டர் எல்லாருமே கடல் மேலே நின்று மீனை பிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது சீகல் அதான் பண்ண போகுது. They were beckoning to him, calling Shirley. ஸோ தேவர் பிகோனிங் அப்படின்னா வா வா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுது. என்ன, அந்த சீகலோட ஃபேமிலியே வா வா அப்படின்னு கத்துது. ஹி ட்ராப்ட் ஹிஸ் லெக் டு ஸ்டாண்ட் ஆன் தி கிரீன் சி. இப்போ சீகல் தன்னுடைய காலை அந்த கடலுக்கு மேலே வைக்குது. ஹிஸ் லெக் சாங்க் இன் டு இட். கடலில் அதோட கால் கொஞ்சம் கொஞ்சமாக முழுகுது. ஹி ஸ்க்ரீம்டு வித் ஃப்ரைட் அண்ட் அட்டெம்ப்டட் டு ரைஸ் அகேன். இப்போ திருப்பி சீகல் லைட்டாக பயம் வருது, ஏன்னா முழுகிற மாதிரி இருக்கு இல்லையா கால் தண்ணியில் போகும்பொழுது. அதனால திருப்பி பறக்க ட்ரை பண்ணுது, ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ். பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர். ஹீ குட் நாட் ரைஸ். பட் ஆனால் அதால், ஏன்னா இவ்வளோ நேரம் பறந்து ஆர்ப்பரிச்சு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுச்சு, அது சாப்பிடவும் வேற இல்லை. அதனால இப்போ பறக்கிறதுக்கு அதுக்கிட்ட எனர்ஜி இல்லை. எக்ஸாஸ்டட் அப்படின்னா சுத்தமாக எனர்ஜி இல்லாமல் போயிடுச்சு. பை தி ஸ்டேஞ்ச் எக்ஸசைஸ் ஹிஸ் ஃபீட் sank into the green sea, then his belly touched it. He sank no further. ஆனால் இப்போ கால் முழுகி அதோட உடம்பே கடலுக்குள்ளே போயிடுச்சு. தட் மீன்ஸ் அதோடைய பெல்லி வயிறு போயிடுச்சு. அப்போ தான் அதுக்கு ஒரு உண்மை தெரியுது, நம்ம முழுக மாட்டோம் போல அப்படின்னு. He sank no further. ஃபர்தர்னா இதை தாண்டி அது முழுகாது போல. இப்போ தான் சீகலுக்கு தெரியுது, ஒருவேளை அது ரெக்கையே அதுக்கு பறக்கவே ஆக்டிவேட் ஆகலாலும் கடலுக்குள்ளேயே சீகல் விழுந்தாலும் வயிறு வரைக்கும் தான் உள்ளே போகும், அதுக்கு மேலே அது முழுகாது அப்படின்றது இத்தனை நாளாக சீகலுக்கு தெரியல. அதையும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருச்சு. He was floating on it and around him his family was screaming. ஸோ அதோட ஃபேமிலி ஆர்ப்பரிச்சு அது வந்து கத்துது. ஸ்க்ரீமிங் அப்படின்னா லவுடாக கத்துறது. Praising him and his beaks were offered him scraps of dog fish. இப்போ அது டாக் ஃபிஷ் அப்படின்ற ஒரு மீனை பிடிச்சிருச்சு. ஓகேவா. He made his first flight. ஸோ ஸ்கிராப் அப்படின்னா சின்ன மீன். ஓகேவா. டாக் ஃபிஷ்ஷோடைய ஒரு சின்ன துண்டை வந்து அந்த சீகல் பிடிச்சிருச்சு. He made his first flight. கிட்டத்தட்ட சீகல் அதோட ஃபஸ்ட்டு பறந்து ஒரு மீனையும் பிடிச்சிருச்சு அப்படின்றதோடைய இந்த ஸ்டோரி முடியுது. இதுதான் வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற இந்த கதையில் சொல்கிறது. எப்படி ஒரு சீகல் தன்னுடைய பயத்தை ஓவர் கம் பண்ணி பறந்து தன்னுடைய ஃபஸ்ட்டு இரையை தேடிச்சு அப்படின்றது இது வெறும் சீகலுக்கு மட்டும் கிடையாது. இந்த கதை நம்ம எல்லாருடைய லைஃபுக்கும் பொருந்தும். ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இது இப்படியா அப்படியா, ஸோ இப்படி விழுந்துருவோமோ அப்படி தோற்றுருவோமோ, இவங்க நம்மளை இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு மட்டும் இல்லை, 5 அறிவு உயிரினங்களுக்கு கூட இந்த பயம் இருக்குது. ஆனால் அந்த உயிரினங்களுக்கே பயம் இருந்தாலும் அதுக்கு பெரிய அளவில் அறிவு இல்லைனாலும் அதனால் முடியாதுன்ற விஷயத்த அதை ட்ரை பண்ணால் அதுக்கே சக்ஸஸ் ஆகுது. அப்படின்னா 6 அறிவு உள்ள நாம் பயப்படுற விஷயம், முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த ட்ரை பண்ணால் நமக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றத தான் வந்து இந்த கதை மூலமாக நமக்கு ஆத்தர் சொல்ல வராரு. ஸோ ஆத்தர் யார் அப்படின்றத அடுத்து பார்ப்போம்.
ஸோ அபவுட் தி ஆத்தர் லியம் ஓ ஃப்ளஹர்டி அப்படின்றவர் எழுதின இந்த ப்ரோஸ் தான் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரையும் அதாவது ஆத்தர் அண்ட் அந்த கதையும் நம்ம வந்து ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு ஃப்ளையு ஃப்ளஹர்டி ஃப்ளை ஃப்ளா ரெண்டு ரைமிங்கில் வருது பாருங்கள், ஃப்ளைட்டு ஃப்ளா. ஸோ அதை வச்சு லியம் ஓ ஃப்ளஹர்டி அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து ஐரிஷ் நாவலிஸ்ட், அயர்லாண்டை சேர்ந்தவர். ஓகேவா? யாரும் ஃப்ளஹர்டியை பிரிட்டன் எழுதிடாதீங்க. பிரிட்டன் அப்படின்ற நாடு வேற, அயர்லாண்ட் அப்படின்ற நாடு வேற. ஸோ ஃப்ளஹர்டி அப்படின்றவர் ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் அ மேஜர் ஃபிகர் இன் தி ஐரிஷ் லிட்ரேச்சர் ரெனைசன்ஸ். ஸோ மாடர்ன் ஐரிஷ் லிட்ரேச்சருக்கு வந்து ரெனைசன்ஸ் அப்படின்னா புத்துயிர் கொடுத்தவர் இந்த லியம் ஓ ஃப்ளஹர்டி அப்படின்றவர். ஹி வாஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாண்ட். அயர்லாந்து நாட்டுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கண்டுபிடிச்சவரும் லியம் ஓ ஃப்ளஹர்டி அப்படின்றவர் தான். எ நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் தி கெலக்டாக்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஐரிஷோடைய நேட்டிவ் லாங்குவேஜ். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோமோ அந்த மாதிரி அயர்லாண்டோடைய மொழி அப்படின்றது கெயல் டாக்ச் அப்படின்வாங்க. அந்த மொழி பேசுகிறவர் தான். பட் இவருக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரியும். ஓ ஃப்ளஹர்டி ரோட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் இங்கிலீஷ் எக்ஸப்ட் ஃபார் அ ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி இன் ஐரிஷ் லாங்குவேஜ். அவருடைய எழுத்துக்கள் மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. ஒரு சின்ன நம்பர்ஸ் மட்டும்தான் அவருடைய சொந்த ஐரிஷ் லாங்குவேஜில் இருந்திருக்கு. ஹி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் இன் ட்ராவலிங் அண்ட் லிவ்ட் கம்ஃபர்டபிளி அண்ட் குவைட்லி அவுட் சைட் தி ஸ்பாட்லைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் புகழ்ச்சியில் பெரிய சிட்டியில் ஆடம்பர வாழ்க்கையில் அவர் வாழ, ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சாஃப்டான ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை தான் லியம் ஓ ஃப்ளஹர்டி அப்படின்றவர் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்றத இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அபவுட் ஆத்தரில் நம்ம புக்கில் கொடுத்துருக்குது. ஸோ இந்த ப்ரோஸ்க்கான கொஷின்ஸ் நம்ம புக் பேக் கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அது இல்லாமல் கொஞ்சம் அடிஷ்னல் கொஷின்ஸும் பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் வந்து ப்ரோஸ் கொஷின் நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் அடிஷ்னல் கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் புக்கில் இல்லாத தாண்டி ஒரு சில கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்ற பேட்டர்னில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ரோஸ் கொஷின் ஸோ இது புக்கில் இருக்குது. வை டிட் தி சீகல் ஃபெயில் டு ஃப்ளை? ஏன் சீகல் வந்து பறக்க வந்து ஃப்ளை அதாவது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு ரொம்ப பயம். சீகல் ஃபியர்டு டு ஃப்ளை. ஹி தாட் இஸ் விங்ஸ் வுட் நாட் சப்போர்ட் ஹிம், ஹென்ஸ் தி சீகல் ஃபெயில்டு டு ஃப்ளை. அதோட விங்ஸ் சப்போர்ட் பண்ணாதுன்னு நினச்சிச்சு. வாட் டிட் தி பேரண்ட்ஸ் டூ வென் தி சீகல் ஃபெயில்டு டு ஃப்ளை? அதோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஹிஸ் பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்கரேஜ்டு. ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க பறக்கிறதுக்கு. அது பறக்கல அப்படின்னோடனே எல்லாரும் சேர்ந்து ஸ்கோல்ட் அதை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் த்ரெட்டன் பயமுறுத்துறாங்க தட் ஹீ மே ஸ்டார் வித்தவுட் ஃபுட். ஸோ சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட போகிறேன்ட்டு. வாட் வாஸ் தி ஃபஸ்ட் கேட்ச் ஆஃப் தி யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர்? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு கொஷனில் கேட்கும்பொழுது இந்த ப்ரோஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். வாட் வாஸ் தி ஃபஸ்ட் கேட்ச் ஆஃப் தி யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர்? எது அது ஃபஸ்ட்டு பிடிக்குது அப்படின்னா ஹெர்ரிங் அப்படின்ற ஒரு வகையான மீனை தான் சீகலுடைய ஓல்டர் பிரதர் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணுறது ஹெர்ரிங் அப்படின்ற ஒரு ஃபிஷ். வாட் டிட் தி யங் சீகல் மேனேஜ் டு ஃபைண்ட் இன் இஸ் சர்ச் ஃபார் ஃபுட் ஆன் தி லெட்ஜ்? ஸோ முதல் இந்த சீகல் வந்து கடலுக்கு இறங்காமல் அந்த லெட்ஜிலே சுற்றிட்டு இருந்துச்சு இல்லையா? முதல் சீகலுக்கு கிடைச்சது என்னன்னா மெக்கரல் டெயில் அண்டு அதோடைய எக்ஷெல் தான் வந்து முதல் சீகலுக்கு ஃபுட்டாக வந்து கிடைச்சது. வாட் டிட் தி யங் பேர்ட் டூ டு சீக் தி அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ்? ஸோ அந்த அட்டென்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ், ஏன் அட்டென்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸை சீகல் சீக் பண்ணால் அதுக்கு மேலே சாப்பாடு இல்லை, ஸோ பேரண்ட்ஸ் எதாவது கொடுத்தாதான் உண்டுன்ற மாதிரி சீகல் பார்க்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த லெட்ஜுக்கு போயிட்டு ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை மேலே வச்சுட்டு தூங்குற மாதிரி நடிச்சு பார்க்குது. அப்புறம் வந்து அடுத்தது வந்து அந்த லெட்ஜோட எண்டில் வந்துட்டு அப்புறம் நடந்து அந்த பேரண்ட்ஸோட அட்டென்ஷனை அது சீக் பண்ணுது. வாட் மேட் தி யங் சீகல் கோ மேட்? தி சைட் ஆஃப் ஃபுட் மேட் தி யங் சீகல் கோ மேட். அவங்க அம்மா வந்து ஒரு மீனை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இல்லையா? அதை பார்த்த உடனே யங் சீகலுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா சாப்பாடு வேறு அதுக்கிட்ட இல்லை. ஸோ அதனால அது மேட் ஆகிடுச்சு. வை டிட் தி யங் பேர்ட் அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம்? ஸோ அது ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் ஏன் அட்டர் பண்ணுதுன்னா அம்மா பறவை அதை நோக்கி பீஸ் ஆஃப் ஃபுட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஹி cried to her to bring the food and after a minute he uttered a joyful scream thinking that his mother would give him that piece of food. அம்மா நமக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்கன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த சீகல் ஒரு ஜாய்ஃபுல் ஸ்க்ரீமை முதல் கொடுக்கும். ஓகேவா? Did the mother bird offer any food to young bird? மதர் ஏதாவது ஃபுட்டு கொடுத்துச்சானா? நோ, தி மதர் பேர்ட் did not offer any food to the young bird. How did the bird feel when it started flying for the first time? ஸோ இப்போ சீகலோட மதர் கிட்டக்க வந்து ஏமாத்திருச்சு இல்லையா? அதனால குட்டி சீகல் கீழே விழுந்துருச்சு. இப்போ அது எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. தி பேர்ட் வாஸ் சீஸ்டு வித் ஃபியர். சீஸ்டுன்னா ஆட்கொள்றது. ஸோ அதை வந்து மொத்தமாக பயம் ஆட்கொண்டிருக்கு ஃபார் அ மொமெண்ட் அண்ட் குட் ஃபீல் தி டிப் ஆஃப் ஹிஸ் விங் கட் த்ரூ தி ஏர். கொஞ்சமாக அதோட ரெக்க விரிகிறத அதை ஃபீல் பண்ண முடியுது. தி நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹி வாஸ்
வாஸ் ஃபியர்லெஸ். ரெக்கை விரிஞ்சு அது பறக்க ஆரம்பித்த உடனே சீகல் கிட்டேருந்து அந்த பயம் போயிடுச்சு. தோ ஃபெல்ட் அ பிட் டிசி, கொஞ்சம் இந்த சுச்சுவேஷனில் அதுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்தாலும், ஏன்னா பயம் அதிகம், ஸோ அந்த மயக்கம் வர மாதிரி இருந்துக்கு. ஸோ பட் இருந்தாலும் அதோட ரெக்கையை விரிச்ச உடனே அது ஃபியர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுது. ஃப்ளாப்டு ஹிஸ் விங் டு சோர் அப் அண்ட் டவுன் வித் ஜாயஸ் ஸ்க்ரீம். ஸோ மேலே கீழே பறந்து அதோடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துது. வாட் டிட் தி யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி டூ வென் ஹீ ஸ்டார்டட் ஃப்ளையிங்? இந்த சீகல் பறக்க ஆரம்பித்தோடனே இப்போ அதோட ஃபேமிலி என்ன பண்ணுதுன்னா, தேவர் ஃப்ளையிங் அரவுண்ட் ஹிம், praising, soaring and diving together with him. ஸோ அது கூடவே பறக்கிறாங்க, அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. சோரிங் அப்படின்னா உயர பறக்கிறாங்க, திருப்பி கடலுக்குள்ளே டைவ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே அந்த யங் பேர்டோட அந்த ஃபேமிலி பண்ணுறது. இப்போ அடிஷ்னல் கொஷின், இது வந்து நம்ம புக்கில் இல்லாதது, பட் இருந்தாலும் வந்து இந்த ப்ரோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குற கேள்விகளை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹவு மெனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் டஸ் தி சீகல் ஹேஸ்? பிரதர்ஸ் எத்தனை பிரதர்னா 2 பிரதர் 1 சிஸ்டர். ஸோ இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். டஸ் தி சீகல்ஸ் 2 பிரதர் அண்ட் சிஸ்டர் வாஸ் அஃப்ரைட் லைக் ஹிம் டு ஃப்ளை? அதோட பிரதர்ஸும் சிஸ்டரும் பயப்படுறதான்னு கேட்டால் நோ, அவங்க எல்லாமே முன்னாடினாலே பறந்துட்டாங்க. தி சீகல் வாஸ் அன்ஏபிள் டு ஃப்ளை பிகாஸ், ஏன் அப்படின்னு இருக்கும். அஃப்ரைட். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் கொஷின் பேப்பரில் இருக்கும். தி சீகல் வாஸ் அன்ஏபிள் டு ஃப்ளை பிகாஸ், ஏன்னா ஆங்கர், அஃப்ரைட், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது அஃப்ரைட். வேர் வாஸ் தி சீகல் ரிசைடிங்? சீகல் எங்கே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, இன் அ லிட்டில் ஹோல் அண்டர் தி லெட்ஜ். டஸ் தி சீகல் ட்ரஸ்டட் இட்ஸ் விங்ஸ் அட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நோ, அதோட ரெக்கை மேலே அதுக்கு நம்பிக்கை ஃபஸ்ட்டு கிடையாது. ஹவு வாஸ் தி விங்ஸ் ஆஃப் சீகல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வென் கம்பேர்டு டு ஹிம்? ஸோ அதோட அண்ணனும் தம்பி அதுக்கப்புறம் சிஸ்டரோட விங்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணோன்னா சீகல் விங்ஸை விட அது சின்னதாக இருக்குது, ஃபார் ஷார்ட்டர். வாட் வாஸ் இஸ் ஃபாதர் அண்ட் மதர் டூயிங் வென் ஹி வாஸ் நாட் ஃப்ளையிங்? இந்த சீகல் பறக்காத போது அதோட அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. கேம் அரவுண்ட் ஹிம் காலிங் டு ஹிம் ஷெர்லி. ஸோ வந்து கத்தி கூப்பிட்றாங்க, வா பறக்கலான்ட்டு. அது பறக்க வரலன்னொன்னே ஸ்கோல்டிங் ஹிம், திட்டுறாங்க, த்ரெட்டனிங் him and let him to starve on his ledge unless he flew away. ஸோ வந்து பசியிலேயே நீ அங்கேயே உட்காந்துரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. சின்ஸ் ஹவு மெனி ஹார்ஸ் வாஸ் சீகல் வெயிட்டிங் வித்தவுட் ஃப்ளையிங்? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை மணி நேரமாக சீகல் சாப்பிடாம பறக்காமல் இருக்குன்னா 24 மணி நேரம். ஹவு வாஸ் சீகல்ஸ் பேரண்ட்ஸ் ஹெல்பிங் his brothers and sister? they were teaching them in perfecting the art of flight, to skim the wave and to dive for fish. அலையில் மிதக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் அந்த கடலுக்குள்ளே பூந்து மீன் பிடிக்கிறது எப்படி, எப்படி வந்து மேலே கீழே பறக்கிறது, இது எல்லாமே அந்த சீகலோட பேரண்ட்ஸ் சீகலோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. Young seagull was watching first catch of herring and devour it, standing on a rock while his parents circled around, raising a proud crackle. Who is he? ஸோ இந்த மாதிரி கேள்வி தான் இருக்கும். இதில் யார் வந்து ஹெர்ரிங் ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்காங்க, யார் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, யார்? சீகலோடைய ஓல்டர் பிரதர், சீகலோடைய அண்ணன் தான். ஸோ அவங்கள சுற்றி தான் பேரண்ட்ஸ் வந்து ப்ரவுட் கிராக்கிள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேர் வாஸ் சீகல்ஸ் ஃபேமிலி வாக்கிங் அப்படின்னு கேட்குறாங்க. சீகல் வந்து ஆன் அ பிக் பிளாட்டியூ மிட்வே டவுன் தி ஆப்போசிட் கிளிஃப். இது இருக்கும் மலையோடைய எதிர்மலையில் ஒரு பிளாட்டியூ, அந்த இடத்துல நடந்துட்டு இருக்காங்க. சின்ஸ் வென் வாஸ் தி சீகல் ஹேட் நாட் எனி ஃபுட்? ஸோ சின்ஸ் ப்ரீவியஸ் நைட் ஃபால். நான் சொன்ன மாதிரி இந்த நைட் ஃபால் அப்படின்ற வார்த்தை முக்கியம். ஒருவேளை உங்கள் ஆப்ஷனில் நைட்டா, டானா, டஸ்கா, நைட் ஃபாலான்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் நைட் ஃபாலில் சூஸ் பண்ணணும். எத்தனை மணி நேரமாக ஃபுட் இல்லாமல் இருக்குது? ஃபார் ஹவு மெனி ஹார்ஸ் டின் வந்து சீகல் டின் ஹாவ் எனி ஃபுட் அப்படின்னா 24 ஹார்ஸ் அப்படின்னு நீங்கள் போடணும். ஸோ 24 ஹார்ஸாக நைட் ஃபாலான்றது பார்த்துக்கோங்க. 24ம் நைட் ஃபாலையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாட் டிட் தி யங் சீகல் ஃபவுண்ட் அட் தி ஃபார் எண்ட் ஆஃப் தி லெட்ஜோட எட்ஜில் என்ன ஃபஸ்ட்டு தெரியுது அப்படின்னா, ட்ரைடு பீஸ் ஆஃப் மெக்கரல்ஸ் டெயில். மெக்கரல் அப்படின்ற ஒரு மீனுடைய அந்த வால் பகுதி தான் அதுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குது. இஸ் தேர் எனி ஃபுட் லெஃப்ட் இன் தி லெட்ஜ் ஃபார் சீகல்? நோ, அந்த மெக்கரல் டெயிலுக்கு அப்புறம் எதுவுமே அதுக்கு இல்லை. தி சீகல் நவுட் அட் அப்படின்னு கேட்குறாங்க. எதை முழுங்கிடுச்சு அப்படின்னா ட்ரைடு பீஸ் ஆஃப் எக்ஷெல்ல தான் அது நவுட். ஃபஸ்ட்டு மெக்கரல் டெயில் கிடைக்கிது, அதுக்கப்புறம் க்னவுட் அந்த எக்ஷெல்லை முழுங்கிருது. வாட் இட் வாஸ் லைக் டு ஈட் தி எக்ஷெல்? இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஏன்னா அது வெளியே வந்து அந்த எக்கு தான் அது. ஸோ அதனால் அதையே சாப்பிட்றதுனால அதுக்கு தன்னைத்தானே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். வை வாஸ் தி சீகல் அன்ஏபிள் டு வாக் டுவர்ட்ஸ் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் flying? Beneath him, between him and his parents there was a deep white crack and sea beneath. அதுவும் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு நடுவில் ஒரு பெரிய நடுவில் ஒரு கடல் இருக்குது. ஸோ அதனால் அதால் பறந்து அந்த சைட் போக முடியல. How was the seagull pretended to fall asleep? எப்படி தூங்குற மாதிரி நடிக்குது அப்படின்னா, standing on one leg with the other leg hidden under his wing, closed one eye then the other and pretended to fall asleep. எல்லா சீகலும் தூங்குற மாதிரி இதுவும் வந்து தூங்கி பார்க்குது.
Who was looking at the seagull? When was starving? யார் வந்து சீகல் வந்து இந்த மாதிரி தூங்கும்பொழுது ஸ்டார்விங்ல இருக்கும்பொழுது பார்க்குறாங்கன்னா ஹிஸ் மதர். ஏன்னா அப்பா ப்ரீனிங் பண்ணிட்டு இருக்காரு, ஃபெதர்ஸை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு, அப்பா கண்டுக்கவே இல்லை. பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க, அம்மா மட்டும் தான் இந்த சீகல்ல பார்க்குறாங்க. வாட் மேடன் தி சீகல்? தி சைட் ஆஃப் தி ஃபுட் இன் இஸ் மதர்ஸ் பிக் மேடன் தி சீகல். அவங்க அம்மா வாயில் இருக்கும் அந்த மீன் துண்டை பார்த்த உடனே சீகலுக்கு வந்து பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஹவு டிட் தி சீகல் கிரைட்? கா கா கா. ஸோ கா 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 அப்படின்றது தான் வந்து சீகலோடைய சவுண்ட். How did the seagull mother screamed at him when he cried அப்படின்னா கவுல் ஓல் ஆ. ஸோ அதே மாதிரி திருப்பி இமிட்டேட் பண்ணுது. Who was flying with a piece of fish toward the seagull? ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். His mother. ஸோ அம்மா தான் வந்து இந்த சீகல் கிட்ட வாயில் ஒரு மீன் துண்டோட பறந்து வருது. Did his mother came near him to give the fish? No, she halted opposite to him in the air. அதாவது சாப்பாடு கொடுக்க வர மாதிரி வந்துச்சு, ஆனால் சாப்பாடை கொடுக்கல, கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுடுச்சு. Why did the seagull dive at the fish which his mother was having? He was maddened in hunger, so he dived at the fish. ஸோ அவங்க அம்மா வாயில் இருக்கும் மீனை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு அடியில் இருந்த அந்த ஆழத்தை பார்க்காம இந்த சீகல் குதிச்சிருச்சு. What was the color of the sea when the seagull saw it beneath him? ஸோ கடலோட கலர் என்னன்னு கேட்குறாங்க, green. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் முக்கியம். சீகல் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இந்த போயமில் இந்த ப்ரோஸில் வரும் கடலோடைய கலர் கிரீன். டஸ் தி சீகல் ஃபீட் சாங்க் இன் தி சி? எஸ், அதோடைய பாதம் முழுகுது. வாட் மேட் ஹிம் நாட் டு சாங்க் ஃபர்தர் இன் தி சி? சீகல் பெல்லி டச்சட் தி சி அண்ட் ஹி சாங்க் நோ ஃபர்தர். அதோட வயிற்று பகுதி கடல் கடியில் போனதுக்கப்புறம் அது அதுக்கு மேலே முழுக மாட்டேங்குது. ஸோ சீகலோட அமைப்பே இப்படி தான் இருக்கும். சீகல் வந்து அந்த கடலில் வந்து முழுகாது. ஸோ அது வயிறு பகுதி வரைக்கும் தான் தண்ணி கடியில் போகும், மீதி பகுதி முழுகாது. Does the seagull sank fully in the sea finally? No, he was floating on it. ஆனால் சீகல் முழுகாது. Who made his first flight at last? அப்படின்னா தி யங் சீகல். இந்த கேள்வி முக்கியம். Who made his first flight at last? கடைசியாக யார் தன்னுடைய முதல் பறக்கிற இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா தி யங் சீகல். ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற ப்ரோஸில் இருக்கும் முக்கியமான கேரக்டர்ஸை பார்த்துருக்கோம். ஸோ இந்த கதையை ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் இருக்கும் முக்கியமான அந்த சினானியம்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை தாண்டி இப்போ பார்த்த இந்த கதையில் இருக்கும் என்னென்ன வகையான கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ புக் பேக் ப்ளஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஷின் இது எல்லாமே சேர்த்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தாலே இந்த ப்ரோஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரோஸ் நம்பர் 3 தி லாஸ் லெசன் அப்படின்ற ஒரு ப்ரோஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸை எழுதினது யாருன்னா அல்ஃபான்ஸ் தூதே அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து அல்ஃபோன்ஸ் தூதே அப்படின்றவர் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை சேர்ந்த ஒரு ரைட்டர், அதனால் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நேம். ஸோ அதனால் இவரோட பேர் அல்ஃபோன்ஸ் தூதே அப்படின்றவர் எழுதினது தான் இந்த லாஸ் லெசன் அப்படின்ற ப்ரோஸ். ஸோ இந்த கதை எதை பொறுத்தது அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை வந்து ப்ருஷியா அப்படின்ற ஒரு நாடு கைப்பற்றி இருக்கு. ஸோ ப்ருஷியா அப்படின்றது அந்த காலத்து ஜெர்மன், போலாந்து மற்றும் ஆஸ்திரியா இந்த நாடுகளெல்லாம் சேர்த்து தான் ப்ருஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாடு பிரான்ஸோடைய சில பகுதிகளை கைப்பற்றி இருக்கு. ஸோ கைப்பற்றின அந்த பகுதிகளில் ஃப்ரெஞ்சு இனிமே படிக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக அவங்களோட மொழியான ஜெர்மனை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த ரூல் வரும்பொழுது அங்கே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் இருக்கும் ஒரு டீச்சர், அதுக்கு இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட், அந்த வில்லேஜஸ்க்கும் நடுவில் என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த லாஸ் லெசன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா அந்த டீச்சர் அன்னைக்கான லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசனை அந்த ஸ்கூலில் நடத்துகிறாரு. ஸோ அப்போது அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அதுதான் ஃப்ரான்ஸ், நம்ம கதையோட கதாநாயகன் அந்த ஃப்ரான்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ரான்ஸோட மனநிலை எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றதும் அந்த வில்லேஜஸ் வந்து என்ன அந்த டீச்சரை நினைக்கிறாங்க அப்படின்றத ஸோ இதை பொறுத்து தான் வந்து தி லாஸ் லெசன் அப்படின்ற இந்த ப்ரோஸ் வந்து சொல்லுது. ஸோ இந்த கதையில் நம்ம வந்து இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ எந்த ப்ரோஸாக இருந்தாலும் நீங்கள் ஆத்தர் பேரையும் கேரக்டரையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கதைக்குள்ளே போனால் போதும். ஏன்னா கேரக்டர்ஸை வச்சு தான் நிறைய கேள்விகள் இது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர்ஸ் யாரான்னு பார்த்துருவோம். இந்த கதையில் முக்கியமாக ஐ அப்படின்னு வர வார்த்தை, ஐ அப்படின்னா நான். இங்கே நானுன்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் அப்படின்ற இந்த பையன் தி லிட்டில் பாய் ஹூ இஸ் ஆல்சோ தி நரேட்டர் ஆஃப் தி ஸ்டோரி. ஸோ ஃப்ரான்ஸ் அப்படின்றவன் ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஸோ அவன் தான் இந்த கதையவே சொல்கிறான். இது அவனுக்கே நடக்கிற ஒரு கதை, அவனுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சருக்கும் நடக்கிற ஒரு கதை தான். ஸோ இங்கே ஃப்ரான்ஸ்ன்றது லிட்டில் பாய்னாலும் ஸ்டூடெண்ட்னாலும் நரேட்டர் ஆஃப் தி ஸ்டோரி, இந்த கதையை சொல்கிறது யாருனாலும் எல்லாமே பிரான்ஸை சேர்ந்தது. அடுத்தது அமீல் அப்படின்றவர் தான் இந்த கதையில் வரும் ஃப்ரெஞ்சு டீச்சர், ஸ்கூலில் இருக்கும் ஃப்ரெஞ்ச் டீச்சர் அமீல். ஸோ ஹெச் வரதுனால ஃப்ரெஞ்ச் நேம், ஸோ ஃப்ரெஞ்சில் வந்து ஹெச் வந்து சவுண்டு வராது. ஸோ அதனால அமீல் அப்படின்றவர் தான் அந்த ஸ்கூலில் இருக்கும் ஃப்ரெஞ்ச் டீச்சர். இவர் தான் இந்த லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசனை எடுக்க போகிறாரு. ஸோ அமீல் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதுக்கப்புறம் வாட்சர் அப்படின்னு ஒருத்தவர் தி பிளாக் ஸ்மித் இன் தி டவுன் ஹால். பிளாக் ஸ்மித் அப்படின்னா இரும்பு வேலை செய்கிறவங்க. ஸோ இரும்பு பட்டறை, அந்த இரும்பில் அந்த கத்தி அருவா இதெல்லாம் வந்து
செய்கிறவங்க தான் அந்த பிளாக் ஸ்மித். ஸோ அவர் வாட்சர் அப்படின்னு ஒருத்தவர். ஸோ இவரை வந்து ஃப்ரான்ஸ் அப்படின்ற பையன் ஒரு இடத்துல இவரை மீட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்த வாட்சரோட கதாபாத்திரம். அதனால இந்த வாட்சரோட கேரக்டரும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது அவுசர் அப்படின்றவர், இங்கேயும் ஹெச் சைலண்ட் AUSER அவுசர் அப்படின்றவர். ஸோ இவரும் அந்த ஸ்கூலில் அந்த லாஸ்ட் டே வந்து உட்காந்துருப்பார். ஸோ இவர் யார் அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிறதுலே ரொம்ப வயசான ஒரு மனுஷன், ஓல்ட் மேன் சிட்டிங். ஓகேவா? ஸோ அந்த வயதான ஒரு மனிதர் அவுசர் அப்படின்றது அந்த கிராமத்திலேயே வந்து ரொம்ப வயசான ஒரு மனிதர். அப்புறம் இது இல்லாமல் வேற யார் யாரெல்லாம் வந்து இந்த கதையில் இருப்பாங்க அப்படின்னா வில்லேஜர்ஸ் இன் பேக் பெஞ்ச். அந்த ஸ்கூல் அந்த கிளாஸ் ரூமோடைய கடைசி பெஞ்சில் நிறைய வில்லேஜர்ஸ் அந்த கிராமத்து மக்கள் உட்காந்துருப்பாங்க. அதில் அந்த கிராமத்தோடைய ஃபார்மர் மேயர், முன்னாள் மேயர் மற்றும் முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் இவங்க எல்லாரும் அன்னைக்கு ஸ்கூலில் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கதையில் இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ். ஸோ இது தெரிஞ்சாதான் இப்போ நான் ஒரு கொஷின் உங்களுக்கு சைட்லேயே கொடுத்துருக்கேன். இது குரூப் 2 2022 கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின். ஸோ பாருங்கள், மேட்ச் தி நேம் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் காலம் A வித் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் காலம் B. ஸோ காலம் ஏல கேரக்டர்ஸ் பேர்லாம் கொடுத்துட்டாங்க. காலம் பியில் அது யாருன்னு நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அமீல். அமீல்னா யார்? ஃப்ரெஞ்ச் டீச்சர். இங்கே எங்கேயாவது டீச்சர் ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். செகண்டில் டீச்சர் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரான்ஸ்ன்றது தான் இந்த லாஸ்ட் லெசன் கதையோடைய கதாநாயகன். அவன் தான் லிட்டில் பாய், அவன் தான் ஸ்டூடெண்ட், அவன் தான் நரேட்டர், கதையை சொல்கிறவனும். ஸோ இந்த மூணுத்தில் எந்த வார்த்தையாவது இருக்கான்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அப்போ ஃப்ரான்ஸ்ன்றது ஸ்டூடெண்ட் 1. அடுத்தது அவுசர்னா நான் யாருன்னு சொன்னால் அந்த ஊர்லேயே ரொம்ப வயசானவர். ஸோ அப்போ ஓல்டு மேன் அப்படின்றத அவுசர். வாட்சர் அப்படின்றது யாரு? பிளாக் ஸ்மித், இரும்பு வேலை செய்வார். ஸோ ஃப்ரான்ஸும் இந்த வாட்சரும் நடுவில் ஒரு தடவை பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வரும். அதனால வாட்சர் அப்படின்றது பிளாக் ஸ்மித் அப்படின்றதோட நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். அவர் ஒரு பிளாக் ஸ்மித், அதனால வாட்சரை பிளாக் ஸ்மித்தோட மேட்ச் பண்ணிக்கிறோம். அப்படின்னா இதில் மேட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ஆப்ஷன் A கரெக்டாக வருது, 2 1 4 3. ஸோ இந்த மாதிரி மேட்ச் தி ஃபாலோயிங்லாம் நீங்கள் போடணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோஸில் இருக்கும் கேரக்டரும் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு என்ன பதவிகள், ஸோ அந்த கேரக்டர் மூலயமா என்ன சொல்ல வராங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்கும்பொழுது ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ப்ரோஸ் படித்தாலும் கேரக்டரை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோஸ்குள்ளே போங்க. வாங்க நம்ம அப்படியே கதைக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ப்ரோஸ்குள்ளே போகிறோம். ஸோ ப்ரோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கதையை சின்னதாக உங்களுக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இந்த ப்ரோஸ் தி லாஸ்ட் லெசன் அப்படின்றது ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஒரு நிகழ்வு. அதாவது பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் ஒரு சில பகுதிகளை வந்து ஜெர்மன் நாட்டு ஆர்மி பிடிச்சிருது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் படிக்கக்கூடாது, இதுக்கு மேலே அதாவது ஃப்ரெஞ்ச் படிக்கக்கூடாது, இதுக்கு மேலே ஜெர்மன் லாங்குவேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வராரு. இதனால் பாதிக்கப்படுற ஒரு ஸ்கூல், அதில் இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் நம்ம கதையோட கதாநாயகன் ஃப்ரான்ஸு. அந்த ஸ்கூலோடைய ஃப்ரெஞ்ச் டீச்சர் தான் இதில் நம்ம பார்த்த அமீல் அப்படின்றவர். ஸோ இதுவே வாட்சர் அண்ட் வந்து அந்த ஹவுசர் அப்படின்ற ரெண்டு பேரும் அந்த ஊரை சேர்ந்தவங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத இந்த ப்ரோஸில் வந்து பார்ப்போம். திஸ் லெசன் இஸ் செட் இன் தி டேஸ் ஆஃப் பிரான்ஸ் ப்ருஷியன் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ்க்கும் ப்ருஷியனுக்கும் நடுவில் நடக்கிற வார். ப்ருஷியா அப்படின்னா கொஞ்சம், அதாவது ஜெர்மனி, இப்போ இருக்கும் ஜெர்மனி நாடு, போலாந்து நாடு மற்றும் ஆஸ்திரியா இப்போ ஒரு நாடு, அதோடைய ஒரு சின்ன பகுதி, இதெல்லாம் சேர்ந்ததான் ப்ருஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரஷ்யா அதுக்கு முன்னாடி பி போட்டுக்கோங்க, அதை ப்ருஷியா அப்படின்வாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டை அவங்க பிடிச்சிடுறாங்க. ஸோ ப்ருஷியா வந்து ஜெர்மனி, போலாந்து அண்ட் ஆஸ்திரியா இந்த 3 நாடுகளோட சேர்ந்தது தான் ப்ருஷியான்னு சொல்லுவாங்க. இந்த நாடு ஃப்ரான்ஸ் நாடை பிடிச்சிருது. அப்போ ஃப்ரான்ஸை யார் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்மார்க் அப்படின்றவர். ஸோ பிஸ்மார்க் அப்படின்றவர் ப்ருஷியா நாட்டு தளபதி. அவர் தான் ஃப்ரான்ஸை வந்து ரூல் பண்ணுறாரு. ப்ருஷியா தென் கன்சிஸ்டட் ஆஃப் வாட் நவ் தட் ஆர் தி நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, போலாந்து அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரியா. ஸோ ப்ருஷியா அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க. தி ப்ருஷியன்ஸ் டிஃபீட்டட் தி ஃப்ரெஞ்ச் அண்ட் தி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அல்சாஸ் அண்ட் லொரைனோ ஃபெல் இன் டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ருஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட், அதாவது இந்த ப்ருஷியன்ஸ் வந்து படையெடுப்பு நடத்தி ஃப்ரான்ஸில் இருக்கும் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸை பிடிச்சிடுறாங்க. ஒன்று அல்சாஸ் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட், ALSACE, பட் இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் நேம்ஸ், அதால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். அல்சாஸ் ZASSன்னு சொல்லுவாங்க, அல்சாஸ். அப்புறம் லொரைனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்டையும் இந்த ப்ருஷியன்ஸ் பிடிச்சிடுறாங்க. இதில் இந்த கதை வந்து அல்சாஸ் அப்படின்ற ஊரில் நடக்கிற ஒரு கதை தான். The oppressors not only wanted the territory but dominated over the language and cultures of the German, thus to take away their identity. So first lineல என்ன சொல்றாங்க அப்படின்னா oppressors. So oppressors அப்படின்னா யாரு அப்படின்னா அவங்க ஒரு கூட்டம், அவங்க வந்து இன்னொரு மக்களை வந்து அவங்க பெர்மிஷனே இல்லாமல் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க oppressors அப்படின்னு சொல்லுவோம். இங்கே oppressors அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்னா ப்ரஷியன்ஸை வந்து குறிக்குது. Any authority that uses its power unjustly to keep people under control, இதுதான் oppressors. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டை பிடிச்சது மட்டும்
மட்டும் இல்லாமல் அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட கல்ச்சர், கலாச்சாரம் எல்லாத்தையும் ஜெர்மனாவே மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது பிரான்ஸோடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய ஆதாரத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரீட் தி லெசன் டு ஃபைண்ட் அவுட் வாட் இம்பாக்ட் திஸ் ஹேட் ஆன் லைஃப் அட் ஸ்கூல். ஸோ இந்த கதை மூலமா இந்த ப்ருஷியன் வந்து பிரான்ஸை பிடிக்கும்பொழுது ஒரு ஸ்கூல் லைஃப்ல ஒரு பையனோட வாழ்க்கையில என்ன பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த நம்ம கதை ஸ்டார்ட் ஆகுது. ஐ ஸ்டார்டட் ஃபார் ஸ்கூல் எவ்ரி லேட் தட் மார்னிங். ஸோ வெரி லேட், எவ்ரியில் வெரி லேட் தட் மார்னிங். ஐ ஸ்டார்டட் ஃபார் ஸ்கூல் வெரி லேட் தட் மார்னிங். ஸோ இதை வந்து யார் சொல்கிறீங்க? ஐ அப்படின்றது யாரை குறிக்குது? ஃப்ரான்ஸ், அந்த பையன். ஸோ அந்த பையனோட கதை தான், அந்த பையனே இந்த கதை சொல்கிற மாதிரி தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் ஃபார் ஸ்கூல் வெரி லேட் தட் மார்னிங் அண்ட் வாஸ் இன் கிரேட் ட்ரெட். ட்ரெட் அப்படின்னா செம்ம பயம், ஏதோ தப்பாக நடக்க போகுது, நம்ம செம்மையாக மாட்ட போகிறோம், அந்த மாதிரி ஒரு பயத்திலே அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு வந்து லேட் ஆகிட்டான். ஏன் அவன் ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு பயப்படுறான் அப்படின்னா ஒரு டீச்சர்னால தான். ஆஃப் ஸ்கோல்டிங். ஸ்கோல்டிங் அப்படின்னா திட்டுவாங்க. யார் திட்டுவாங்க? எஸ்பெஷலி பிகாஸ் அமீல், அதான் அந்த டீச்சர், ஹி செட் தட் ஹி வுட் கொஷின் அஸ் ஆன் பார்ட்டிசிபிள். அதாவது ஏன் அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயப்படுறான்னா ஃபஸ்ட்டு லேட் ஆகிடுச்சு, ஸோ லேட் ஆனதுனால ஸ்கூலுக்கு போனால் திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்ட்டிசிபிள் அப்படின்ற ஒரு கிராமர், அதாவது ஃப்ரெஞ்ச் கிராமர் டாபிக் படிச்சுட்டு வர சொல்லியிருக்காரு. இவன் அதையும் படிக்கல. அண்ட் ஐ டிட் நாட் நோ தி ஃபர்ஸ்ட் வேர்ட் அபவுட் தெம். அவனுக்கு அதுல இருந்து ஒரு வார்த்தை கூட பார்ட்டிசிபிள்ல தெரியாது. இதனால அவன் செம்மையா பயப்படுறான் ஸ்கூலுக்கு போறதுக்கே. For a moment, I thought of running away and spending the day out of doors. ஸோ என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போய் திட்டு வாங்கி அடி வாங்குறதை தவிர்த்து ஸ்கூலை கட் அடிச்சுட்டு வெளியே சுற்றலாமான்னு நினைக்கிறான். இட் வாஸ் ஸோ வார்ம், ஸோ பிரைட். ஸோ வெளியேயும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நல்லா வார்மாக கதகதான்னு இருக்குது, நல்ல டேவும் பிரைட்டாக பழுகிருன்னு இருக்குது. தி பேர்ட்ஸ் வேர் சிப்பிங். ஸோ சிப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கீச் கீச்சின்னு கத்திக்கிட்டே இருக்குது. அட் தி எட்ஜஸ் ஆஃப் தி வுட்ஸ் அண்ட் இன் தி ஓப்பன் ஃபீல்ட் பேக் ஆஃப் தி சாமில். சாமில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்களை வந்து துண்டு துண்டாக வெட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இதை நம்மளோட இடத்துல நீங்க பார்க்கலாம். இந்த ஃபர்னிச்சர்லாம் செய்யற அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய மரங்களை வந்து வெட்டி துண்டு துண்டா ஆக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாமில் கிட்ட பிரஷியன் சோல்ஜர்ஸ் வேர் ட்ரில்லிங். ஸோ பிரஷியன் சோல்ஜர் ட்ரில்லிங் அப்படின்னா இப்போ மார்ச் ஃபாஸ்ட் நம்ம வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே எல்லாமே இந்த லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு மார்ச் ஃபாஸ்ட் போவோம் இல்லையா, அதுதான் ட்ரில் ப்ராக்டிஸ் அப்படின்வாங்க. ஸோ எல்லாரும் யூனிஃபார்மா ஒரே விஷயத்தை திருப்பி 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 அந்த கமாண்டின் படி செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அதை ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே மிலிட்ரி எப்போவுமே அப்படி தானே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிலிட்ரியோட ட்ரில் ஒரு சாமிலுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங். ஸோ அதை விட வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்கூலுக்கு போகிறத விட இந்த காட்சிகள்லாம் அவனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக ஏற்படுது. டெம்ப்டிங் அப்படின்னா ஹைலி அட்ராக்டிவ். ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு திட்டு வாங்குறத விட இந்த பேர்ட்ஸ் கத்துறதோ இந்த பிரஷியன் சோல்ஜர்ஸ் ட்ரில் பண்ணுறதை பார்க்குறதோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. பட் ஐ ஹேட் தி ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் அண்ட் ஹரிட் ஆஃப் டு ஸ்கூல். ஸோ என்னதான் இவனுக்கு அது பிடிச்சிருந்தாலும் அந்த இஷ்டத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஸ்கூலுக்கு வேக வேகமாக ஓடிட்டு இருக்கான். When I paused at the town hall, there was a crowd in front of the bulletin board. ஸோ டவுன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய இடத்துல வந்து மக்கள்லாம் ஒன்று கூடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பேர் டவுன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டவுன் ஹாலில் ஒரு புல்லட்டின் போர்டு இருக்குது, ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குது. ஸோ அந்த நோட்டீஸ் போர்டு எதுக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபார் தி லாஸ்ட் 2 years all our bad news had come from there. ஸோ எந்த கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் அது புல்லட்டின் போர்டில் ஒரு பேப்பராக வந்து ஒட்டி வைப்பாங்களா அந்த நியூஸாக எழுதி. அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா தி லாஸ்ட் பேட்டில், அதாவது பிரான்ஸ் தோத்த போர்கள், தி டிராஃப்ட், அதாவது ஜெர்மன்ல இருந்து அந்த ப்ருஷியன் லீடர் பிஷ்மார்க் இருக்கார்ல, அவர் ரூல் பண்றாரு, என்னென்ன சட்டங்கள் போட்டிருக்காரு இந்த டிராஃப்ட், தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அந்த கமாண்டிங் ஆஃபீஸரோடைய ஆர்டர், இது எல்லாம் தான் அந்த புல்லட்டின் போர்டில் இருக்கும். அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் வித்தவுட் ஸ்டாப்பிங் வாட் கேன் பி தி மேட்டர் நவ். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆமாம் பெருசாக என்ன இருந்துற போது, எப்போ பார்த்தாலும் அந்த ஏதாவது ஒரு கெட்ட செய்தியை தான் போட போகிறாங்க, அதனால இதை நின்று படித்து மட்டும் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டின் போர்டை படிக்காமல் இவன் கடந்து போயிடுறான். Then as I hurriedly, by as fast as I could, go the blacksmith watcher who was there with his apprentice reading the bulletin called after me. ஸோ அவர் வந்து இந்த டவுன் ஹால், அதாவது ஃப்ரான்ஸ் அப்படின்றவன் தானே இப்போ ஸ்கூலுக்கு ஓடிட்டு இருக்கான், அவன் அந்த டவுன் ஹாலை கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு பிளாக் ஸ்மித்தை பார்க்குறான். அவர் பேர் வாட்சர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவருடைய அப்ரெண்டிஸ். ஸோ அப்ரெண்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொழில் தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட புதுசாக வந்து தொழில் கற்றுக்க வந்தவங்கள நம்ம அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அப்ரெண்டிஸோட அந்த வாட்சர் நின்றுட்டு அந்த புல்லட்டின் போர்டில் இருக்கிறத படிச்சுக்கிட்டு இருக்காரு. படிக்கும்பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பிரான்ஸை பார்த்து, தட் மீன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து, கால்ட் ஆஃப்டர் மீ டோன்ட் கோ சோ ஃபாஸ்ட் புப் அப்படின்னா நம்ம செல்லமாக கூப்பிட்ற மாதிரி. ஸோ ரொம்ப ஸ்பீடால ஸ்கூலுக்கு போவாத, யூ வில் கெட் டு யுவர் ஸ்கூல் இன் பிளென்டி ஆஃப் டைம், உனக்கு ஸ்கூல் போய் சேர்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு, ஏன் இப்படி அவசர அவசரமாக ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சர் அப்படின்னா அந்த பிளாக் ஸ்மித் பிரான்ஸை பார்த்து கேட்கிறார். ஐ தாட் ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ அண்ட் ரீச்டு. ஸோ என்னன்னா இது வந்து என்னன்னா அவர் என்ன கலாய்க்கிறாரு, ஏன்னா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சுன்னு தெரியுது, இன்னும் ஸ்கூலுக்கு போக நிறைய நேரம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் கலாய்க்கிறாரு நினச்சிக்கிட்டு அவன் வந்து அந்த ஸ்கூலுக்கு போயிடுறான். ஃபர்ஸ்ட் ஸ்கூல்
உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த டீச்சருடைய கார்டன் இருக்கும். அதாவது அமீல் அப்படின்ற அந்த டீச்சர் தான் அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர். அந்த அமீலோடைய கார்டன், அவரோட கார்டன் தான் இருக்கும். கார்டனை தாண்டி தான் அந்த ஸ்கூல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார்டனுக்கு ரீச் பண்ணுறான். அப்போவே உனக்கு மூச்சு நின்றுச்சுன்னா மூச்சு தெறிக்க தெறிக்க வந்து ஓடி வந்திருக்கான். யூஸ்வலி வென் ஸ்கூல் பிகின் தேர் வாஸ் அ கிரேட் பசில். ஸோ எப்போவுமே ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்கூல்னால எப்போவுமே சத்தமாக இருக்கும். இதை நம்ம கேள்விப்பட்டதான். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதே பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூலு ஒன்று கத்திட்டு செம ஆர்ப்பாட்டமாக இருக்கும். பசில் அப்படின்னா வந்து எனர்ஜெட்டிக்காக நல்லா சத்தமாக அங்கே எங்கே மூவ் பண்ணிட்டு ஒரு இடத்துல கூட்டமாக நிற்பாங்க, ஒரு இடத்துல ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல கத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஸ்கூல் இருக்கும். ஸோ வந்து வென் தேர் வாஸ் அ கிரேட் பசில் விச் குட் பி ஹியர்ட் அவுட் இன் தி ஸ்ட்ரீட். ஸோ அந்த ஸ்கூலில் கத்துற சத்தம் நமக்கு தெரு ஸ்ட்ரீட் வரைக்கும் கேட்குமா. தி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் டெஸ்க், அதாவது அந்த டெஸ்க்கை தள்ளி வைக்கிறது. லெசன்ஸ் ரிப்பீட்டட் இன் யூனிசன், எல்லாரும் சேர்ந்து அந்த கோரஸாக வந்து ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறது. ஸ்கூலில் வந்து நம்மள சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கொஷின் கேட்பாங்க, அதை நம்ம கோரஸாக திருப்பி ரிப்பீட் பண்ணணும். அந்த சத்தம் அதெல்லாம் வந்து வெரி லவுட் வித் அவர் ஹேண்ட்ஸ் ஓவர் அவர் இயர் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அண்ட் தி டீச்சர்ஸ் கிரேட் ரூலர் ராப்பிங் ஆன் தி டேபிள். ஸோ வந்து இது வந்து பசங்க வந்து இந்த ரிப்பீட் பண்ணி கத்திக்கிட்டு இருப்பாங்க. காதில் வந்து கை வச்சுக்கிட்டு எல்லாரும் சத்தமாக வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கூடயே டீச்சர் அந்த ஸ்கேலில் வந்து டேபிள் அடிக்கிற சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஸ்கேலை வச்சு அவர் டேபிளில் தட்டிக்கிட்டே இருப்பார். அதான் ரேப்பிங் அப்படின்னா தட்டிக்கிட்டே இருக்கிறது. பட் நவ் இட் வாஸ் ஆல்சோ ஸ்டில். இவன் ஸ்கூலுக்கு அந்த கார்டனுக்கு போயிட்டான். ஆனால் ஸ்கூலோட சத்தம் தெரு வரைக்கும் கேட்கும். ஆனால் கார்டன்லேயே நிற்கிறான். ஸ்கூல்ல இருந்து ஒரு துளி சத்தம் கூட வரலை. ஐ ஹேட் கவுண்டட் ஆன் தி கமோஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன் அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னா, இந்த சத்தம் கேட்கும் பொழுதே நம்ம வந்து இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போய் நம்ம பெஞ்சில் உட்காந்துடலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு வந்திருப்பான். கமோஷன் அப்படின்னா நாய்ஸி டிஸ்டர்பன்ஸ், அதாவது இந்த சத்தத்துக்கு நடுவுலலாம் வந்து என்ன அப்படின்னா அப்படியே நம்ம வந்தது லேட்டாக வந்தது தெரியாமல் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பெஞ்சில் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு வந்திருப்பான். ஆனால் இந்த இடத்துல நிசப்தமாக இருக்குது. இவன் எப்போவுமே ஸ்கூலில் கேட்குற அந்த சவுண்டு இன்னைக்கு கேட்கல. பட் அஃப்கோர்ஸ் தட் டே எவ்ரி திங் ஹேஸ் டு பி ஆஸ் குவைட் அஸ் சண்டே மார்னிங். ஸோ சண்டே மார்னிங் மாதிரி இருக்குது. ஏன்னா சண்டேனா நம்ம ஸ்கூல் கிடையாது. அப்படின்னா ஸ்கூல் எப்பவும் போல் அமைதியாக இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவ் டேஸாக இருந்தால் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, அமைதியாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி ஒரு நார்மல் ஸ்கூல் டே தான். ஆனால் அதை பார்க்க சண்டே மாதிரி இருக்காம். த்ரூ தி விண்டோ ஐ சா மை கிளாஸ்மேட்ஸ் ஆல்ரெடி இன் தேர் பிளேசஸ். ஸோ ஜன்னல் வழியாக பார்க்குறான், கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க இடத்துல உட்காந்துருக்காங்க. அண்ட் எம் அமீல் அந்த டீச்சர் வாக்கிங் அப் அண்ட் டவுன் வித் ஹிஸ் டெரிபிள் அயன் ரூலர் அண்டர் ஹிஸ் ஆர்ம். ஸோ டீச்சரும் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழே நடந்துட்டு இருக்காரு. அவருடைய டெரிபிள் அயன் ரூலர் அப்படின்னா இரும்பு ஸ்கேலை கை கடியில் வச்சு நடந்துகிட்டே இருக்காரு. ஐ ஹேட் டு ஓப்பன் தி டோர் அண்ட் கோ அண்ட் பிஃபோர் எவ்ரிபடி. ஸோ நான் இப்போ கதவை திறந்துட்டு எல்லார் முன்னாடியும் போகணும். யூ கேன் இமேஜின் ஹவ் ஐ பிளஷ்ட் அண்ட் ஹவ் ஐ ஃப்ரைட்டன்ட் ஐ வாஸ். நான் எவ்வளோ பிளஷ் ஆகிட்டேன் அப்படின்னா அப்படியே ரெட்டாக மாறிடுறது. அது ஒரு பயத்தில், ஓகேவா, பயத்தில் அப்படியே ரெட்டாக பிங்காக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டாக மாறிடுறது. ஏன்னா எல்லார் முன்னாடியும் இப்போ அவன் போகணும். ஏன்னா ஸ்கூல் எப்பவும் போல் அறக்க பறக்க இருக்கும். அப்படியே அவன் போய் பெஞ்சில் உட்காந்துடலான்னு பார்த்தா எல்லாரும் இப்போ அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஒரு துளி சத்தமும் இல்லை. இவன் கதவை தட்டி எக்ஸ்கியூஸ் மீ கேட்குற சத்தம் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ புதுசாக இப்படி யாராவது ரொம்ப லேட்டாக வந்தால் நம்ம எல்லாருமே திரும்பி பார்ப்போல, அந்த மாதிரி இப்போ அவனை எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லேட்டாக வந்ததுனால டீச்சர் வேற இவனை திட்ட போகிறாங்க. ஸோ இது எல்லாமே அவனுக்கு பிளஷ்ஷும் அந்த ஃப்ரைட் அண்ட் அந்த பயமும் அவனுக்குள்ளே இருக்குது. பட் நத்திங் ஹேப்பன். எம் அமீல் saw me and quickly and said very kindly, go to a place quickly little France, we were beginning without you. ஸோ என்னன்னா டீச்சர் திட்டுவாருன்னு எதிர்பார்த்த ஃப்ரான்ஸுக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா டீச்சர் திட்டாமல் அதுவும் ரொம்ப தன்மையாக வெரி கைண்ட்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் பிளேஸில் போய் உட்காரு ஃப்ரான்ஸ், ஆனால் நீ வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறார். ஸோ அதனால இவன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவன் இடத்துல உட்காரான். ஐ ஜம்ப்டு ஓவர் தி பெஞ்ச் அண்ட் sat down at my desk. ஸோ அவனோட இடத்துல போய் உட்காந்துடுறான். நாட் டில் தென் when I had a little over my fright did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt and the little black silk cap all embroidered that he never wore except on inspection and prize day. ஸோ டீச்சர் வந்து அவன் இடத்துல போய் உட்கார சொல்லிட்டாரா. அதனால இவனு எகிரி குதிச்சு போய் அவன் இடத்துல உட்காந்துட்டான். உட்காந்து கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு அவனுக்கு பயம் போயிடுச்சு. ஏன்னா டீச்சர் தான் திட்டல. அதனால கொஞ்சம் அவனுக்கு பயம் குறைஞ்சதுக்கப்புறம் டீச்சரை பார்க்குறான். டீச்சர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் கோட் ஒன்று போட்டிருக்காரு. அதுக்குள்ளே ஒரு ஃப்ரில் ஷர்ட் ஒன்று போட்டிருக்காரு. அப்புறம் பிளாக் சில்க் கேப் ஒன்று, தலை மேலே ஒரு கேப் போட்டிருக்காரு. இது எல்லாமே எம்ப்ராய்டரி வேற போட்டிருக்கு. இது அவர் எப்போவுமே நார்மல் ஸ்கூல் டேஸில் போடவே மாட்டார். என்னைக்கு அவர் போடுவார்னா, ஸ்கூலில் எங்கேயாவது இன்ஸ்பெக்ஷன் நடக்குதுனோ இல்லை என்னைக்காவது அந்த ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் டே மாதிரி நடத்துகிறாங்கனோ அப்போ நான் மட்டும் தான் ட்ரெஸ்ஸை போடுவார். ஏன் இன்னைக்கு இவர் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்றதே இப்போ தான் அவன் கவனிக்கிறான். அவன் பயம் போனதுக்கப்புறம் அவன் இடத்துல போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆஸ்வாசப்படுத்திட்டு தான் டீச்சரே இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது அவர் மேல் தான், ஸோ அந்த வந்து ஏன் இந்த மாதிரி கோட் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் வந்து யோசிக்கிறான். Besides, the whole school seemed so strange and solemn. ஸோ என்னன்னா இவன் வந்து உட்காந்துட்டான்,
டீச்சர் திடீர்னு பார்த்தா இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, ஸ்கூல் வேற ரொம்ப அமைதியாக இருக்குது, அவனுக்கு ஒரே புதுசாக இருக்குது, ஸ்டேஜ் ஒரே மர்மமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வந்து சால்ம் அப்படின்னா கன்சர்ன் வித் ஒர்க் ஆர் இம்பார்ட்டன்ட் மேட்டர் ரேதர் தென் பிளே ஆர் ட்ரிவாலிட்டிஸ் அப்படின்றது. ஸோ என்னன்னா ஸ்கூல்லனா ஒரு விளையாட்டு இருக்கும், பசங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, ஒரு ஜாலியான ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் எல்லாருமே சீரியஸாக இருக்காங்க. ஸோ அப்படி சீரியஸாக எந்த சந்தோஷமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அப்படியே சீரியஸாக கவனிக்கிறது தான் நம்ம solemn அப்படின்னு சொல்வோம். But the thing that surprised me most was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. பின்னாடி பெஞ்சில் எப்போவுமே காலியாக இருக்குமா, ஆனால் இப்போ பின்னாடி பெஞ்சில் ஊரில் இருப்பவர்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாமே உட்காந்துருக்காங்களாம். அதில் ஓல்டு ஹவுசர் அப்படின்றவர், அதாவது வயசானவர், அவர் பேர் ஹவுசர், ஓகேவா, வித் திஸ் 3 cornered hat. அவரும் ஒரு கேப் போட்டிருக்காரு, அதுக்கு 3 corners இருக்கான். அவர் யாருன்னா ஃபார்மர், அந்த ஊருக்கு மேயராக இருந்திருக்காரு, ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு, அண்ட் செவரல் அதர்ஸ் பிசைட். ஸோ அவர் பக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த ஹவுசரும் அந்த ஊர் மக்கள் எல்லாமே உட்காந்துருக்காங்க. Everybody looked sad, and Hauser had brought an old primer, thumbed at the edges, and he held it open on his knees with his great spectacles lying across the page. ஸோ ஆனால் எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்காங்க. இந்த ஃப்ரான்ஸ்க்கு ஒன்றுமே புரியலை. முதல் ஸ்கூல் அமைதியாக இருக்குது, ரெண்டாவது டீச்சர் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, யாருமே உட்காராத பேக் பெஞ்சில் ஊர்க்காரங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவுசர் அப்படின்ற அந்த ஓல்டு மேன், அந்த வயசானவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமர் இருக்குது. ப்ரைமர் அப்படின்னா எ ஷார்ட் இன்ஃபர்மேட்டிவ் பீஸ் ஆஃப் ரைட்டிங், ஒரு துண்டு பேப்பர், ஓகேவா, ஒரு துண்டு காகிதம், ஒரு பேப்பரை ஒன்று, ஒரு சின்ன பேப்பரை ஒன்று கையில் மடிச்சு வச்சிருக்காரு. அதை தான் ப்ரைமர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய எட்ஜை வந்து பிடிச்சிருக்காரு. இப்போ நம்ம கடுதாசியில் அந்த காலத்தில் லெட்டரெல்லாம் பிரித்து படிக்கும் போது அந்த கார்னரில் கட்டை விரல் வச்சு பிடிச்சி படிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி தம்பட் அட் தி எட்ஜ் அண்ட் ஹெல்ட் இட் ஓப்பன் ஆன் ஹிஸ் நீஸ், அவரோட கால் மேலே தொட மேலே வச்சு வித் இஸ் கிரேட் ஸ்பெக்டக்கல்ஸ் லையிங் அக்ராஸ் தி பேஜஸ். ஸோ அவர் கண்ணாடியை போட்டு அந்த பேப்பரில் இருக்கிறத படிச்சுட்டு இருக்காரு, அந்த துண்டு பேப்பரில் இருக்கிறத படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ப்ரைமர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா யாருக்காவது எதையாவது தெரிவிக்கணும், ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேர்வெல் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி துண்டு கடிதங்கள், இந்த பிரசுரங்கள்லாம் கொடுக்கறது. அந்த ஃப்ரெஞ்சில் வந்து அது ஒரு கல்ச்சர், ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஒரு கையில் இருக்கும்பொழுது தான், ஏன்னா வந்து அந்த ப்ரைமர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு துண்டு கடிதாசி, அவங்க மனசில் நினைக்கிறதையோ இல்லை அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறதையோ இல்லை அவங்கள பற்றி புகழ்ந்தோ சம்திங், அதாவது விடை பெறும்பொழுது தான் இந்த ப்ரைமர் அப்படின்றத கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அது ஹவுசர் கையில் இருக்குது. ஸோ இப்போ இவனுக்கு ஒரு சந்தேகமாகுது, இவங்க வந்திருக்காங்க, இப்போ இந்த ப்ரைமரை வேற இந்த ஹவுசர் வச்சிருக்காரு அப்படின்றது. while I was wondering about it all, Amil mounted his chair and in the same grave and gentle tone which he used to me. ஸோ என்ன அப்படின்னா இதெல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னே புரியலையே, ஸ்கூலே விசித்திரமாக இருக்குது, இவங்களாம் வேறு உட்காந்துருக்காங்க, ப்ரைமரை வேறு ஹவுசர் கையில் வச்சுருக்காரு, என்னன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி ஃப்ரான்ஸ் வந்து குழப்பமாக இருக்கான். அப்போ அமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய சேரை எடுத்து இந்த பக்கம் போடுறாரு, மவுண்டட் ஹிஸ் சேர், அதாவது எடுத்து மவுண்டட் ஹிஸ் சேர் அப்படின்னா அந்த சேரோட அந்த பின் பகுதி இருக்கும்ல, அது மேலே அப்படியே சாஞ்சு நிற்கிறார், ஓகேவா, நம்ம அந்த பின் பகுதியை பிடிச்ச மாதிரி சாஞ்சு நிற்கிறாரு. ஸோ அவரோட வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறார். அவரோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னா இன் தி சேம் கிரேவ் அண்ட் ஜென்டில் டோன். ஸோ கிரேவ் அப்படின்னா இந்த ஏற்ற இறக்கோலாம் இல்லாமல் அந்த ஒரே சரியாக பேசுறது தான் கிரேவ் டோனுவாங்க. அதுவே ஜென்டில், அவரோட வாய்ஸும் ஒரு நல்ல ஒரு சாஃப்டான வாய்ஸ் தான். விச் he used to me said. ஸோ அமீல் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. மை சில்ட்ரன், திஸ் இஸ் தி லாஸ்ட் லெசன் ஐ ஷல் கிவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைகளாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிற கடைசி ஃப்ரெஞ்ச் லெசன் இதுதான் அப்படின்றது தான் அமீல் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை. தி ஆர்டர் ஹஸ் கம் ஃப்ரம் பெர்லின் டு teach only German in the schools of Alsace and the Lorraine. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜெர்மன்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு, பெர்லின் அப்படின்றது ஜெர்மனுடைய தலைநகரம், அங்கேருந்து ஆர்டர் வந்திருக்கு, இனிமே ஃப்ரான்ஸில் இருக்கும், அதாவது ஃப்ரான்ஸில் இவங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட், ஓகேவா, அதாவது ஃப்ரான்ஸில் ஜெர்மன் 2 டிஸ்ட்ரிக்டை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே படித்தோம், ஓகேவா, என்ன அப்படின்னா அல்சாஸ் அண்ட் லொரைனோ. ஸோ ஜெர்மன், அதாவது பிரஷியர்களால் பிடிக்கப்பட்ட அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் இனிமே ஜெர்மன் மட்டும்தான் படிக்கணும், ஃப்ரெஞ்ச் வந்து படிக்கக்கூடாது அப்படின்ற ஆர்டர் ஜெர்மன் தலைநகரம் பெர்லின்லேருந்து வந்திருக்கு. அதனால ஜெர்மன் உங்களுக்கு நடத்துறதுக்கு நாளையிலேருந்து ஒரு புது டீச்சர் வருவாங்க. தி நியூ மாஸ்டர் கம்ஸ் டுமாரோ. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். ஐ வாண்ட் யூ டு பி வெரி அட்டென்டிவ். இதுதான் நான் உங்களுக்கு எடுக்க போகிற கடைசி ஃப்ரெஞ்ச் லெசன். ஸோ இதை வந்து கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஞ்ச் டீச்சர், அதாவது அமீல் வந்து சொல்கிறார். வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. தண்டர் கிளாப் அப்படின்னா ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்னாலே அது வந்து ஒரு அதிசயம் தான். ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அப்படின்னா அவனால் நம்பவே முடியல, என்னடா நடக்குது அப்படின்றத அவனால்
அவனால் யூகிக்கவே முடியல. அதான் தண்டர் கிளாப் அப்படின்னு. ஓ தி விரிச்சஸ் அப்படின்னு சொல்கிறான். விரிச்சஸ் அப்படின்னா someone you feel sorry for. ஓ that what they had put at the town hall. ஓ இதை தான் இந்த விரிச்சஸ் அப்படின்னா, அட பாவமே இதை தான் அந்த புல்லட்டினில் போட்டிருந்தாங்களா? டவுன் ஹாலெல்லாம் இவன் கடந்தானே வந்தால் அந்த புல்லட்டின் போர்டில் நோட்டீஸ் போட்டிருப்பாங்களே, எதையோ படித்த இவன் இன்னைக்கு இதை படிக்காமல் கடந்து வந்திருக்கா. ஓ தி விரிச்சஸ், ஐயோ இதை போய் நம்ம படிக்காமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். இப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான், மை லாஸ் ஃப்ரெஞ்ச் லெசன், வை ஐ ஹார்ட்லி நோ ஹவு டு ரைட். ஆனால் எனக்கு இன்னும் எப்படி எழுதணுன்னே தெரியாதே. ஆனால் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் லெசனா. ஆனால் ஐ ஹார்ட்லி அப்படின்னா எனக்கு ஒன்றுமே ஃப்ரெஞ்சில் எழுத தெரியாதே. ஐ ஷுட் நெவர் லேர்ன் எனிமோர். அப்பாடி ஆனாலும் இனிமேல் நான் எந்த ஃப்ரெஞ்சும் படிக்க வேணாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர் தென். ஸோ நான் இப்போ அப்படின்னா இங்கே நான் படிக்கிறத நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறான். ஓ ஹவு சாரி ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன் அப்படின்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறான். ஃபஸ்ட்டு நினைக்கிறான், ஓகே நம்ம ஃப்ரெஞ்ச் லெசன் இதுதான் நம்ம லாஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் லெசன், எனக்கு இன்னும் ஃப்ரெஞ்சு எழுதக்கூட ஒரு வார்த்தை கூட எழுத தெரியாது, நான் இனிமேல் ஏன் படிக்கணும் அப்படின்லாம் அவன் யோசிச்சிடறான். அப்போ திருப்பி அவனுக்கு வருது, ஓ ஹவு சாரி ஐ வாஸ் நாட் ஃபார் லேர்னிங் மை லெசன்ஸ். ஐயோ அப்போ இனிமேல் நான் ஃப்ரெஞ்ச் படிக்கவே முடியாதா? நான் வந்து லெசன் கவனிக்கிறதுக்கு பதிலாக சீக்கிங் பேர்ட்ஸ் எக், ஸோ வந்து குருவி முட்டை தேட போயிருக்கான். ஆர் கோயிங் ஸ்லைட்ஸ் ஆன் தி சார். சார் அப்படின்றது சார்லேண்ட் அப்படின்னு ஒரு சின்ன பகுதி, ஓகேவா? ஸோ அந்த பகுதியில் வந்து ஸ்லைடு சர்க்கம்பார் விளையாட போயிருக்கான். ஸோ அப்போ வந்து மை புக்ஸ் that had seemed such a nuisance. ஸோ அவனோட அந்த ஃப்ரெஞ்ச் புக்லாம் அவனுக்கு ஒரு நியூசன், அன்வான்டான டிஸ்டர்பன்ஸ் மாதிரி அவனுக்கு இருந்திருக்கு. a while ago so heavy to carry, my grammar and my history of the saint were old friends now that I could not give up. ஸோ என்னன்னா இப்போது அவனுக்கு எதெல்லாம் பிடிக்கலன்னு நினச்சானோ, புக் அவனுக்கு நியூசன்ஸ்ன்னு நினச்சிருக்கான். அவனுக்கு ஏன் இந்த புக்கை டெய்லி பேக்கை தூக்கிட்டு வரும், இது வேறு வெயிட்டாக இருக்கேன்னு நினச்சிருக்கான். கிராமரு ஹிஸ்ட்ரி புக்கு எதையுமே வந்து அவன் வந்து ஒரு லோடாக மட்டும்தான் பார்த்துருக்கான், தவிர்த்து அவன் புக்காக பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ தான் நினைக்கிறான், ஐயையோ இப்போ இதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃப்ரான்ஸ் வந்து நினைக்கிறான். அண்ட் அமீல் டூ, அதாவது என்னன்னா இனிமேல் அமீலையும் பார்க்க முடியாதுல்ல. தி ஐடியா தட் ஹி வாஸ் கோயிங் அவே தட் ஐ ஷுட் நெவர் see him again made me forget all about his rules and how cranky he was. இனிமேல் அவரை பார்க்க முடியாது அப்படின்னு தெரியும் பொழுது தான் அவர் இவ்வளோ நாள் இவனை நடத்தின விதம், இவரை திட்டினது, இது எதுவுமே அவன் மனசில் வந்து இனிமேல் படவே இல்லை, எல்லாமே மறக்குது. கிராங்கி அப்படின்னா ஈஸிலி இரிட்டேட்டட் ஆர் அனாய்டு. ஸோ கிராங்கி அப்படின்னா இப்போ டக்குன்னு கோவம் வருது, ஷார்ட் டெம்பர்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் வந்து முன்கோபக்காரராக தான் அமீல் இருப்பார். அதனால் அவர் எப்போவுமே ஃப்ரான்ஸை வந்து திட்டிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் திட்டினது எல்லாமே இப்போ மறக்குது. ஏன்னா இனிமேல் நாளையிலேருந்து அமீலை இவனால் ஃப்ரான்ஸால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் பொழுதே அவர் திட்டினது எல்லாம் இவனுக்கு வந்து மறக்க ஆரம்பிக்குது. புவர் மேன், இட் வாஸ் இன் ஹானர் ஆஃப் ஹிஸ் லாஸ் லெசன் தட் ஹி put on his fine Sunday clothes and now I understood why the old man of village were sitting there in back of the room. ஐயோ பாவோ, இன்னைக்கு அவரோட லாஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுனால அவருக்கு மரியாதை தரும் விதமாக தான் அவர் இன்னைக்கு லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் எடுக்க வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கிறது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு. அவர் இத்தனை வருஷமாக ஃப்ரெஞ்ச் நடத்தினதுனால அவருக்கு மரியாதை தரும் விதமாக அவரோட லாஸ்ட் லெசனை அட்டன் பண்ணி தன்னோட மரியாதை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் வந்து உட்காந்துருக்காங்கன்றது இது எல்லாமே அப்போதான் வந்து பிரான்ஸுக்கு புரியுது. It was because they were sorry too that they had not gone to school more. ஸோ வில்லேஜஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நினச்சி தானே ஃபீல் பண்ணுறாங்க. இட் வாஸ் தேர் வே ஆஃப் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 years ஆஃப் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ் அண்ட் ஆஃப் ஷோயிங் தேர் ரெஸ்பெக்ட் ஃபார் தி கண்ட்ரி தட் வாஸ் தேர்ஸ் நோ மோர். ஸோ இது அந்த வாதியாருக்கு, தட் மீன்ஸ் அந்த மாஸ்டருக்கு அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க காட்டுற ஒரு மரியாதையான விஷயம். ஏன்னா 40 வருஷமாக அவர் இந்த ஸ்கூலில் இருந்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவர் கிளம்ப போகிறாரு கடைசி நாள். ஸோ அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக அவரோட லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் கிளாஸை வந்து கவனிக்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கும் வில்லேஜஸ் எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. வைல் ஐ வாஸ் திங்கிங் ஆல் ஆஃப் திஸ் ஐ ஹியர்ட் மை நேம் கால். ஸோ இதெல்லாம் நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, யார் ஃப்ரான்ஸ் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனோட பேரை கூப்பிடுறது கேட்குது. இட் வாஸ் மை டர்ன் டு ரெசிடேட். ஸோ இது என்னோட டர்ன் டு ரெசிடேட். எதை ரெசிடேட் பண்ணணும், அதாவது பார்ட்டிசிபிளாக அவர் படிச்சுட்டு வர சொல்லியிருக்காரு இல்லையா. ஆனால் ஃபஸ்ட் பேராகிராஃபில் நம்ம பார்த்தோம், அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்தால் அந்த அமீல் வந்து பார்ட்டிசிபிளை பற்றி கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருப்பாருன்றது கரெக்டாக ஃப்ரான்ஸுக்கு வருது. ஃப்ரான்ஸுக்கிட்ட ஆமாம் நீ படிச்சுட்டு வந்த என்னன்றதை அந்த பார்ட்டிசிபிள் பற்றி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமீல் வந்து கேட்குறார்.
What would I not given to be able to say that dreadful rule for the participle although very loud and clear and without one mistake. ஸோ அப்போ வந்து ஃப்ரான்ஸ் மனசில் வந்து ஓடுது, நம்மளால இந்த ட்ரெட்ஃபுல் அப்படின்னா இந்த பயங்கரமான பார்ட்டிசிபிள் ரூலை வந்து நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஓடுது. அப்படியே நம்ம சொன்னாலும் நம்மளால சத்தமாக கிளியராக ஒரு தப்பும் இல்லாமல் சொல்லிட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான். சரி சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு பார்ட்டிசிபிளோட ரூலை சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் தி ஃபர்ஸ்ட் வேர்ட். ஸோ முதல் வார்த்தையில தடுமாறிடுறான். அண்ட் ஸ்டுட் தேர் holding on to my desk, my heart beating and not daring to look up. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தையே அவன் வந்து தப்பாக சொல்லிடுறான். ஃபஸ்ட்டு வார்த்தைக்கு மேலே அவனால் எதுவுமே சொல்ல முடியல, குழம்பிடுறான். அதனால் டெஸ்க்கை பிடிச்சிக்கிட்டு தலை நிமிராமல் நின்றுக்கிட்டு இருக்கான். daring to look up. ஸோ தலை நிமிரவே அவனுக்கு பயமாக இருக்குது. டேரிங் அப்படின்னா சேலஞ்ச் டு டூ சம்திங் டேஞ்சரஸ் அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து தலையை நிமிராமலே குனிஞ்சிக்கிட்டே இருக்கான். ஐ ஹியர்ட் எம் அமீல் சே டு மீ, ஐ won't scold you little France, you must feel bad enough, see how it is. ஸோ அமீல் வந்து சொல்கிறாரு, நான் உன்னை இன்னைக்கு திட்ட மாட்டேன், ஐ won't scold you அப்படின்னா ஃப்ரான்ஸை வந்து நான் உன்னை திட்ட மாட்டேன், ஆனால் யூ மஸ்ட் ஃபீல் பேட் இனஃப், ஆனால் நீ இதை நினச்சி வந்து அசிங்கப்படணும், நீ எப்படி நிற்கிறன்னு பாரு, சி ஹவ் இட் இஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாஸ்டர் அமீல் வந்து ஃப்ரான்ஸை பார்த்து சொல்கிறார். Every day we have said to ourselves, bah, I have plenty of time, I will learn it tomorrow, and now you see where we have come out. That's the great trouble with Alsace, she put off learning till tomorrow. ஸோ என்னன்னா நம்ம ஒரு நாளும் வரும்பொழுது நமக்கு தான் நிறைய டைம் இருக்கே, நம்ம நாளைக்கு படிச்சுப்போம் அப்படின்னு தள்ளி போட்டு இப்போ எங்கே வந்து நின்று இருக்கோன்னு பாருங்க. இதுக்கு மேலே நம்மளால ஃப்ரெஞ்சே படிக்க முடியாது. இதுதான் அல்சாஸில் வாடுறதோட பெரிய பிரச்சனை. நம்ம ஏன்னா படிக்கிறதை இங்கே தள்ளி போட முடியாது, ஏன்னா எந்த நேரத்துலையும் என்ன வேணால் நடக்கலாம். இப்போ பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் டீச்சர் வந்து சொல்கிறார். Now those fellows out there will have right to say to you, how is it you pretend to be the Frenchman and yet you can neither speak or write your own language அப்படின்ட்டு. ஸோ டீச்சர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஜெர்மன் ஆல்ரெடி வந்து அல்சாஸை பிடிச்சிட்டாங்க, இனிமேல் இங்கே ஃப்ரெஞ்சு படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஜெர்மன் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு நாள் வந்து இந்த ஊர் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு நான் வந்து ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன், ஒரு ஃப்ரெஞ்ச்மேன்னு சொன்னால் எங்கள் ஃப்ரெஞ்சு பேச பார்ப்போம், எங்கள் ஃப்ரெஞ்சை எழுதி காட்ட பார்ப்போம், என்ன நடிக்கிறியா நீ ஃப்ரெஞ்ச்மேன் அப்படின்னு சொல்லி உங்களையே பார்த்து கேட்பாங்க. பிரிட்டெண்ட் அப்படின்னா நடிக்கிறது, பிஹேவ் அன்நேச்சுரலி. ஸோ உங்களையே பார்த்து கேட்பாங்க, என்ன நீ ஃப்ரெஞ்சுன்னு போய் சொல்கிறியா, நான் நடிக்கிறியா, உனக்கு எழுதவும் தெரியல, படிக்கவும் தெரியல, பேசவும் தெரியல, நீ எப்படி ஒரு ஃப்ரெஞ்ச் மேனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல அப்படின்ட்டு. பட் யூ ஆர் நாட் தி வஸ்ட் புவர் லிட்டில் ஃப்ரான்ஸ். ஸோ நீ மட்டும் இங்கே வந்து வஸ்ட் இல்லை, வி ஹாவ் ஆல் அ கிரேட் டீல் டு ரிப்ரோச் அவர் செல்ஃப் வித். ஸோ நீ மட்டும் இங்கே வந்து இது பண்ண பேடாக நினைக்காத, நம்ம எல்லாருமே ஃப்ரெஞ்சை ஒழுங்காக கற்றுக்க, ஒழுங்காக எழுத, ஒழுங்காக பேச தவறிட்டோம். இதை நினச்சி நாம் தான் வெக்கப்படணும், அவமானப்படணும். ரிப்ரோச் அப்படின்றது டிஸ்கிரேஸ் ஆர் ஷேம். ஸோ நமக்கு ஃப்ரெஞ்சு சரியாக தெரியலை, நம்ம தாய்மொழியே நமக்கு சரியாக தெரியலன்னு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வெக்கப்படணும். ஸோ வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ நீ மட்டும் தனியாக படணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அமீல் வந்து ஃப்ரான்ஸை பார்த்து சொல்கிறார். யுவர் பேரண்ட்ஸ் வேர் நாட் ஆங்ஷியஸ் இனஃப் டு ஹேவ் யூ லேர்ன். ஸோ உங்கள் பேரண்ட்ஸுக்கே உன்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆர்வம் இல்லை. ஆங்ஷியஸ் அப்படின்னா ஏர்னஸ்லி விஷிங், அதாவது ஒரு ஆர்வம். உங்கள் அப்பா அம்மாக்கே உன்னை படிக்க வைக்கணும்னு ஆர்வம் இல்லை. தே ப்ரிஃபர் டு புட் யூ டு ஒர்க் ஆன் அ ஃபார்ம் ஆர் அட் தி மில்ஸ் ஸோ அஸ் டு ஹாவ் அ லிட்டில் மோர் மணி அண்ட் ஐ. ஸோ உங்கள் அப்பா அம்மாக்கே உன்னை படிக்க வைக்கணும்னு ஆர்வம் இல்லை, அவங்களே உன்னை ஃபார்ம் வேலைக்கோ இல்லை மில் வேலைக்கோ அனுப்புனா கொஞ்சம் பணமாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் ஐ, ஆனால் நானும் என்ன பண்ண தெரியுமா, ஐ ஹாவ் பீன் டு பிளேம் ஆல்சோ. நானும் வந்து குற்றம் சுமத்தப்பட வேண்டியவன் தான், என் மேலேயும் நிறைய தப்பு இருக்குது அப்படின்னு அமீல் வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட சொல்கிறார். என்ன அவர் பண்ணியிருக்காருனா, ஹாவ் ஐ நாட் ஆஃபன் சென்ட் யூ டு வாட்டர் மை ஃப்ளவர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் யுவர் லெசன். நான் எத்தனையோ நாள் என்னோட கார்டனில் இருக்கும் செடிக்கு உன்னை தண்ணி ஊற்றி சொல்லியிருக்கேன் தவிர்த்து என்னோட கிளாஸை கவனிக்கிறத விட கிளாஸ் நடத்தும் போதுலாம் உன்னை போய் நான் செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன். அண்ட் வென் ஐ வாண்டட் டு கோ ஃபிஷிங் டிட் ஐ நாட் ஜஸ்ட் கிவ் யூ அ ஹாலிடே. நான் என்னைக்கெலாம் ஃபிஷிங் போகணும்னு நினச்சேனோ அன்றைக்கெலாம் நான் உனக்கு ஹாலிடே, ஸ்கூலே லீவ் விட்டுட்டு போயிருக்கேன். இதெல்லாம் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமீல் வந்து ஃப்ரான்ஸ் கிட்டையும் எல்லாருக்கும் முன்னாடியும் இதெல்லாம் அவர் பண்ண தப்பா வந்து ஒத்துக்கிறார். அதாவது தோட்டத்தில் வந்து லெசனை கவனிக்கிறத விட அவனுக்கு வந்து தண்ணி பாய்ச்சுற வேலையை அதிகமாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் ஃபிஷிங்க்கு போகும்பொழுது போகும்போது ஸ்கூலுக்கே வந்து லீவ் விட்டுட்டு அவர் போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் அவர் பண்ண தப்பா வந்து அமீல் பண்ண தப்பா வந்து எல்லார் முன்னாடியும் வந்து ஒத்துக்கிறார். Then from one thing to another, M. Amil went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical, that we must guard it among us and never forget it அப்படின்னு சொல்றார். ஸோ வந்து இந்த அமீல் வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃப்ரான்ஸை வந்து சொன்னது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸை விட்டுட்டு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி பேசுறதுக்கு அமீல் போயிட்டார். அமீல்றது டீச்சர், ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். டீச்சர் வந்து ஃப்ரான்ஸை திட்டுறதை விட்டுட்டு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜோட பெருமையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். உலகத்திலேயே ரொம்ப அழகான மொழி, ரொம்ப கிளியரான
அழகான மொழி, லாஜிக் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ நம்மளோட கடமை, ஒரு ஃப்ரெஞ்ச் மேனாக ஒரு கடமை, நம்மளோட கடமை என்னென்னா நம்ம ஃப்ரெஞ்ச் மொழியை நாம் தான் பாதுகாக்கணும், நாம் அதை மறக்கவும் கூடாது. பிகாஸ் when a people are enslaved, slave அப்படின்னா மக்கள் அடிமையாக்கப்படும் பொழுது, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. ஸோ அவங்களோட சொந்த தாய்மொழியை நம்ம வந்து அடிமையாக்கப்படும் பொழுதும் நம்ம தாய்மொழியை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஈஸியாக அவங்களோட சிறையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சாவியாகவே நம்ம மொழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமில் அந்த டீச்சர் வந்து பொதுவாகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் அந்த ஊர் மக்கள்கிட்டையும் இந்த மாதிரி சொல்கிறார். Then he opened a grammar and read us for us our lesson. ஸோ அவர் வந்து அடுத்தது ஒரு கிராமர் கிளாஸ் நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் புக்கை திறந்து ஒரு லெசனை படிக்கிறாரு. ஐ வாஸ் அமேஸ்டு டு see how well I understand it. ஸோ வந்து ஃப்ரான்ஸுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அமேஸ்ட் அப்படின்னா ஒரே ஆச்சரியம், ஃபில்டு வித் தி எமோஷனல் இம்பாக்ட் ஆஃப் ஓவர்வெல்மிங் சர்ப்ரைஸ் ஆர் ஷாக். ஸோ அதனால் வந்து அமேஸ் ஆகிட்டா, அதாவது என்னடா ஆச்சரியமாக இன்றைக்கி போய் லெசன் புரியுதேன்னு. ஆல் ஹீ செட் சீம்டு ஸோ ஈஸி ஸோ ஈஸி. ஸோ அதாவது அமில் அந்த டீச்சர் நடத்துறது எல்லாமே, அவர் சொல்கிற எல்லாமே அவனுக்கு புரியுது, செம்ம ஈஸியாக இருக்குது. I think too that I had never listened so carefully and that he never very explained everything with so much patience. ஸோ இங்கே ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஏன் அவனுக்கு நல்லா புரியுது அப்படின்னா இந்த கிளாஸை தான் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப சின்சியராக லிசன் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அமீல் அவரும் இந்த கிளாஸை ரொம்ப பொறுமையாக நிதானமாக எடுத்திருக்கார் வித் பேஷன். இட் சீம் ஆல்மோஸ்ட் as if the poor man wanted to give us all he knew before going away and put it all into our head at one stroke. ஸோ அவரோட அந்த கிளாஸ் இருக்கிற விதத்தின் மூலயமா வந்து பிரான்ஸுக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த ஒரே நாள்ல அவருக்கு தெரிஞ்ச எல்லா பிரெஞ்சு விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இவங்க தலையில போட்டுட்டு போயிடணும், தலையில மண்டையில ஏத்திட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமீல் வந்து ரொம்ப ட்ரை பண்றது அவனுக்கு புரியுது. After the grammar, we had a lesson in writing. So grammar class முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாடம், ஒரு லெசன் நடத்துறாரு. That day, Amil had new copies for us written in a beautiful round hand. ஸோ அன்னைக்கு நடத்தின லெசனை வந்து அழகான ஒரு ரவுண்ட் ஹேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழகான ஹேண்ட் ரைட்டிங், போல்டு பிளெயின் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் அந்த லெசனை அது எழுதிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த லெசன் என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸ் அல்சாஸ் அப்படின்றது தான் அந்த லெசன். ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கும் அல்சாஸை பற்றி படிக்கிறது தான் அந்த லெசன். They looked like little flags floating everywhere in the school room hung from the rod at the top of our desk. ஸோ அந்த எழுத்துக்கள் இதெல்லாத்தையும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்கூல் ஃபுல்லாக கொடி கட்டி பறந்த, அந்த கொடி பறந்தா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்காம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெஸ்கோடைய கார்னர்ஸில் ஒரு சின்ன கம்பி மாதிரி வச்சு அதில் கொடி கட்டி விட்டால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அவ்வளோ அழகாக அந்த எழுத்துக்கள் இருக்காம். You ought to have seen how everyone set to work and how quiet it was. So out அப்படின்னா indicate. ஸோ வந்து என்ன அப்படின்னா இதுதான் இப்படி தான் வந்து you ought to see how everyone set to work. இப்படி தான் ஒருத்தவங்களும் தங்களோட டியூட்டியை பண்ணுவாங்க. அண்ட் how quiet it was. ஸோ எவ்வளோ அமைதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ought அப்படின்னா used to indicate duty. ஸோ அவங்க வந்து ஒருத்தவங்க பண்ணுற அந்த டியூட்டியை வந்து ought அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க ஒழுங்காக ஒரு டியூட்டியை பண்ணால் எப்படி இருக்குன்றதும் how quiet it was. ஸோ எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றதும் இன்னைக்கு ஃப்ரான்ஸ்க்கு புரியுது. The only sound was the scratching of the pen over the paper. Scratching அப்படின்னா கிறுக்கிறது. ஸோ scratching அப்படின்னா writing with a pen or pencil, எழுதுறது தான் scratching அப்படின்னு சொல்லுவாங்க. Once some beetles flew in but nobody paid any attention to them. அந்த நேரத்தில் ஒரு வண்டு, அதோட பிக்சர் நான் கொடுத்துருக்கேன். இந்த வண்டு வந்து கிளாஸ் ரூமில் பறந்து வருது, ஆனால் இதை பற்றி யாரும் கண்டுக்கல. Not even the littlest one who worked right on tracing their fishing hook as that was French too. ஸோ என்ன அப்படின்னா அதாவது இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஹூக் வச்சுட்டு வேலையும் செஞ்சுட்ருக்காங்க அந்த லிட்டில் ஒன்ஸ், சின்ன பசங்க கூட இந்த பீட்டில் வந்து கண்டுக்கல. அதுவும் ஏதோ ஃப்ரெஞ்ச் மாதிரி அதையும் வந்து அதாவது ஃப்ரெஞ்ச் தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி வந்து இந்த பீட்டில் வந்ததை கூட கண்டுக்காமல் வந்து அமீலோடைய கிளாஸை வந்து கவனிச்சிட்ருக்காங்க. ஆன் தி ரூஃப் தி பிஜியன் கூடு அப்படின்னா பிஜியன் கத்துறது. ஸோ ஒரு பறவைக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீஜன் கத்துறது, அதாவது பீஜன் அப்படின்னா புறா கத்துறத கூடு அப்படின்னு சொல்லுவாங்க, வெரி லோ. ஸோ மேலே வந்து ரூஃப்க்கு மேலே புறாவும் கத்திட்டு இருக்கு. அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் வில் தே மேக் தெம் சிங் இன் ஜெர்மன் ஈவன் தி பீஜியன். ஸோ அப்போ வந்து ஃப்ரான்ஸுக்கு ஒன்று தோணுது, நம்மள மட்டும்தான் ஜெர்மன் படிக்க வைப்பாங்களா, இல்லை இந்த புறாக்களை கூட ஜெர்மன்லேயே பாட வச்சிருவாங்களா அப்படின்ற தாட்லாம் வந்து இந்த புறாவோட சத்தத்தை கேட்டு ஃப்ரான்ஸுக்கு தோணுது.
Whenever I looked up from my writing, I saw Amil sitting motionless in his chair and gazing first at one thing and then at another as he wanted to fix in his mind just how everything looked in that little school room. ஸோ அவன் ஒரு தடவை எழுதி முடிச்சிட்டும் அமீலை பார்க்குறான். அமீல் வந்து மோஷன்லெஸ், அதாவது நவுறாமல் அங்கேயே உட்காந்துருக்கார். மோஷன்லெஸ்னா டசன் மூவ், நவுறாமல் அங்கேயே உட்காந்துருக்காரு அவர் சேர்லையே. அண்ட் கேசிங் ஃபர்ஸ்ட் அட் ஒன் திங். கேசிங் அப்படின்னா அப்படியே விடாமல் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை பார்க்குறாரு, அதுக்கு அடுத்தது இன்னொரு பொருளை பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா இந்த கிளாஸ் ரூமில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் அப்படியே மைண்டில் பிக்சர் பண்ணிக்கிறார். ஓகேவா, அப்படியே மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். ஃபேன்சி ஃபார் 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him just like that. ஆனால் என்ன அப்படின்னா இன்னைக்கு தான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி அவர் மைண்டில் ஏற்றிக்கிறார். ஆனால் 40 வருஷமா இதே இடத்துல அவருக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, ஜன்னலுக்கு வெளியே அவரோட கார்டன் இருந்திருக்கு, எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு தான் அதை புதுசாக பார்க்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே கிரகிச்சு வந்து அமீல் வந்து மனசில் ஏற்றிக்கிறார். Only the desks and benches had been worn smooth. ஸோ என்ன அப்படின்னா டெஸ்க் அண்ட் பெஞ்சஸ், அதாவது டெஸ்க் அப்படின்னா அவங்க வச்சு எழுதுறது, பெஞ்ச் அது அப்படின்னா அவங்க உட்காருறது, அது மட்டும் தான் worn smooth. ஸோ worn அப்படின்னா டேமேஜ் பை லாங் யூஸ், உட்காந்து தேய்ச்சி 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 பெஞ்செல்லாம் வந்து முழுன்னு ஆயிருக்கு. தி walnut tree in the garden were taller and the hop vine that he had planted himself twined about the windows to the roof. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியே ஜன்னல் விட்டு வெளியே அவர் வச்ச வால்நட் ட்ரீஸ், ஸோ வால்நட் மரங்கள் உயரமாக வளர்ந்துருக்கு. அவர் நட்டது ஹாப் வைன். ஸோ அதோட பிக்சர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி நமக்கு திராட்சை மாதிரியே இது ஒரு வகையான ஒரு செடி. ஸோ அந்த ஹாப் வைன் வந்து அந்த விண்டோஸில், அதாவது அந்த ஜன்னல் கம்பியில் அப்படியே ட்விண்ட் அப்படின்னா அப்படியே கிளைம்ப் ஆகிட்டே வருது, அப்படியே சுற்றி பின்னிக்கிட்டே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஹவு இட் மஸ்ட் ஹாவ் broken his heart to leave it all poor man. ஸோ இந்த இடத்தெல்லாம் விட்டு போகிறதுக்கு அவருக்கு எப்படி மனசெல்லாம் வலிக்கும், ஐயோ பாவம் அவர் அப்படின்னு ஃப்ரான்ஸ் வந்து அமீல் டீச்சரை பற்றி நினைக்கிறான். டு ஹியர் ஹிஸ் சிஸ்டர் மூவிங் அபவுட் இன் தி ரூம் அபவ். ஸோ மேலே நடக்கிற சத்தம் கேட்குது, அதாவது கிளாஸ் ரூமுக்கு மேல் மாடியில் யாரோ நடக்கிற சத்தம் கேட்குது. யார் நடக்கிறாங்க அப்படின்னா அமீலுடைய சிஸ்டர், அமீலுடைய தங்கச்சி வந்து அந்த ரூமில் வந்து அமீலோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கிங் தேயர் ட்ரங்க்ஸ். ஸோ அமீலோடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ட்ரங்க்னா நம்ம ட்ரங்க்கு போட்டின்னு சொல்லுவோம், அதே தான் ஷூட் கேஸையும் ட்ரங்க்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ட்ரங்க்கில் அமீலோட பொருட்கள் எல்லாத்தையும், ஏன்னா அவர் மேலே தான் தங்கியிருக்கார் போல், கீழே ஸ்கூலு, மேலே அவர் தங்குற ரூமு, ஸ்கூலை சுற்றி அவர் வச்சிருக்கிற கார்டன், இதில் தான் அவர் 40 வருஷமாக இருந்திருக்காரு. இப்போ இதை அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து இப்போ வெளியே போகணும். ஸோ அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் அவர் தங்கச்சி எடுத்து ஒரு ஷூட் கேஸில் வந்து ட்ரங்க் பெட்டி அதில் வந்து பேக் பண்ணுறாங்க. ஃபார் தே மஸ்ட் லீவ் தி கண்ட்ரி நெக்ஸ்ட் டே. நாளைக்கே அவங்க இந்த அல்சாஸ் இந்த இடத்த விட்டு அவங்க வந்து போகணும் இல்லையா. ஸோ அதனால பேக்கிங் எல்லாத்தையும் அமீலோடைய தங்கச்சி பண்ணுறாங்க. பட் he had the courage to hear every lesson to the very last. ஆனாலுமே ஃப்ரான்ஸுக்கு வந்து எல்லா லெசனையும் கடைசி வரைக்கும் கேட்கணும் அப்படின்ற அந்த தைரியம் இருக்கு. ஆஃப்டர் தி ரைட்டிங் we had a lesson in history and then the babies chanted their பாபி பி போபு. ஸோ என்ன அப்படின்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிராமர் கிளாஸ் எடுக்கிறாரு, அப்புறம் ஒரு லெசன் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங் செக்ஷன் போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் நடத்துகிறாரு. ஸோ ஏன்னா ஒரு குழந்தைங்க வந்து இப்போ ஏதாவது ஊர் மக்கள்லாம் பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, குழந்தைங்க நம்ம பேசணும் அப்படின்னா அது பேச்சே வரலாலும் நம்ம சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அதுங்க அந்த சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அடுத்தது ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு பேசுகிறாரு அமீல் வந்து கிளாஸ் எடுக்கும்பொழுது அவரோட சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்கள்லாம் பின்னாடி வந்து இந்த மாதிரி பாபி பி போபு அப்படின்னு சத்தம் போட்டுட்ருக்கு. டவுன் தேர் அட் தி பேக் ஆஃப் தி ரூம் ஓல்டு ஹவுசர் அப்படின்றவர் had put on his spectacles and holding his primer in both hand spelled the letters with them. ஸோ அப்போ வந்து இந்த ஹவுசர் வந்து கையில் ஒரு துண்டு கடிதாசி வச்சுருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதான் ப்ரைமர். அந்த ப்ரைமரை அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் படித்து காட்டிக்கிட்டு இருக்கார். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. You could see that he too was crying, his voice trembled with emotion. ஸோ அப்படின்னா ஹவுசர் இருக்கார் இல்லையா, அவர் படிக்கும்பொழுதே அவர் கண்ணெல்லாம் கலங்குது, அவரோட வாய்ஸ் ட்ரம்பிள்னா அப்படியே நடுங்குது, மூவ் ஜக் குயிக்லி அப்படியே நடுங்குது வித் எமோஷன். இட் வாஸ் ஸோ ஃபன்னி டு ஹியர் ஹிம் தட் வி ஆல் வாண்டட் டு லாஃப் அண்ட் க்ரை. அவரோட குரலை, கனத்த குரல், அந்த பரிதவிக்கும் அந்த குரலை கேட்கும்பொழுது இவங்களுக்கு அழுகையும் வருது, அந்த குரலை கேட்கும்பொழுது இவங்களுக்கு சிரிப்பும் வருது. ஹவு வெல் ஐ ரிமெம்பர்ட் இட் தட் லாஸ்ட் லெசன். ஸோ அந்த லாஸ்ட் லெசனில் இவ்வளோ இன்சிடென்ட் நடக்குது, இது எல்லாமே ஃப்ரான்ஸோட மனசில் அப்படியே அச்சாணி மாதிரி வந்து பசுமரத்தாணி, ஸோ அச்சாணியில் பசுமரத்தாணி மாதிரி ஃப்ரான்ஸோட மனசில் அப்படியே பதியுது. ஆல் அட் ஒன்ஸ் தி சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12. ஸோ திடீர்னு சொல்லிட்டு சர்ச்சோட கிளாக் 12 மணிக்கு அடிக்குது. ஓகேவா. ஸோ சர்ச்சில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பெல், அந்த ரிங்கிங் பெல் சத்தம் கேட்கும். ஸோ வந்து 12 மணிக்கு சர்ச்சோடைய பெல் வந்து கரெக்டாக 12 மணி பெல் வந்து அடிச்சிருச்சு.
தென் தி ஆங்கலஸ். ஸோ சர்ச்சில் வந்து 12 மணிக்கு பெல் அடிக்கும் பொழுது பின்னாடி ஒரு சாசனம் படிப்பாங்க, அதுக்கு பேர் ஆங்கலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆங்கலஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கிறிஸ்டியனோட டிவோஷன் இன் மெமரி ஆஃப் இன்கார்னேஷன், அதாவது ஜீசஸ் வந்து அந்த 3வது நாள் உயிர் தேழும் பொழுது அப்போ சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து அந்த 12 மணி பெல்லில் படிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைமிங்க்கும் ஒன்று படிப்பாங்க போல். ஸோ 12 மணிக்கு ஏஞ்சலஸ் அப்படின்ற அந்த 3வது நாள் உயிர் தேழற அந்த வாசகத்தை வந்து படிப்பாங்க போல். அப்படின்னா 12 மணி பெல் அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க போல். ஸோ அதை வந்து 12 மணிக்கு படிக்கிறாங்க. At the same moment, the trumpets of the Persians returning from drill. ஸோ வந்து அந்த பர்ஷியன்ஸ், நான் வந்து ஏன்னா இவன் இந்த ஃப்ரான்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வர வழியிலேயே சாமில்க்கு பின்னாடி பர்ஷியன்ஸ் வந்து ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை இவன் பார்த்துட்டு தானே வந்துட்டு இருப்பான். ஸோ அவங்க ட்ரில் முடிஞ்சு 12 மணிக்கு ட்ரம்பெட், நான் அந்த இது வந்து பிக்சர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், இந்த இசைக்கருவியை வந்து வாசிக்கிட்டே அவங்க வந்து ட்ரில் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க. சவுண்ட் அண்டர் அவர் விண்டோஸ். இது எல்லாமே வந்து அவங்க ஸ்கூல் ஜன்னல் வழியாவே ஃப்ரான்ஸும் மற்ற எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அமில் ஸ்டுட் அப் வெரி பேல் இன் ஹிஸ் சேர். ஸோ இப்போ உட்காந்துருந்த அமில் சேர்ல தானே இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தார் நவராம, இப்போ சேர்லேருந்து எழுந்திருக்கிறாரு. வெரி பேல் அப்படின்னா ரொம்ப டல்லா, ஸோ கலர்லெஸ்ஸாக வந்து இருக்கார். ஓகேவா? ஸோ இன் ஹிஸ் சேர் ஐ நெவர் சா ஹிம் ஸோ டால். இது வரைக்கும் அமீல ஃப்ரான்ஸ் இவ்வளோ உயரமாக பார்த்ததே இல்லை. ஏன்னா அது ஹைட்டை வச்சு இல்லை, அவர் பேசின அந்த வார்த்தைகள், அவருக்கு ஃப்ரெஞ்ச் மொழி மேலே இருக்கிற ஆர்வம், நடத்துறதுக்கு மேலே இருக்கிற ஆர்வம்லாம் பார்த்தா அவர் எவ்வளோ உயர்ந்த மனிதர். ஸோ இவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல இது வரைக்கும் ஃப்ரான்ஸ் என்றைக்குமே அமீல பார்த்ததில்லை. ஆனால் இன்னைக்கு அமீல அவ்வளோ உயர்ந்த ஆளாக பார்க்குறான். மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அமீல் ஆரம்பிக்கிறாரு. செட் ஹி ஐ அப்படின்னு. ஆனால் அவருக்கு வந்து திக்குது. பட் சம்திங் சோக்குடு ஹிம்னா அப்படியே தொண்டையை அடைக்குது. ஸோ ஸ்டாப்டு, சோக்னா அப்படியே தொண்டையை அடைக்குது. ஹீ குட் நாட் கோ ஆன். ஆனால் அமீலால் இப்போ பேச முடியல. Then he turned to the blackboard, took a piece of chalk and bearing on with all his might, he wrote as large as he could. ஸோ என்ன அப்படின்னா, அவரால் பேச முடியல, தொண்டெல்லாம் அடைக்குது. அதனால அப்படியே பிளாக் போர்ட் பக்கம் திரும்புறாரு, ஒரு துண்டு சாக் பீஸை எடுக்கிறாரு. அப்படியே கனத்த இதயத்தோட, பியரிங் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே தாங்கிக்கிட்டு, வித் ஸ்டாண்டிங் அ வெயிட் ஆர் ஸ்டைன், அப்படியே மனசில் அந்த பாரத்தை தாங்கிக்கிட்டு என்ன எழுதுறாரு பிளாக் போர்டில் அப்படின்னா, வீவ் லா ஃபான்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ VIVELA ஃப்ரான்ஸ், இது ஆக்சுவலி அந்த ஃப்ரெஞ்ச் டேர்ம். ஓகேவா? வீவ் லா ஃபான்ஸ் அப்படின்னு, ஃப்ரான்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஃபான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீவ் லா ஃபான்ஸ் அப்படின்னா என்னன்னா, லாங் லிவ் ஃப்ரான்ஸ். ஸோ வாழ்க ஃப்ரான்ஸ் அப்படின்னு அவர் வந்து போர்டில் எழுதுறாரு. ஸோ வந்து நீடுடி வாழ்க ஃப்ரான்ஸ். ஸோ இதுதான் வீவ் லா ஃபான்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. தென் he stopped and leaned his head against the wall and without a word he made a gesture to us. ஸோ இது ஆக்சுவலி இந்த பிக்சர் அதை தான் வந்து குறிக்குது. ஸோ அவர் வந்து ஃப்ரான்ஸில் எழுதிட்டு, அவர் வந்து அதாவது வீவ் லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு போர்டில் எழுதிட்டு அவர் அப்படியே மூஞ்சில் கை வச்சு அவர் மூடி இருக்கார். ஓகேவா? ஸோ அந்த பிக்சரில் அப்படிதான் இருக்கும். leaned his head against the wall and without a word he made a gesture to us with his hand. School is dismissed, you may go அப்படின்னு சொல்றார். அதாவது கை அசைக்கிறார். ஸோ கை பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்புங்க, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எல்லாமே கிளம்பலாம் அப்படின்னு. ஏன்னா அவரால் திரும்பி இவங்க எல்லாரையும் பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுதான் ஒரு லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் கிளாஸு. ஸோ யாரையுமே பார்க்காம போர்டு பக்கம் திரும்பி நின்று அப்படியே மூஞ்ச மறைச்சிக்கிட்டு கையால் மட்டும் எல்லாரும் கிளம்புங்க ஸ்கூலை விட்டு, ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட் யூ மே கோ அப்படின்றத வாயால் சொல்லாமல், கெஸ்டர் அப்படின்னா சொல்ல வேண்டிய விஷயத்த வாயில் சொல்லாமல் கையிலேயே வந்து ஆக்ஷனில் காட்டுறது. ஸோ நீங்கள்லாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு கையிலேயே வந்து சொல்கிறார். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் வந்து நமக்கு முடியுது. ஸோ இந்த கதை தான் தி லாஸ்ட் லெசன். ஸோ ஒரு லாஸ்ட் லெசன், ஸோ லாஸ்ட் டே ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் வந்து ஒரு பையன், ஃப்ரான்ஸ் அப்படின்ற பையனுக்கும் அந்த டீச்சருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் நடுவில் இருக்கும் அந்த எமோஷ்னல் கனெக்ட், இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் இந்த ப்ரோஸ் தி லாஸ்ட் லெசன். அடுத்தது நம்ம ஆத்தர் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம அபவுட் தி ஆத்தர். ஸோ இந்த ப்ரோஸ் தி லாஸ்ட் லெசன் அப்படின்ற ப்ரோஸோட ஆத்தர் நம்ம முன்னாடியே பேர் பார்த்தோம், அல்ஃபான்ஸ் தூதே அப்படின்றவர். ஸோ இந்த அல்ஃபான்ஸ் தூதே 1840 1897 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. வாஸ் அ ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஸோ அவர் வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த நாவலிஸ்ட். ஸோ கதை எழுதுவார், அது இல்லாமல் ஷார்ட் ஸ்டோரி சிறுகதைகளும் எழுதுவார். தி லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் தி டேஸ் ஆஃப் ஃப்ராங்கோ ப்ருஷியன் வார். ஸோ இந்த கதை, தி லாஸ்ட் லெசன் அப்படின்ற இந்த கதை எந்த காலத்தில் எழுதப்படுது அப்படின்னா, ஃப்ராங்குக்கும் அந்த ஃப்ரான்ஸுக்கும், ப்ருஷியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜெர்மன், அந்த போலாந்து மற்றும் ஆஸ்திரியாவோட சில பகுதியை சேர்ந்த இந்த 2 நாட்டுக்கும் நடக்கும் போர் 1870 1871 இந்த காலகட்டத்தில் எழுதப்படுது. இன் விச் பிரான்ஸ் வாஸ் டிஃபீட்டட் பை ப்ருஷியா லெட் பை பிஸ்மார்க். அந்த போரில் பிரான்ஸ் நாடு தோத்து பிரான்ஸை வந்து ப்ருஷியன்ஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க. அதுவும் பிஸ்மார்க் அப்படின்ற அந்த ப்ருஷியா நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் தான் ரூல் பண்ணுறார். ப்ருஷியா தென் கன்சிஸ்டட் ஆஃப் வாட் நவ் ஆர் தி நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, போலாந்து அண்ட் பார்ட் ஆஃப் ஆஸ்திரியா. இன் தி ஸ்டோரி தி பிரெஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அல்சாஸ் அண்ட் தி லொரைனு have passed
country into Prussian hand. ஸோ இந்த கதை எழுதும்பொழுது பிரெஞ்சு டிஸ்ட்ரிக்ட் வந்து அல்சாஸ் அப்படின்ற இந்த டிஸ்ட்ரிக்ட்டும் லொரினு அப்படின்ற இந்த டிஸ்ட்ரிக்ட்டும் ப்ருஷியாவோட கையில் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ப்ருஷியாவோட கையில் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் போகும்போது மெயினாக இந்த கதை அல்சாஸ் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. ஸோ அங்கே இருக்கும் ஒரு ஸ்கூலில் டீச்சர் மற்றும் ஸ்டூடெண்ட் மற்றும் அந்த வில்லேஜர்ஸ்க்கு என்ன இம்பேக்ட் நடக்குது, ஸோ ப்ருஷியா வந்ததுனால பிரெஞ்சு மக்களுக்கு என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத இந்த கதை மூலமா ஆத்தர் அல்ஃபான்ஸ் தூதே வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த லெசன்லேருந்து பொதுவாக நம்ம புக்கில் கேட்குற கொஷின்ஸ் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் தி புல்லட்டின் போர்ட்? ஸோ புல்லட்டின் போர்டில் என்னென்ன நியூஸ்லாம் போட்டிருப்பாங்கன்னா தி லாஸ்ட் பேட்டில், தி டிராப்ஸ் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் தி கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அந்த டவுன் ஹாலில் இருக்கும் புல்லட்டின் போர்டில் போட்டிருப்பாங்க. வாட் வாஸ் தி யூஷுவல் சீன் வென் ஸ்கூல் பிகன் எவ்ரிடே? ஸோ ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுது யூஸ்வலாக ஃப்ரான்ஸ் பார்க்குற சீன் என்னது? வென் ஸ்கூல் பிகன் எவ்ரிடே தேர் வாஸ் அ கிரேட் பசில் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் of disk. So great bustle அப்படினா ஒரே சத்தமா இருக்கும். Lessons were repeated in unison loudly. So பாடங்கள் வந்து டீச்சர் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கோரஸா சொல்ல இந்த மாதிரி ஒரு சத்தம். And teacher rulers rapped on the table. அதே மட்டும் இல்லாம டீச்சர் கையில் இருக்கும் அந்த ஸ்கேலை டேபிளில் அப்படியே தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சத்தம்லாம் பொதுவாக வந்து பிரான்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கேட்குற சத்தங்கள். Other than the students who were present in the class. So students தவிர்த்து அன்னைக்கு கிளாஸ் ரூமில் யாரெல்லாம் உட்காந்துருந்தாங்க? தி ஓல்ட் ஹவுசர் அப்படின்றவர், தி ஃபார்மர் மேயர், தி ஃபார்மர் போஸ்ட்மேன், தி வில்லேஜ் பீப்புள் அண்ட் செவரல் அதர் வேர் present in the class. ஸோ இவங்க எல்லாருமே அங்கே உட்காந்துருந்தாங்க. Why did Mr. அமில் say it was the last French lesson? ஸோ ஏன் அமில் வந்து அன்னைக்கு கிளாஸோடைய லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். தி ஆர்டர் ஹேஸ் கேம் ஃப்ரம் பெர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் தி ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்சாஸ் அண்ட் லொரினு. ஸோ ஏன் வந்து அமீல்ன்றவர் தான் ஃப்ரெஞ்ச் டீச்சர், அவர் ஏன் வந்து அன்னைக்கு லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் அப்படின்னு கிளாஸ் சொல்கிறாருன்னா பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு இன்னைக்கு இதுக்கு மேலே அல்சாஸ் மற்றும் லொரினு அந்த இடத்துலலாம் அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையுமே எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஜெர்மன் தான் டீச் பண்ணணும், ஃப்ரெஞ்ச் டீச் பண்ணக்கூடாதுன்னு. அதனால அல்சாஸில் இருக்கும் ஒரு ஊரோட ஸ்கூலில் தான் வந்து இந்த ஃப்ரான்ஸ் மற்றும் அமீல் வந்து இருக்காங்க. ஸோ அதனால அமீல் வந்து இதுதான் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் அப்படின்னு சொல்கிறார். What was France asked to tell? Was he able to answer? France were asked to recitate the rules of participle. ஆனால் no, he was not able to answer. ஸோ அவரை வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று ரெசிடேட் பண்ண சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து அவரால் எதையுமே ரெசிடேட் பண்ண முடியல, பார்ட்டிசிபிளும் ரெசிடேட் பண்ண முடியல, எந்த போயமையும் ரெசிடேட் பண்ண முடியலை. அவரால் ஃப்ரான்ஸால் ஆன்சரே பண்ண முடியலை. Why did Mr. Amil blame himself? Mr. Amil blamed himself because he had often sent Franz to water his flowers instead of learning his lesson and he went fishing. He gave him a holiday. So Amil வந்து ஏன் அவர் மேலே குறை சொல்லிக்கிறாரு அப்படின்னா ஃப்ரான்ஸை வந்து படிக்க சொல்கிறத விட அவர் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சதை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமீல் வந்து ஃபிஷிங்க்கு போகும்பொழுதும் இவனுக்கு லீவ் கொடுத்துருக்காரு. வாட் டிட் அமீல் சே அபவுட் தி ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்? அமீல் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ், இட் வாஸ் தி கிளியரஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் லாஜிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாரு. How many years had அமீல் been in the village? 40 years. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். எத்தனை வருஷமா அமீல் அந்த வில்லேஜில் இருக்கார் அப்படின்னா 40 வருஷமா இருக்கார். Answer the following question in 2 or 3 sentences. Why did France dreaded to go to school that day? ஏன் வந்து ஃப்ரான்ஸ் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக பயந்தான் அப்படின்னா France dreaded to go to school on that day because Amil had said he would question them on participle and he did not know the first word about them. Participle பற்றி கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி அவனுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. அதனால ஃப்ரான்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போக பயந்திருந்தான். What were the various things that tempted France to spend his day outdoors? ஸோ என்னெல்லாம் வந்து அவனை டெம்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா the thing that tempted France to spend his day outdoors where the weather was warm, bright and birds were chirping. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிச்சுட்டு வெளியே சுற்றுறதுக்கு காரணங்கள் அப்படின்னு யோசிச்சான். Why was the narrator not able to get to his desk without being seen? Because that day everything was quiet in the school. He had to open the door and go in before everybody who were in their places already. ஸோ அதனால வந்து என்னன்னா அன்னைக்கு லேட்டாக போன ஃப்ரான்ஸால் டக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் போக முடியலை. ஏன்னா ஸ்கூல் வேற குவைட்டாக இருக்குது, எல்லாருக்கு முன்னாடி நடந்து போய் தன் டெஸ்கில் உட்காரணும். ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது ஸோ ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு. வாட் வாஸ் ஃப்ராங்க் சாரி ஃபார்? ஃப்ராங்க் வாஸ் சாரி ஃபார் நாட் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் ப்ராப்பர்லி. ஸோ ஃப்ரெஞ்சை சரியாக படிக்கலை அப்படின்றது தான் அவன் வந்து சாரி, அதாவது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறான். Why were the old villagers sitting in the lost desk? ஏன் old villagers lost desk உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னா the old villagers sat in the lost desk feeling sad that that was the lost French lesson that would be taught at school. They were sorry that they didn't gone to the school. It was their way of thanking the master for his 40 years of faithful service. ஏன் வந்து லாஸ்ட் டெஸ்கில் வில்லேஜர்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அதுதான் அன்னைக்கான அந்த ஸ்கூலில் நடத்த போகிற லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். அவங்க என்ன இருந்தாலும் படிக்கலை, ஆனாலும் அந்த வாத்தியார் 40 வருஷமாக இருந்து இங்கே ஃப்ரெஞ்ச் நடத்துறதுனால
அவருக்கு மரியாதை தரத்துக்காக லாஸ்ட் பெஞ்ச் ஃபுல்லாக வில்லேஜஸ் உட்காந்துருந்துருக்காங்க. What were the thoughts of the narrator's parents? The narrator அப்படின்னா இங்க யாரு? பிரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸை தான் வந்து குறிக்கிறாங்க. The France parent preferred to send him to work on farm or at the mills so as to have a little more money. நரேட்டரோட பேரண்ட்ஸ், அதாவது ஃப்ரான்ஸோட பேரண்ட்ஸ் அவர் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைக்கல. அதுக்கு பதில் ஃபார்ம் வேலைக்கோ இல்லை மில்லு வேலைக்கோ அனுப்புனா கொஞ்சம் காசாவது கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. Why does Amil say that we must guard our language? ஏன் நம்ம லாங்குவேஜை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ Amil said that we must guard our language among us and never forget it because when a people are enslaved, மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டால் if they hold fast to their language, ஸோ அவங்களோட மொழியை இறுகி பிடிச்சிருந்தாங்கன்னா it is as if they had the key to their prison, அவங்களோட சிறைக்கான சாவியா அவங்களோட தாய்மொழியை வந்து சொல்றாரு. ஸோ அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த சிறைச்சாலையோட சாவியா அவங்களுடைய தாய்மொழி இருக்கும். அதனால ஒவ்வொருத்தவங்களும் அவங்க தாய்மொழியை வந்து காப்பாற்றணும் அப்படின்றது அமீலோடைய அந்த வார்த்தை. Amil was gazing at many things. What were they? So Amil was gazing at the garden outside. அப்புறம் walnut tree, the hop vine, twinner planted by him. ஸோ அவர் வெளியே இருக்கும் தோட்டத்தை பார்க்குறாரு, வால்நட் மரங்களை பார்க்குறாரு, அவர் கையால் நட்ட அந்த ஹாப் வைனோடைய ட்வின்னர் அப்படின்னா அந்த செடி. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து கொடி, செடின்னு கூட சொல்ல முடியாது, ட்வின்னர்னா ஒரு கொடி, அது எல்லாத்தையும் பார்க்குறாரு. When and how did Amil fit farewell to the class? ஸோ எப்படி வந்து ஃபேர்வெல் வந்து சொல்கிறாரு, ஸோ வந்து வழி அனுப்புகிறாரு, ஸோ கடைசி நாளை வந்து எப்படி வந்து முடிக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். When the trumpets of the Prussians sounded under their window, Amil stood up very pale with the words choking his throat. He turned to the blackboard and wrote Vive la France, long live France in French with a great deal of effort and a heavy heart. ஸோ எப்படி வந்து கடைசியாக அந்த கடைசி நாளை வந்து பிட் ஃபேர்வெல்னா அந்த கடைசி நாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த 12 மணி ஆகும்பொழுது அந்த பர்ஷியன் சோல்ஜர்ஸ் வந்து ட்ரம்பெட் ஊதிட்டு வரும்பொழுது அவர் சேர்லேருந்து ஏஞ்சி நின்று பிளாக் போர்ட் பக்கம் திரும்பி வந்து வீவ்லா ஃபான்ஸ் அப்படின்னு எழுதுறாரு, அதாவது லாங் லைவ் ஃப்ரான்ஸ்னு எழுதுறாரு கனத்த இதயத்தோட. ஸோ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கொஷின்ஸ் பார்ப்போம். ஹூ ஆர் ட்ரில்லிங் இன் தி ஓப்பன் ஃபீல்ட் பேக் ஆஃப் தி சாமில்? யார் இருக்காங்க அப்படின்னா பிரஷியன் சோல்ஜர்ஸ். வேர் வாஸ் தி க்ரௌட் இன் தி டவுன் ஹால்? ஸோ டவுன் ஹால்குள்ளே எங்கே எப்போவுமே க்ரௌட் இருக்கும்னா புல்லட்டின் போர்டு, ஏன்னா அங்கே தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒட்டுவாங்க. ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் தி பேட் நியூஸ் வேர் கம்மிங் ஃப்ரம் தி புல்லட்டின் போர்ட்? ஸோ எத்தனை வருஷமாக அங்கே வந்து பேட் நியூஸ் ஓட்டுறாங்கன்னா 2 வருஷமா. ஸோ நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். 2 வருஷமா அந்த டவுன் ஹால் இருக்கும் புல்லட்டின் போர்டில் கெட்ட செய்திகள்லாம் ஒட்டிகிட்டு இருக்காங்க. On whose words did France thought that he is being made fun? ஸோ யாரோட வார்த்தையை கேட்டு ஃப்ரான்ஸுக்கு தன்னை கலாய்க்கிற மாதிரி தோணுது அப்படின்னா வாட்சர் அப்படின்றவருடைய அந்த வார்த்தையை கேட்டு. வாட்சர் யாரு? ஒரு பிளாக் ஸ்மித். அவர் தான் அந்த டவுன் ஹால் புல்லட்டின் போர்டில் படிச்சுக்கிட்டு சொல்லுவார், ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிற, பொறுமையாக ஸ்கூலுக்கு இன்னும் ஸ்கூலுக்கு போக டைம் இருக்குது அப்படின்ற வார்த்தையை சொல்லும்பொழுது ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, என்ன இருந்தாலும் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்கிறாரு, அப்போ நம்ம கலாய்க்கிறாரு போல அப்படின்னு ஃப்ரான்ஸ் நினச்சது இந்த வாட்சருடைய வார்த்தையை கேட்டு தான். தட் டே வென் ஃப்ரான்ஸ் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் டெஸ்க் எவ்ரிதிங் வாஸ் ஆஸ் குவைட் அஸ் டேஷ் டே மார்னிங். ஸோ எந்த நாள் மாதிரி அன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு போகும்போதுன்னா சண்டே மார்னிங், ஏன்னா சண்டே அப்போ ஸ்கூல் இருக்காது, ஸ்கூல் அப்படின்னா அமைதியாக இருக்கும். ஸோ சண்டே மார்னிங் மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி யூஷுவல் ஸ்கூலு. Amil வாஸ் வாக்கிங் இன் தி கிளாஸ் ரூம் அப் அண்ட் டவுன் வித் திஸ் டெரிபிள் டேஷ் இன் தி ஹேண்ட். ஸோ அவர் வந்து அமீல் வந்து கிளாஸ் ரூமில் மேலே கீழே நடந்துகிட்டு இருக்கும்போது கையில் என்ன வச்சிருக்காருன்னா அயன் ரூலர், இரும்பு ஸ்கேலை வந்து கையில் வச்சிருக்கார். What did Amil said to Franz when he saw him entering the class? He asked him to go to his place quickly. So Amil வந்து ஃப்ரான்ஸ் வந்து லேட்டாக வந்ததை பார்த்து எதுவும் திட்டாமல் உன் இடத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ how Amil behaved to Franz when he was entering the classroom? ஸோ எப்படி அமீல் வந்து ஃப்ரான்ஸ் லேட்டாக வந்தாலும் பிஹேவ் பண்ணுவார்னா கைண்டாக தன்மையாக வந்து நடந்துப்பார். What was Amil wearing? Amil was wearing his beautiful green coat, his frilled shirt and a little black silk cap all embroidered. ஸோ இதெல்லாம் தான் அமீல் வந்து அன்னைக்கு லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லெசன் அப்போ வியர் பண்ணியிருக்கார். On what days did Amil would wore his favorite dress? On inspection and the prize day. ஸோ அப்போ தான் வந்து அமீல் வந்து ஒரு ஃபேவரேட் அந்த க்ரீன் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணுவார். What surprised France the most? To see the villagers sitting in back bench would always be almost empty. ஸோ எம்டியாக இருக்கும் பேக் பெஞ்சிலலாம் வில்லேஜஸ் உட்காந்துருக்கிறது தான் ஃப்ரான்ஸ்க்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. Who said that this is the last lesson he is going to give because of orders from Berlin? இந்த வார்த்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னா அமீல் டீச்சர் தான் சொல்கிறார். How did Franz though when Amil taught grammar? He was amazed to see how well he understood it. ஸோ கடைசி நாள் கிராமர் கிளாஸ் வந்து அமீல் நடத்தும்பொழுது ஃப்ரான்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஈஸியாக புரியுது, அப்புறம் கிராமர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவன் இது வரைக்கும் கிராமர் கிளாஸை கவனித்ததும் இல்லை, அமீல் இவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணதும் இல்லை. அதனால லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் கிளாஸ் வந்து ஃப்ரான்ஸுக்கு நல்லாவே புரியுது. ஆன் த டே Amil had new copies written in beautiful round hand as. ஸோ அவர் வந்து கடைசி நாள் ஒரு கையால்
எழுதப்பட்ட ஒரு அட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த அட்டையில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்குறாங்க. ஃப்ரான்ஸ் இந்த வார்த்தை எழுதியிருக்கு. வாட் வாஸ் ஆன் தி ரூஃப் தட் கூடு வெரி லோ. ஸோ ரூஃப்ல இருந்து என்ன கூவிட்டு இருக்கு அப்படின்னா பீஜியன்ஸ், புறாவுடைய சத்தம் வந்து கேட்குது. Who was moving in the room above and packing their trunk since they need to leave the country next day. ஸோ மேலே இருக்கும் ரூமில் யாரோ நடக்கிறாங்க, பேக் பண்ணுற சத்தம்லாம் கேட்குது. யாருன்னா அமீலுடைய சிஸ்டர் மேலே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹவு டிட் தி பேபி சாண்டட் பா பி பி போ பூ. ஸோ இதெல்லாம் தான் அந்த பேபிஸ் கத்துற சவுண்ட். வாட் வாஸ் ஹியர்ட் வென் தி சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12. ஸோ 12 மணி சர்ச் கிளாக் ஆகும்பொழுது என்ன சத்தம் கேட்கும் அப்படின்னா ஏஞ்சலஸ் அப்படின்ற அந்த ஒரு மொழி பாடம், அது மொழி பாடம் இல்லை, ஒரு கிறிஸ்துவ மதத்தை சம்மந்தப்பட்ட ஒரு வாசகம். ஸோ ஒரு இஸ் வந்து உயிர் தேடற அந்த வாசகம், அதுதான் ஏஞ்சலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் 12 மணி கிளாக்ல. வாட் வாஸ் தி கெஸ்டர் மேட் பை எம் அமீல் வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஸோ கெஸ்டர் அப்படின்னா கை அசைப்பு. ஸோ அவரோட கை அசைப்பு வந்து என்ன எதை சொல்லுது அப்படின்னா ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மே கோ. அதாவது ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பலாம் அப்படின்றத அவர் கடைசியாக வந்து கை அசைக்கிறார். ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ் நம்பர் 5 தி டையிங் டிடெக்டிவ் அப்படின்ற ப்ரோஸ். இதை வந்து சார் ஆர்தர் இக்னேஷியஸ் கெனான் டயோல் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு டிடெக்டிவ் ப்ரோஸ். அதாவது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. பயோ வெப்பன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஊரில் வந்திருக்கு. அதை யார் ஏற்படுத்தினா அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு டிடெக்டிவ் ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் பார்த்துருவோம். மிஸ்ஸஸ் ஹட்சன் அப்படின்றவங்க லேண்ட் லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ இந்த டிடெக்டிவ் அப்படின்றவர் யாருன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்றவர் தான் டிடெக்டிவ் வேலை பார்க்குறாரு. அவர் உங்களோட வீட்டு ஓனர் தான் மிஸ்ஸஸ் ஹட்சன் அப்படின்றவங்க. ஸோ ஷெர்லாக் ஹோம் தி டிடெக்டிவ் ஹூ இஸ் இல். ஸோ அவர் தான் டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம். ஆனால் இந்த கதாபாத்திரத்தில் ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. மிஸ்டர் வாட்சன் ஏ ஜென்ரல் ஃபிசிஷியன் அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹோம்ஸ். ஸோ ஷெர்லாக் ஹோமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் மிஸ்டர் வாட்சன் அப்படின்றவர். சார் ஜாஸ்பர் மிக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் டாக்டர் எயின்ஸ்ட்ரீ. இவங்கெல்லாம் யாருன்னா இதில் வந்து அதர் டாக்டர்ஸ், இந்த பேரை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, இவங்களை பற்றி வேறு எதுவுமே இருக்காது. ஓகேவா. சார் ஜாஸ்பர் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் டாக்டர் எயின்ஸ்ட்ரீ இவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த பேரை வந்து அந்த ப்ரோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மிஸ்டர் கல்வெர்டான் ஸ்மித் அப்படின்றவர் தி ஒன் ஹூ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் கிரைம். ஸோ இவர் பண்ண தப்பை தான் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. கல்வெர்டான் ஸ்மித் இவருடைய தப்பை தான் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. விக்டர் சாவேஜ் அப்படின்றவர் இந்த கல்வெர்டான் ஸ்மித்தால் கொல்லப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் கல்வெர்டான் ஸ்மித்தோடைய நெஃப்யூவும் இவர் தான். நெஃப்யூ அப்படின்னா அவருடைய தம்பி இல்லைனா அண்ணா, அவங்களோட பசங்களை தான் நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. மார்டன் அப்படின்றவர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோஸில் வர முக்கியமான கேரக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ்குள்ளே போவோம். தி டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம் வாஸ் சீரியஸ்லி இல். ஸோ இங்கே டிடெக்டிவ் அப்படின்றது ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார். ஹீ வாண்டட் டு மீட் ஹிஸ் அசிஸ்டன்ட் வாட்சன். ஸோ வாட்சன் அப்படின்றவர் ஷெர்லாக் ஹோம்க்கு அசிஸ்டண்ட்டும் அவர் தான், ஷெர்லாக் ஹோமோட ஃப்ரெண்டும் அவர் தான். இப்போது வாட்சனை போய் பார்க்கணும். ஆனால் வாட்சன் வேறு இடத்துல இருக்கார். ஆனால் ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரோட வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். ஹீ ஆஸ்க்டு ஹிஸ் லேண்ட் லேடி டு கெட் ஹிம். அதனால ஷெர்லாக் ஹோம் அவரோட வீட்டு ஓனரை கூப்பிட்டு என்னோட ஃப்ரெண்டு வாட்சனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். வாட்சன் வாஸ் சர்ப்ரைஸ்டு டு see the condition of his master. ஸோ அதனால வாட்சன் வந்து என்னடாச்சு, என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாரு. வாஸ் வாட்சன் ஏபிள் டு சேவ் ஹிஸ் மாஸ்டர். ஸோ அதனால் வாட்சனால் அவரோட மாஸ்டர் அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸை காப்பாற்ற முடியுமா அப்படின்றது தான். ரீட் ஆன் டு நோ மோர் அபவுட் தி அண்டர்லையிங் ஸ்டோரி பிஹைண்ட் ஹோம் சிக்னஸ். ஏன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னும் அதை வச்சு என்ன டிடெக்ட் பண்ணாத டிடெக்டிவ்ல என்ன கண்டுபிடிக்க போறாரு அப்படின்றதையும் நம்ம இந்த கதையில தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்ஸஸ் ஹட்சன் தி லேண்ட் லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் கம் டு மீ அண்ட் செட். ஸோ இந்த கதையெல்லாம் யார் சொல்கிற மாதிரி இருக்கும்னா வாட்சன் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கதையில் ஐ அப்படின்ற வார்த்தை வாட்சனை குறிக்கிறது. ஓகேவா. மிஸ்டர் ஹட்சன் தி லேண்ட் லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் கம் டு மீ அண்ட் செட் மிஸ்டர் ஹோம்ஸ் இஸ் டையிங் மிஸ்டர் வாட்சன். ஸோ அதனால அவங்க வீட்டு ஓனர் வந்து மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஷெர்லாக் ஹோம் உடம்பு சரியில்லை, அவர் செத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. For 3 days he has been sinking. ஸோ சிங்கிங் அப்படின்னா அப்படியே லைஃப்பில் ரொம்ப லோவாக இருக்காரு, டிப்ரெஸ்டாக இருக்காரு. அண்ட் ஐ டவுட் இஃப் ஹீ வில் லாஸ்ட் another day. இன்னும் ஒரு நாள் தாக்கு பிடிப்பாரான்னு பயமாக இருக்குது அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து வாட்சன் கிட்ட சொல்கிறாங்க. He would not let me get a doctor. I told him I could not stand it anymore and would get a doctor. ஸோ அப்போ அந்த மிஸ்ஸஸ் ஹட்சன் சொல்கிறாங்க, உங்களோட நிலைமை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வேணா டாக்டரை கூட்டிகிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். ஆனால் அவர் வந்து எனக்கு டாக்டர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம் வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு. He replied, let it be Watson then. ஸோ வந்து நீ வேற டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வர வேணாம், வாட்சனை கூட்டிகிட்டு வா, ஏன்னா வாட்சனும் டாக்டர் தான், இவரோட ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால நீ வேற டாக்டரை கூப்பிட வேணாம், போய் வாட்சனை கூட்டிகிட்டு வான்னு என்கிட்ட சொன்னார், அதனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து வாட்சன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இப்போ வந்து எல்லாமே வாட்சன் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஐ மீ இது ரெண்டுமே வாட்சனை தான் குறிக்குது. ஸோ ஐ வாஸ் ஹாரிஃபைட் ஃபார் ஐ ஹேட் நாட் ஹியர்ட் அபவுட் ஹிஸ் இல்னஸ் பிஃபோர். ஹாரிஃபைட் அப்படின்னா பயந்துட்டாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு வந்து இப்படி உடம்பு சரியில்லை அப்படின்ற நியூஸே அவருக்கு இவ்வளோ நாள்
தெரியாது. இப்போ மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து சொல்லும்போது தான் ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு உடம்பு சரியில்லைன்றதே வாட்சனுக்கு தெரியும். அது அவருக்கு பயமா இருக்கு. ஐ ரஷ்டு ஃபார் மை ஹேட் அண்ட் கோட். ஸோ அதனால வாட்சன் அவருடைய கோட்டையும் அவரோட ஹேட் அந்த தொப்பியையும் வந்து தேடி எடுத்துட்டு இருக்காரு. ஆஸ் வி ட்ரோவ் பேக் ஐ ஆஸ்க்டு ஹர் அபவுட் தி டீடைல். அதனால நான் கார் ஓட்டிட்டு திரும்பி போகும்போது மிஸ்ஸஸ் ஹட்சன் கிட்ட அவ எப்படிதான் இருக்கான், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் விசாரிச்சுட்டு இருக்காரு. There is little I can tell you, sir. He has been working on a case down at Rotherhithe near the river and has brought this illness back with him. So Mrs. Hudson சொல்றாங்க, அவர் ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னா அந்த ரிவர் ஓரம், அந்த ஆற்றங்கரை ஓரம் வந்து குடிசை போட்டு தங்கி இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் ரோத்தர்ஹித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாடோடி மக்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்கள பத்தி ஏதோ கேஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஏதோ வந்து உடம்பு சரியில்லை தான் ஒட்டிட்டு வந்துட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து வாட்சன் கிட்ட சொல்றாங்க. He took to bed on Wednesday afternoon and has never moved since. ஸோ வெனஸ்டே மத்தியானம் போய் படுத்தவர் தான், அந்த பெட்ல இருந்து கூட அவர் நகரவே இல்லை அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹட்சன் சொல்றாங்க. ஃபார் 3 days neither food nor drink has passed his lips. 3 நாளா சாப்பாடு தண்ணி எதுவுமே அவர் ஆகாரம் சாப்பாடு எதுவும் தண்ணி எதுவுமே அவருக்குள்ள இறங்கல. Why did you not call a doctor? I asked. ஸோ வாட்சன் கேட்குறாரு, இவ்வளோ சீரியஸாக இருக்காருன்னு தெரியுதுல்ல, ஏன் நீங்கள் டாக்டரை கூப்பிடல அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹட்சன் கிட்ட வாட்சன் கேட்குறாரு. He wouldn't have it, sir. I didn't dare to disobey him. நான் சொல்லி பார்த்தேன், அவர் டாக்டர்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு, என்னால் அவரை மீற முடியலை. டிஸ்ஓபே அப்படின்னா என்னால் அவரை மீற முடியலை அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து சொல்கிறாங்க. He was indeed a sad sight. ஆனால் ஒரு விஷயம், அவர் ரொம்ப சோகமாகவே இருக்காரு. In the dim light of a foggy November day, the sick room was gloomy spot, but it was the gaunt face staring from the bed that brought chill to my heart. ஸோ அவரோட பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது ஒரு நவம்பர் மாதம், ஃபாகி அப்படின்னா ஒரே பனியாக இருக்கும் ஒரு நாளில். அந்த அவர் தங்கியிருக்காருல, ஷெர்லாக் ஹோம்ஸ் தங்கி இருக்கிற அந்த சிக் ரூம் வந்து க்ளூமி அப்படின்னா ரொம்ப டார்க்காகவும் ரொம்ப சோகமாகவும் ஃபீல் ஆகுது. பட் இட் வாஸ் தி கவுண்ட் ஃபேஸ். கவுண்ட் அப்படின்னா சாப்பிடாம அந்த உடம்பு சரியில்லாமல் அப்படியே மூஞ்செல்லாம் வந்து அப்படியே சொங்கி போய் அப்படியே ஒட்டி போயிருக்கு. ஸோ ஸ்டாரிங் ஃப்ரம் தி பெட் தட் பாட் சில் டு மை ஹார்ட். ஸோ அது அப்படியே பெட்டில் படுத்துட்டு அந்த முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹிஸ் ஐஸ் அட் தி பிரைட்னஸ் ஆஃப் ஃபீவர். அவரோட கண்ணில் நான் அந்த ஃபீவரை பார்த்தேன். ஹிஸ் சீக்ஸ் வேர் ஃப்ளஷ்டு அப்படின்னா ரெட்டாக செவந்திருக்கு. ஸோ நோய்வாய்ப்படும்பொழுது அந்த ஃபேஸ் அப்படியே ரெட்டாக செவந்திருக்கு. அண்ட் ஹிஸ் ஹேண்ட் ட்விச்சட் ஆல் தி டைம். ட்விச்சட் அப்படின்னா நடுங்கிக்கிட்டே இருக்கு. ஹீ லே லிஸ்ட்லெஸ். அவரால் அந்த இடத்தை விட்டு எழுந்திரிக்க கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து அந்த வர வழியில் வாட்சன் கிட்ட அவர் எப்படிலாம் ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மை டியர் ஃபெலோ, ஐ கிரைட் அப்ரோச்சிங் ஹிம். இப்போ வாட்சனும் மிஸ்டர் ஹட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸை பார்த்து வாட்சன் பேசுறாரு. மை டியர் ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு, ஃபெலோ அப்படின்னா ஒரு பார்ட்னர், ஒரு ஃப்ரெண்டு, இவங்களை பார்த்து ஐ கிரைட் அப்ரோச்சிங் ஹிம். ஸோ அப்படியே அவரை நோக்கி ஷெர்லாக் ஹோம்ஸை நோக்கி இப்போ வாட்சன் வந்து ஓடுறாரு. ஸ்டாண்ட் ரைட் பேக், ஹீ கிரைடு. ஸோ அங்கே நில்லு, கிட்டக்க வராது, அங்கே நில்லு அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. பட் வை? ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ, ஐ செட். ஏன் என்னை தடுத்து நிறுத்துறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு வாட்சன் சொல்றாரு. சர்டன்லி வாட்சன், பட் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் சேக். எனக்கு புரியுது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், ஆனால் ஓ நல்லதுக்காக தான் சொல்கிறேன், அங்கேயே நில்லு அப்படின்னு. ஃபார் மை சேக் ஐ வாஸ் செப்பரேட். ஏன் நல்லதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாட்சன் வந்து ஆச்சரியமாக ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்குறாரு. ஐ நோ வாட் இஸ் தி மேட்டர் வித் மீ. இட் இஸ் தி டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா. இட் இஸ் அ டெட்லி அண்ட் கண்டேஜியஸ் வாட்சன், தட் இஸ் பை டச். ஸோ ஏன் அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் ஏன் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு அவருக்கு என்ன வியாதி வந்திருக்குன்னு தெரியும். அந்த வியாதி சுமத்ரா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு. அதாவது ஏஷியாவோட ஈஸ்டர்ன் பார்ட்டில், கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் சுனாமி வந்தது கூட சுமத்ரால இருந்து தான். அது ஒரு தீவு. அந்த தீவில் இருக்கும் ஒரு நோய் தான் எனக்கு வந்திருக்கு. இதை வந்து தொட்டாலே பரவிடும். அதனால தான் நீ என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சனை பார்த்து சொல்கிறார். குட் ஹெவன்ஸ் ஹோம்ஸ், do you think this can stop me? I said, advancing towards him. ஓ, இதை நீ சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட போகிறாரு. If you will stand there, I will talk. If you don't, you must leave the room, said my master. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு, நீ அங்கேயே நின்று பேசுறதா இருந்தா பேசு, என் பக்கத்தில் வரதா இருந்தா நான் உன்னை வெளியே தள்ளி கதவு மூடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. I have always given it into Holmes' wishes. ஸோ அப்போ வந்து வாட்சனும் சரி இவன் பண்ணாலும் பண்ணிடுவான், சரி வாட்சன் என்ன சொல்ற, அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்றானோ அதையே கேட்போம்னு சொல்லிட்டு ஹோம்ஸும் விட்டுறான். பட் நவ் மை ஃபீலிங் as a doctor were aroused. ஏன்னா வாட்சன் ஒரு டாக்டர் இல்லையா, ஒரு பேஷண்ட் இப்படி இருக்கிறத பார்க்கும்பொழுது அவரோட அந்த டாக்டர் ஃபீலிங் வந்து ரைஸ் ஆகுது. ஐ வாஸ் அட்லீஸ்ட் இஸ் மாஸ்டர் இன் தி சிக் ரூம். அதாவது அவன் தான், அது ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் வந்து வாட்சனுக்கு மாஸ்டராகவே இருந்தாலும் இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் உடம்பு சரியில்லை, வாட்சன் டாக்டர் அப்படின்னா இப்போ இந்த ரூம்ல யார் மாஸ்டர்? வாட்சன் தான் மாஸ்டர். ஆனால் வாட்சனோட பேச்சை இப்போவும் ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்க மாட்டேங்கிறார். ஹோம்ஸ், ஐ செட், யூ ஆர் நாட் யுவர் செல்ஃப் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ஸோ வந்து இப்போ வந்து வாட்சன் பேசுறாரு, துப்பார் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் என் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து சொல்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட.
ஐ வில் எக்ஸாமின் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. யாரு? வாட்சன் சொல்றாரு, நான் உன்னோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நான் உன்னை ட்ரீட் பண்றேன் அப்படின்னு. இஃப் ஐ எம் to have a doctor, said he, let me at least have someone in whom I have confidence. ஸோ ஓகே, நீ டாக்டர் தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா, டாக்டர் தான் ட்ரீட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் டாக்டரை, அது கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட கேட்குறாரு. தென் யூ ஹாவ் நன் இன் மீ. அப்போ வாட்சனுக்கு கோவம் ஆகுது. அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு வாட்சன் கேட்குறாரு. இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்டன்லி, பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் வாட்சன். யூ ஆர் அ ஜென்ரல் ப்ராக்டிஷனர், நாட் அ ஸ்பெஷலைஸ்ட் ஆஃப் திஸ் டிசீஸ். ஓகே, அப்போ வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் உண்மை சொல்றாரு. வாட்சன், நீ ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் அப்படின்னா நீ சாதா எம்பிபிஎஸ் டாக்டர் தான், ஆனால் எனக்கு வந்திருக்கும் நோயை கியூர் பண்ணுற அளவுக்கு நீ ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, அதனால நீ என்னை ட்ரீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. இஃப் ஸோ லெட் மீ பிரிங் சர் ஜாஸ்பர் மிக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் எனி அதர் பெஸ்ட் மேன் இன் லண்டன். ஓகே, என்னோட ட்ரீட்மெண்ட் தான் உனக்கு வந்து எக்ஸ்பர்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து ஜாஸ்பர் மிக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் எனி அதர் பெஸ்ட் டாக்டர் வந்து லண்டன்லேருந்து நான் வேணா கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா? வாட்சன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. How ignorant you are, Watson, he said with a groan. ஸோ நீ எவ்வளோ வந்து ஒரு விஷயத்தை பற்றி அன்னவேரா இருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் groan அப்படின்னா ஒரு மாதிரி கோவப்படுறாரு. வாட் டு யூ திங்க் அபவுட் தி டார்போலினி ஃபீவர் ஆர் தி பிளாக் ஃபார்மோசா பிளேக்? டார்போலினி ஃபீவர், அதாவது உனக்கு டார்போலினி ஃபீவர் இல்லைனா பிளாக் ஃபார்மோசா பிளேக், இதை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்குறாரு. ஐ ஹவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் தெம், ஐ அட்மிட்டட். ஸோ வாட்சன் ஒத்துக்கிறார், இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு, தேர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி டிசீசஸ் இன் தி ஈஸ்ட். ஐ ஹவ் லேர்ன் தட் மச் டியூரிங் மை ரீசெண்ட் ரிசர்ச்சஸ் அண்ட் டியூரிங் திஸ் கோர்ஸ் ஐ காட் திஸ் இல்னஸ், ஹீ செட். ஸோ உனக்கு இதை பற்றி தெரியாது, ஆனால் இந்த டார்போலினி ஃபீவர் ஆர் பிளாக் ஃபார்மோசா பிளேக் வந்து எனக்கு வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் இது எனக்கு ஒட்டிச்சு. இது வந்து ஈஸ்டில் இருக்கிறது நோய், ஈஸ்ட் சைட்னா ஏஷியா சைடில் இருக்கிற ஒரு வியாதி. ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு. ஸோ உனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, இங்கே இருக்கிறவங்க லண்டனில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிசீஸை பற்றி ஒன்றுமே தெரியாது, எப்படி என்னை யார் வந்து க்யூர் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து வாட்சனை பார்த்து கேட்குறாரு. இப்போ திருப்பி வாட்சன் சொல்றாரு, ஐ வில் பிரிங் மிஸ்டர் ஆனஸ்ட்ரி தென், ஐ செட் கோயிங் டுவர்ட் தி டோர். ஓகே, நான் போயிட்டு ஆனஸ்ட்ரி அப்படின்ற ஒரு டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து டோர் பக்கமாக நடந்து வெளியே போக ட்ரை பண்ணுறாரு. நெவர் ஹாவ் ஐ ஹேட் சச் அ ஷாக் வென் தி டையிங் மேன் போல்டட் தி டோர் அண்ட் லாக்ட் இட். படுத்து கிடந்த மனுஷன் திடீர்னு எஞ்சி வந்து கதவை பூட்டிட்டு போய் படுத்துட்டாரு. போல்டட் அப்படின்னா ஓடி வந்து கதவை மூடிட்டு படுத்துட்டாரு. ஷவுட்டட் இன் அன் அன்கண்ட்ரோல்டு வே அண்ட் இன் அ மொமெண்ட் ஹி வாஸ் பேக் இன் ஹிஸ் பெட். ஸோ கதவை பூட்டிட்டு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இப்போ திரும்பி படுத்துட்டாரு. You won't have the key by force from me, Watson. என் கையில இருந்து நீ சாவியை வந்து புடுங்க முடியாது. Be here till 6 o'clock. It's 4 now. This madness, Holmes, I said. உடனே வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து கதவை பூட்டிட்டு வாட்சன் கிட்ட சொல்கிறார், நீ 6 மணி வரைக்கும் என் ரூமில் தான் இருக்கணும், இப்போ 4 மணி ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் நீ ரூமில் தான் உட்காந்துருக்கணும், நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு. வாட்சன் வந்து சொல்கிறாரு ஹோம்ஸை பார்த்து, இது மேட்னஸ், இது வந்து பைத்தியக்காரத்தனம் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்கறதா இல்லை. ஒன்லி 2 hours வாட்சன், தென் யூ கேன் கெட் அ டாக்டர் ஆஃப் மை சாய்ஸ். ஒரு 2 மணி நேரம் இங்கே உட்கார் வாட்சன், அப்புறம் நான் சொல்கிற டாக்டரை போய் நீ கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்படின்ட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. யூ கேன் ரீட் சம் புக்ஸ் ஓவர் தேர், அட் 6 we will talk again. ஸோ இங்கே இருக்கும் சில புக்ஸ் எல்லாம் நீ படிச்சுக்கிட்டே இரு, 6 மணி போல் நம்ம திரும்பி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். அன்ஏபிள் டு செட்டில் டவுன் டு ரீடிங், ஐ வாக்டு ஸ்லோலி ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் லுக்கிங் அட் தி பிக்சர்ஸ். ஏன்னா உடம்பு சரியில்லாத ஒரு பேஷண்ட் வந்து படுத்திருக்காரு. வாட்சன் வேறு டாக்டர், ஆனால் அவரையும் ட்ரீட்மெண்ட் பார்க்க விட மாட்டேங்கிறாரு, வேறு எந்த டாக்டரும் கூட்டிகிட்டு வர விட மாட்டேங்கிறாரு, வெளியவும் போக விட மாட்டேங்கிறாரு. எப்படி இந்த மனநிலையில வந்து வாட்சன் புக்கு படிப்பாரு? அதனால புக்கை படிக்காம அந்த ரூமையே சுத்தி வந்துட்டு அங்க இருக்கும் பிக்சர்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையும், ஷெர்லாக் ஹோம்ஸ் ரூம்ல இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு வாட்சன். ஃபைனலி ஐ கேம் டு தி மேண்டல் பீஸ். மேண்டல் பீஸ் அப்படின்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி, ஒரு இடம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஷெல்ஃப் மாதிரி. வேர் அமாங் அதர் திங்ஸ் ஐ saw a ஸ்மால் பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் வித் ஸ்லைடிங் லெட். ஒரு சின்ன டப்பா, வெள்ளை கலர் மற்றும் ஐவரி கலர். ஐவரி அப்படின்னா அந்த யானை தந்தத்தோட கலர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து ஒரு டப்பா இருக்கு. அந்த டப்பா மேல ஒரு மூடி போட்டு மூடின மாதிரி ஒரு டப்பா இருக்கு. அதை வந்து வாட்சன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் ரூம்ல ஒரு ஷெல்ஃப்ல வந்து பார்க்கறாரு. As I held it in my hand to examine it, I heard a dreadful cry. ஸோ அந்த டப்பா என்ன அப்படின்னு வாட்சன் திறந்து பார்க்கும்பொழுது ஒரு செம்ம கத்து ஒன்று கேட்குது. என்ன அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து கத்துறாரு. புட் இட் டவுன், டவுன் அட் ஒன்ஸ் வாட்சன். அதை கீழே வையே, அதை திறக்காத, நான் சொன்ன மாதிரி அது கீழே வையே அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் கத்துறாரு. ஐ ஹேட் டு ஹாவ் மை திங்ஸ் டச்டு. எனக்கு என் பொருளை தொட்டா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? சிட் டவுன் மேன் அண்ட் லெட் மீ ஹாவ் மை ரெஸ்ட். தயவு செஞ்சு கீழே உட்காரு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் கோவப்பட்டுட்டு படுத்துறாரு. தென் ஐ சாட் இன் சைலண்ட் டிஜெக்ஷன்
attention until the stipulated time had passed. அதனால வாட்சனும் அப்படியே சைலண்டா, அதாவது டிஜெக்ஷன் அப்படின்னா ஒரு டிப்ரெஸ்டா ஒரு சோகமான ஸ்டேட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா உட்காந்துருக்காரு. அந்த 2 மணி நேரமும் ஸ்டிப்புலேட்டட் அப்படின்னா அந்த சொன்ன அந்த டைம் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் எழுந்துட்டாரு. நவ் வாட்சன் he said have you any change அப்படின்ட்டு. எஸ் ஐ replied. ஸோ ஏதாவது உனக்கு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு அதை கேட்குறாரு. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து ரிப்ளை பண்றாரு. How many half crowns? Put them in your watch pocket and all the rest in your trouser pocket அப்படின்ட்டு. ஸோ இந்த நேரத்தில் வந்து அந்த சின்ன சின்ன அவரோட ஷெல்ஃபில் இருக்கும் சின்ன சின்ன பொருள்கள் வச்சுக்கோங்களேன். ஹாஃப் க்ரௌன்ஸ் அந்த கிரீடம் மாதிரி இருக்கிறத உன் வாட்ச் பாக்கெட்டில் போட்டுக்கோ. ஆல் தி ரெஸ்ட் இன் ட்ரௌசர் பாக்கெட், அதாவது பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கோ. யூ வில் லைட் தி கேஸ் லேம்ப் பட் இட் மஸ்ட் பி ஆஃப் ஆன். ஸோ அந்த ரூமில் ஒரு லைட் லேம்ப் ஒன்று இருக்குது, ஓகேவா, ஒரு விளக்கு இருக்குது, அதை ஏற்று. ஆனால் அந்த லேம்ப் வந்து அந்த விளக்கு பாதி தான் எரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்கிறார். யூ வில் ஹாவ் தி கைண்ட்னஸ் டு பிளேஸ் சம் லெட்டர் and paper on the table within my reach. ஸோ அந்த விளக்கை ஏற்றிட்டு எனக்கு கொஞ்சம் பேப்பர் கொஞ்சம் லெட்டர் பேடெல்லாம் எடுத்துட்டு என்னோட பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் டேபிளில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறியா அப்படின்னு வாட்சன் கிட்ட கேட்குறாரு. நவ் பிளேஸ் தி ஐவரி பாக்ஸ் ஆன் தி டேபிள் வித்தின் மை ரீச். நீ ஒரு ஐவரி பாக்ஸ் பார்த்தலையா, அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு வந்து இப்போ என் டேபிளுக்கு பக்கத்தில் வை. ஸ்லைட் தி லிட் வித் பிட் ஸ்லைட் தி லிட் பிட் வித் டாங்ஸ். டாங்ஸ் அப்படின்னா இடுக்கி மாதிரி ஒரு விஷயம், ஓகேவா. ஸோ அதை சிசர், கிட்டத்தட்ட சிசர்னே வச்சுக்கோங்களேன். அந்த சிசரை வச்சு அந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கும் மூடிய லைட்டாக மட்டும் தர அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்கிறார். புட் தி டாங்ஸ் ஆன் தி டேபிள். ஸோ லைட்டாக அந்த பாக்ஸை திறந்ததுக்கப்புறம் அந்த டாங்ஸ் அந்த சிசர் மாதிரி இருக்கிறத டேபிள் பக்கத்துலேயே வையே அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு. லெட்டரு பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாரு, அந்த டப்பாவை எடுத்து வச்சுட்டாரு. டப்பாவை லைட்டாக வாட்சன் திறந்து வச்சுட்டாரு. எல்லாமே வந்து இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு, குட், நவ் யூ கோ அண்ட் ஃபெச் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஆஃப் தி 13 லோவர் புட்கி ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு, ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாட்சன் நீ போயிட்டு கல்வர்டன் ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் 13 லோவர் பர்க்கி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்காரு, அவரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு வாட்சன் கிட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. ஐ வாஸ் ஹெசிடன்ட் டு லீவ் ஹிம் நவ். ஹெசிடன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தயங்குறாரு வாட்சன். இவனுக்கு தான் உடம்பு சரியில்லை, இவன் எப்படி விட்டுட்டு போறதுன்னு லைட்டா தயங்குறாரு. ஹி வாஸ் டெலீரியஸ். டெலீரியஸ் அப்படின்னா வந்து செம்மையா அவரால் பேசக்கூட முடியலை, அவரால் திங்க் பண்ண முடியல, அவர் ஒரு மாதிரி ரொம்ப வந்து டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கார், அதான் டெலீரியஸ் அப்படின்னு. ஐ ஹவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் தி நேம் ஐ செட். நீ சொல்கிற ஆளோட பேரை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு வாட்சன் வந்து சொல்கிறாரு. வெல், ஹீ இஸ் தி மேன் ஹூ ஹாஸ் தி நாலேஜ் ஆஃப் திஸ் disease, but he is not a medical man. He is a planter. He lives in Sumatra, now visiting London. ஆமாம், கல்வர்டனை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அவர் இந்த ஊரே கிடையாது, அவர் சுமத்ராவில் இருக்கிறவர் தான், லண்டனை சும்மா பார்க்க வந்திருக்காரு. இப்போ அவர் அந்த 13 லோவர் பர்க்கி ஸ்ட்ரீட்டில் இருக்காரு. அவருக்கு மட்டும்தான் இந்த நோயை எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்றது தெரியும். ஆனால் அவர் வந்து டாக்டர்லாம் கிடையாது, ஒரு பிளான்டர் அப்படின்னா இந்த செடிகள் ஆராய்ச்சி பண்ணுறவர். ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்தால் தான் இந்த நோயை எப்படி சரிப்படுத்தலாம்ன்ற ஐடியா வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்கிறார். I didn't want you to go before 6 because you would not have found him in his study. நீ 6 மணிக்கு முன்னாடி போனனா நீ அந்த ஆளை மீட் பண்ண முடியாது, அதனால தான் நீ 6 மணிக்கு அப்புறம் அவரை போயிட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு வாட்சன் கிட்ட ஷெர்லாக் சொல்வார், ஓகேவா. ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு பர்சுவேட் ஹிம் டு கம். ஸோ பர்சுவேட் அப்படின்னா அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. யூ வில் டெல் ஹிம் எக்ஸாக்ட்லி ஹவ் யூ ஹேவ் லெஃப்ட் மீ. அவர்கிட்ட போயிட்டு நான் என்ன நிலைமையில இருக்கேன் அப்படின்றத எடுத்து சொல்லு அப்படின்னு யாரு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்றாரு. என் நிலைமையை பற்றி அவர்கிட்ட எடுத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் நீங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு. He said you must tell him that I am dying. Plead with him, Watson. ஸோ நீ அவர்கிட்ட சொல்லு நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சு. ப்ளீட் அப்படின்னா கெஞ்சி அவரை இங்கே கூட்டிட்டு வா வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட சொல்றார். ஓகே அப்படின்னு வாட்சனும் ஓகே, ஃப்ரெண்டுக்காக இதை கூட செய்ய மாட்டாரா, ஸோ அதனால கூட்டிட்டு வர அப்படின்னு வாட்சனும் ஒத்துக்கிட்டாரு. ஐ வில் பிரிங் ஹிம் இன் அ கேப் ஐ செட். ஸோ வாட்சன் சொல்றாரு நான் அவரை கார்ல கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. நோ, யூ வில் பர்சுவேட் ஹிம் டு கம் அண்ட் ரிட்டர்ன் பிஃபோர் ஹிம். நீ அவர்கிட்ட போயிட்டு இங்கே வரணும்னு மட்டும் சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு வா, ஆனால் அவர் வரத்துக்கு முன்னாடி நீ திரும்பி இந்த ரூமுக்கு வந்துடணும் அப்படின்ட்டு. மேக் எனி எக்ஸ்கியூஸ், ரிமெம்பர் திஸ் வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு நீ அவர் வர அப்படின்னு சொன்ன உடனே நீ ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு நீ முதல்ல கிளம்பிடு. ஸோ நீ முதல் இங்கே என் கூட ரூமுக்கு வந்துடு, அப்புறமா வந்து மிஸ்டர் ஸ்மித் வந்து இங்கே வரட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷெர்லாக் ஹோம் வந்து வாட்சன் கிட்ட சொல்லி அனுப்புறார். I saw Mrs. Hudson was waiting outside, trembling and crying. ஸோ ஹட்சன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு. அதாவது என்னன்னா, என்ன ஷெர்லாக் ஹோம் இப்படி அடம் பிடிக்கிறாரு, டாக்டர்கிட்டே வர மாட்டேங்கிறாரு, டாக்டரே வந்தாலும் ட்ரீட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, எவனையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு, அவர் கை வேற இப்படி நடுங்குது, அவரோட ஸ்டேட் பார்க்க வேற கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஹட்சன் அந்த லேண்ட் லேடி வேற வீட்டு ஓனர் வேற வெளியே நின்று அழுதிட்டு இருக்காங்க. பிலோ as I waited for the cab, I met Inspector Morton of the Scotland Yard. ஸோ அதனால வாட்சன் வந்து கேபுக்கு
கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மிஸ்டர் வந்து ஸ்மித்தை பார்க்க போகணும் இல்லையா, கல்வர்டன் ஸ்மித்தை பார்க்க போகணும். அதனால கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் மோர்டான் அப்படின்னு ஒருத்தவரை பார்க்குறாரு. அவர் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டோடைய ஒரு போலீஸ். அவர் கேட்குறாரு, ஹி வாஸ் நாட் இன் இஸ் யூனிஃபார்ம், ஆனால் அவர் வந்து யூனிஃபார்ம் போட்டு இல்லை. ஹவ் இஸ் ஹி ஆஸ்கட் இன்ஸ்பெக்டர் மோர்டான். ஸோ அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி இருக்காருன்னு டாக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் மோர்டான் கேட்குறாரு. ஹி இஸ் வெரி இல் ஆன்சர். அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து மார்டனுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாரு. ஐ ரீச் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஓகே, கேப்ல ஏறி வாட்சன் கிளம்பிட்டாரு. ஐ ரீச் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஹவுஸ். அவர் வீட்டுக்கும் போயிட்டாரு. தி பட்லர் அப்பியர்ட் அட் தி டோர்வே. பட்லர் அப்படின்னா எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு மேல் சர்வெண்ட். ஸோ வீட்டு வேலையும் செய்வார், சமையல் வேலையும் செய்வார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வைன்ஸ், லிக்கர்ஸ் எல்லா வேலையும் அவருக்கு தெரியும். வீட்டோடைய ஹெட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பட்லர். அவர் தான் வந்து கதவை திறக்கிறாரு. Through the half open door, I heard a man's voice telling the butler, I am not at home, say so. ஸோ வந்து இந்த பட்லர் வந்து காலிங் பெல் அடிச்சோன்னே கதவை திறக்கிறாரு. அப்போது இங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது. அதாவது உள்ளே இருந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நான் இங்கே இல்லை அப்படின்னு யார் கேட்டாலும் சொல்லு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. வாட்சனுக்கும் கேட்குது, அந்த பட்லருக்கும் கேட்குது. ஐ புஷ் பாஸ் தி பட்லர் அண்ட் என்டர் தி ரூம். இங்கே ஐன்றது யாரை குறிக்குது? வாட்சனை குறிக்குது. வாட்சன் அப்படியே கதவை திறந்துக்கிட்டு போய் சொல்கிறாரு. ஐ சா அ ஃப்ரைல் மேன் வித் பேல்டு ஹெட் சிட்டிங். ஃப்ரைல் மேன் அப்படின்னா ஒரு வயசான ஒரு ஆள் சொட்டத்தலையோட உட்காந்துருக்கிறத வாட்சன் வந்து பார்க்குறாரு. ஐ எம் சாரி ஐ செட், பட் தி மேட்டர் cannot be delayed, மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வாட்சன் இதெல்லாம் சொல்கிறாரு. தி மியர் மென்ஷன் ஆஃப் ஹிஸ் நேம் ஹேட் அ டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் ஆன் தி மேன். ஸோ இந்த வார்த்தை ஷெர்லாக் ஹோம் அப்படின்னு பேரை கேட்ட உடனே அந்த ஆள் வந்து சீரியஸ் ஆகுறாரு. ஹாவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ்? How is he? He asked. உடனே அந்த ஆள் வந்து வாட்சன் கிட்ட கேட்கிறாரு, ஓ நீ ஹோம்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கியா, அவர் எப்படி இருக்காருன்ட்டு. He is very ill, that is why I have come. ஸோ அவர் ரொம்ப முடியாமல் இருக்காரு, அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் அந்த உள்ள இருக்கும் அந்த சொட்டத்தல ஆள் கிட்ட சொல்றார். Mr. Holmes has a high opinion of you and thought you are the only man in London who can help him. ஸோ வாட்சன் இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து யாரையுமே அவரை பார்க்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு, நீங்கள் அவரை பார்த்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புறாரு. இந்த லண்டனில் அவர் வந்து வேறு யாரையுமே நம்ப தயாராக இல்லை, நீங்கள் வந்தால் மட்டும்தான் சரிப்படுத்த முடியும் மிஸ்டர் ஹோம்ஸ் நம்புறாரு அப்படின்ட்டு வாட்சன் வந்து எடுத்து சொல்கிறாரு. தி லிட்டில் மேன் வாஸ் ஸ்டார்டல்டு. இதை கேட்ட உடனே அந்த ஆளுக்கு எதிரில் இருக்கும் ஆளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. வை ஹி ஆஸ்க்ட். ஏன் நான் தான் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் இருக்கிற ஆள் கேட்கிறாரு. பிகாஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் ஆஃப் தி ஈஸ்டர்ன் டிசீஸ் ஐ ரிப்ளைட். ஸோ உங்களுக்கு தான் அந்த ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும் நோய்கள் பற்றிலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு டிட் ஹி கெட் இட் ஹி ஆஸ்க்ட். சரி அவருக்கு எப்படி வந்துச்சு இந்த வியாதி அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஐ டோல்டு ஹிம் எவ்ரி திங். ஸோ எப்படி இந்த வியாதி வந்துச்சு அப்படின்ற கதை வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ண போனார் ஸோ ஈஸ்டர்ன் சைடில், அப்போ அது வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மொத்த கதையும் வாட்சன் வந்து இப்போ இந்த எதிரில் இருக்கும் ஆள் கிட்ட சொல்கிறார். ஹி ஸ்மைல்ட் அண்ட் அக்ரி டு கம். ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் இருந்தாலும் ஒத்துக்கிட்டாரு. பிரிட்டெண்டிங் தட் ஐ ஹேட் சம் அதர் அப்பாயின்மெண்ட். இப்போ வாட்சனுக்கு என்ன டாஸ்க்கு, அவர் வரேன்னு ஒத்துக்கிட்ட உடனே வாட்சன் முதலே கிளம்பி ஷெர்லாக் ஹோம்ஸ் ரூமுக்கு வந்துடணும். அதனால இப்போ எதிரில் இருக்கிற ஆள் கிட்ட வாட்சன் என்ன சொல்றாருன்னா, இல்லை எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸோட வீட்டுக்கு போயிடுங்க, நான் அந்த அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு ஹோம்ஸோட வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வாட்சன் வந்து கிளம்புற மாதிரி கிளம்பிடுறாரு. I left him. With a sinking heart, I reached Holmes' room. I told him that Mr. Smith was coming. ஸோ அதனால் வந்து இவர் அந்த வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு. யார்? வாட்சன் கிளம்பிட்டாரு. இப்போ வந்து ஹோம்ஸோட ரூமுக்கும் போயிட்டு அவர் ஸ்மித் வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை கன்வே பண்ணிட்டாரு. வெல் டன் வாட்சன், he said. You have done everything that a good friend could do. Now you disappear to the next room and don't speak or come here. ஸோ அதனால வந்து ஷெர்லாக் ஹோம் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு ஃப்ரெண்டாக என்ன செய்யணுமோ அதை நான் கேட்ட மாதிரி செஞ்சுட்டேன், இப்போ நீ பக்கத்தில் இருக்கிற ரூமில் போய் மறைஞ்சிரு, நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியும் வரக்கூடாது, எதுவும் பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்சனுக்கு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஐ ஹியர்ட் தி ஃபுட் ஸ்டெப். ஐ ஹியர்ட் அ வாய்ஸ் சே ஹோம்ஸ் கேன் யூ ஹியர் மீ. ஸோ இதெல்லாம் இந்த கான்வர்சேஷன் முடிக்கும்பொழுது யாரோ படியேறி வர சத்தம் வந்து வாட்சனுக்கு கேட்குது. ஒரு வாய்ஸும் கேட்குது, ஹோம்ஸ் அப்படின்னு ஹோம்ஸோட பேரை யாரோ கூப்பிடுற சத்தம் வந்து கேட்குது. அதனால வாட்சன் வந்து பக்கத்து ரூம்ல போயிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்ன மாதிரி மறைஞ்சிடுறாரு. Isn't that you, Mr. Smith அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் விஸ்பர்ட். ஸோ ஸ்மித்து தானே, ஸோ வெளியே நிற்கிறது ஸ்மித்து தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் வந்து ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லையா, அதனால ஒரு கத்தி கேட்க முடியாது, ஒரு மாதிரி முணுமுணுத்து கேட்குறாரு. ஓகே ஸ்மித்து தான் சொல்லிட்டு அவரும் உள்ளே வந்துடுறாரு. யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ, யூ ஆர் தி ஒன்லி ஒன் இன் தி லண்டன் ஹூ கேன் கியூர் மீ அப்படின்னு ஹோம்ஸ் வந்து ஸ்மித்தை பார்த்து சொல்கிறாரு. டூ யூ நோ தி சிம்டம் ஆஸ்கர் ஸ்மித். உனக்கு இதோட சிம்டம்லாம் என்னென்னு தெரியுமா அப்படின்னு ஸ்மித்து கேட்குறாரு. ஒன்லி டூ வெல், எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்மித் இதோட சிம்டம்ஸ் என்னன்ட்டு. அண்ட் ஹி
டிஸ்கிரைப்டு தி சிம்டம். ஸோ இந்த நோய் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்லாம் இருக்குன்னு நல்லா தெரியும்னா அவருக்கு இருக்கும் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹோம்ஸ் வந்து ஸ்மித் கிட்ட சொல்றாரு. ஸோ இப்போ தே ஆர் தி சேம் ஹோம்ஸ் ஸ்மித் செட். ஸோ இது எல்லாமே அதோட சிம்டம் தான், அந்த வியாதியோட சிம்டம் தான் சொல்லிட்டு ஸ்மித்து வந்து ஒத்துக்கிறாரு. புவர் விக்டர் வாஸ் அ டெட் மேன் ஆன் தி 4th day, a strong and healthy young man, what a coincidence indeed. ஸோ அப்போ வந்து ஸ்மித்து சொல்றாரு இதே மாதிரி தான் விக்டர் அப்படின்றவனுக்கும் இந்த வியாதி வந்துச்சு. அவன் நல்ல ஸ்ட்ராங்கான யங் மேன் தான், ஆனால் இந்த வியாதி வந்து 4வது நாளே அவன் இறந்துட்டான். பாருங்களேன் அதே வியாதி உங்களுக்கும் வந்திருக்கு, என்ன ஒரு கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் வந்து ஹோம்ஸை பார்த்து சொல்றார். ஐ நோ தட் யூ டிட் இட் செட் ஹோம்ஸ். எனக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்த வியாதி காரணமும் விக்டருக்கு வந்த வியாதி காரணமும் நீங்கள் தானே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹோம்ஸ் வந்து ஸ்மித் கிட்ட சொல்கிறாரு. வெல் யூ கான் ப்ரூவ் இட். உடனே ஸ்மித் சொல்கிறார் ஆமாம் நான் தான் காரணம், அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் வந்து கேட்குறாரு. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ் ஹோம் கிரான். ஸோ என்னன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு ஹோம்ஸ் வந்து சொல்லிட்டு கொஞ்சம் இரும்புற மாதிரி நடிக்கிறார். உடனே வந்து இரும்புறார், ஓகே நடிக்கல இரும்புறார், ஓகேவா. உடனே வந்து ஹோம்ஸும் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு ஹியர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். Cure me please well about Victor's savage death. savage அப்படின்னா விக்டரோட கொடூரமான கொலையோ நான் மறந்துடுறேன், தயவு செஞ்சு என்னை குணப்படுத்துங்க, நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து ஸ்மித் கிட்ட கெஞ்சுறார். இப்போ வந்து ஸ்மித் சொல்றாரு யூ கேன் ஃபர்கட் ஆர் ரிமெம்பர் ஜஸ்ட் ஆஸ் யூ லைக். நீ ஞாபகம் வச்சிரு இல்லை மறந்து போ, அது உன்னோட இஷ்டம். இட் டசன்ட் மேட்டர் டு மீ ஹவு மை நெஃப்யூ டைட். ஸோ என்னோட நெஃப்யூ எப்படி செத்தான்றதை பற்றிலாம் எனக்கு கவலை ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. வாட்சன் செட் யூ காட் இட் ஃப்ரம் தி சைனீஸ் sailor. குட் தேர் பி எனி ரீசன். ஆனால் வந்து வாட்சன் தானே ஸ்மித்தை பார்க்க வந்தார். வாட்சன் வந்து ஏன் இந்த நோய் வந்து ஹோம்ஸுக்கு வந்துச்சுன்னு கேட்கும்பொழுது நீங்கள் சைனீஸ் sailor, அதாவது அந்த கடலில் வந்த சைனீஸ் sailorோட வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்க மூலயமா அந்த வியாதி உங்களுக்கு வந்ததா வந்து வாட்சன் சொன்னாரு. நல்லா யோசிச்சு பாருங்க வேற ஏதாவது காரணத்தினால இந்த நோய் உங்களுக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் வந்து ஹோம்ஸை கேட்கிறாரு. ஐ கான்ட் திங்க் மை மைண்ட் இஸ் கான் ஹெல்ப் மீ ப்ளீடட் ஹோம்ஸ். உடனே ஹோம்ஸ் சொல்றாரு என்னால் யோசிக்க கூட முடியலை, என் மைண்ட் எந்த வேலையும் செய்யலை, ஸோ நீங்களே எதை ஹெல்ப் பண்ணுங்க, வேற எந்த வழி மூலயமா இந்த வியாதி வந்து வரலாம் அப்படின்னு ஸ்மித் வாயவே இப்போ ஹோம்ஸ் வந்து கிளறாரு. டிட் எனிதிங் கம் பை போஸ்ட் எ பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வெனஸ்டே அப்படின்ட்டு. இப்போது ஸ்மித் கேட்குறாரு உங்களுக்கு ஏதாவது போஸ்ட் வந்துச்சா, அந்த போஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு டப்பா வந்துச்சா, அதுவும் வெனஸ்டேவா உங்களுக்கு ஏதாவது போஸ்ட்டு, அதுவும் அந்த போஸ்ட்டில் ஏதாவது டப்பா வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முன்னாடி வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும் பேசும்பொழுது ஒரு ஐவரி கலர் டப்பா இருந்துச்சு, அந்த டப்பாவோட மூடியை கூட லைட்டாக திறந்து வைக்க சொல்லி ஹோம்ஸ் சொன்னதாகவும் வாட்சன் திறந்து வச்சதாகவும் ஞாபகம் இருக்கா. அந்த டப்பாவை தான் இப்போ ஸ்மித்தும் வந்து கேட்குறாரு உங்களுக்கு போஸ்ட் வழியாக வந்துச்சா அப்படின்ட்டு. உடனே இப்போ வந்து ஹோம்ஸ் வந்து பதில் சொல்றார். எஸ் ஐ ஓப்பன்ட் இட் அண்ட் தேர் வாஸ் அ ஷார்ப் ஸ்ப்ரிங் இன் இட் அ ஜோக் பர்ஹாப்ஸ் இட் ட்ரூ பிளட் செட் ஹோம்ஸ். ஆமாம் ஒரு டப்பா வந்துச்சு, அந்த டப்பாவை திறந்தேன், அதில் சின்ன ஊசி மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது கையில் குத்திடுச்சு, குத்தின உடனே அதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து சொல்றார். இப்போ வந்து ஸ்மித் பேசுறாரு. நோ இட் வாஸ் நாட் அ ஜோக் யூ ஃபுல், யூ ஹேவ் காட் இட், ஹூ ஆஸ்க்ட் யூஸ் டு கிராஸ் மை பாத். இப்போ தான் வந்து ஆக்சுவலி கதையவே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த டப்பா இருக்கு இல்லையா, அந்த டப்பா வந்து ஒரு பயோ வெப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் தசாவதாரம் படத்தில் பார்த்த மாதிரி வயல், அந்த மாதிரி அது ஒரு பயோ வெப்பன். அந்த பயோ வெப்பனை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே நம்மளால் அழிக்க முடியும். பயோ வெப்பன் அப்படின்னா நோயை பரப்பி மனிதர்களை சாவடிச்சு ஒரு நாட்டை இன்னொரு நாடு கண்ட்ரோல் பண்ணுறது தான் பயோ வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நோய் பரப்பி கொள்றதுக்கு பேர் தான் அந்த பயோ வெப்பன். ஸோ அந்த பயோ வெப்பன் தான் அந்த டப்பாக்குள்ளே, அந்த ஐவரி கலர் டப்பாக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ இந்த பயோ வெப்பனை பற்றின செய்தி லண்டனில் இருக்கும் போலீஸ்க்கு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பயோ வெப்பன் யார் கையில் இருக்குது அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. அதனால டிடெக்டிவ் வச்சு தேடி இருக்காங்க. அப்போ அவங்க சூஸ் பண்ண டிடெக்டிவ் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸை வச்சு அந்த பயோ வெப்பன் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, யார் கையில் இருக்கு, ஸோ அதை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு கிடைச்ச அந்த துருப்பு தான் வந்து விக்டர் அப்படின்ற ஒரு ஆள். அந்த விக்டர் யாரு அப்படின்னா இப்போ வந்து மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கார்ல, அவருடைய நெஃப்யூ, அவரோட அண்ணனோ தம்பி பையனோ தான் விக்டர். அவன் மூலயமா இவங்க ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு நிறைய நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்மித் தான் இந்த பயோ வெப்பனை தயாரிக்கிறாரு, அவரு லண்டனான அந்த எதிரி நாட்டுக்குள்ள இந்த வெப்பனை சப்ளை பண்ண போறாருன்ற நியூஸை வந்து விக்டர் தான் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேவே ஸ்மித் வந்து அவரோட நெஃப்யூன்னு கூட ஒரு அண்ணனோ தம்பி பையன் கூட பார்க்காம அதே வெப்பனை வந்து யூஸ் பண்ணி விக்டரையும் வந்து கொண்டு இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா அதில் சின்ன ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கு நம்ம கையில் வந்து அடிக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்ப்ரிங்கோட எட்ஜில் அந்த டிசீஸ், ஓகேவா, டார்போலின் ஃபீவர் ஆர்
பிளேக் ஆர் ஃபார்மோசா ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் இருக்கும். அப்போ அது நம்ம கையில் குத்தும் பொழுது நம்ம பாடியில் இருக்கும் அந்த பிளட் மூலயமா அது நம்ம ரத்தத்தில் கலந்து ஒரு 4 நாளில் வந்து அது உயிர் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பயோ வெப்பனை உருவாக்கியிருப்பாங்க. அந்த வெப்பனை வச்சியே அந்த விக்டரை கொண்டு இருப்பாங்க. இதை எப்படியோ ஷெர்லாக் ஹோம்ஸும் கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் இந்த டிடெக்டிவ் கேஸை எடுத்து நடத்துறாரு அப்படின்றதுனாலயே ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டுக்கும் அதே டப்பாவை மிஸ்டர் ஸ்மித் அனுப்பியிருப்பார். அதனால தான் அவர் கேட்பாரு, போஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது டப்பா வந்துச்சா, வெனஸ்டே அதுமா வந்துச்சான்ட்டு. நமக்கு ஆபியஸாக போஸ்ட்ல டப்பா வரா நம்ம ஆட்டோமேட்டிக்காக டப்பாவை திறப்போம் இல்லையா? டப்பாவை திறந்தாலே அது வந்து குத்திடும். நம்ம எங்கே திறக்கிறோமோ கையில் எந்த இடத்துல படுதோ அங்கே குத்திடும். நம்ம பிளட் வழியாக போயிட்டு அது வந்து இறந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸையும் போட்டு தள்ளுறதுக்கு அந்த டப்பாவை மிஸ்டர் ஸ்மித் வந்து அனுப்பியிருக்கார். ஆனால் இது ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் டப்பாவை வந்து வாட்சன் எடுக்கும்பொழுது திறக்காத அப்படின்னு சொல்லி கத்துவார் ஃபர்ஸ்ட். அப்புறம் பொறுமையா அந்த டப்பாவை தாங்ஸ் அந்த சிசர் வச்சு லைட்டா மட்டும் திறந்து விடு. ஒரு வேளை வந்து அந்த டப்பால தான் ஸ்டிங் வந்தாலும் அந்த சிசர்ல அடிச்சு நின்றுடும் தவிர்த்து கையில படாம இருக்கிறதுக்காக தான் அந்த சிசர் வச்சு லைட்டா அந்த லெட்டை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னது, ஷெர்லாக் ஹோம் அந்த பாக்ஸை கடைசி வரைக்கும் திறக்கவே இல்லை அப்படின்றது, இந்த பாக்ஸை பார்த்த உடனேவே கொல்லதான் அனுப்பியிருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து ஸ்மித்து பேசுகிறார். ஓகேவா? ஓகே, ஓ நீ இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இதை பண்ணுறியா? ஹூ ஆஸ்க்டு யூ டு கிராஸ் மை பாத்? ஏன் பாதையில் உன்னை யார் குறுக்கிட சொன்னா? என் பாதையில் குறுக்கிட்டனா மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, தட் மீன்ஸ் ஸ்மித்து வந்து என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இப்போ வரைக்கும் ஹோம்ஸ் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறது அவர் அனுப்புன அந்த டப்பானால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் வந்து தைரியமாக பேசிகிட்டு இருக்காரு. என் பாதையில் குறுக்க வந்தால் சாவுதான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. யூ நியூ டூ மச் அபவுட் விக்டர்ஸ் டெத். ஓ உனக்கு விக்டரோட டெத்தை பற்றி நல்லாவே தெரியும் போல. யுவர் எண்ட் இஸ் நியர். உன்னோட சாவும் இப்போ வந்து பக்கத்தில் தான் இருக்குது ஹோம்ஸ். ஐ வில் கேரி திஸ் பாக்ஸ் இன் மை பாக்கெட், தி லாஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். நான் இந்த டப்பாவையும் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், உனக்கு அனுப்பின டப்பாவையும் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், எங்கே தேடினாலும் இந்த எவிடன்ஸ் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்மித் வந்து ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறார். டர்ன் அப் தி கேஸ் ஸ்மித் செட் ஹோம்ஸ் இன் இஸ் நேச்சுரல் வாய்ஸ். ஸோ அந்த லைட் இருக்கு இல்லையா, அவர் வந்து வாட்சனை வந்து பாதி விளக்கு ஏற்றி விளக்க பாதி தூரம் ஏற்றி வைக்க சொல்லியிருந்தார் இல்லையா? இப்போ அந்த விளக்கை வந்து ஸ்மித்தை பார்த்து பெருசாக்குங்க, இந்த விளக்கை நல்லா பெருசாக எரிய விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எஸ் ஐ வில் ஸோ தட் ஐ கேன் see you பெட்டர் அப்படின்ட்டு. உடனே வந்து ஸ்மித்தும் சொல்கிறாரு, ஆமாம் விளக்கு பெருசாக ஏற்றினா தானே நான் உங்களை எப்படி இருக்கேன்னு பார்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை வந்து பெருசாக ஏற்றி வைக்கிறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே அமைதி மட்டுமே நிலவுது. தென் ஐ ஹியர்ட் ஸ்மித் சே வாட்ஸ் ஆல் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை ஏற்றும் பொழுது தான் ஸ்மித்துக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ரூம் ஃபஸ்ட்டு இருட்டாக இருக்கும். ஸ்மித்து ஹோம்ஸை பார்க்க வரும்பொழுது அந்த ரூம் ரொம்ப இருட்டாக இருக்கும். ஹோம்ஸுக்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுவும் பாதி எரியும். தட் மீன்ஸ் ஹோம்ஸோட முகம் மட்டும் தான் ஸ்மித்துக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி தான் அந்த ரூம் செட்டப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும். இப்போ விளக்கை பெருசாக ஏற்றும் பொழுது என்ன ஆகும்னா, மொத்த ரூமும் ஸ்மித்தோட கண்ணுக்கு தெரியுது. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, இந்த ஹோம்ஸுக்கு பின்னாடி ஹோம்ஸ் படுத்திருக்கும் பெட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. யார் அவருன்னா, அதாவது இன்ஸ்பெக்டர் மார்டன் அப்படின்னவர். அவர் ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்திருப்பாரு. வாட்சன் வந்து கேப் ஏறி மிஸ்டர் ஸ்மித்தை பார்க்க போகும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் மார்டன் இவர் எப்படி இருக்காருன்னு கேட்டிருப்பாரு இல்லையா? அவர் இப்போ வந்து இருட்டில் வந்து இந்த பெட்டுக்கு பின்னாடி ஹோம்ஸோட பெட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து ஸ்மித்துக்கும் ஹோம்ஸுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் கேட்டுட்டாரு. போலீஸே அந்த ஆதாரத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் ஸ்மித்தே ஒத்துக்கிட்டார் இல்லையா, இவர் தான் அவருடைய அந்த நெஃப்யூவோட டெத்துக்கு காரணம்ட்டும். ஹோம்ஸுக்கு அந்த பேக்கெட் வந்து அதை அனுப்புனதுக்கான அந்த டப்பாவை அனுப்புனது எல்லாமே அவர் தான். ஸோ அவர் தான் வந்து இந்த பயோ வெப்பனை ப்ரொடியூஸ் பண்ணது ஸ்மித்து தான் அப்படின்ட்டு அவரே வாக்குமூலம் கொடுத்து ஃபுல்லாகவே ஸ்மித்தே மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து பின்னாடி நிற்கிறது அந்த மார்டன். Successful acting, said home. For 3 days I didn't taste anything, neither food nor drink அப்படின்னு. ஸோ உடனே இப்போ வந்து வாட்ஸ் ஆல் திஸ் அப்படின்னு ஸ்மித்து கோவமாக கேட்குறாரு. ஓகேவா? உடனே அவர் சொல்கிறார், ஹோம்ஸ் சொல்கிறார், ஆமாம் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிங், நான் செம்மையாக நடிச்சேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் கேட்குறாரு. நான் 3 நாளாக எதுவும் சாப்பிடல, எதுவும் குடிக்கல, அதனால என் உடம்பு மெலிஞ்ச மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேர் வேர் ஃபுட் ஸ்டெப் அவுட் சைட், தி டோர் ஓப்பன் அண்ட் ஐ ஹியர்ட் இன்ஸ்பெக்டர் மார்டன் வாய்ஸ், ஐ அரெஸ்ட் யூ ஆன் சார்ஜ் ஆஃப் மர்டர் he said. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து பக்கத்து ரூமில் வந்து வாட்சன் மறைஞ்சிருக்காரோ அந்த மாதிரி இன்னொரு பக்கத்து ரூமில் தான் அந்த மார்டன் பெட்டுக்கு பின்னாடி இருக்கும். அந்த ரூமில் தான் இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு மார்டனும் இருக்காரு. அவரோட வாய்ஸ் கேட்குது. ஓகேவா? இப்போ வந்து ஸ்மித்தை பார்த்து நான் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன் ஆன் சார்ஜ் ஆஃப் மர்டர் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? மிஸ்டர் ஸ்மித்தை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இஃப் ஸோ லெட் மீ பிரிங் சர் ஜஸ்பீத் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷ்னர் ஆர் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி வாட்சன் வந்து வெளியே வரார். ஓகேவா? இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்மித்தை வந்து போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி வாட்சன் வெளியே வந்து கேட்குறாரு, சரி இப்போயாவது டாக்டர் கிட்ட வா, நான் வேற யாரையாவது கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யாரு? வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட.
There was a sudden rush and scuffle followed by the clash of iron and sudden cry of pain. ஸோ திடீர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சத்தம், ஒரு சண்டை நடக்கிற மாதிரி சத்தம். ஏன்னா மிஸ்டர் ஸ்மித் தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு மோட்டன் கிட்டே இருந்து, அதனால ஒரு சின்ன ஒரு கை கலப்பு சத்தம் கேட்குது. தேர் வாஸ் அ கிளிக் ஆஃப் ஹேண்ட் கஃப். ஸோ வந்து கையில் அந்த விலங்கு மாற்ற சத்தமும் கேட்குது. ஹோம்ஸ் ஆஸ்க்டு மீ டு கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பக்கத்தில் வா அப்படின்னு ஹோம்ஸ் வந்து வாட்சனை வந்து கூப்பிட்றாரு. ஓகேவா? சாரி வாட்சன், ஐ வாஸ் ரூட் டு யூ, ஐ அண்டர்மைண்ட் யுவர் கேப்பபிலிட்டி அஸ் அ டாக்டர். ஸோ வாட்சன் கிட்ட ஹோம்ஸ் வந்து சாரி கேட்குறாரு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்டராக வாட்சன் வந்து ஸ்மித் அது ஹோம்ஸை வந்து க்யூர் பண்ண வந்தபோது நீ அந்த அளவுக்கான டாக்டர்லாம் கிடையாது, நீ ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாதுன்னு அவர் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு. இட் வாஸ் ஜஸ்ட் டு கெட் ஸ்மித் ஹியர். நான் ஏன் உன்னை அப்படி பேசினேன் அப்படின்னா நீ அப்போ தான் ஸ்மித்தை இங்கே கூட்டிகிட்டு வருவேன்றதுக்காக தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட ஒத்துக்கிறார். அண்ட் ஐ டிட் நாட் வாண்ட் யூ டு நோ தட் ஐ வாஸ் நாட் இல். அதே மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு வந்து எனக்கு வியாதி ஒன்றும் இல்லைன்றது உனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உன்னை பக்கத்தில் வர விடாமல் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. பட் யுவர் அப்பியரன்ஸ் ஐ செட். அப்படி வாட்சன் உடனே கேட்குறாரு, என்னது உனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கா, ஆனால் உன்னை பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து ஷெர்லாக் கிட்ட கேட்கும்பொழுது 3 days ஃபாஸ்டிங் அண்ட் மேக்கப் டிட் தி ட்ரிக். நான் 3 நாளாக எதுவும் சாப்பிடல. ஃபாஸ்டிங் அப்படின்னா சாப்பாடு தண்ணி எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ கண்ணு கீழே கருவளையம், ஸோ இந்த மாதிரியான மேக்கப்லாம் போட்டிருந்தேன் அப்படின்னு. தி காயின்ஸ் அப்படின்னு, காயின்ஸ்னா ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் கையிலேருந்து காயின் தவறி விடுற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும். அதாவது கை நடுக்கத்தில், தட் மீன்ஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி, காயின் கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு நடுக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. தி காயின்ஸ், அதுதான் அந்த டேர்ம் வந்து சொல்கிறது. ஓ தட் வாஸ் ஒன்லி டு ப்ரூவ் தட் ஐ வாஸ் டெலிரியஸ் ஹீ லவ். உடனே ஹோம்ஸ் சொல்கிறார், அதுவா, அது எனக்கு கை நடுக்கம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் சிரிக்கிறாரு. ஐ நீட் டு ஈட் நவ் வாட்சன் அப்படின்ட்டு. ஸோ நான் சாப்பிடணும், எனக்கு செம்மையாக பசிக்குது வாட்சன் அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறார். ஏன்னா 3 நாள் அவர் சாப்பிடாம பட்னி இருக்கார். மிஸ்டர் ஸ்மித் கில்ட் ஹிஸ் நெஃப்யூ அண்ட் ஹி வாண்டட் டு கில் மீ தி சேம் வே டு அவாய்ட் இம்ப்ரிசன்மெண்ட். மிஸ்டர் ஸ்மித் வந்து இந்த மாதிரி பயோ வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவரோட ரகசியத்தை எல்லாம் அவரோட நெஃப்யூ விக்டர் அப்படின்றவன் என்கிட்ட சொல்லிட்டான். அதனால அவர் விக்டரை கொண்டுட்டாரு. அடுத்தது என்னையும் கொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்ணாரு. ஸோ அதனால நான் அவர்கிட்ட நோய்வாய்ப்பட்ட மாதிரி நடிச்சு அவர் இங்கே வர வச்சு நான் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டேன். ஆனால் உண்மையாக எனக்கு உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து சொல்றார். ஐ நீட் டு ஈட் நவ் வாட்சன், ஐ திங்க் தட் சம்திங் நியூட்ரிஷியஸ் அட் சிம்சன்ஸ். ஸோ சிம்சன்னா அந்த ஹோட்டல் பேர் சொல்றார். ஸோ நான் செம்மையாக சாப்பிடணும் வாட்சன், வா போய் சாப்பிடலாம் அந்த மாதிரி ஷெர்லாக் ஹோம் வந்து சொல்றார். வுட் நாட் பி அவுட் ஆஃப் பிளேஸ். ஸோ அதை விட பெட்டரான இடம் இருக்காதுன்ட்டு. அண்ட் தேங்க்யூ வாட்சன் ஹீ செட். அதாவது வாட்சனுக்கு திருப்பவும் நன்றி சொல்றாரு. ஏன்னா ஸ்மித்தை கூட்டிட்டு வந்து ஸோ வந்து எல்லாமே பண்ணது வாட்சன் தானே, அதனால வாட்சனுக்கு தன்னோட நன்றியும் சொல்றாரு. ஸோ இதோட இந்த ப்ரோஸ், அதாவது தி டையிங் டிடெக்டிவ் அப்படின்ற ப்ரோஸ் வந்து முடியுது. எப்படி ஒரு பயோ வெப்பன் வந்து ப்ரொடியூஸ் பண்றவங்கள வந்து எப்படி போலீஸ் வந்து பிடிக்க முடியாமல் டிடெக்டிவ் வச்சு அந்த டிடெக்டிவ் என்ன மாதிரியெல்லாம் பண்ணி அவரை வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாரு அப்படின்றதான் இந்த ப்ரோஸோடைய கதை. ஸோ இப்போ வந்து நம்ம அபவுட் தி ஆத்தர் யார் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஸோ அபவுட் தி ஆத்தர், சார் அர்த்தூர் இக்னேஷியஸ் கெனான் டயோல் அப்படின்றவர் தான் இந்த ப்ரோஸோடைய ஆத்தர். வாஸ் அ பிரிட்டிஷ் ரைட்டர் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் ஃபீச்சரிங் தி கேரக்டர் ஆஃப் ஷெர்லாக் ஹோம் விச் ஆர் ஜென்ரலி கன்சிடர் மைல் ஸ்டோன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் கிரைம் ஃபிக்ஷன். ஸோ என்ன அப்படின்னா ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி எழுதுறதுல வல்லவர். ஓகேவா? ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர் தான் கெனான் டயோல் அப்படின்றவர் தான். சார் அர்த்தூர் கெனான் டயோல் அப்படின்றவர் தான் இந்த மாதிரி கிரைம் ஃபிக்ஷன்ஸ் எல்லாம், ஃபிக்ஷன் தான் கட்டுக்கதைகள் எழுதுறது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த இதை வச்சு நிறைய வந்து ஹாலிவுட் மூவிஸ்லாம் கூட ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னே வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே இவரோட கதைகள் தான். ஓகேவா? டயோல் ரோட் 46 ஷார்ட் ஸ்டோரி ஃபீச்சரிங் தி ஃபேமஸ் டிடெக்டிவ். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற கற்பனை கதையை வச்சு 46 கதைகள் சார் அர்த்தூர் கெனான் டயோல் வந்து எழுதியிருக்காரு. தி ஸ்டோரிஸ் நரேட்டட் பை தி கேரக்டர் டாக்டர் வாட்சன். ஸோ இந்த கதை எல்லாமே யார் சொல்கிற மாதிரி இருக்கும்னா டாக்டர் வாட்சன் அப்படின்றவர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினலி a physician in 1887 he published a study in Scarlet, the first of 4 novel about Holmes and Dr. Watson. ஆனால் உண்மையிலவே வாட்சன் வந்து ஒரு டாக்டர் தான், 1887 இருந்தவர். ஆனால் இவரோட கதையில் ஒரு கதாபாத்திரமாக அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். இன் அடிஷன் டயோல் ரோட் ஓவர் 50 ஷார்ட் ஸ்டோரி ஃபீச்சரிங் தி ஃபேமஸ் டிடெக்டிவ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 50 ஷார்ட் ஸ்டோரியும் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸை பற்றி எழுதியிருக்கார். தி ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸ் ஆர் ஜென்ரலி கன்சிடர்ட் மைல்ஸ்டோன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஃபிக்ஷன். ஹிஸ் நோட்டபிள் ஒர்க்ஸ் இன்க்ளூட் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம் அண்ட் தி லாஸ்ட் வேர்ல்ட். அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஷெர்லாக் ஹோம்ஸோட ஸ்டோரிஸ், அப்புறம் தி லாஸ்ட் வேர்ல்ட் அப்படின்ற இந்த கதைகளும் தான் அவரில் சார் அர்த்தூர் கெனான் டயோலோட ரொம்ப முக்கியமான ஒர்க்.
ஸோ நம்ம புக்குக்கு பின்னாடி டூ யூ நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜோசப் பெல் அப்படின்றவர் பற்றி கொடுத்துருக்காரு. 1837லேருந்து 1911 வரைக்கும் வாழ்ந்தவர். ஹி வாஸ் அ லெக்சர் இன் மெடிசன் ஹூஸ் டிடக்டிவ் அப்ரோச் டு டயக்னைஸ் இன்ஸ்பயர்ட் அர்த்தர் கெனான் டயல்ஸ் கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ ஜோசப் பெல் அப்படின்றவர் மெடிசன், அதாவது மெடிக்கல் காலேஜில் இருக்கும் ஒரு லெக்சரர். அவருக்கு வந்து சார் அர்த்தர் கெனான் டயலோட கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற கேரக்டரை வந்து ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி நிறைய வந்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. யாருன்னா ஜோசப் பெல். தி வைடர் பிக்சர் இன் Scotland at that time is set out in our historical time. Joseph Bell was born in Edinburgh. ஸோ கிட்டத்தட்ட இவர் அந்த காலகட்டத்தில் பிறந்தவர். அதனால இந்த கதைகளை படித்து யார் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஆராய்ச்சிகள் வந்து நிறைய இந்த ஜோசப் பெல் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையை பற்றி நிறைய டயக்னோசிஸ் ஆராய்ச்சி பண்ணது யார் அப்படின்னா ஜோசப் பெல். ஸோ இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, இந்த பேரையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஷின் ஃப்ரம் தி ப்ரோஸ். ஹவு டிட் வாட்சன் ஃபீல் வென் ஹி ஹியர்ட் ஆஃப் ஹோம்ஸ் இல்னஸ்? ஹோம் உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே வாட்சன் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா ஹாரிஃபைட், ரொம்ப பயந்துட்டாரு. ஒய் டிட் தி லேண்ட்லேடி கால் தி டாக்டர்ஸ்? ஓகேவா, ஒய் டிட் தி லேண்ட்லேடி கால் தி டாக்டர்? ஏன் அந்த லேண்ட்லேடி யார் மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து ஏன் டாக்டரை கூப்பிடல அப்படின்னா ஹோம்ஸ் வந்து எந்த டாக்டரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரை வந்து டிஸ்ஓபே, ஸோ அவரை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியல, அதனால அவங்க டாக்டரை கூப்பிடல. வாட் வாஸ் தி கண்டிஷன் ஆஃப் ஹோம்ஸ் வென் வாட்சன் saw him? ஹோம்ஸ் had a கவுன் ஃபேஸ் அப்படின்னா அப்படியே முகம் ஒட்டி இருக்கு. ஹிஸ் ஐஸ் ஹேட் அ பிரைட்னஸ் ஆஃப் ஃபீவர், அவர் கண்ணிலேயே அந்த ஃபீவர் தெரியுது. ஹிஸ் சீக்ஸ் வேர் ஃப்ளஷ்டு அப்படியே ரெட்டாக செவந்திருக்கு அவர் சீக்ஸ், கன்னங்கள். அண்ட் ஹிஸ் ஹேண்ட் ட்விச்டு ஆல் தி டைம், அப்படியே கை நடுங்கிட்டே இருக்கு. ஹீலே லிஸ்ட்லெஸ், அப்படியே பெட்ல எழுந்திரிக்க முடியாமல் படுத்திருக்காரு. இதுதான் வந்து வாட்சன் வீட்டுக்கு வரும்போது ஹோம்ஸோடைய கண்டிஷன். வை டிட் ஹோம்ஸ் பிளேட் வித் ஸ்மித்? ஸோ ஹோம்ஸ் வந்து என்னென்னு ஸ்மித்து கிட்ட கெஞ்சுறாரு அப்படின்னா எப்படியாவது வந்து ஹோம்ஸோட நோயை குணப்படுத்தி கொடுங்க, கியூர் ஹிம் ஆஃப் தி டிசீஸ் அப்படின்றது தான் ஹோம்ஸ் வந்து ஸ்மித்து கிட்ட கெஞ்சுறாரு. ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விக்டர் சாவேஜ் டெத்? வாட் வாஸ் தி எவிடன்ஸ் ஃபார் இட்? ஸோ யார் வந்து விக்டரோடைய அந்த சாவேஜான கொடூரமான சாவுக்கு காரணம்னா மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் தான் வந்து விக்டரோடைய டெத்துக்கு காரணம். தி ஐவரி பாக்ஸ் வாஸ் தி எவிடன்ஸ் ஃபார் இட். ஸோ அந்த ஐவரி கலர் டப்பா தான் அதுக்கு ஒரு எவிடன்ஸ். வாட் எக்ஸ்பிளனேஷன் டிட் ஹோம்ஸ் கிவ் ஃபார் ஸ்பீக்கிங் ரூட்லி டு வாட்சன்? ஸோ வாட்சன் கிட்ட ரூடாக பேசும்போது என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னா ஹோம்ஸ் எக்ஸ்பிளைன் தட் ஹி ஸ்போக் ரூட்லி டு வாட்சன் பிகாஸ் ஹி வாண்டட் டு பிரிங் ஸ்மித் தேர் அண்ட் ஹி டிட் நாட் வாண்ட் வாட்சன் டு நோ தட் ஹி வாசன்ட் இல். ஸோ ஹோம்ஸ் நல்லா தான் இருக்கார், அவருக்கு எந்த வியாதியும் இல்லை அப்படின்றது வாட்சனுக்கு தெரியவும் கூடாது, அதே சமயம் ஸ்மித் இங்கே கூட்டிகிட்டு வரணும். ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக வாட்சன் கிட்ட ஹோம்ஸ் வந்து கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறார். ஹவ் வாஸ் ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக்? எப்படி ஹோம்ஸ் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மாதிரி நடிச்சிருக்காருன்னா முதல்ல ஒரு 3 நாளாக சாப்பிடவோ இல்லை, ஃபாஸ்டிங்கில் இருக்காரு. அது இல்லாமல் உடம்பு சரியில்லாத மாதிரி மேக்கப்பும் போட்டிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு காரணத்தினால ஹோம்ஸுக்கு செமையாக உடம்பு சரியில்லை, ஸோ அந்த மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. Answer the following question in 1 or 2 sentences. Who was Mr. Hudson? Why was she worried? முதல் மிஸ்டர் ஹட்சன் யாரு? ஷெர்லாக் ஹோம்ஸோடைய லேண்ட்லேடி தான் மிஸ்ஸஸ் ஹட்சன். ஏன் worried? Because she was worried because Holmes was very sick. Why did Holmes let Watson examine him? Holmes was suffering from a contagious disease. By touch, Watson can get the disease. Hence, he did not let Watson to examine him. ஸோ ஏன் வந்து ஹோம்ஸ் வந்து வாட்சனை வந்து அவரை பார்க்க விடல அப்படின்னா அவருக்கு இருக்கிறது வந்து ஒரு பரவக்கூடிய வியாதி. ஸோ தொட்டாலே அது வந்து பரவிடும் அப்படின்றதுனாலேயே வாட்சனை வந்து பக்கத்தில் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து தடுத்து நிறுத்தியிருப்பார். Why did Holmes warn Watson against touching his things? What was Watson's reaction? ஸோ வந்து வாட்சன் வந்து ஹோம்ஸோட பொருளை தொடும்போது அவர் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா அவருக்கு பிடிக்கல, ஹோம்ஸுக்கு வந்து வாட்சன் அந்த பொருளை தொடர்ந்து பிடிக்கல. அதனால ஏன் அப்படின்னா அந்த பாக்ஸ் வாஸ் தி இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். வாட்சன் sat down silently. ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து அவரோட கேஸோட முக்கியமான எவிடன்ஸ், யாரும் ஹோம்ஸ் கேஸோட, அதனால அந்த பாக்ஸ் தொடுறது வந்து ஹோம்ஸுக்கு பிடிக்கல. வாட் டிட் வாட்சன் ஃபைண்ட் ஆன் தி டேபிள் நியர் தி மேண்டல் பீஸ்? அந்த மேண்டல் பீஸுக்கு பக்கத்தில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா ஒரு ஸ்மால் பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் ஒன்று இருந்திருக்கு அந்த மேண்டல் பீஸ்க்கு பக்கத்தில், ஷோகேஸ் பீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஹூ இஸ் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்? கல்வர்டன் ஸ்மித் இஸ் அ மேன் ஹூ ஹாஸ் தி நாலேஜ் ஆஃப் தி டிசீஸ் ஹோம்ஸ் வாஸ் சஃபரிங் ஃப்ரம். ஹீ இஸ் அ பிளான்டர், ஹீ லிவ்ஸ் இன் சுமத்ரா, நவ் விசிட்டிங் லண்டன். ஸோ கல்வர்டன் ஸ்மித் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அவருக்கு ஹோம்ஸுக்கு வந்திருக்கும் வியாதியை பற்றின நாலேஜ் இருக்கிறது இந்த ஸ்மித்துக்கு தான். அவர் வந்து சுமத்ராலேருந்து வந்திருக்காரு, அவர் ஒரு பிளான்டர் அப்படின்ற மாதிரி. What did Holmes ask Watson to do before leaving the room? ஸோ வாட்சன் ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா put the coins in the packet. ஸோ வந்து அந்த வாட்சன் வந்து
ஹோம்ஸ் வந்து சில காயின்ஸ் வச்சிருப்பார், அதை வந்து கீழே போடுவார். ஓகேவா, அதை எடுத்து உன் பாக்கெட்டில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் விளக்கை ஏற்று அதே மாதிரி அது பாதி தான் எரியணும்ட்டு அப்புறம் அந்த ஐவரி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி என் டேபிள் மேலே வையே. ஸோ இதெல்லாம் தான் வந்து வாட்சன் கிட்ட ஹோம்ஸ் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி கேட்டிருப்பார். வாட் இன்ஸ்ட்ரக்ஷன் டிட் ஹோம்ஸ் கிவ் வாட்சன் டு கெட் மிஸ்டர் ஸ்மித்? ஸோ ஸ்மித்தை வந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஹோம்ஸ் வாட்சனுக்கு கொடுத்துருக்காருன்னா, முதல் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்தோடைய அட்ரஸ் கொடுக்குறாரு. 13 லோவர் பர்கி ஸ்ட்ரீட்டில் போய் பாரு, அவர்கிட்ட நான் வந்து செத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லு, எப்படியாவது அவரை வந்து என்னை காப்பாற்ற சொல்லு. ஸோ இதெல்லாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷனாக வாட்சனுக்கு ஹோம்ஸ் கொடுத்திருப்பார். Why did Holmes want Smith to treat him? Holmes thought that Smith was the only man in London who could cure him, so he wanted Smith to treat him. According to Smith, how did Holmes get the disease? எப்படி வந்து ஹோம்ஸுக்கு இந்த வியாதி வந்துச்சுன்னா, according to Smith, Holmes got the disease from the spring in the ivory box that drew blood. ஸோ ஸ்மித்துக்கு எப்படி இந்த வியாதி ஹோம்ஸுக்கு வந்து தெரியும்னா, ஏன்னா டப்பா அனுப்புனதே ஸ்மித்து தானே, ஸோ அவருக்கு தெரியும் அதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கு வந்து அந்த ஐவரி பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா அது வழியாக வந்து அந்த பிளட்டில் வந்து வரும் அப்படின்றதுனால இப்படி தான் வந்து பாக்ஸ் மூலயமா தான் அவருக்கு வந்திருக்கும்ன்றது ஸ்மித்துக்கு நல்லா தெரியும். Who arrested Smith? What were the charges against him? மிஸ்டர் மார்டன், இன்ஸ்பெக்டர் மார்டன் அப்படின்றத ஸ்மித் அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. சார்ஜஸ் ஆஃப் மர்டரிங் ஹிஸ் நெஃப்யூ வெக்டர் சாவேஜ். ஸோ அவருடைய டெத்துக்கு தான் வந்து, அவருடைய டெத்துனால தான் வந்து இவர் வந்து யார் மிஸ்டர் ஸ்மித்தை வந்து மார்டன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்த அடிஷ்னல் கொஷின், அட் விச் கேஸ் வாஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒர்க்கிங் ஆன்? ஷெர்லாக் ஹோம்ஸ் வாஸ் ஒர்க்கிங் ஆன் அ கேஸ் டவுன் அட் ரோத்தர் ஹித்தே நியர் தி ரிவர். ஸோ அந்த ரிவர் ஓரமாக இருக்கும் அந்த மக்கள் பற்றின ஒரு கேஸ் தான். ரோத்தர் ஹித்தே அப்படின்ற ஒரு பழைய கால வீடு மாதிரி ஒன்று கட்டிட்டு அந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கும் கேஸை விசாரிக்கும் பொழுது அவருக்கு அந்த வியாதி வந்ததாக வந்து சொல்லுவாங்க. ஆன் வாட் டே டிட் ஷெர்லாக் ஹோம்ஸ் வென்ட் டு பெட் அண்ட் நெவர் காட் பேக்? வெனஸ்டே ஆஃப்டர்நூன் பெட்டில் போய் படுத்தவர் 3 நாளாக எழுந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் வாஸ் தி மந்த் தே வேர் இன்? ஸோ நவம்பர். நம்ம இந்த இதை படிக்கும் பொழுதே ஃபாகி நவம்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கிறது நவம்பர் மாதம். Who were the doctors? Watson said he will bring. Watson யாரெல்லாம் கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னார்? சர் ஜாஸ்பர் மிக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் டாக்டர் எயின்ஸ்ட்ரீ. ஸோ இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன்னு வந்து மிஸ்டர் வாட்சன் வந்து சொல்லியிருப்பார். வாட் இஸ் தி டிசீஸ் நேம் தி ஷெர்லாக் ஹோம்ஸ் வாஸ் இன்ஃபெக்டட் வித் அப்படின்னா, தார்போலினி ஃபீவர் ஆர் தி பிளாக் ஃபார்மோசா பிளேக். ஸோ ஃபார்மோசா பிளேக். இந்த வியாதி வந்து உண்மையாக இருக்கானா கிடையாது, இந்த மாதிரி டிடெக்டிவ் ஸ்டோரியில் கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான் இது. ஓகேவா, இது எல்லாமே கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு கதை. ஸோ கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு நோய் தான் இது. இது ஆக்சுவலி இப்போ உலகத்துலலாம் கிடையாது. இது இந்த புக் சர் அர்த்தூர் கெனான் டொயல் எழுதின இந்த டிடெக்டிவ் ஸ்டோரி, தி டையிங் டிடெக்டிவ் ஸ்டோரியில் சொல்லப்பட்ட டிசீஸ் இதுதான். ஓகேவா, தார்போலினி ஃபீவர் ஆர் பிளாக் ஃபார்மோசா பிளேக். ஃப்ரம் வேர் தி டிசீஸ் ஹேஸ் காஸ் மெனி ப்ராப்ளம்? ஈஸ்ட் சைடில் அப்படின்னா, ஈஸ்ட்னா ஏஷியா பக்கம் அப்படின்ற மாதிரி. ஃபார் வாட் டைம் டிட் ஷெர்லாக் ஹோம் ஆஸ்க்டு வாட்சன் டு வெயிட் டில்? எத்தனை மணி வரைக்கும் வாட்சனை வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் ரூமில் வெயிட் பண்ண சொல்லியிருப்பார்னா 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் இந்த ப்ரோஸ், தி டையிங் டிடெக்டிவ் அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட இது முழுக்க ஒரு டிடெக்டிவ் கதை. இதில் கேரக்டர்ஸ் யார் என்னென்ன டைலாக்ஸ் பேசுகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இல்லை நிறைய சினானியம்ஸும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நம்ம புக் பேக் கொஷின் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஷின். ஸோ இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதோட இந்த ப்ரோஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ப்ரோஸை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ் நம்பர் 6 லேர்னிங் தி கேம் அப்படின்ற இந்த ப்ரோஸை பார்க்க போகிறோம். இது யார் எழுதினாங்க அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் எழுதின அந்த ப்ரோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் ஒரு புக் எழுதியிருக்கார். ஆக்சுவலி சச்சின் டெண்டுல்கர் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் சின்ன வயசுலேருந்து பெரிய ஸ்டார் ஆன வரைக்கும் எப்படியெல்லாம் அவரோட லைஃப் இருந்துச்சு அப்படின்னு அவரோட சுயசரிதையை ஒரு புக்காக எழுதியிருக்காரு. அந்த புக்குக்கு பேர் பிளேயிங் இட் மை வே அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேயிங் இட் மை வே புக் யார் எழுதினது? சச்சின் டெண்டுல்கர். அதில் ஒன் ஆஃப் தி சாப்டர் இருக்குது லேர்னிங் தி கேம் அப்படின்ற அந்த சாப்டர். அதை தான் நமக்கு இங்கே ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க. இந்த லேர்னிங் தி கேம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சச்சினுடைய இளமை காலத்தில் அவர் எப்படி ஒரு கிரிக்கெட் டீமில் போய் சேர்ந்தார், அவருடைய இளமை காலத்தில் ஒரு ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு, அவரோட ட்ரைனிங் காலத்தில் அவங்க ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, ஸோ அவரோட இளமை வயசில் எப்படியெல்லாம் ட்ரைனிங் இருந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்டான விஷயம் தான் இந்த லேர்னிங் தி கேம் அப்படின்ற இந்த ப்ரோஸில் கொடுத்துருக்குது. ஸோ இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா, சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். ஸோ சச்சின் டெண்டுல்கரோட ஃபுல் நேம். ஸோ அவர் வந்து ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர், அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீமில் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அதனால் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் who wrote his autobiography. அவருடைய சுயசரிதையை, ஆட்டோபயோகிராஃபினா சுயசரிதை. ஸோ அவரோட கதையை அவரே எழுதினதுனால இது ஆட்டோபயோகிராஃபி. ஸோ புக்கு பேர் என்னது? பிளேயிங் இட் மை வே அப்படின்ற இந்த புக்.
அடுத்தது சுனில் கவாஸ்கர். அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு கிரிக்கெட்டர், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் விவ் ரிச்சார்ட்ஸ் அப்படின்றவர் வெஸ்ட் இண்டீஸில் இருக்கும் ஒரு லெஜண்ட். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் இந்த சுனில் கவாஸ்கரும் இந்த விவ் ரிச்சார்ட்ஸும் சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு விளையாடணும் அப்படின்ற ஆர்வத்தை கொடுத்தவங்க. அப்புறம் ராம்காந்த் ஆச்சரேக்கர் அப்படின்றவர், இவர் தான் சச்சின் டெண்டுல்கருடைய கோச். யாரு? ராம்காந்த் ஆச்சரேக்கர் அப்படின்றவர் தான். அப்புறம் அஜித் டெண்டுல்கர் அப்படின்றது சச்சின் டெண்டுல்கருடைய அண்ணன். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோஸில் நம்ம பார்க்க போகிற கேரக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா கேரக்டர்ஸ்லேருந்து கொஷின் நமக்கு நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ கேரக்டர்ஸ் ஒவ்வொரு ப்ரோஸ்க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ ப்ரோஸை பார்ப்போம். ஃப்ரம் அ வெரி ஏர்லி ஏஜ் ஐ பிளேட் டென்னிஸ் பால் கிரிக்கெட் வித் மை காலனி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சச்சினோட சின்ன வயசுலேருந்தே அவர் டென்னிஸ் பாலை வச்சு அவர் காலனியில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவாராம். ஐ லவ் வாட்சிங் கிரிக்கெட் ஆன் டெலிவிஷன் அண்ட் இன் அவர் கேம் ஐ ஆஃபன் ட்ரை டு எமுலேட் தி மேனரிசம் ஆஃப் மை ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் சுனில் கவாஸ்கர் அண்ட் தி வெஸ்ட் இண்டீஸ் லெஜண்ட் விவி ரிச்சார்ட்ஸ். ஸோ எமுலேட் அப்படின்னா இமிடேட் பண்ணுறது. ஸோ அவங்களோட மேனரிசம், அவங்க எப்படி பேட்டை பிடிப்பாங்க, அவங்க எப்படி நிற்பாங்க, ஸோ ஒரு ஷாட் அடித்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் இமிடேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுதான் எமுலேட் அப்படின்ட்டு. யாரெல்லாம் ஒரு வந்து இமிடேட் பண்றாரு அப்படின்னா சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் லெஜண்ட் விவில் ரிச்சார்ட்ஸ் ரெண்டு பேரையும் சச்சின் வந்து சின்ன வயசா இருக்கும்போது இமிடேட் பண்றாரு. பட் இட் வாஸ் இன் ஜஸ்ட் தி பேட்ஸ்மேன் தட் ஐ ஸ்டடிட். ஆனா அவங்க மட்டும் நான் படிச்ச பேட்ஸ்மேன் இல்லை. ஐ ஆல்சோ லவ்டு பவுலிங். எனக்கு பேட்ஸ்மேன் மட்டும் பிடிக்கும்ன்றது கிடையாது, எனக்கு பவுலிங்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்றாரு. Throughout my career, I have actually bowled a lot in the nets. அவரோட கெரியர் வளரும்பொழுது அவர் நிறைய நாள் நெட்டுக்குள்ளே வந்து பவுலிங் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் சச்சினை நமக்கு பேட்ஸ்மேனாக தான் தெரியும். ஆனால் அவர் பவுலிங்கும் நிறைய நெட்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஐ வாஸ் தென் ஸ்டடியிங் இன் தி நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பை. ஸோ அப்போ வந்து சச்சின் வந்து நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் மும்பையில் படிச்சுட்டு இருக்காரு. பட் மை பிரதர் அஜித் நியூ தட் கம்பேர்டு டு அதர் ஸ்கூல்ஸ் இன் மும்பை, சாரதாசிரம் வித்யா மந்திர் வேர் ராமகாந்த் ஆச்சரேக்கர் சர் வாஸ் தி கிரிக்கெட் கோச் கேவ் டியூ இம்பார்ட்டன்ஸ் டு தி கேம் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைய ஸ்கூல் இருக்குது. அதுலேயும் சாரதாசிரமம் வித்யா மந்திர் அப்படின்ற ஸ்கூலில் ஒரு கோச் இருக்கார். அவர் தான் ராமகாந்த் அர்ச்சரேக்கர் அப்படின்றவர். ஸோ அவர் தான் மும்பையிலேயே ஒரு பெஸ்ட் கிரிக்கெட் கோச்சாக இருக்கார். பட் ஆனால் இது வந்து சச்சின் படிக்கிற ஸ்கூலில் அவர் இல்லை. ஏன்னா சச்சின் நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ராமகாந்த் ஆச்சரேக்கர் எங்கே இருக்கார்? சாரதாசிரம் வித்யா மந்திர் ஸ்கூலில் வந்து சிறந்த கிரிக்கெட் கோச்சாக இருக்கார். ஸோ மும்பை ஃபுல்லாக இருக்கும் எல்லாரையும் இந்த ராமகாந்த் அர்ச்சரேக்கர் அப்படின்ற தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நியூஸ் யாருக்கு தெரியும் அப்படின்னா சச்சினோட அண்ணன் அஜித் டெண்டுல்கருக்கு நல்லா தெரியும். He ran summer camps too. ஸோ ஹீ அப்படின்றது இங்கே ராமகாந்த் அர்ச்சரேக்கர். அவர் வந்து சம்மர் கேம்பும் ரன் பண்ணுவார். ஏன்னா அவர் வேறு ஸ்கூலில் வேலை செய்கிறாரு. ஸோ சம்மர் டைமில் எல்லா ஸ்கூல் பசங்களுக்கும் ஒரு கேம்ப் மாதிரி நடத்துவார். அஜித் ஒன் டே டுக் மீ டு தி கேம்ப் டு கெட் ட்ரெயின்ட் அண்டர் சார். ஸோ ஒரு நாள் சச்சினோடைய ஆர்வத்தை பார்த்தா அவங்க அண்ணன் அஜித் வந்து அவர் நடத்துகிற அந்த சம்மர் கேம்புக்கு சச்சினை கூட்டிகிட்டு போகிறாரு. எனி ஒன் குட் கம் ஃபார் அ ட்ரையல் அட் தி கேம்ப். யார் வேணாலும் அவருக்கு முன்னாடி ட்ரையல் கேம் விளையாட வரலாம். பட் தென் இட் வாஸ் அப் டு சார் டு டிசைட் ஹூ டு அக்செப்ட். ஸோ வந்து அந்த ராமகாந்த் அர்ச்சரேக்கர் அவர் தான் வந்து டிசைட் பண்ணுவார் யாரை கேம்ப்ல எடுக்கணுன்றது. ஆனால் அவருக்கு முன்னாடி ட்ரையல் கேம் யார் வேணாலும் விளையாடி காட்டலாம். ஐ வாஸ் 11 years old தென். அப்போது சச்சினுக்கு 11 வயசு தான் ஆகுது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ராமகாந்த் அர்ச்சரேக்கர் சார் கிட்ட போய் சேரும்போது சச்சினோட வயசு 11. அர்ச்சரேக்கர் சார் as I refer to him started playing cricket at the age of 11 in 1943 which is the age I was when I went to him for the first time. ஸோ அந்த நேரத்தில் அர்ச்சரேக்கர் சார் இருக்கார்ல, அவரும் 11 வயசுல தான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சச்சினும் 11 வயசுல தான் ட்ரெயின் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள கோஇன்சிடென்ஸ். ஸோ அர்ச்சரேக்கரும் சரி சச்சினும் சரி ரெண்டு பேருமே 11 வயசுலேருந்து தன்னோட கிரிக்கெட் ட்ரைனிங்கை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அர்ச்சரேக்கர் எப்போ இருந்து ட்ரெயின் ஆகுறாரு? 1943 அவருக்கு 11 வயசில் இருக்கும்போது ட்ரெயின் ஆகுறாரு. ஸோ இதை வச்சு நம்ம ப்ரீவியஸ் இயர் குரூப் 2ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். தி காமன் லிங்க் பிட்வீன் ராமகாந்த் அர்ச்சரேக்கர் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் வாஸ் போத் ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் அட் தி ஏஜ் ஆஃப். ஸோ இந்த கேள்வி வச்சிருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் சி 11. ஏன்னா சச்சினும் 11 வயசில் ஆட ஆரம்பிச்சாரு, ராமகாந்த் அர்ச்சரேக்கரும் 11 வயசுல ஆட ஆரம்பிச்சார். ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள சிமிலாரிட்டி. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒத்து போற விஷயம். I had never batted in the nets before and felt somewhat overawed with so many people around. Overawed அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் இவ்வளோ பேர் சுற்றி பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதான் ஓவராவுடு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் வந்து நெட்டில் ரொம்ப பேட்டிங்லாம் ப்ராக்டிஸும் பண்ணதில்லை. அதுவும் இவ்வளோ பேருக்கு முன்னாடி அவர் விளையாடினதில்லை. ஏன்னா காலனியில் இருக்கும் அவருக்கு தெரிஞ்ச பசங்களோட தான் சச்சின் விளையாடிட்டு இருந்தார். ஸோ வென் ஐ வாஸ் ஆஸ்கர் டு பேட் ஐ வாஸ் நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள். ஸோ வந்து சரி இப்போ வந்து சச்சினோட பேட்டிங் டர்ன்
அப்படின்னு வரும்பொழுது அவர் கம்ஃபர்டபுளாகவே இல்லை பேட்டை பிடிக்கிறதுக்கு. வித் சார் வாட்சிங் மீ ஸோ க்ளோஸ்லி ஐ ஃபெயில்டு டு மேக் அன் இம்பேக்ட். ஸோ வந்து ராமகாந்த் அச்ரேக்கர் அவர் தானே முடிவு பண்ணுவார் ஸோ யாரை நம்ம கேம்பில் எடுக்கணும்னு. ஸோ அதனால் வந்து சச்சின் அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது வேற வந்து என்ன ஆகுதுன்னா சச்சினால் எதிரில் போட்ட பாலை சரியாக அடிக்கவும் முடியல. ஸோ ஃபெயில்டு டு மேக் அன் இம்பேக்ட்னா அவரால் வந்து கரெக்டாக பேட்டிங் பண்ணவும் முடியல. சார் கால்ட் அஜித் aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that he should bring me back when I was a little older. உடனே வந்து ராமகாந்த் அச்சரேக்கர் சார் வந்து அவருடைய அண்ணா அஜித்தை கூப்பிட்டு, இதோ பாரு தம்பி இன்னும் சின்ன பையனா இருக்கான், ஸோ அதனால அவன் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் நீ கேம்பு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறார். My induction into the Mumbai cricket circuit could have ended in failure. ஸோ வந்து சச்சினுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, ஐயோ நம்ம மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட் அப்படின்ற அந்த சர்க்கியூட் ஆக்சுவலி அது ஒரு டீம், அதை வந்து ராமகாந்த் அச்ரேக்கர் அவர் தான் வந்து ட்ரெயின் பண்ணுவார். ஐயோ நம்மளால் இந்த சர்க்கியூட்குள்ளே போக முடியாது போல், இந்த டீமுக்குள்ளே போக முடியாது, இண்டக்ஷன் அப்படின்னா முதல் போய் ஜாயின் பண்ணுறது, ஸோ நம்ம கனவு இதோடு இங்கே நின்றுடும் போல் அப்படின்னு சச்சின் பயப்படுறாரு. பட் ஃபார் அஜித் இன்சிஸ்டன்ஸ், ஆனால் வந்து அவரோட அண்ணன் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாரு. இன்சிஸ்ட் அப்படின்னா இரு நம்ம பேசி பார்க்கலாம், நம்மளால் கண்டிப்பாக எதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வந்து சச்சின் கிட்ட சொல்றார், வெயிட் பண்ண நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஹேவிங் சீன் மீ பிளேயிங் இன் தி காலனி அஜித் நியூ ஐ வாஸ் கேபபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஃபார் பெட்டர் தென் ஐ ஹேட் டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அர்ச்சரேக்கர் சார். ஸோ உடனே வந்து அஜித், அதாவது சச்சினுடைய அண்ணா அஜித் அவர்களுக்கு, சச்சின் வந்து தெருவில் விளையாடி நிறைய மேட்ச் பார்த்துருக்காரு, சூப்பராக சச்சின் விளையாடுவார், அதனால தான் அவர் ஆர்ச்சரேக்கர் கிட்ட ட்ரெயின் ஆகணும்னு அஜித் ஆசைப்பட்டதே. ஆனால் இப்போ பயத்தில் அவர் சரியாக ஆடலை, இதை வச்சுட்டு அவருக்கு சரியாக ஆட வராது அப்படின்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு சச்சின் கண்டிப்பாக நல்லா தான் ஆடுவாருன்ற அஜித்க்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால திருப்பி ராமகாந்த் சார் கிட்ட போயிட்டு இவர் சொல்றார், ஓகேவா, ஸோ இல்லை அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, சச்சினுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வந்து சச்சினுக்கு வந்து கேட்குறார். He explained this, I was nervous and asked sir to give me one more opportunity. ஸோ அஜித் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சச்சினுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, வந்து சச்சின் ரொம்ப பயப்படுறாரு, அதனால அவர் சரியாக அடிக்க மாட்டேங்கிறாரு, ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. However, he suggested that while doing so, sir should pretend to go away, then watch from a distance. ஸோ அதே மாதிரி அஜித் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆர்ச்சரேக்கர் சார் கிட்ட, சார் உங்களை பார்த்தா வந்து சச்சின் ரொம்ப பயப்படுறாரு, அதனால நீங்கள் வந்து அவரை பார்க்காத மாதிரி தூரத்தில் போய் நில்லுங்க, ஆனால் தூரத்திலிருந்து சச்சினுக்கு தெரியாமல் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் கண்டிப்பாக நல்லா அடிக்க மாட்டார் பயத்தில், அதனால் தூரத்தில் இருந்து அவர் விளையாடுற மேட்சை மட்டும் பாருங்களேன், ப்ளீஸ் இதை எனக்காக செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் வந்து ஆர்ச்சரேக்கர் கிட்ட கெஞ்சுறார். Sir agreed. Before long, I was asked to bat again and without sir's trained eye scrutinizing me. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஓகே இப்போ வந்து சச்சினுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஓகே நம்மளை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சச்சினே வந்து முடிவும் பண்ணிக்கிறாரு. ஸோ சாரும் நடந்து போகிறத பார்த்த உடனே ஓகே அவ்வளோதான் போல், சரி வந்ததுக்கு சும்மாவாத விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் வந்து தைரியமாக இப்போ விளையாட ஆரம்பிக்கிறாரு. வித்தவுட் சார்ஸ் ட்ரெயின்ட் ஐ ஸ்க்ரூட்டனைசிங் மீ. ஸ்க்ரூட்டனைசிங் அப்படின்னா ஒவ்வொரு அசைவையும் முன்னாடி வந்து ஆர்ச்சரேக்கர் சார் வந்து சச்சினுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது ஸ்க்ரூட்டனைசிங் அப்படின்னா கை எப்படி வைக்கிறாரு, கால் எப்படி வைக்கிறாரு, பேட் எப்படி ஃபேஸ் பண்ணாரு இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ தான் அவர் பார்க்கல, அவர் தான் நடந்து போயிட்டாரு, ஸோ அதனால் நாம பாட்டு இஷ்டத்துக்கு ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் வந்து முடிவு பண்ணிடுறாரு. ஆர் ஸோ ஐ தாட் ஐ ஃபீல் மோர் அட் ஈஸ் அண்ட் சூன் ஸ்டார்டட் டு ஹிட் தி பால் வெல். ஸோ அவர் போயிட்டார். ஸோ வந்ததுக்கு ஒரு மேட்சையாவது முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ வர பால் எல்லாத்தையும் தைரியமாக வந்து சச்சின் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா பாலுமே சூப்பராக போகுது. திஸ் டைம் சார் அக்ரி டு லெட் மீ ஜாயின் தி கேம்ப். ஆனால் சார் நடந்து போல, தூரத்துலேருந்து பார்க்க தான் போயிருக்காரு, அது சச்சினுக்கு தான் தெரியாது. ஸோ அதனால சச்சினோட விளையாட்டு திறமை பார்த்த உடனே ஆர்ச்சரேக்கர் சரி ஓகே நீ வந்து கேம்பில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறார். ஐ வாஸ் டிலைட்டட் அண்ட் ஐ மஸ்ட் சே இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் டிரான்ஸ்ஃபார்ம்டு மை லைஃப். ஐ வாஸ் டிலைட்டட், அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் சச்சின், ஓ நம்மளை சாரே எடுத்துக்கிட்டாருன்ட்டு. ஒருவேளை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைச்சதுனால தான் அவர் லைஃப்பில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போக முடிஞ்சது அப்படின்ட்டு சச்சின் வந்து பெருந்தன்மையாக வந்து அன்னைக்கு ஜாயின் பண்ண அந்த செக்ஷனை ரொம்ப பெருமிதத்தோட சொல்கிறார். The camp involved a session every morning and evening at சிவாஜி பார்க். ஸோ செஷன் எங்கே நடக்கும்னா அங்கே மும்பையில் சிவாஜி பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அங்கே காலையிலையும் சாயந்தரமும் தான் இந்த ட்ரைனிங் செக்ஷன் வந்து நடக்கும். I would practice between 7:30 a.m. to 10:30 a.m. in the morning. Then I would come back in the afternoon and practice till late evening. The schedule was rigorous and I would be exhausted by the end of the day. இப்போ வந்து அவருக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? சச்சினுக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போதுலேருந்து ட்ரைனிங் அப்படின்னா காலையில் 7:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ஃபஸ்ட்டு செக்ஷன் மார்னிங் முடியும், அப்புறம் திருப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் வரணும். லேட் ஈவினிங் அப்படின்னா 6-7 மணி வரைக்கும் ஈவினிங் செக்ஷன் நடக்கும். ஸோ அதனால என்னன்னா ஷெடியூல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ரிகரஸ்
ரிகரஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி தரோவர் கேர்ஃபுல், ரொம்ப பார்த்து பார்த்து விளையாடணும், எப்படி பேட் வைக்கணும், எப்படி பாலை ஃபேஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரிகரஸான ட்ரைனிங். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா காலையில் சாயந்தரம் 2 நேரமும் விடாமல் விளையாடுறதுனால எக்ஸாஸ்டட் அப்படின்னா அவர் எனர்ஜி எல்லாம் போய் அவர் டயர்ட் ஆகிடுறார். ஸோ அந்த நாள் முடியும் பொழுது அதாவது சச்சின் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிறார். Traveling to Shivaji Park took 40 minutes from my home in Bandra and I had to catch an early morning bus to make it on time. ஸோ இவர் இருக்கிற ஏரியா பாந்திரா அப்படின்னு ஒரு ஏரியா, சிவாஜி பார்க் அப்படின்றதுக்கும் பாந்திரா அவர் இருக்கும் சச்சினுடைய வீட்டுக்கும் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆகுமா. 7:30க்கு அவர் கிரவுண்டில் இருக்கணும், அதனால வீட்டில் இருந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் பஸ்ஸில் கிளம்பி தான் அவர் வரணும். ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அஜித் accompanied me to get used to the route. ஸோ ஸ்டார்டிங்லலாம் இவர் இந்த கேம்புக்கு வரும்பொழுது அவரோட அண்ணன் வந்து அஜித் வந்து கூட வருவாராம், அக்கம்பைன் கம்பெனி தருவார். ஏன்னா இவருக்கு ஃபர்ஸ்ட் ரூட் தெரியாது, ஓகேவா, ஏன்னா 11 வயசு தான் ஆகுது சச்சினுக்கு. ஸோ அதனால வந்து போக ரூட் தெரியாது. பட் கொஞ்ச நாள் வந்ததுக்கப்புறம் இதான் ரூட் அப்படின்னு சச்சினுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் சச்சினே தனியாக வந்து போக ஆரம்பிச்சிருவார். During the bus journey, he would talk to me about the nuances of batting and I always enjoyed this conversation a lot. இங்க he அப்படின்றது யாரை சொல்றாங்க, அவருடைய அண்ணன் சச்சினுடைய அண்ணன் அஜித்தை சொல்றாங்க, ஓகேவா. அஜித்தும் சச்சினும் வந்து பஸ்ல வரும்பொழுது nuances of batting, ஃபார் எக்ஸாம்பிள் நாமளே இப்போ மேட்ச் பார்க்கும்போது சொல்லுவோம் இல்லையா, இப்போ இது யாக்கர் பால், இது வந்து ஃபுல் டாஸ் பால், யாக்கர்னா என்ன, ஃபுல் டாஸ்னா என்னது, ஸோ இப்போ எல்பிடபிள்யூனா என்னது, ஏன் இது எல்பிடபிள்யூ, ஏன் இது நோ பால், ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்பொழுது அப்போ வந்து சச்சினுக்கு இந்த கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா டெய்லி புது புது விஷயங்களை வந்து சச்சின் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இன்ஃபேக்ட் தி ஒன் திங் தட் ஐ ஹவ் கெப்ட் வித் மீ ஆல் மை கெரியர் இஸ் அ நோட் தட் அஜித் கேவ் மீ எ கண்டெய்னிங் சம் தாட் அபவுட் பேட்டிங். ஸோ அவரோட லைஃப் லாங் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு சின்ன வயசுலேயே இந்த மாதிரி கிரிக்கெட்டை பற்றி அஜித்தோட நிறைய டிஸ்கஸ் பண்ணது அவர் லைஃப்லேயே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சச்சின் சொல்கிறாரு. இட் சர்வ்ட் அஸ் அ வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவல். ஸோ அதனால வந்து சச்சினுக்கு வந்து இது ஒரு பர்சனல் மேனுவல், கோச்சிங் மேனுவல் மாதிரி அஜித் அவர்கள் இருந்திருக்காங்க. ஆஸ் எ சைல்டு ஐ ஹேட் ஒன்லி ஒன் செட் ஆஃப் கிரிக்கெட் க்ளோத்ஸ் அண்ட் தி ரொட்டீன் வாஸ் டு வாஷ் தம் as soon as I returned home from the morning session. ஸோ சின்ன வயசாக இருக்கும்போது சச்சின் கிட்ட ஒரே ஒரு கிரிக்கெட் க்ளோத் தான் இருக்கும். தட் மீன்ஸ் அந்த ட்ராக் பேண்ட் அண்ட் ஜெர்சி ஒன்று தான் இருக்கும். ஸோ அதனால் காலையில் 7:30 to 10:30 செஷன் முடிச்சுட்டு வந்த உடனே அதை துவச்சி காய போட்டுடணும், அப்போ தான் அது காயும். மத்தியானம் திருப்பி அதே ட்ரெஸ்ஸை தான் அவர் போட்டுட்டு மத்தியான செஷன் போயிட்டு விளையாடவும் செய்யணும். ஸோ அப்படி தான் வந்து சச்சின் தன்னோட கெரியர் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. While I had my lunch, the clothes would dry out in the sun and I would wear them again in the afternoon. ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தோடனே துவச்சி போட்டுருவார். லஞ்சு முடியும் பொழுது அவரோட துணியும் காஞ்சிடும். ஸோ அதையே போட்டு மத்தியானம் ட்ரைனிங்கும் போயிடுவார். தி பேட்டர்ன் வாஸ் ரிப்பீட்டட் இன் தி ஈவினிங் ஸோ தட் ஐ குட் யூஸ் தி சேம் செட் ஆஃப் க்ளோத்ஸ் தி ஃபாலோயிங் மார்னிங். ஸோ நைட்டு வந்த உடனே திருப்பி அதை துவச்சி போட்டுருவார். அதை தான் காலையில் போட்டுட்டும் போவார். தி சிஸ்டம் ஒர்க்டு வெல் அப்பார்ட் ஃப்ரம் மை பாக்கெட். ஆனால் ட்ரெஸ்ஸு காஞ்சிரும், ஆனால் பேண்ட் பாக்கெட் இருக்கு இல்லையா, அது மட்டும் காயவே காயாதான். தேர் வாஸ் நெவர் குவைட் இனஃப் டைம் ஃபார் பாக்கெட் டு dry out completely and for the entire duration of the camp I played with wet pockets. ஸோ பேண்ட் எல்லாம் காஞ்சிரும், ஆனால் அந்த பேண்ட்ல இருக்கும் பாக்கெட் எப்பவுமே காஞ்சது இல்லையா. ஸோ அதனால இந்த சம்மர் கேம்ப் முடிகிற வரைக்கும் அவர் 2 ட்ரைனிங் செக்ஷனுமே பேண்ட், அதாவது அந்த பேண்ட் பாக்கெட் ஈரத்தோட தான் அவர் வந்து விளையாடிட்டு இருந்தாராம். By the middle of the summer camp, Sir had started taking an active interest in my batting. At the end of the 2 months, informed Ajit that I had the potential to be a good cricketer if I practice all year around. இப்போ வந்து ராமகாந்த் அச்சரேக்கர் சாருக்கு சச்சினுடைய ப்ராக்டிஸ் மட்டும் பேட்டிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவர் அண்ணன் அஜித்தை கூப்பிட்டு சொல்கிறாரு, இவருக்கு வந்து சம்மர் கேம்ப் மட்டும் பத்தாது, வருஷம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆனார் அப்படின்னா ஒரு குட் கிரிக்கெட்டராக, ஒரு நல்ல கிரிக்கெட்டராக சச்சின் அவர்கள் வருவாங்க. ஸோ அதனால இவருக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சரேக்கர் சார் வந்து அஜித், அதாவது சச்சினோட அண்ணன் கிட்ட சொல்றார், ஓகேவா. ஸோ வந்து however, my school, the new English school in Bandra, did not have cricket facility and sir was keen for me. Keen அப்படின்னா சம இன்ட்ரெஸ்ட் காட்டார் for me to change schools if I wanted to pursue cricket seriously. ஸோ அதனால ஆர்ச்சரேக்கர் சார் வந்து சொல்றார், தோப்பார் உனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீ முதல் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்கூலை மாற்று. நீ படிக்கிற வந்து அந்த நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து கிரிக்கெட்கான ஃபெசிலிட்டிலாம் இல்லை. ஸோ அதனால நீ வந்து கிரிக்கெட் உனக்கு நிஜமாலே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீ கிரிக்கெட் ட்ரைனிங் கொடுக்குற ஸ்கூலில் தான் சேரணும். ஸோ முதல் நீ பண்ண வேண்டிய விஷயம் ஸ்கூலை மாற்று அப்படின்றாரு. ஒன் ஈவினிங் சார் கால்டு மை ஃபாதர் அண்ட் புட் ஃபார்வர்டு சஜஷன். ஸோ வந்து ஆர்ச்சரேக்கர் சார் வந்து சச்சினோட அப்பாவை கூப்பிட்டே பேசுறாரு, இதோ பாருங்க உங்க பையன் நல்லா விளையாடுறாரு, ஸோ அவருக்கு தேவை இப்போ ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுக்குற ஸ்கூலு, அது இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஆர்ச்சரேக்கர் சார் சொல்றாரு.
Ajit was in the room with my father at that time and both accepted that it was necessary if cricket was to be my priority. ஸோ அப்பா அதாவது அப்பாவும் இருக்காரு, சச்சினுடைய அண்ணன் அஜித்தும் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தான் அர்ச்சரேகர் சார் வந்து பேசுகிறாரு. ஸோ ரெண்டு பேருமே இந்த முடிவை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா கிரிக்கெட் வந்து சச்சினுக்கு அவ்வளோ தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூலை மாற்றி தான் ஆகணும் அப்படின்றத ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. மை ஃபாதர் sat me down and explained that while he did not have any objection to my changing school, I should do so only if I was really serious about playing cricket. இப்போ அப்பா வந்து பையன் கிட்ட உட்காந்து பேசுறாரு, அதாவது சச்சின் கிட்ட பேசுறாரு. தோப்பார், எனக்கு ஸ்கூலை மாத்துறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஆனால் ஸ்கூலை மாத்திடுவேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், நிஜமாவே உனக்கு கிரிக்கெட் வேணுமா, நீ கிரிக்கெட் தான் உன்னோட லைஃப்ல முக்கியம் அப்படின்னு நீ நினைக்கிறியா, ஸோ நீ அந்த ப்ராமிஸை எனக்கு கொடுத்த அப்படின்னா நான் வந்து உனக்கு ஸ்கூல் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்பாவும் பேசுறாரு. I assured him I was, and so it was agreed that I should move to Sharadashram Vidya Mandir where Achareka sir was a cricket coach. அதனால சச்சினும் உறுதி கொடுத்துறாரு. அஷூர்ட் அப்படின்னா இல்லைப்பா எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம், ஸோ அதனால நீங்கள் எனக்கு ஸ்கூல் மாற்றி விட்டுங்க, நான் கண்டிப்பாக நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ என்ன ஸ்கூலுக்கு சச்சினை மாற்றுறாங்க அப்படின்னா சாரதாஸ்ரம் வித்யா மந்திர். ஸோ இந்த ஸ்கூலில் தான் யார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, ராமகாந்த் அர்ச்சரேக்கர் அந்த கோச் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல்லையே சச்சினையும் போயிட்டு சேர்த்துடுறாங்க. All my excess energy were getting channeled into cricket which acted as a kind of safety wall. ஸோ இப்போ வந்து 11 வயசு இருக்கும் சச்சின். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டீனேஜுக்கு வராரு. அவரோட டீனேஜ் எனர்ஜி எல்லாமே தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமல் எல்லாமே கரெக்டாக சேனல் ஆகி கிரிக்கெட்டுக்கே போகுது. இது அவரோட லைஃபோட ஒரு நல்ல சேஃப்டி வால்வாக இருந்துச்சு அப்படின்னு சச்சின் வந்து சொல்கிறார். மை ஃபாதர் ஆல்வேஸ் செட் தட் ஆல் ஹி வாண்டட் மீ டு டூ வாஸ் கிவ் இட் மை பெஸ்ட் எஃபர்ட் வித்தவுட் வரியிங் அபவுட் தி ரிசல்ட். எப்போவுமே எங்கள் அப்பா என்கிட்ட சொல்வார், நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆனால் அந்த இடத்துல நம்மளுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டுறணும் அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட எப்போவுமே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் சொல்கிறார். இன் மை ஃபர்ஸ்ட் இயர் அட் சாரதாஸ்ரம் ஐ பிளேட் 55 ப்ராக்டிஸ் மேட்சஸ் டியூரிங் தி சம்மர் பிரேக் ஆஃப் 60 days. ஸோ சாரதாஸ்ரமில் சேர்ந்த உடனே ஒரு கிரிக்கெட் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 60 நாளுக்குள்ள 55 ப்ராக்டிஸ் மேட்சஸ் வந்து சச்சின் விளையாடுறார். மை சம்மர் செஷன் யூஸ்டு டு ஸ்டார்ட் 7:30 AM அண்ட் எண்ட் அட் 4:30 PM. காலையில் 7:30 ஆரம்பிச்சுன்னா சாயந்தரம் 4:30 வரைக்கும் ஃபர்ஸ்ட் செஷன் இருக்குமா. My evening section would start at 5 AM after only a 30 minutes break. ஸோ அடுத்த செக்ஷன் 5 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 4:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடியும், அரை மணி நேரம் பிரேக்குக்குள்ளே திரும்பி 5 மணிக்கு அடுத்த செக்ஷன் ஆரம்பிச்சிடும். டியூரிங் தி பிரேக் அந்த 30 நிமிஷத்தில் சார் இங்கே வந்து அர்ச்சரேக்கர் சாரை சொல்கிறாங்க. அர்ச்சரேக்கர் சார் வுட் ஆஃபன் கிவ் மீ சம் மணி டு கோ அண்ட் ஹேவ் அ வடப்பாவ், பாப்புலர் மும்பை ஃபாஸ்ட் ஃபுட். ஸோ அந்த அரை மணி நேரத்தில் வந்து காசு கொடுப்பாராம். அர்ச்சரேக்கர் வந்து சச்சினுக்கு வந்து காசு கொடுப்பாராம், போய் வடப்பா சாப்பிட்டுட்டு வா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஊர் வந்து வடை பஜ்ஜி மாதிரி தான், அது வந்து மும்பையோடைய ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ வடப்பா அப்படின்றது, ஸோ இங்கே இருக்க இமேஜ் இதுதான் வந்து வடப்பா. ஸோ அந்த வடப்பா வந்து அந்த 30 minutes சாப்பிட்டுட்டு வரதுக்கு அர்ச்சரேக்கரே காசு கொடுப்பாராம். இதை வந்து சச்சின் வந்து மென்ஷன் பண்ணுறார். பிட்வீன் 5 PM அண்ட் 7 PM ஐ வுட் ஹாவ் 5 more நெட் செஷன்ஸ். ஸோ அப்புறம் 5 to 7 PM வரைக்கும் ஒரு ட்ரெயின் ஆவார். அதில் 5 more நெட் செக்ஷன்ஸ் வந்து சச்சின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். டுவர்ட்ஸ் தி லாஸ்ட் 15 minutes, அதாவது செஷன் முடியும் பொழுது, ஸோ லாஸ்ட் 15 minutes சார் வுட் பிளேஸ் அ 1 rupee coin on top of the stem and if I managed to avoid getting out the coin was mine. ஸோ என்ன அப்படின்னா அந்த ஸ்டெம்புக்கு மேலே 1 rupee காயின் பிளேஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ எல்லாரும் வந்து சச்சினுக்கு வந்து பவுல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பால் கூட ஒரு பேட்டை மிஸ் ஆகாமல் அந்த 15 minutes அவர் விளையாடிட்டாரு அப்படின்னா அந்த 1 rupee காயின் வந்து சச்சினுக்கே போயிடும். ஒருவேளை அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும், அந்த பால் ஸ்டெம்பில் அடிச்சிடும், அந்த காயின் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சச்சின் தோத்ததாக ஆகிடும். ஸோ அதனால அந்த லாஸ்ட் 15 minutes செம்ம வந்து இன்டென்ஸாக இருக்கும், அதாவது செம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இருக்கும் கிரவுண்டில் இருக்கும் மொத்த பாய்ஸும் வந்து சச்சினுக்கு வந்து பவுலிங் பண்ணுவாங்களாம். அவர் ஒரு பாலை கூட மிஸ் பண்ணக்கூடாது. இது லாஸ்ட் 15 minutes டெய்லி நடக்குமா. In this session, every bowler in the camp would come and bowl to me with some 60 to 70 boys fielding. ஸோ ஒவ்வொரு பவுலரும் வந்து சச்சினுக்கு வந்து பால் போடுவாங்களாம். ஸோ எத்தனை ஃபீல்டர் இருப்பாங்க அப்படின்னா 60 to 70 boys ஃபீல்டிங் இருப்பாங்களாம். இட் மீன் ஐ ஹேட் டு ஹிட் எவ்ரி பால் அலாங் தி கிரவுண்ட் டு சர்வைவ் தோஸ் இன்டென்ஸ் 15 minutes. ஸோ ஒரு பாலை கூட மிஸ் பண்ணாமல் சச்சின் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு பால் மிஸ் ஆனாலும் அது வந்து ஸ்டெம்புக்கு போயிடும். ஸ்டெம்புக்கு போயிடுச்சுன்னா அந்த 1 rupee காயின் கீழே விழுந்துடும். அப்போ அவருக்கு அது கிடைக்காம போயிடும். வினிங் தி 1 rupee coin used to give me an immense satisfaction. So extreme or satisfaction கொடுக்குமா and taught me how to concentrate even when physically drained. So அந்த 1 rupee coin வச்சு லாஸ்ட் 15 minutes வந்து சச்சின் கதை ஜெயிக்கும் பொழுது அவர் ஏதோ பெருசாக ஜெயிச்ச மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் காலையில் மார்னிங் செக்ஷன் 7:30 to 4:30 ப்ராக்டிஸ், அப்புறம் திருப்பி 5 to 7 o'clock வரைக்கும் ப்ராக்டிஸ். ஸோ காலையிலேருந்து ட்ரெயின் ஆகி அவர் பாடியே டயர்டாக இருக்கும். ஸோ டயர்டே ஆனாலும் கான்சன்ட்ரேஷன் அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லாஸ்ட் 15 minutes இந்த 1 ரூபாய் காயின் வச்சு விளையாடுறது அவருக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சாம். அட் தி எண்ட் ஆஃப் இட் ஆல் சார் வுட் டெல் மீ டு ரன்
2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. ஸோ இதோட ட்ரைனிங் முடியலை. இந்த நெட்டு மேட்ச் எல்லாம் முடிஞ்சு இந்த 15 மினிட்ஸ் அந்த ₹1 காயின் வச்சு விளையாடினதுக்கப்புறம் அந்த கிரவுண்டையே சுற்றி 2 ரவுண்ட் ஓடிட்டு வர சொல்வாரா, அதுவும் காலில் பேடும் கையில் க்ளவுஸோடையும். ஸோ இந்த மாதிரி தான் அவரோட ட்ரைனிங் செக்ஷன் வந்து இருந்ததா சொல்கிறார். That was the last part of my training and I would be completely exhausted by the end of it all. ஸோ கடைசியாக கிரவுண்டை 2 தடவை ஓடி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். இதுதான் கடைசி பார்ட் ஆஃப் ட்ரைனிங். ஆனால் அந்த 2 ரவுண்டை ஓடி முடிக்கும் பொழுது அவர் பாடியில் ஒரு சொட்டு எனர்ஜி கூட இருக்காது. எக்ஸாஸ்டட் அப்படின்னா செம்ம டயர்டாக இருப்பார். இட் வாஸ் அ ரொட்டீன் ஐ வுட் ரிப்பீட் ரைட் த்ரூ மை சம்மர் ஹாலிடே அண்ட் he helped me to build up physical and mental stamina. ஸோ அவரோட சம்மர் ஹாலிடே அந்த 2 மாதம் இருக்கு இல்லையா, 60 டேஸும் ஒவ்வொரு நாளும் அவரோட ப்ராக்டிஸ் இப்படி தான் இருக்குமா. இந்த மாதிரி அவர் வந்து ட்ரெயின் ஆகும்பொழுது அவரோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினா அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து தக்க வைக்கிறது. ஸோ ரொம்ப நேரம் ஒரு விஷயத்துலையே இருக்கிறது. ஸோ வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும், ஏன்னா ஃபிசிக்கலி டயர்ட் ஆகும், பட் இருந்தாலும் வந்து இந்த ட்ரைனிங் போக 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 அவர் ஃபிசிக்கலியும் ஸ்ட்ரென்த் ஆகிறாரு, மென்டலியும் ஸ்ட்ராங் ஆகிறார். ஏன்னா பாடி டயர்ட் ஆனதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் எல்லாருக்கும் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனும் மிஸ் ஆகாமல் அவரோட ஃபோக்கஸும் மிஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அவரோட ஃபிசிக்கல் மென்டல் ரெண்டுமே அந்த நேரத்தில் ட்ரெயின் ஆகிட்டு வருது. Occasionally my father come to take me home and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. சில நேரம் அவங்க அப்பா வந்து சச்சினை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாரா. அப்போ அவங்க அப்பா கிட்ட அவருக்கு ஒரு ஜூஸ் பிடிக்குமா. அந்த அவங்க ட்ரெயின் ஆகுறாங்களா சிவாஜி பார்க் கிளப்பு, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருக்குமா. அங்கே இருக்கும் அவரோட ஃபேவரேட் ஜூஸை எப்போவுமே அப்பா கூட்டிகிட்டு போக வரும்பொழுது கேட்டு வந்து குடிப்பாராம். While this regular demand was a little unreasonable because at that time I did not realize that my parents also had to take care of my need of my brothers and sister, my father would invariably end up giving me what I wanted just to see me happy. Invariably அப்படின்னா ஆல்வேஸ், எப்போவுமே. ஸோ என்ன அப்படின்னா இவருக்கு அந்த வயசில் ஆக்சுவலி ஒரு சின்ன வயசில் இருக்கார் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து குடும்ப கஷ்டன்றதை பற்றி அவருக்கு அந்த அளவுக்கு தெரியலை. சச்சினுக்கு என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் ட்ரெயின் ஆகிருக்கோம், அப்பா நம்மளை கூட்டிகிட்டு போக வந்திருக்காரு. ஸோ செல்லமாக அப்பா கிட்ட வந்து இந்த ஜூஸ் வாங்கி குடிக்கிறதா ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு. ஆனால் அப்போ அவருக்கு தெரியலை நம்ம குடும்பமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு அப்புறம் வந்து அண்ணன் தம்பி தங்கச்சி, ஸோ ஒரு ஃபேமிலிலாம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கக்கூடிய வயசு சச்சினுக்கு இல்லை. பட் இருந்தாலும் அப்பாவுக்கு இந்த சூழ்நிலையே தெரிஞ்சாலும் சச்சின் ஆசைப்பட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஜூஸை வந்து தவறாமல் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் சச்சின் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்றதுக்காக அப்பா இதை செய்கிறதா அங்கே வந்து சொல்கிறார். ஆன் அதர் டே when I made my way home from Shivaji's Park on my own, I would often fall asleep on the bus if I managed to sit down. ஸோ சில நேரங்களில் ஒரு தனியாக தான் வந்து ட்ரெயின் ஆகிட்டு போவார். அப்போ பஸ்ஸு ஏறின உடனே, ஏன்னா வந்து ஃபுல்லாக ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போக பஸ் ஏறி உட்காந்த சீட்டு கிடைச்சாலே வந்து சச்சின் வந்து தூங்கிடுவாராம். Anyone who has been on an Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. ஸோ மும்பை பஸ்ஸில் ஒருத்தவங்க பீக் ஹாரில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆன் டேஸ் when I was in so lucky it was still a challenge just to stand with the kit bag. ஸோ சில நேரங்களில் வந்து சச்சினுக்கு வந்து சீட் கிடைக்காதா, அப்போ அவர் வந்து நின்றுட்டு இருப்பாரா. அதுவும் இல்லாமல் முதுகில் பெரிய அந்த கிட் பேக், ஸோ வந்து அந்த பேட்டு ஸ்டெம்ப்பு க்ளவுஸ் இதெல்லாம் வச்சு அந்த பெரிய பேக் ஒன்று இருக்கும், அதை வந்து முதுகில் மாட்டிட்டு இருப்பாராம். பிகாஸ் தி பஸ் கண்டக்டர் would inevitably complain about me taking up the space of another person. Inevitablyனா அவரால் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் கண்டக்டர் வந்து திட்டுவார். ஏன்னா ஒரு பேக் கொண்டு போய் எங்கே வைப்பார், ஸோ ஒரு முதுகில் தான் மாட்டிகிட்டு இருக்கணும், ஒரு ஆள் நிற்க வேண்டிய இடத்தையே நீ பேக் வச்சு அடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சச்சினை வந்து கண்டக்டர்லாம் திட்டுவாங்களாம். இட் குட் பி embarrassing because the conductor were often rude and would sometime ask me to buy 2 tickets. ஸோ எல்லாருக்கு முன்னாடியும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குமா, என்ன நம்மளை டெய்லி திட்டுறாங்கன்ட்டு. ஸோ கண்டக்டர்னா எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியும் இல்லையா. ஸோ கொஞ்சம் ரூடாக தான் நடந்துப்பாங்க. ஸோ அதனால சில கண்டக்டர்ஸ் வந்து அப்போ 2 டிக்கெட் எடு, ஸோ நீ 2 ஆள் இடத்த நீயே வந்து யூஸ் பண்ணுற, ஸோ 2 டிக்கெட் எடுன்னுலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு வேறு வழி இல்லை, நான் அதே மாதிரி தான் அந்த மும்பை பஸ்ஸோட சிட்டி பஸ்ஸில் வந்து என்னோட ட்ராவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் சொல்கிறார். Even though I loved cricket, there was still occasionally days when playing with my friend at home was such fun that I would conveniently forget I was supposed to go to the nets. என்னதான் ஒரு கிரிக்கெட் பிடிச்சாலும் அவர் கிரவுண்டில் போய் ட்ரெயின் ஆகிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவே அவர் தெருவில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும்போது அவர் மெய் மறந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாராம். ஸோ நெட்டுக்கு போகிறதுக்கு பதில் தெருவிலேயே விளையாடிட்டு இருப்பாராம். இஃப் ஐ டென்ட் டர்ன் அப், அர்ச்சரேக்கர் சார் would jump on a scooter and come to find me. ஸோ ஒருவேளை கிரவுண்டுக்கு வந்து சச்சின் வரலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அர்ச்சரேக்கர் வந்து அவரோட ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு சச்சினை தேடி வீட்டுக்கே வந்துருவாராம். சார் வுட் ஸ்பாட் மீ இன் தி மீலி அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ் ரைட், கொஞ்சம் டிம்மா லைட் இருக்கும் ஒரு ஏரியா, அண்ட் விர்ச்சுவலி ட்ராக் மீ அவுட். ஸோ அதனால் விளையாடிட்டு இருக்கும் சச்சினை அப்படியே இழுத்திட்டு வண்டியில் உட்காரிச்சு கூட்டிகிட்டு போயிடுவாராம். ஐ வுட் கம் அப் வித் எக்ஸ்கியூஸ் பட் ஹீ வுட் ஹேவ் நன் ஆஃப் இட். ஸோ வந்து கெஞ்சி பார்ப்பாரான், இன்னைக்கு ஒரு நாள் வரல அப்படின்லாம். பட் ஆனால் அவர் வந்து என்றைக்குமே அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் நெட்டில் போட்டு ட்ரைனிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம்.
he would get me to change and head off to சிவாஜி பார்க். ஸோ அதனால வீட்டில் இருந்து விளையாடிட்டு இருக்கும் சச்சினை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக சிவாஜி பார்க்குக்கு அர்ச்சரேக்கர் கூட்டிகிட்டு போயிடுவார். ஆன் தி டிரைவ் he would tell me don't waste your time playing insane game with this kids. ஸோ insane அப்படின்னா foolish அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த அறிவு கிட்டத்தனமாக இந்த தெருவில் இருக்கும் பசங்களோடலாம் போய் விளையாடிட்டு இருக்காத. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் தி நெட்ஸ். நிஜமான கிரிக்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா சிவாஜி பார்க்கில் இருக்கும். அந்த நெட்டுக்குள்ளே தான் உன்னோட உண்மையான கிரிக்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் see what magic can transpire. ஸோ நல்லா ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணு, உன் லைஃப் எப்படி டிரான்ஸ்பயர் அப்படின்னா எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே சச்சின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாராம். வி நீட் டு ஹாவ் ப்ராப்பர் கெரியர் ஓரியன்டேஷன். ஸோ நம்ம ஒரு கெரியராக ஒரு விஷயம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஓரியன்டேஷன் அப்படின்னா கரெக்டான பிளானிங், சிஸ்டமேட்டிக் பிளானிங் இருக்கணும். யுவர் பர்சனாலிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சூசிங் தி டைப் ஆஃப் கெரியர் யூ வாண்ட். ஸோ என்ன கெரியரை நீ சூஸ் பண்ணுற அப்படின்றது உன்னுடைய கேரக்டர், உன் பர்சனாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. சூசிங் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி want to do and you will become successful. ஸோ கெரியராக ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணும்போது உனக்கு அந்த விஷயம் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத வச்சு தான் நீ அந்த ஃபீல்டில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகிற அப்படின்றது நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச்சரேக்கர் வந்து எப்போவுமே சச்சின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாராம். At that time, I hated being dragged off, but as I look back, I feel sheepish about my action and can only admire Archaraker sir far-sightedness. ஸோ ஆனால் அந்த டைமில் என்னதான் ஒரு அட்வைஸ் பண்ணாலும் சச்சினுக்கு வந்து ஏற்றுக்கக்கூடிய வயசு கிடையாது. ஏன்னா சின்ன வயசு, அவர் தெருவில் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கிறத கொண்டு போய் இழுத்துட்டு போயிட்டு நெட்டில் போட்டு கடுமையாக ட்ரெயின் பண்ணும்பொழுது அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரா என்னடா லைஃப் இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதை நினச்சி பார்க்கும்பொழுது ஐ ஃபீல் ஷீப்பிஷ் அப்படின்னா சில்லித்தனமாக இருக்கான், என்னடா இப்படி போய் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ தான் வந்து அவர் ஆர்ச்சரேக்கர் சாரோடைய அந்த ஃபார் சைட்டட்னஸ், அதாவது என்ன அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து சச்சின் இவ்வளோ பெரிய ஆளாக வரப்போகிறாரு அப்படின்றத அன்றைக்கே அவர் உணர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் வந்து அவரை பெருமிதமாக நினைக்கிறார். சார் ஆல்சோ பனிஷ்டு மீ ஆன் ஒன் அக்கேஷன் வென் ட்ரையிங் டு டீச் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ ஒரு நாள் நான் வந்து சார் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னா ஒன்ஸ் ஐ பங்க்டு மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் டு வாட்ச் அன் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் நாட் ஆன்டிசிபேட்டிங் தட் சார் வுட் பி தேர். ஸோ ஒரு நாள் ஈவினிங் வந்து ட்ரைனிங்கை வந்து இவர் பங்க் பண்ணிட்டு சச்சின் வந்து போகாமல் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் ஒரு இடத்துல நடக்குது, அந்த வேடிக்கை பார்க்க போயிருக்காரு. ஆன்டிசிபேட்டிங் அப்படின்னா ப்ரிடிக்ட், அதாவது என்ன கணிச்சிருக்காருன்னா சார் எப்படியும் அவங்க வரமாட்டாரு. ஸோ ஏன்னா அவர் வந்து ஃபீல்டில் தானே நெட்டில் தானே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பார் மற்ற பசங்களுக்கு. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு சாயந்தரம் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர் ஸ்கூல் மேட்சுக்கு போயிட்டாரு. ஆனால் என்ன அப்படின்னா சாரும் அங்கே வந்து வந்திருப்பாரு. ஸோ அதனால சச்சின் வந்து மாட்டிப்பார். ஸோ இப்போ சச்சின் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதனால கோவப்படுறாரு வந்து ஆர்ச்சரேக்கர் சச்சின் மேலே கோவப்படுறாரு. ஹி வாஸ் ஆங்க்ரி அண்ட் ஹி செட் இட் வாஸ் இன் ஃபார் மீ டு கம் அண்ட் வாட்ச் அதர் பீப்புள் ப்ளே ஃபார் இட். ஸோ உனக்கு அதர் பீப்புள், அதாவது அடுத்தவங்க விளையாடுறத பார்க்கணுன்றது இல்லை, நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா ஒரு நாள் இந்த உலகமே நீ ஆடுற மேட்சை திரும்பி பார்க்கும். ஸோ அதை நோக்கி பயணம் பண்ண, அதை விட்டுட்டு அடுத்தவங்க விளையாடுற மேட்சை போய் வேடிக்கை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச்சரேக்கர் அன்னைக்கு சச்சின் கிட்ட சொன்னாராம். ஹேட் இட் நாட் பீன் ஃபார் சார் ஐ வுட் நாட் பி தி கிரிக்கெட்டர் ஐ டர்ன்ட் அவுட் டு பி. ஸோ ஒருவேளை சார் இந்த மாதிரிலாம் சொல்லி என்னை ட்ரெயின் பண்ணலைன்னா நீங்கள் இன்னைக்கு பார்க்குற கிரிக்கெட்டராகவே நான் இருந்திருக்க முடியாது அப்படின்ட்டு சச்சின் வந்து சொல்கிறார். ஹி வாஸ் அ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். ஸோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன் அப்படின்னா எக்ஸ்கியூஸ்லாம் அவர்கிட்ட வந்து நடக்காது. ட்ரைனிங்னா ட்ரைனிங், அந்த டைம்னா அந்த டைம் தான். ஸோ என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி தான், நோ எக்ஸ்கியூசஸ் இல்லாமலே அவர் வந்து ட்ரெயின் பண்ணுவாராம். அண்ட் டிட் எவ்ரி திங் ஹீ குட் ஃபார் மீ. ஸோ இது எல்லாமே யாருக்காகனா நான் டெவலப் ஆகணும்னு தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம். ஸோ என்னோட இதை நான் வந்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன், என்னோட வெற்றியவே என்னையே நான் அவருக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ப்ரோஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அபவுட் தி ஆத்தர் சச்சின் டெண்டுல்கர் பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருக்கும் டீட்டெயில்ஸை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். So, about the author, Sachin Ramesh Tendulkar was born on 24th April 1973 in Mumbai, Maharashtra. So, date ரொம்ப முக்கியம், இயரும் ரொம்ப முக்கியம். So, 24th April நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, but year 1973 in Mumbai, Maharashtra. He was a former Indian cricketer and captain, widely regarded as one of the greatest cricketers of all time. So, அவர் வந்து former Indian cricketer இருந்திருக்காரு and one of the captain-ஆவும் சில டைம் captain-ஆவும் இருந்திருக்காரு. One of the best batsman-ஆ நம்ம இந்தியன் கிரிக்கெட்ல பார்க்கப்பட்ட ஒருவர். He made an impact in cricket from a very early age, displaying a prodigious talent. So சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கிரிக்கெட்ல இவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்றத காட்டிட்டே இருந்தார். The world famous cricketer has set many records in his career and is considered one of the greatest batsmen of all time. ஸோ அவர் ஒரு தடவை விளையாடும் பொழுதும் ஒவ்வொரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஓகேவா? ஸோ அதனால அவர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்ஸ்மேனாகவும் வளர்ந்து நின்றார். He is the only player to have scored 100 international century, the first to score double century in a one-day international
international and only player to complete more than 30,000 runs in international cricket. இதெல்லாமே ஒரு கிரியேட் பண்ண ரெக்கார்ட். ஸோ ஸ்கோர்டு 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரி, 100 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஒரு தடவை டபுள் செஞ்சுரி ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்சில் அடிச்சிருக்காரு. ஸோ வந்து அவரோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அவர் விளையாடினதில் எவ்வளோ ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா 30,000 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கார். He played 664 international cricket matches in total, scoring 34,357 runs. In 2012, Tendulkar was nominated to Rajya Sabha. So Rajya Sabhaல ஒரு 12 பேரை வந்து பிரசிடென்ட் வந்து டைரக்டாகவே நியமனம் பண்ணலாம். அதில் ஒரு கேட்டகரி ஸ்போர்ட்ஸில் இருக்கும் முக்கியமான பர்சனை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி 2012ல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வந்து ராஜ்யசபாவில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சச்சின் டெண்டுல்கர். ஸோ அந்த இயர் ரொம்ப முக்கியம். He retired from cricket on 16th November 2013. Learning the game is an extract from his autobiography Playing It My Own Way. ஸோ புக்கு பேர் Playing It My Own Way. அதில் ஒன் ஆஃப் தி சாப்டர் தான் லேர்னிங் தி கேம் அப்படின்றது. ஸோ அதை தான் நம்ம இங்கே ப்ரோஸாக பார்த்துருக்கோம். ஸோ கோச் ஆர்ச்சரேக்கர் பாஸ்ட் ஆன் தி 2nd Jan 2019 at the age of 87 at his சிவாஜிஸ் பார்க் ரெசிடென்ஸ். ஸோ அவரோட வீடே எங்கே இருக்குன்னா அந்த சிவாஜிஸ் பார்க் இருக்கும் ஏரியாவில். ஸோ அவரோட 87th இயரில் வந்து ஆர்ச்சரேக்கர் இறந்துட்டார். Tearful Sachin was at the funeral and paid his tribute by carrying his coach mortal remains to the cremation ground. ஸோ அதனால் அவர் கோச்சுக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக அவங்க அதை தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அதை வந்து ஒரு பக்கம் வந்து சச்சின் வந்து அந்த பரியல் கிரவுண்ட் வரைக்கும் வந்து தூக்கிட்டு போனதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை அவர் பண்ணியிருக்கார். ஸோ இதெல்லாம் தான் நம்ம புக்கில் சச்சினை பற்றி அபவுட் தி ஆத்தரில் கொடுத்துருக்கிறது. ஸோ சச்சினுடைய அவார்ட் இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்தெந்த இயரில் என்னென்ன அவார்ட் வாங்கியிருக்காரு, ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அர்ஜுனா அவார்ட் 1994 வாங்கியிருக்காரு. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் 1997. ஸோ இந்த ரெண்டும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக கொடுக்கறது. அர்ஜுனா அவார்டும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா, கேல் அப்படின்னா வந்து கேம், ஓகேவா. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்கறதா கேல் ரத்னா. ஃபஸ்ட்டு ரெண்டும் அர்ஜுனா அவார்ட் 1994, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் 1997. இது ரெண்டும் ஸ்போர்ட்ஸுக்காக கொடுக்கறது. அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ 1999, பத்ம விபூஷன் 2008, பாரத் ரத்னா 2013. இந்த மூணும் எந்த ஃபீல்டில் சிறந்து விளங்கினாலும் இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கும் ஒரு விருது. இதிலேயே இந்தியன் கவர்மெண்ட் ஹையஸ்டாக கன்சிடர் பண்ணுறப்பட விருது என்னன்னா பாரத் ரத்னா. ஸோ அந்த பாரத் ரத்னா விருது 2013ல் சச்சின் வந்து வாங்கியிருக்கார். ஸோ இந்த ப்ரோஸோடைய கொஷின், who were Sachin's favorite player? So Sunil Gavaskar and West Indies legend Vivi Richards were Sachin's favorite player. What was special about Sharada Ashram Vidya Mandir in Mumbai? So அந்த ஸ்கூல்ல என்ன ஃபேமஸ் அப்படின்னா அங்க இருக்கும் கோச் ராமகாந்த் அர்ச்சரேக்கர் அப்படின்றவர் தான் அங்க வந்து கோச்சா இருந்தாரு. ஸோ மும்பையிலேயே பெஸ்ட் கிரிக்கெட் கோச்சா இருந்த அவர் ஸோ அந்த சாரதா ஆஷ்ரம் வித்யா மந்திர் அப்படின்ற ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். What was the opportunity that transformed the life of Sachin? ஸோ சச்சினோட லைஃப்பை மாற்றின இன்சிடென்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின் ஆர்ச்சரேக்கர் சார் கேம்ப் இன்வால்வ் அ செஷன் இன் தி மார்னிங் அண்ட் ஈவினிங் அட் சிவாஜி பார்க் ட்ரான்ஸ்ஃபார்ம் தி லைஃப் ஆஃப் சச்சின். ஸோ சச்சினுக்கு வந்து எப்போ ஒரு ஆர்ச்சரேக்கர் கோச் ஆனாரோ அப்போவே வந்து சச்சினுடைய லைஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் சார்ட் ஆஃப் கான்வர்சேஷன் டிட் அஜித் அண்ட் சச்சின் ஹேவ் வைல் ட்ராவலிங்? ஸோ அஜித் டெண்டுல்கருக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் நல்ல கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, தி கான்வர்சேஷன் வேர் அபவுட் தி நியூவன்சஸ் ஆஃப் பேட்டிங். ஸோ ஒரு டைப் ஆஃப் பேட்டிங், இதுனா என்ன, இந்த பேட்டிங்னா என்ன, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சச்சின் என்ஜாய்ட் தெம் அ லாட். சச்சின் கேவ் சம் தாட்ஸ் அபவுட் பேட்டிங். இட் சர்வ்ட் அஸ் அஜித் கேவ் சம் தாட்ஸ் அபவுட் பேட்டிங். இட் சர்வ்ட் அஸ் அ பர்சனல் கோச்சிங் மேனுவல். ஸோ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது சச்சினுக்கு நம்ம நிறைய கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அஜித்தோட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது. வாட் ரொட்டீன் டிட் சச்சின் ஃபாலோ இன் வாஷிங் ஹிஸ் க்ளோத்ஸ்? ஸோ துணி துவைக்கும் போது சச்சின் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா, சச்சின் ஹேட் ஒன்லி ஒன் செட் ஆஃப் கிரிக்கெட் க்ளோத்ஸ். தி ரொட்டீன் வாஸ் டு வாஷ் தம் ஆஸ் சூன் அஸ் ஹி ரிட்டர்ன் ஃப்ரம் மார்னிங் செஷன். வைல் ஹி ஹேட் இஸ் லஞ்ச், க்ளோத்ஸ் வுட் ட்ரை அவுட் இன் தி சன் அண்ட் ஹி வுட் வியர் தம் அகெயின் இன் தி ஆஃப்டர்நூன். ஸோ இந்த மாதிரி தான் அவரோட வாஷிங் ரொட்டீன் இருந்திருக்கு. வாட் டிட் ஆர்ச்சரேக்கர் இன்ஃபார்ம் அஜித்? ஆர்ச்சரேக்கர் இன்ஃபார்ம் அஜித் தட் சச்சின் ஹேட் தி பொட்டன்ஷியல் டு பி எ குட் கிரிக்கெட்டர் இஃப் ஹி ப்ராக்டிஸ் ஆல் இயர் அரவுண்ட். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சச்சின் வந்து இந்த சம்மர் கேம்பை தாண்டி வருஷம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணால் அவர் சச்சின் வந்து ஒரு குட் கிரிக்கெட்டராக மாறிடுவார் அப்படின்றத அஜித்தோட, அதாவது சச்சினுடைய அண்ணன் அஜித் கிட்ட ஆர்ச்சரேக்கர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறார். வாட் வாஸ் தி சஜஷன் கிவன் பை ஆர்ச்சரேக்கர் டு சச்சின்ஸ் ஃபாதர்? ஸோ முன்னாடி அஜித் கிட்ட என்ன பேசிட்டாருன்னு பார்த்தோம். இப்போ ஆர்ச்சரேக்கர் சச்சினோட ஃபாதர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்கூல் சேஞ்ச் பண்ண சொல்வார். ஸோ நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலில் தான் சச்சின் படிச்சுட்டு இருப்பாரு. அங்கே இருந்து வேற ஸ்கூலுக்கு மாற்ற சொல்றாரு. ஸோ எங்க கிரிக்கெட் கோச்சிங் நல்லா இருக்குமோ அந்த ஸ்கூலுக்கு வந்து மாற்ற சொல்லி ஆர்ச்சரேக்கர் வந்து சச்சினோடைய அப்பா கிட்ட சொல்றார்.
வாட் ஆக்டட் அஸ் அ சேஃப்டி வால்? கிரிக்கெட் ஆக்டட் அஸ் அ சேஃப்டி வால். ஏன்னா வந்து டீனேஜராக இருக்கும்பொழுது தான் சச்சின் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட டீனேஜ் வயசில் இருக்கும் அந்த எனர்ஜி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கிரிக்கெட்டுக்கு சேனல் ஆனதுனால அவர் வேற எங்கேயும் டைவர்ட் ஆகி போகலை. ஸோ கிரிக்கெட் அவருக்கு ஒரு சேஃப்டி வால்வாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் வந்து சொல்கிறார். வாட் டிட் சச்சின் டூ டியூரிங் தி 30 minutes பிரேக்? ஸோ அந்த 30 minutes பிரேக்கில் சச்சின் என்ன செய்வார் அப்படின்னா அவர் கிளப்புக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை, ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் போயிட்டு வடாப்பா சாப்பிடுவார். அதுக்கான காசு யார் கொடுப்பாங்க அப்படின்னா அவரோட கோச் ஆர்ச்சரேக்கர் கொடுப்பார். வாட் இஸ் தி இன்டென்ஸ் 15 minutes மென்ஷன்? ஸோ இந்த லேர்னிங் தி கேம் அப்படின்ற இந்த ப்ரோஸில் 15 minutes அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது 15 minutes என்ன அப்படின்னா அது ஒரு லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி செஷன், ட்ரைனிங் செக்ஷனோட கடைசி பார்ட்டு. அதில் ₹1 காயினை ஆர்ச்சரேக்கர் வந்து ஸ்டெம்புக்கு மேலே பிளேஸ் பண்ணிடுவார். ஸோ அந்த காயின் ஸ்டெம்ப்லேருந்து கீழே விழலை அப்படின்னா அந்த ₹1 அந்த பேட்ஸ்மேனுக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமை வந்து சச்சின் வந்து விளையாடுவார். ஸோ அவர் அந்த ₹1 ஜெயிக்கிறதுலையே வந்து குறியாக இருப்பார். ஸோ அதனால் அவர் பேட்டுக்கு ஒரு பாலையும் மிஸ் பண்ணாமல் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இதுதான் அந்த லாஸ்ட் 15 minutes அப்படின்றது இந்த ப்ரோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. வாட் டிட் சச்சின் ஃபாதர் டூ ஜஸ்ட் டு மேக் சச்சின் ஹாப்பி? ஸோ சச்சினை சந்தோஷப்படுத்துறதுக்கு சச்சினோட அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த கிளப்புக்கு பக்கத்தில் இருக்கும் ஸ்பெஷல் ஃப்ரூட் காக்டைல் அப்படின்ற அந்த ஜூஸ் வந்து வாங்கி கொடுப்பார். வாட் டிட் எம்பரஸ் சச்சின் இன் தி பஸ்? ஸோ என்ன வந்து அது எம்பரசிங்காக இருக்கும் அப்படின்னா, எம்பரசிங்னா ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் அப்படின்னா சச்சின் வந்து பஸ்ஸில் வரும்பொழுது அவரோட கிட் பேக்கை முதுகில் மாட்டிட்டு வருவார். அது ஒரு ஆள் நிற்கிற இடத்த வந்து ஃபில் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் கண்டக்டர்ஸ் எல்லாமே அவரை திட்டுவாங்க. ஸோ அது இல்லாமல் சில நேரம் டபுள் டிக்கெட் வந்து 2 டிக்கெட் வந்து எடுக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் அவருக்கு கொஞ்சம் பஸ்ஸில் வந்து அசிங்கமாக இருக்கும். வாட் மேட் சச்சின் forgot to go to the nets? அக்கேஷ்னலி சச்சின் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட தெருவில் விளையாடும்பொழுது அவர் நெட்டுக்கு போக மறந்துடுவார். வாட் டிட் ஆர்ச்சரேக்கர் அட்வைஸ் சச்சின்? ஆர்ச்சரேக்கர் அட்வைஸ் சச்சின் நாட் டு வேஸ்ட் his டைம் பிளேயிங் இன்சேன் கேம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபூலிஷ் ஸ்டூபிட் கேம்ஸ்லாம் விளையாடக்கூடாது, இந்த கிட்ஸோட விளையாடக்கூடாது. டோல்ட் him that cricket was waiting for him at the nets and he asked him to practice hard and see what magic it could டிரான்ஸ்பயர் அப்படின்றது தான் ஆர்ச்சரேக்கர் சச்சினுக்கு கொடுத்த அட்வைஸ். ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் ஆர்ச்சரேக்கர் அப்படின்றத உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியணும். Answer the following question in 1 or 2 sentences. What was coach Archaraker's first impression on Sachin? So first அவரை பார்க்கும்பொழுது Sachin felt more at ease and started to hit the ball well. This was coach Archaraker's first impression on Sachin. Okay, இந்த பையன் நல்லா விளையாடுறாரே அப்படின்றது தான் சச்சினை பற்றின ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆர்ச்சரேக்கருக்கு. Why did Sachin feel that the schedule of camp was rigorous? ஏன் அது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா கேம்பில் மார்னிங் வந்து 7:30 to 10:30 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். திருப்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ஆஃப்டர்நூன்லேருந்து லேட் ஈவினிங் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால் அவரோட நாளே ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இந்த கேம்ப் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி, ரிகரஸ் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி, ஹெக்டிக்காக இருக்கிற மாதிரி சச்சின் வந்து ஃபீல் பண்ணுறார். வாட் டிட் சர்வ் அஸ் அ ஸ்பெஷல் பர்சனல் கோச்சிங் மேனுவல் டு சச்சின்? ஸோ என்ன வந்து அவருக்கு வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவலாக இருந்துச்சுன்னா அஜித்தோட இருக்கும் கான்வர்சேஷன்லாம் தான் அவருக்கு அந்த மாதிரி தோணுச்சு. வை வாஸ் சச்சின் ஆஸ்க் டு சேஞ்ச் தி ஸ்கூல்? சச்சின் ஸ்கூல் ஹேஸ் நோ கிரிக்கெட் ஃபெசிலிட்டி. ஸோ சச்சின் எங்கே படிச்சுட்டு இருக்காரு? நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்கூலில் கிரிக்கெட் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால கிரிக்கெட் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும் ஸ்கூலில் சேர்த்தா தான் இவர் வந்து ஒருவேளை இவர் கிரிக்கெட் ஆடுறது மட்டும் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ கிரிக்கெட் ஃபெசிலிட்டி இருக்கும் ஒரு நல்ல ஸ்கூலில் அவரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. What was the condition laid down by Sachin's father for changing the school? Okay, Sachin father இப்போ ஸ்கூல் மாற்ற ஒத்துக்கிட்டாரு. ஆனால் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்ன அப்படின்னா Sachin was serious about playing cricket. Sachin father said that if he should do so, he must change the school. நிஜமாலே உனக்கு கிரிக்கெட் ஆட தான் பிடிச்சிருக்கா? கிரிக்கெட்டை நீ உன் கெரியராக சூஸ் பண்ணுவியா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. ஆமாம், நான் கிரிக்கெட்டில் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன் அப்படின்ற அந்த அஷூரிட்டி ப்ராமிஸ் கொடுத்ததுனால சச்சினோடைய அப்பா சச்சினை வந்து இப்போ வேற ஸ்கூலுக்கு சேர்க்கிறார். How did the act with the ₹1 coin help Sachin become a good cricketer? ஸோ ஏன் அந்த ₹1 காயின் வச்சு அந்த லாஸ்ட் 15 minutes விளையாடுவாங்க இல்லையா, அது வந்து எப்படி வந்து சச்சினுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சச்சினுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ₹1 காயினை வின் பண்ணும்பொழுது அவருக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வின் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. செகண்ட், அவர் பாடி டயர்ட் ஆனாலும் அவர் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த 15 minutes அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. What did help Sachin build his physical and mental stamina? ஸோ அவரோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினாவை பில்ட் பண்ண எது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா இதே மாதிரி அவரோட ரிகரஸ் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ காலையில் ஒரு செக்ஷன், ஈவினிங் ஒரு செக்ஷன் அப்படின்னு டெய்லி அந்த 60 நாளும் சம்மர் ஹாலிடேஸில் ப்ராக்டிஸ் பண்ணது அவரோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினாவை நல்லா வளர்த்துருக்கு. விச் இன்சிடென்ட் ட்ரிகர் தி கோச் டு பி ஆங்க்ரி ஆன் சச்சின்? ஸோ எந்த இன்சிடென்ட்டில் கோச் வந்து சச்சின் மேலே கோவப்படுறாரு அப்படின்னா ஒரு நாள் சச்சின் வந்து ஈவினிங் செஷனை வந்து பங்க் பண்ணிட்டு ஒரு இன்டர் ஸ்கூல் மேட்ச் பார்க்கறது, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது
இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ அங்கே வந்து சார் இருக்க மாட்டார்னு நினச்சிட்டு ஸோ இது வந்து கோச்சை வந்து கோவமாக்கிடுது. Why do you think Archeraker punished Sachin? Archeraker punished Sachin when he taught him a very important lesson. ஸோ ஆர்ச்சரேக்கர் ஏன் வந்து சச்சினை பனிஷ் பண்ணார்னா ஒரு முக்கியமான லெசனை வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக தான். ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம். வாட் டஸ் சச்சின் மீன் பை திஸ்? ஸோ இந்த லைன் ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம் இந்த லைனை முதல் யார் சொன்னாங்கன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சச்சின் வந்து சொல்கிறார். ஓகேவா? ஸோ ஏன் இந்த லைனை சொல்கிறாரு அப்படின்னா ஆர்ச்சரேக்கர் சார் மேட் சச்சின் அ கிரேட் கிரிக்கெட்டர். ஒருவேளை அவர் லைஃப்பில் வரல, ஆர்ச்சரேக்கர் வந்து சச்சினோட லைஃப்பில் வரலன்னா சச்சின் இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர் ஆகியே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. he is grateful to him அதாவது அவருக்கு வந்து விசுவாசமா இருக்கார் and his training. so he mean to comment I owe me to him regarding his coach. so கிட்டத்தட்ட வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே, அதே மாதிரி தான் எல்லா புகழும் ஆர்ச்சரேக்கர் சாருக்கே அப்படின்ற மாதிரி தான் I owe myself to him அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் சொல்றதா சொல்றாங்க. So additional question, in the early age Sachin played cricket with dash ball with his colony friends. இனிஷியலா சச்சின் கிரிக்கெட் விளையாடும்போது என்ன பாலை வச்சு விளையாடுறாருன்னா டென்னிஸ் பாலை வச்சு விளையாடுறாரு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டூ சச்சின் லவ் பவுலிங் டு ஆர் ஹீ ஒன்லி லவ் பேட்டிங்? ஸோ சச்சினுக்கு பவுலிங் பிடிக்குமா இல்லை அவருக்கு பேட்டிங் பண்ண மட்டும்தான் பிடிக்குமானா சச்சின் லவ்டு பவுலிங். அவருக்கு பவுலிங்கும் பிடிக்கும், பேட்டிங்கும் பிடிக்கும். What was the name of the school in which Sachin was first studying? So Sachin first படிச்ச ஸ்கூல் என்னன்னா நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூல் மும்பையில். What was Sachin's age when he met Archeraker sir at the first time? 11 வயசு, 11 years old. Where was the summer camp conducted? Shivaji's Park. What is the time taken by Sachin to reach his summer camp in Shivaji's Park from his house in Bandra? ஸோ அவரோட வீடு பாந்திராவில் இருக்கும். அவர் வீட்டில் இருந்து சிவாஜி பார்க் போகிறதுக்கு சச்சின் எவ்வளோ நேரம் எடுக்கும்னா 40 minutes பஸ் ட்ராவல் ஆகும். ஃபார் தி என்டையர் டியூரேஷன் ஆஃப் டைம் சச்சின் பிளேட் வித் டேஷ் பாக்கெட், வெட் பாக்கெட். ஏன்னா அவரோட பேண்ட் காயாது, அதனால ஈர பாக்கெட்டே விளையாடிருப்பார். ஸோ வெட் பாக்கெட். சச்சின் டெண்டுல்கர் வாஸ் அவார்டட் பாரத் ரத்னா இன் தி இயர் 2013. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவார்டோட வருஷங்கள், அவர் பிறந்த வருஷம், அவரோட வந்து கிரிக்கெட்டர் வந்து அவரோட கோச் இறந்த வருஷம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் வச்சு கொஷின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது எல்லாத்துக்கும் தயங்காமல் கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ இந்த இயர் கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த ப்ரோஸ் லேர்னிங் தி கேம் அப்படின்ற ப்ரோஸ் சச்சின் டெண்டுல்கர் எழுதினது. இதை ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் சேர்த்து பார்த்துருக்கோம், எக்ஸ்ட்ரா சினானியம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் கம்ப்ளீட். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரோஸை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ் நம்பர் 8 வாட்டர் அப்படின்ற இந்த ப்ரோஸ் பார்க்க போகிறோம். இது சி.வி. ராமன் அவர்கள் எழுதினது. தி அலெக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அலெக்சர் அப்படின்னா ஒரு மேஜிக். ஸோ உயிர் வாழறதுக்கு முக்கியமானது தண்ணி அப்படின்ற இந்த கான்செப்டில் தான் இந்த ப்ரோஸ் இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க ஒரு தண்ணினால இந்த உலகம் எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படின்றது தான் இந்த ப்ரோஸில் பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம அலெக்சர் அப்படின்வாங்க. ஸோ வாட்டர் இஸ் தி அலெக்சர் ஆஃப் லைஃப். Man has through the ages sought in vain for an imaginary elixir of life. ஸோ மனுஷனோட வாழ்நாளில் நிறைய தடவை மேஜிக் பில், அதாவது மேஜிக் மெடிசன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தேடி தேடி அலைஞ்சு எல்லாமே வீணாக போயிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா மேன் தன்னோட லைஃபோடைய மேஜிக் அப்படின்னு எதை கன்சிடர் பண்ணுறான்னா தி டிவைன் அமிர்தம். ஸோ அமிர்தம் தான் வந்து மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு மனித இனம் வந்து பல வருஷமாக தேடிட்டு இருக்கு. A draught of which was thought to confer இம்மோர்டாலிட்டி. ஸோ அதோடைய ஒரு துளி வந்து இம்மோர்டாலிட்டி, அதாவது மரணமில்லா பெருவாழ்வை வந்து கொடுத்துரும். ஸோ அமிர்தம் தான் வந்து மரணமில்லா பெருவாழ்வை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிடைக்காத ஒரு அமிர்தத்தை தான் இத்தனை வருஷமாக வந்து மனித இனம் வந்து தேடிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ராமன் அட்ரஸ் பண்ணுறாரு. பட் தி ட்ரூ அலிக்சர் ஆஃப் லைஃப் லைஸ் நியர் அவர் ஹேண்ட். ஆனால் உண்மையான அலிக்சர், அந்த மெடிசன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கைக்கிட்டே இருக்குது அந்த மேஜிக். ஃபார் இட் இஸ் தி காமனஸ்ட் ஆஃப் ஆல் லிக்விட்ஸ் பிளெயின் வாட்டர். அது என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரு திரவம் தண்ணி தான் வந்து தி பிளெயின் வாட்டர், அதாவது சுத்தமான நல்ல தண்ணி தான் வந்து மேஜிக் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஐ ரிமெம்பர் ஒன் டே ஸ்டாண்டிங் ஆன் தி லைன் விச் செப்பரேட் தி லிபியன் டெசர்ட் ஃப்ரம் தி வேலி ஆஃப் நைல் இன் ஈஜிப்ட். ஸோ அவர் ஒரு நாள் வந்து ஒரு கோர்ட்டில் நிற்கிறாராம். ஒரு பக்கம் டெசர்ட் பாலைவனமாக இருக்குது, லிபியாவோட பாலைவனம். இன்னொரு பக்கம் நைலோடைய வேலி பச்சை பசேல் அப்படின்ற ஒரு பகுதி. ஸோ ஒரு பக்கம் வறண்ட பாலைவனம், இன்னொரு பக்கம் வந்து அந்த பச்சை பசேல் அப்படின்னு இருக்கும் அந்த ஈஜிப்தோட பகுதி. ஸோ ஒரு பக்கம் பாலைவனமாக இருக்கிறதுக்கு எந்த உயிரும் இல்லாமல் இருக்கிறதுக்கும், ஒரு பக்கம் பச்சை பசேல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தண்ணி தான். அப்போ தண்ணி தான் வந்து இந்த உலகத்தில் வாழறதுக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்ற மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை ஆரம்பிக்கிறாங்க.
On one side was visible a sea of billowing sand without a speck of green or a single living thing anywhere on it. ஸோ இப்போ வந்து ஆத்தர் எங்கே நின்றுட்டு இருக்காரு, ஒரு கோட்டை நின்றுட்டு இருக்காரு. கோட்டைக்கு இந்த பக்கம் லிபியனோட டெசர்ட் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து வேலி ஆஃப் நைல் ஈஜிப்தோடது இருக்கு. ஸோ இந்த லிபியன் டெசர்ட்ல இருந்து பில்லோயிங் ஆஃப் சாண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த காற்றுலையும் சரி அவர் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சாண்ட் மணல் மட்டுமே தான் தெரியுது. அதில் ஒரு பச்சை பசேல் ஒரு ஸ்பெக் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் கூட பச்சையா இல்லை, அதில் ஒரு உயிரினம் கூட வாழலை. On the other side lay one of the greatest, most fertile and densely populated area to be found anywhere on the earth, teeming with life and vegetation. அதுவே இன்னொரு பக்கம் வந்து திரும்பி பார்க்குறாரு, பச்சை பசேல்னு ஒரு வயல்வெளி இருக்கு, மக்கள் எல்லாரும் அங்கே கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து மக்கள் மற்றும் வந்து செடி கொடியோட இந்த பகுதி செழிப்பாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த பக்கம் செழிப்பாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்ட்டு ஆத்தர் யோசிக்கிறாரு. வாட் மேட் திஸ் வண்டர்ஃபுல் டிஃப்ரென்ஸ்? வை இட் இஸ் தி வாட்டர் ஆஃப் தி நைல் ஃப்ளோயிங் டவுன் டு தி மெடிட்ரேனியன் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ் எ கப்புள் ஆஃப் thousands ஆஃப் மைல்ஸ் அவே. ஸோ என்ன அப்படின்னு யோசிக்கிறாருன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நைல் நதி ஓடுதான். அந்த நைல் நதி மெடிட்ரேனியன் கடல், ஓகேவா? ஸோ வந்து மெடிட்ரேனியன் கடலில் போயிட்டு கலக்க போகுது. ஆனால் அது உருவாகிற இடம் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. அங்கே உருவான நைல் நதி அந்த போகிற இடத்துல ஃபுல்லாக போயிட்டு கடலில் வந்து கலக்குது, ஓகே? மெடிட்ரேனியன் கடலில் கலக்குது. ஸோ அந்த நதி ஓடுற எல்லா பக்கமும் வந்து பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ அப்போ தண்ணி தான் வந்து ஒரு இடத்த பாலைவனமாக மாற்றுறதுக்கும் சொல்லைவனமாக மாற்றுறதுக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்றார். Geologists tell us that the entire soil of the Nile Valley is the creation of the river itself. ஸோ ஜியாலஜிஸ்ட் அப்படின்னா புவியியல் ஆய்வாளர்கள். ஸோ அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நைல் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம், ஓகேவா, அந்த பள்ளத்தாக்கு, ஸோ இது மொத்தமாகவே இந்த நைல் நதியால் உருவாக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இந்த நைல் நதி வந்து ஃப்ளோ ஆக பக்கத்தில் இருக்கும் மணல், ஓகேவா, ஃபைன் சில்ட் இன் இட் ஃப்ளட் வாட்டர். ஸோ ஒரு தண்ணி ஓடுது அப்படின்னா கரையில் இருக்கும் அந்த மணல்கள்லாம் அரிச்சிக்கிட்டு வரும். ஃப்ரம் தி ஹைலேண்ட் ஆஃப் அபிசீனியா அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து, ஏன்னா ஒரு ஹைட்டான பகுதியிலிருந்து உருவாகுது. ஸோ மலைகளில் இருந்தும் அது ஃப்ளோ ஆகிற இடத்துலேருந்தும் அந்த மணல்கள் அரிச்சிக்கிட்டு வருது. அண்ட் ஃப்ரம் ரிமோட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அண்ட் லேட் டவுன் த்ரூ தி ஏஜஸ் இன் தி த்ரூ. ஸோ வந்து இந்த ஊர்களில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வர மணலை ஒரு ஆழமான ஒரு பள்ளமான இடத்துல வந்து சேர்க்குது. அதுதான் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. தோ விச் தி நைல் ஃப்ளோ இன் டு தி சி. ஸோ ஒரு ஆழமான பகுதியில் அந்த மணலெல்லாம் விட்டுட்டு அது போய் கடலில் கலக்குது. ஸோ இந்த மண் நைல் வேலியில் இருக்கும் மண் உருவானதே நைல் நதினால தான். ஈஜிப்த் இன் ஃபேக்ட் வாஸ் மேட் பை இட்ஸ் ரிவர். ஈஜிப்த் அப்படின்ற நாடு உருவானதுக்கு காரணமே இந்த நைல் நதி தான். அந்த மண் அவ்வளோ நல்ல மண். ஸோ ஃபெர்டைலான மண்ணை இந்த ரிவர் தான் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கு. இட்ஸ் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் வாஸ் கிரியேட்டட் அண்ட் சஸ்டைன்டு பை தி லைஃப் கிவிங் வாட்டர் விச் கம் டவுன் இயர் ஆஃப்டர் இயர் வித் அன்ஃபெயிலிங் ரெகுலாரிட்டி. ஸோ அதனால தான் இங்கே பழமையான நாகரிகம் தோன்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஜிப்தியன் சிவிலைசேஷன், அதாவது 4 பழமையான நாகரிகத்தில் 1 பழமையான நாகரிகம் ஈஜிப்த் சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷன் வரத்துக்கு முக்கியமான காரணமே இந்த நைல் நதி தான். ஸோ இந்த நைல் நதி இங்கே தோன்றி இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஊர் வளமானதுக்கு அப்புறம் தான் மக்கள் இங்கே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இங்கே சிவிலைசேஷனே பிறக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஆரம்பித்த சிவிலைசேஷன் இப்போ வரைக்கும் சஸ்டைன்டு அப்படின்னா இப்போ வரைக்கும் நீடிச்சிருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு வருஷமும் அந்த நைல் நதியில் எதிர்பார்க்குற அளவுக்கு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த இடங்கள் பச்சை பசேல்னு இருக்குது, மக்களும் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றார். I give this example and could give many others to emphasize that this common substance which we take for granted in our everyday life is the most potent and most wonderful thing on the face of our earth. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். எப்படி லிபியன் வந்து பாலைவனமாக இருக்கிறதும் ஈஜிப்த் வந்து நைல் நதியினால் பச்சை பசேல் இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதோட முக்கியத்துவம் பல இடங்களில் இருக்குது. ஆனால் இதோட முக்கியத்துவம் எம்ஃபாசிஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம இதை முக்கியமான விஷயமா எடுத்துக்காம டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னா அது பாட்டும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எவ்ரிடே லைஃப்ல இவ்வளோ ஒரு முக்கியமான பொட்டன்ட் அப்படின்னா இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த உலகம்லேயே அழகான ஒரு விஷயம், அதாவது மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் திங் ஃப்ரம் அவர் எர்த் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ பூமியிலே மிக அழகான விஷயமான இந்த தண்ணியை நம்ம உதாசீனப்படுத்திடுறோம் அப்படின்ட்டு. இட் ஹஸ் பிளேட் அ ரோல் ஆஃப் வாஸ் சிக்னிஃபிகன்ஸ் இன் ஷேப்பிங் தி கோர்ஸ் ஆஃப் தி எர்த் ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. ஸோ இந்த எர்த்தோட ஹிஸ்ட்ரியை வந்து செதுக்கிறதுல முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. நம்ம ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே இந்த பழமையான சிவிலைசேஷன்ல
இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஈஜிப்தியன் சிவிலைசேஷன், மெசபடோமியன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன் அதுல தான் நம்ம ஹிஸ்டரி ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹிஸ்டரி எல்லாம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த நதிகள் தான். ஏன்னா நதியோரங்கள்ல மக்கள் செட்டில் ஆகி தான் ஸோ இந்த மாதிரி சிவிலைசேஷன் உருவானுச்சு. ஸோ நம்ம இடத்துல ஹிஸ்டரி உருவாகிறதுக்கு காரணமே இந்த தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் கண்டினியூஸ் டு பிளே தி லீடிங் ரோல் இன் தி ட்ராமா ஆஃப் லைஃப் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் அவர் பிளானட். ஹிஸ்டரி உருவாக மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் இந்த பூமியில நடக்கும் எல்லா விஷயத்துக்கும் முக்கிய காரணம் இங்க ட்ராமா அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயம் நடக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறதும் இந்த தண்ணி தான் அப்படின்னு சொல்றார். There is nothing which adds so much to the beauty of the countryside as water. ஒரு ஊருக்கு ஒரு வில்லேஜுக்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு அழகா தெரியறது அங்க இருக்கும் நீர்நிலைகள் தான். ஸோ கண்ட்ரி சைடு அப்படின்னு சொல்றது கிராமங்கள். ஸோ கிராமங்களுக்கு அழகு சேர்க்கிறதே அங்க ஓடும் நதிகளோ அங்க இருக்கும் தண்ணிகள் தான். பி இட் ஜஸ்ட் அ லிட்டில் ஸ்ட்ரீம் ட்ரிக்லிங் ஓவர் தி ராக், அது ஒரு சின்ன ஓடையா இருக்கட்டும், ஆர் அ லிட்டில் பாண்ட் பை தி வே சைட், இல்ல ஒரு சின்ன குளமா இருக்கட்டும், வேர் தி கேட்டில் குவென்ச் தேர் thirst of an evening. ஸோ அந்த மாடுகள் அந்த குளத்துல அந்த தண்ணி தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு அந்த குளத்துல தண்ணி குடிக்கிற அந்த காட்சி எல்லாமே எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தி ரெயின்ஃபெட் டேங்க் தட் வாஸ் சோ காமன் இன் சவுத் இந்தியா. ரெயின்ஃபெட் டேங்க் அப்படின்னா மழை பெய்யும் பொழுது தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய குளங்கள் வெட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சவுத் இந்தியால ரொம்ப ஃபேமஸ். அலாஸ் ஆஃபன் சோ சேட்லி நெக்லெக்டட் இன் தேர் மெயின்டெனன்ஸ். ஆனா குளத்தை வெட்டுவாங்க தவிர்த்து அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. தட் மீன் தூர்லாம் வர மாட்டாங்க. சும்மா குளத்தை வெட்டி வச்சுட்டு மழை காலத்துல இங்க தண்ணி ரொம்பட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆர் சியரிங் சைட் வென் தே ஆர் ஃபுல். ஆனா மழை பெஞ்சு அந்த குளங்கள் எல்லாம் தண்ணி நிற்கும் பொழுது அந்த காட்சியை பார்க்கவே செம அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றார். They are of course shallow, but this is a less evident since the water is silt laden and throws the light back and the bottom does not therefore show up. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். என்ன அப்படின்னா தண்ணி வரும்பொழுது அந்த இடத்துல மணல் சேரும் அப்படின்றது. சில்ட் லேடன் அப்படின்னா மணல் எடுத்துட்டு வரும். ஆனால் இது ஒரே சின்ன குளத்துல இருக்கிறதுனால நமக்கு அதை எடுத்துட்டு வர மண் தெரியாது. அதுவும் குளத்துக்கு அடியில் தான் மண் இருக்கும். நமக்கு தண்ணிக்கு மேலே அந்த அடியில் எவ்வளோ மண் இருக்குன்றது தெரியாது. பட் ஆனாலும் இந்த தண்ணியும் அந்த இடத்துல இருக்கும் மணலை அரிச்சிக்கிட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றார். These tank play a vital role in South Indian agriculture. ஸோ இது அழகான விஷயம் மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸும் இந்த ஓடைகளும் முக்கியமான காரணம். சம் ஆஃப் தீஸ் டேங்க்ஸ் ஆர் சர்ப்ரைசிங்லி லார்ஜ் அண்ட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் சைட் டு see தி சன்ரைஸ் ஆர் சன்செட் ஓவர் them. இந்த குளங்கள்லாம் எவ்வளோ அழகானது அப்படின்றத அதில் தண்ணி நிரம்பி இருக்கும்பொழுது அதில் சூரிய உதயத்தையோ இல்லை சூரியன் மறைகிறதையோ பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். வாட்டர் இன் அ லேண்ட்ஸ்கேப் மே பி கம்பேர்டு டு அ ஐஸ் இன் தி ஹியூமன் ஃபேஸ். ஸோ ஒரு நிலத்தில் இருக்கும் தண்ணி, அந்த குளத்துல இருக்கும் தண்ணி எப்படின்னா நம்ம முகத்துல இருக்கும் கண்ணு மாதிரி அப்படின்ட்டு. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி மூட் ஆஃப் தி ஹவர். எப்படி நம்ம மூஞ்சில நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்ணு காட்டி கொடுத்துருமோ அந்த மாதிரி அந்த நாளோடைய அந்த ஹவர் ஓகேவா, அந்த டைமை அந்த தண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணும். பீயிங் பிரைட் அண்ட் கே வென் தி சன்ஷைன் அண்ட் டர்ன் டு டார்க் அண்ட் க்ளூமி வென் தி சன் இஸ் ஓவர்காஸ்ட். ஸோ பிரைட் அண்ட் கே அப்படின்னா அந்த வெளிச்சத்துல பல பலன்னு தங்கம் மாதிரி மின்றது ஓகேவா. பிரைட் அண்ட் கே அப்படின்னா அந்த தண்ணி சூரிய வெளிச்சம் பட்டு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு தங்கத்துல ஆன மாதிரி இருக்கும் எப்போனா சன்ஷைனா இருக்கும் பொழுது. இதுவே சன் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அது டார்க் அண்ட் க்ளூமி அப்படின்னா அதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். when the sky is overcast அப்படின்னா அந்த சூரியனை மறைச்சு மேகங்கள் இருக்கும் பொழுது அந்த தண்ணி அப்படியே டார்க்காவும் ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்றார். One of the most remarkable fact about water is its power to carry silt or finely divide soil in suspension. ஸோ தண்ணியோட முக்கியமான பவர் என்ன அப்படின்னா அது இருக்கிற இடத்துலேருந்து போகிற இடத்துக்கு மண்ணுகள் எல்லாம் அரிச்சிட்டு போகும். இல்லை அப்படின்னா ஃபைன்லி டிவைட் சாயில் இன் சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷன்னா அது போகிற இடத்துல இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பான மண்ணாக இருக்கும். அதை பக்கத்தில் அந்த தண்ணிக்கு பக்கத்தில் வர பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான மண்ணாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னா தேக்கி வச்சுட்டு போகும். சில இடங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும், அப்போ அங்கே பெரிய பெரிய கல்லை தேக்கிட்டு போயிடும். சில இடங்கள் கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கே மணலை தேக்கிட்டு போயிடும். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ரிவர் முடிவு பண்ணுறதா சொல்வார். திஸ் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் கலர் ஆஃப் தி வாட்டர் இன் தி ரெயின்ஃபெட் டேங்க். ஸோ அந்த ரெயின்ஃபெட் டேங்க் அந்த குளங்களோட கலர் இதை வச்சு தான் முடிவாகும். அதாவது அடியில் என்ன மண் இருக்கோ அதோட கலர் தான் நமக்கு மேலே தெரியும்ன்றாங்க. தி கலர் வேரிஸ் வித் தி நேச்சர் ஆஃப் தி எர்த் இன் தி கேட்ச்மெண்ட் ஏரியா அண்ட் இஸ் மோஸ்ட் விவிட் இமீடியட்லி ஆஃப்டர் அ ஃப்ரெஷ் இன்ஃப்ளோ ஃப்ளோயிங் தி ரெயின். ஸோ கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னா தண்ணி தேக்கி வைக்கிற இடம் ஓகேவா. ஸோ அந்த தண்ணி தேக்கி வைக்கிற இடத்துல அந்த கலர்
பச்சையாக இருக்கிறதோ ப்ளூவாக இருக்கிறதோ அந்த கலர் டிஃப்ரென்ஸ்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா அடியில் இருக்கும் அந்த மண்ணை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றாங்க. அந்த மண்ணோட கலரை நம்ம எப்போ கரெக்டாக அந்த குளத்தோட கலரை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா அப்போ தான் வந்து மழை பெஞ்சு விட்டுருந்து அந்த மழையில் ஃபுல்லாக தேங்கியிருக்கும் குளத்தை பார்க்கும்பொழுது தான் நமக்கு அதோடைய கலர் தெரியும் அப்படின்ட்டு. ஷிஃப்ட்லி ஃப்ளோயிங் வாட்டர் கேன் ஃபேரிலி கேரி லார்ஜ் அண்ட் ஹெவி பார்ட்டிக்கல். ஸோ நல்லா அடிச்சு போகிற தண்ணியில் வந்து பெரிய பெரிய கல்கள்லாம் வந்து கூட வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த கல்கள் கற்பாறைகள் வந்து அடியில் இருக்கும்பொழுது அப்போ அந்த குளத்தோட கலர் வேற மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The finest particle, however, remain floating within the liquid in spite of their greater density and are carried to a greater distance. ஸோ பெரிய பாறைகளாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தூரத்துலேயே செட்டில் ஆகிடும். ஒருவேளை லைட்டாக மணல் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணும். Such particle are of course extremely small but their number is also great and incredibly large. ஆனால் இந்த மாதிரி மணலாக போகிறது வந்து பார்க்க சைஸு சின்னதாக இருந்தாலும் அது போகிற அந்த அமௌண்ட் அந்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக இருக்கும். இன்க்ரெடிபிளி அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப பெருசாக இருக்கும். சாலிட் மேட்டர் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் இன் திஸ் வே. ஸோ இதன் மூலயமா ஒரு மணல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக கடத்தப்படும். ஸோ அதனால பெரிய பெரிய பாறைகள்னா உடனே அது வந்து தங்கிடும். இதுவே சின்ன சின்ன மணல்களாக இருந்தால் அந்த ரிவரில் கேரி பண்ணிட்டு போகும்பொழுது அது பல கிலோமீட்டருக்கு போகும். அதுவும் கொஞ்சம் நஞ்சம் மண்ணு கிடையாது, எக்கச்சக்கமாக நம்மளால் அளக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய மணல் வந்து அது கூட்டமாக வந்து போகும் அப்படின்ட்டு. When salt laden water mixes with the salt water of the sea, there is a rapid precipitation of the சஸ்பெண்டட் மேட்டர். ஸோ இப்போ ரிவரில் இருந்து மணலோட வர தண்ணியும் கடலில் இருக்கிற உப்பு தண்ணியும் ரெண்டும் கலக்கும்போது என்ன ஆகும்னா மணலும் உப்பும் ஒன்று சேர்ந்து அப்படியே அடியில் தங்கிடும். இதுக்கு பேர் தான் பிரசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடியில் அப்படியே தங்குறது. ஓகேவா? ஸோ மணலும் உப்பும் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி அப்படியே அடியில் தங்கிட்டு நல்ல தண்ணி மட்டும் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். This can be readily seen when one travels by steamer down a great river to the deep sea. ஸோ நம்ம ஒரு போட் எடுத்துகிட்டு ஸ்டீமர் அப்படின்னா ஒரு போட், ஓகேவா, ஒரு ஸ்டீம் போட் ஒரு மோட்டர் போட்டை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ரிவர்லேயே ட்ராவல் பண்ணி கடலுக்கு ரீச் ஆகும்பொழுது நமக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மணல் திட்டுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே திட்டு திட்டாக உப்பும் மணலும் கலந்து ஒரு இடத்துல சேர்ந்துருக்கும். தி கலர் ஆஃப் தி வாட்டர் சேஞ்சஸ் சக்சசிவ்லி ஃப்ரம் தி muddy red or brown of silt through which various shades of yellow and green finally to the blue of the deep sea. ஸோ வந்து ஒரு ரிவர் வந்து தண்ணி வரும்போது அது ரெட்டாக இருக்கலாம், ப்ரௌனாக இருக்கலாம். ஏன்னா அது கலந்து வர அந்த மணலோட கலரை பொறுத்து இருக்கு. ஓகேவா? ரெட்டாக இருக்கலாம், ப்ரௌனாக இருக்கலாம், சில நேரம் எல்லோவாக இருக்கலாம், இல்லைனா பாசி படிஞ்சிருந்துச்சுன்னா க்ரீனாக இருக்கலாம். ஆனால் இப்படி என்ன கலரில் வந்தாலும் கடலோட போகும்பொழுது கடலோட கடக்கும்பொழுது என்ன கலரில் தண்ணி மாறும் அப்படின்னா ப்ளூ ஆஃப் தி டீப் சீ. ஃபைனலாக அது ப்ளூ கலரில் மாறிடும். ஏன்னா இந்த ரிவருக்கு கலர் கொடுக்கறதுல எதுன்னு பார்த்தோம், எடுத்துக்கிட்டு வர மண்ணு தான் அந்த தண்ணிக்கு கலர் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மண்ணெல்லாம் வந்து கடல் தண்ணியில் போய் சேரவே சேராது. அதுவும் உப்பும் சேர்ந்து தான் அந்த போகிற அந்த கலக்கிற இடத்துலையே அப்படியே அடியில் தங்கிடும். ஸோ பியூர் வாட்டர் மட்டும்தான் கடலில் போய் கலக்க போகுது. ஸோ அப்போ வந்து கடல் கலர் என்ன இருக்கோ அந்த கலர் தான் தண்ணி கலர் மாறும். ஸோ நம்ம பார்க்குற ரிவர் கலர்லலாம் கடலில் வந்து நம்ம கலர் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. தட் கிரேட்டஸ்ட் ட்ராக்ஸ் ஆஃப் லேண்ட் ஹவ் பீன் ஃபார்ம்டு பை சில்ட் த டெபாசிட்டிங் இஸ் எவிடென்ட் ஆன் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் தி சாயில் இன் அலுவியல் ஏரியா. ஸோ இந்த மாதிரி ட்ராக் அப்படின்றது ஒரு பறந்து விரிந்த ஒரு இடம். ஸோ அந்த மாதிரி இந்த சில்ட் ஃபார்ம் ஆகிற இடத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ரிவரால் எடுத்துகிட்டு வரப்பட்ட புது மண்ணு தான் இங்கே வந்திருக்கு. அதுவும் அலுவியல் சாயில் அப்படின்வாங்க. விவசாயத்திற்கு உகந்த நிலம், கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அலுவியல் சாயில் எல்லாமே இந்த ரிவர் மூலயமா வந்தது தான் அப்படின்னு. சச் லேண்ட் consisting as it does of finally divided matter is usually very fertile. ஸோ இந்த மாதிரி பறந்து விரிந்து இந்த ரிவர் எடுத்துகிட்டு வந்து கடலில் கலக்காம உப்போட கலந்து இங்கே சேர்ந்திருக்கும் இந்த வண்டல் மண், ஓகேவா, கரிசல்னு சொல்லிட்டு அலுவியல் சாயில் வண்டல் மண், ஓகேவா. ஸோ இந்த வண்டல் மண் வந்து விவசாயத்திற்கு உகந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. The flow of water has undoubtedly played a greater part and benefit one in the geological process by which soil on the earth's surface has been formed from rock of its crust. ஸோ இந்த மாதிரி தண்ணி போகும்பொழுது பூமியில் வந்து பூமியோட மேல் பரப்பில் இருக்கும் பாறைகள் தண்ணிகளால் அரிக்கப்பட்டு அது சிறு சிறு மணலாக மாறி இருக்கு அப்படின்னு. The same agency, however, under appropriate condition can also play a destructive part and wash away the soil which is the foundation of all agriculture, and if allowed to proceed unchecked can have the most disastrous effect
ஆன் தி லைஃப் ஆஃப் தி கண்ட்ரி. இதே தண்ணி நல்லதும் செய்யும், தண்ணி கெட்டதும் செய்யும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. நல்லது என்ன செய்யுது? ஸோ பாறைகள், டஃப்பான அந்த பாறைகள் மேலே இந்த தண்ணி ஓடி 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 அதில் இருக்கும் மணலாக மாற்றி அந்த மணலை எடுத்துகிட்டு வந்து நார்மலாக இருக்கும் கரையில் சேர்த்து விவசாயம் பண்ணி வாழறதுக்கும் இந்த தண்ணி வந்து உகந்ததாக இருக்குது. இதே தண்ணி கண்ட்ரோல் பண்ணாமல் இந்த லேண்டுக்கு மேலே ஓடிச்சு அப்படின்னா அது வந்து வெள்ளமாக மாறி இருக்கும் மண் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போகும். ஒருவேளை அந்த வெள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா மனித வாழ்க்கைக்கே அது அச்சுறுத்தலாக இருக்கும், அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னா ஒரு பெரிய பேரழிவாக நடந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The problem of soil erosion is one of the serious import in various country and especially in many part of India. So soil erosion அப்படின்னா மண் அரிப்பு. தண்ணியை வந்து நீங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் ஓட விட்டீங்க, கட்டுப்படுத்தலை அப்படின்னா அது மேலே இருக்கும் அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். அப்படி அரிச்சிட்டு போயிடுச்சுன்னா நிலச்சரிவு ஏற்படலாம். ஸோ மனித உயிர்கள் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையும் எல்லா உலகத்தில் இருக்கும் பல நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் முக்கியமாக இது இந்தியாவில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னது? சாயில் எரோஷன். தி கண்டிஷன் அண்டர் விச் இட் அக்வர் அண்ட் தி மெஷர் பை விச் இட் கேன் பி செக் or deserving of the closest study. ஸோ இந்த மண் அரிப்பை எப்படி தடுக்கிறதுன்றது தான் இப்போ இருக்கிறதுலே வந்து முக்கியமான ஒரு ஸ்டடி, ஒரு ஆராய்ச்சியாக இருக்குது. சாயில் எரோஷன் occurs in successive step, the earliest of which may easily pass unnoticed. இந்த சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மண் அரிப்பு பல ஸ்டெப்ஸில், ஓகேவா, பல முறைகளில் நடக்கும். ஆனால் இதோட இனிஷியலாக முதல் மண்ணரிப்பு ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா அது நம்ம கண்ணிக்கே தெரியாமல் மாதிரி நடக்கும். இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் தி கட்டிங் அப் அண்ட் வாஷிங் அவே ஆஃப் எர்த் இஸ் தி ஒன்லி டூ பெயின்ஃபுல் apparent in the formation of deep gullies and ravines which make all agriculture impossible. gullies அப்படின்னா அதுவே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி வெட்டிட்டு போயிடும். ravines அப்படின்னாலும் ரெண்டு மலை மாதிரி உருவாகி நடுவில் வந்து போகும், ஓகேவா. ravines அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டு பக்கம் மலை மாதிரி இருக்கும், கீழே அந்த தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டு மலையை வெட்டிட்டு நடுவில் தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அங்கே விவசாயமே பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா வந்து நிறைய ஊர்களில் ரெண்டு மலைக்கு நடுவில் அந்த ஃப்ளாட்டாக இருக்கும் ஏரியாக்களில் தான் விவசாயம் பண்ணுவாங்க. ஏன்னா மலை மேலே பண்ண முடியாது, ஸோ தட்டையாக இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி வந்து தண்ணி கண்ணாப்பினான்னு ஓடும்போது அந்த தட்டையான இடத்துல தண்ணி நடுவில் ஆறா ஃபார்ம் ஆகி ஓடிடுச்சுன்னா மக்கள் எப்படி விவசாயம் பண்ணுவாங்க, அங்கே எப்படி வாழ்வாங்க? அதான் ரவீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீஸ் அப்படின்னா தண்ணி ஓடி ஓடி அந்த இடத்துல அது பள்ளத்தாக்கா உருவாச்சு அப்படின்னா அது கல்லீஸ். ஸோ இப்படி பள்ளத்தாக்கா உருவாகுதுனாலும் அங்கே மனிதர்களால் விவசாயம் பண்ணி வாழ முடியாது. ஸோ அதனால சாயில் எரோஷன், மண் அரிப்பை நம்ம கண்டிப்பாக தடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார். Sudden burst of excessively heavy rain resulting in large run of surplus water or the principal factor in causing soil erosion. எப்போ இந்த மண் அரிப்பு ஏற்படுது அப்படின்னா பெருமழை பெய்யும் பொழுது அதிகமான தண்ணி ஓடும் பொழுது, அதாவது ஓட வேண்டிய இடத்துல அந்த அளவு ஓடாமல் அதை விட அதிகமாக தண்ணி ஓடும் பொழுது இந்த மண் அரிப்பு, சர்ப்ளஸ் அப்படின்னா அதிகம், ஓகேவா. ஸோ அப்போ மண் அரிப்பு ஏற்படுது. Contributory causes are the slopes of the land, removal of natural protection coat of vegetation, the existence of ruts along with the water can flow with rapidly gathering மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஏன் இந்த மண்ணரிப்பு வந்து அதிகமாக நடக்குது அப்படின்னா மண்ணை வந்து இறுக்கி பிடிக்கிறது மரத்துடைய வேர்கள். இப்போ நம்ம நிறைய மரத்தெல்லாம் அழிச்சிட்டோம், ஸோ வந்து மண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ண மரங்கள் இல்லை, அதனால் தண்ணி ஓடிச்சு அப்படின்னா அது ஈஸியாக மேலே இருக்கும், அந்த மணலை கொண்டு போயிடுது அப்படின்னு. அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி செக் ஆஃப் சச் ஃப்ளோ, அந்த மாதிரி வர தண்ணியை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கும் நம்ம கிட்ட எந்த உபகரணங்களும் இல்லை. இன்க்ரெடிபிளி லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ப்ரீஷியஸ் சாயில் கேன் பி வாஷ்ட் அவே இஃப் சச் கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆஸ் டு ஆஃபன் தி கேசஸ். ஸோ அப்படின்னா அந்த தண்ணி ஓடுற அந்த மேலே இருக்கும் அந்த மண் மொத்தமாக அரிச்சிட்டு போயிடும். அதாவது விவசாயத்துக்கு உகந்த அந்த மண் எல்லாமே ஒரேடியாக அரிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த லேண்டே அதுக்கப்புறம் யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். The menace with soil erosion present to the continuance of the successful agriculture is an alarming one of many parts of India, calling urgently for the attention and preventive actions. The menace அப்படின்னா danger, ஓகேவா. The danger of soil erosion வந்து presents to the continuance of the successful agriculture. அதாவது என்ன அப்படின்னா soil erosion வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் காடுகள்லாம் நிறைய அழிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் விவசாயம் பண்ணுறதுனால அந்த மண்ணை இறுக்கி பிடிக்கிறதுக்கு மரங்கள் இல்லை, மரங்களோட வேர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதான் மண்ணை பிடிக்கும். ஆனால் அது இல்லை. பட் ஆனாலும் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் கண்டினியூஸாக நடக்கணும் அப்படின்னா நம்ம சாயில் எரோஷனை தடுக்கணும். ஸோ நம்ம அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும்ன்றாரு. தி டெரேசிங் ஆஃப் லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பன்ஸ் டு செக் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர், தி ப்ராக்டிஸ் ஆஃப் கான்டூர் கல்டிவேஷன் அண்ட் தி பிளான்டிங் ஆஃப் அப்ரோப்ரியேட் டைப் ஆஃப் வெஜிடேஷன் ஆர் அமாங்கஸ் தி மெஷர் தட் ஹாஸ் பின் சஜஸ்டட். இப்போதைக்கு மண் அரிப்பு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தி டெரேசிங் ஆஃப் லேண்ட், டெரேசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஸ்டெப்பாக இப்போ நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா அந்த டீ எஸ்டேட்லாம் ஸ்டெப்பாக வந்து
கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒன்று விவசாயம் பண்ணலாம். இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பண்ட் டு செக் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர். பண்ட் அப்படின்னா குட்டி குட்டி செக் டேம் மாதிரி சின்ன சின்ன ஓடைகள் மாதிரி கட்டணும். ஸோ தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா அதை திருப்பி விடுறதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஓடைகள் இருக்கணும். ஸோ பண்ட்ஸ் இருக்கணும். தி ப்ராக்டிஸ் ஆஃப் கான்டூர் கல்டிவேஷன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு கல்டிவேஷன் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணணும். மலை மேலேனா இப்படி தான் பண்ணணும், கீழேனா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி விவசாயம் பண்ணக்கூடாது. அந்த கான்டூர் கல்டிவேஷன் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கான்டூர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நிலத்தோட சைடில் நீங்கள் பாலி மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜில் வந்து ஒரு சின்ன மதில் மாதிரி கட்டியிருப்பாங்க ஒவ்வொரு இது முடிஞ்சும். அப்படின்னா அந்த தண்ணி தேங்கி அடுத்த இதுக்கு போகாமல் அந்த ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கான்டூர் கல்டிவேஷன்லாம் பண்ணணும். அண்ட் தி பிளான்டிங் ஆஃப் அப்ரோப்ரியேட் டைப் ஆஃப் வெஜிடேஷன். ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணணும். எல்லா இடத்துலையும் நெல்லை தான் விளை வைக்கணும், எல்லா இடத்துலையும் கோதுமை தான் பண்ணணும்னு பண்ணக்கூடாது. அந்தந்த மண்ணுக்கு எதுவோ அந்தந்த மாதிரி வெஜிடேஷன் தான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து மண் அரிப்பு சாயில் எரோஷனை தடுக்கிறதுக்கு பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் இப்போ சஜஸ்ட் பண்ண வழிகள் அப்படின்னு சொல்றார். It is obvious that the aim should be to check the flow of water at the earliest possible stage before it has acquired any appreciable momentum and correspondingly large destructive power. ஸோ obvious அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த இடத்துல ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்னன்னா தண்ணி தானே இந்த பிரச்சனையை வந்து பண்ணுது. ஸோ தண்ணி ஃப்ளோ அதிகமாகறதுனால தானே இப்போ மண்ணரிப்பு ஏற்படுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி முதல் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அது எப்படி ரைஸ் ஆகுது, எங்கே ரைஸ் ஆகுது அப்படின்ற இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அது பெருசானதுக்கு அப்புறம் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது வரைக்கும் அந்த தண்ணியோட அளவு பெருசாகி அதாவது ரொம்ப பெரிய தண்ணி அளவு வரத்துக்கு முன்னாடியே நாம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில வழிகளை பண்ணணும். வாட்டர் இஸ் தி பேசிக் ஆஃப் ஆல் லைஃப். அதாவது தண்ணி தான் வந்து ஒவ்வொரு உயிருக்கும் ரொம்ப தேவையானது. எவ்ரி அனிமல் ஆர் பிளான்ட் கண்டெய்னர் substantial portion of free or combined water in its body and no kind of physiological activity is possible in which the fluid does not play an essential part. ஸோ ஒவ்வொரு உயிருக்கும் தண்ணி தான் வந்து அடிப்படை. ஏன்னா அது பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும் எந்த உடம்பு எடுத்தாலும் அது தண்ணியினால் ஆன உடம்பு தான். ஸோ தண்ணி இல்லாமல் பாடியில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கூட நடக்காது. ஸோ வந்து ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம மூச்சு விடுறதா இருக்கட்டும் உணவு செரிமானமாக இருக்கட்டும் நம்ம யோசிக்கிற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே தண்ணி இருந்தால் தான் நடக்கும். அதனால இந்த தண்ணி அப்படின்றது நம்மளோட அன்றாட வாழ்விற்கு ரொம்ப ரொம்ப நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றார். Water is of course necessary for animal life while moisturing in the soil is equally imperative for the life and growth of plants and trees through the quantity necessary varies enormously with the species. ஸோ எப்படி ஒரு அனிமல் லைஃபுக்கு இந்த தண்ணி தேவையோ ஏன்னா உடல் ஃபுல்லாகவே வந்து தண்ணியினால தான் பெரும்பாலும் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த மண்ணில் நிறைய தண்ணி இருந்தால் தான் இங்கே நிறைய செடி மரங்கள்லாம் வளர முடியும். ஏன்னா மண்ணில் இருக்கிற தண்ணியை வச்சு தான் செடி மரங்கள்லாம் அதிகமாக வளரும். ஸோ அதனால எந்தெந்த செடிக்கு எந்தெந்த மரத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவை அப்படின்றது அந்தந்த மரத்தை வச்சு தான் அந்த ஸ்பீசஸ் அந்தந்த இனத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். எனார்மஸ்லி அப்படின்னா ஒவ்வொரு வகையை வச்சு தான் சொல்ல முடியும். தி கன்சர்வேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் தஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர். மனிதன் ஒழுங்காக வாழணும் அப்படின்னா நம்ம கன்சர்வேஷன் தண்ணியை பாதுகாக்கணும், அதை சரியாக பயன்படுத்தினாதான் மனிதன் வந்து நல்லா வாழ முடியும். அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிசன் வாட்டர் தி அல்டிமேட் சோர்ஸ் இன் ஆல் கேசஸ் இஸ் ரெயின் ஆர் ஸ்னோஃபால். ஆர்டிசன் வாட்டர் அப்படின்னா குளங்கள் ஏரிகள் இந்த தண்ணியை தான் நம்ம ஆர்டிசன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நமக்கு சர்ஃபேஸுக்கு வரது. ஆனால் இதெல்லாம் தாண்டி பூமிக்கு மெயினாக தண்ணி தரது எது அப்படின்னா ரெயின் ஆர் ஸ்னோஃபால். ஓகேவா? ஸோ நம்ம ஊரில் ஸ்னோஃபால் இருக்காது. ஸோ நமக்கு ரெயின் தான் வந்து முக்கியம். ஸோ சில நாடுகளில் ஸ்னோஃபாலும் இருக்கும். மச் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் ஆன் சீசனல் ரெயின்ஃபால் அண்ட் இஸ் தேர்ஃபோர் வெரி சென்சிட்டிவ் டு எனி ஃபெயிலியர் ஆர் இர்ரெகுலாரிட்டி ஆஃப் தி சேம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து வேளாண்மை அப்படின்றது முழுக்க முழுக்க மழையை நம்பின விவசாயம் தான். நாம் அதனால மழை பொய்த்து போயிடுச்சு அப்படின்னாலும் வர தவறனாலும் நம்மளோட விவசாயம் பெருமளவு பாதிக்கப்படும். விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்டுச்சுன்னா உணவு தட்டுப்பாடு ஏற்படும். உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு சொல்றார். The problem of soil erosion and of inadequate or irregular rainfall are closely connected with one another. So soil erosion எவ்வளோ முக்கியமான பிரச்சனையோ அதே மாதிரி inadequate or irregular rainfall. ஸோ தேவைக்கு கம்மியாக மழை பெய்யறதும் தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் இருக்கிறதும் கிட்டத்தட்ட வந்து அதுவும் ஒரு வகையான பிரச்சனை தான். It is clear that the adoption of technique preventing soil erosion would also help to conserve and keep the water where it is wanted, in other words or in the soil. Such technique therefore serves a double
டபுள் பர்பஸ். சாயில் எரோஷன் ஏன் நடக்குது? அதிகமான தண்ணி ஃப்ளோ ஆகிறதுனால சாயில் எரோஷன் நடக்குது. ஸோ அதிகமான தண்ணி வந்தாலும் பிரச்சனை. அதுவே நமக்கு மழை பொய்க்கும்போது என்ன ஆகுது? சரியான தண்ணி நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போனா 2 பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. ஒரு பக்கம் அதிகமான தண்ணினால பிரச்சனை, ஒரு பக்கம் தண்ணியே இல்லாததுனால பிரச்சனை. அப்போ நம்ம தண்ணி அதிகமாக வரும்பொழுது சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது இல்லாத காலங்களில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போனா நம்ம ஒரு சொல்யூஷன் எடுத்தோம் அப்படின்னா 2 பிரச்சனை சால்வ் பண்ணணும். சாயில் எரோஷனையும் தீர்க்கணும். ஸோ நமக்கு மழை பொய்க்கும் போது நமக்கு அந்த தண்ணி தேவையும் படணும் அப்படின்ட்டு. It is evident, however, that in a country having only a seasonal rainfall, an immense quantity of rain must necessarily run off the ground. ஸோ நம்மள மாதிரி ஒரு சீசனல் ரெயின்ஃபால், அதாவது ஒரு சீசனில் தான் நம்ம மழை பெய்யும். வருஷம் ஃபுல்லாக நமக்கு மழை பெய்கிற நாடு நம்ம இந்தியா கிடையாது. ஸோ இதுவே நீங்கள் அமேசான் காடுகள்லாம் எடுத்திங்கன்னா டெய்லி அங்கே மழை பெய்யும். ஆனால் அந்த மாதிரி நாடு இந்தியா கிடையாது. ஒரு சில சீசன், ஓகேவா? அதனால தான் நம்ம பருவமழை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழையில் தான் நமக்கு மழையே வரும். மற்ற நாட்கள்லாம் நமக்கு மழை வராது, ஓகேவா? ஸோ எப்பயாவது ரேராக தான் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் நாடுகளில் அந்த பருவமழை காலங்களில் எக்கச்சக்கமான மழை பெய்யும், ஓகேவா? ஸோ இம்மன்ஸ் குவான்டிட்டி ஆஃப் ரெயின். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் டெய்லி மழை பெய்யும் பொழுது அவ்வளோ மழைலாம் பெய்யாது. அன்னைக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரியான ஒரு கம்மியான அமௌண்ட்டில் தான் பெய்யும். நமக்கு பருவமழை பொழியும் பொழுது எக்கச்சக்கமாக அந்த வருஷத்துக்கு தேவையான அவ்வளோ தண்ணியையும் அந்த பருவமழை காலத்திலே வந்துடும். ஸோ அதனால் அப்போ பெய்கிற அந்த மழையை நம்ம சேர்த்து வைக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The collection and utilization of this water is therefore of vital importance. ஸோ பருவமழை காலங்களில் நமக்கு எக்கச்சக்கமாக மழை பெய்யுது. அதை ஓடி கடலில் கலக்க விடாமல் அதை நம்ம சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். Much of it flow down into the streams and rivers and ultimately find it way into sea. மழை தண்ணி எங்கெல்லாம் விழும்? ஓடையில், ஆறுகளில் விழுந்து ஃபைனலாக அது போய் கடலில் கலக்கிடுது. Incredibly, large quantity of the precious fluid are thus lost to the country. ஸோ கடலில் போய் கலந்துருச்சுன்னா தண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான நீர் ஆதாரமே தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது. The harnessing of our river, தி வாட்டர்ஸ், ஹார்னஸிங் அப்படின்னா அதை வந்து தேவையான மாதிரி பயன்படுத்துறது, ஓகேவா? ஸோ ரிவரை வந்து கரெக்டாக பயன்படுத்தி தி வாட்டர்ஸ் ஆஃப் விச் நோ மோஸ்ட்லி ரன் டு வேஸ்ட் இஸ் அ கிரேட் நேஷனல் ப்ராப்ளம் விச் மஸ்ட் பி கன்சிடர்ட் அண்ட் டீல் வித் ஆன் நேஷனல் லைன். ஸோ ரிவர் தண்ணி வந்து மழை காலத்தில் ரொம்ப கடலில் போய் கலக்காமல் அந்த ரிவரை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தலையாய பிரச்சனையாக எடுத்து சீக்கிரம் தீர்க்கணும். நம்ம நாட்டோட தலையாய பிரச்சனையாக எடுத்து இதை தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். Vast areas of land which at present are mere scrub jungle could be turned into fertile and prosperous country by courageous and well planned action. ஒருவேளை நம்மள அந்த ரிவரில் போகிற தண்ணி கடலில் கலக்க விடாமல் நம்ம டேம்ஸ் எல்லாம் போட்டு சேர்த்து வச்சோம் அப்படின்னா வறண்டு கிடக்கிற பல நிலங்களை, அதாவது மியர் ஸ்க்ரப் ஜங்கல் அப்படின்னா வறண்டு கிடக்கும், அதாவது அந்த கள்ளி செடி முளைச்சிருக்கும் அந்த இடத்த கூட நம்ம தண்ணி ஊற்றி அதை கூட பசுமையாக ப்ராஸ்பரஸாக பச்சை பசேல் பசுமையாக மாற்றலாம். நம்ம தண்ணி வந்து அந்த ரிவர் தண்ணி கடலில் கலக்காமல் பிளான் பண்ணோன்னா. க்ளோஸ்லி கனெக்டட் வித் தி கன்சர்வேஷன் of water supplies is the problem of afforestation. So afforestation காடுகளை உருவாக்குறது. ஸோ நம்ம தண்ணிகளை சேர்த்து காடுகளையும் உருவாக்கலாம். The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas and development of what one can call civilized forest as distinguished from wild and untamed jungle is one of the most urgent need of India. இந்தியாவோட ஒரு முக்கியமான தேவை விவசாய நிலங்களை அதிகப்படுத்துறது மட்டும் கிடையாது, காடுகளையும் நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ அதாவது என்னன்னா நாம் அழிச்ச அந்த காடுகளையே நாம் உருவாக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்மளால விவசாயம் பண்ண முடியலையோ அந்த இடங்கள்ல அந்த மண்ணுக்கு உகந்த மரங்களை வச்சு அதுக்கு தண்ணி பாய்ச்சி ஸோ அதெல்லாம் நம்ம காடாக உருவாக்கணும். ஸோ இது வந்து இந்தியாவுடைய ஒரு தலையாய தேவை அப்படின்னு சொல்றாரு. அன்டேம்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதாவது தானா உருவாகிற காடு. ஸோ அங்கே என்ன உருவாகணும்னு யாருமே டிசைட் பண்ணாது, இயற்கையே டிசைட் பண்ணும். ஸோ அப்படி இல்லாமல் என்ன மரம் வச்சா ஸோ இந்த இடத்துல நல்லா இருக்கும்ன்றதை நம்ம ஹியூமனாக முடிவு பண்ணி இந்த மாதிரி காடுகளை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். Such plantation would directly and indirectly prove a source of untold wealth to the country. ஸோ இந்த மாதிரி காடுகள் உருவாக்குறதின் மூலயமா இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு பல சொத்துக்கள் உருவாகும் அப்படின்னு. They would check soil erosion and conserve the rainfall of the country from flowing away to waste and would provide the necessary supply of cheap fuel and thus rendering unnecessarily the wasteful conservation of farmyard manure into a form of fuel. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி நம்ம காடுகள் உருவாக்குறதுனால 2 விஷயங்கள். ஒன்று, சாயில் எரோஷன் தடுக்கப்படும், ஏன்னா மண்ணரிப்பு, மரங்கள் எவ்வளோ மரம் இருக்கோ அவ்வளோ தூரம் மண்ணரிப்பு தடுக்கப்படும். 2வது, மரங்கள் அந்த காடுகளில் இருந்து நமக்கு அடுப்பெரிக்கிறதுக்கு தேவையான ஃபியூயல், மரங்கள் வந்து அந்த விறகுகள் நமக்கு கிடைச்சிரும். அதனால ஃபார்மில் வந்து இந்த அனிமல்ஸோடைய வேஸ்ட் எல்லாம், இந்த ஃபார்மோடைய வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபியூயலாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காடுகளில் இருந்து நம்ம விறகுகளை ஃபியூயலாக யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு இது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது வேஸ்ட்னா இப்போ இந்த ஃபார்ம்லேண்டில் இருக்கும் வேஸ்டெல்லாம் இந்த காடுகளுக்கு நம்ம உரமாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் பார்த்தோன்னா இந்த காடை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுனால நமக்கு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்கிறார்.
The measures necessary to control the movement of water and conserve the supply of it can also serve subsidiary purpose of value to the life of countryside. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை சேர்த்து காடுகள் மற்றும் வயல்வெளி நிலங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த ஊர் பக்கம் வாழற மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும். ஸோ சப்சிடரி அப்படின்னா அவங்களுடைய லைஃபுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். பை ஃபார் தி சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டர்னல் டிரான்ஸ்போர்ட் இன் அ கண்ட்ரி இஸ் பை போட் அண்ட் பார்ஜஸ் த்ரூ கேனல்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கிராமப்புறத்தில் இருக்கும் மக்கள் சீப்பான டிரான்ஸ்போர்ட், அவங்க கிட்ட அவ்வளோ காசு இருக்காது. ஸோ அதனால அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை சீப்பாக, அது இருக்கிறதுலே வேர்ல்டு சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு ஊருக்கு நடுவில் ரிவர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க போட் மூலயமா, பார்ஜஸ் அப்படின்னா 2 போட்டை ஒன்றா சேர்த்து அந்த விலங்குகள் தேவையான அந்த வெயிட் லோட்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். We have much about programs of rails and road construction, but far too little about the development of internal waterway in India. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ரோடு கட்டுறாங்க, இங்கே ரயில் போடுறாங்கன்னு கேட்போம் தவிர்த்து இன்டர்னல் வாட்டர்வேஸ், அதாவது ஆறுகள் மூலயமா போட்டில் போகிறது, இந்த வாட்டர்வேஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தெரியலை. தென் அகைன் தி ஹார்னஸிங் ஆஃப் வாட்டர் சப்ளை யூஸ்வலி ஆல்சோ மேக் பாசிபிள் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டாக மட்டும் இல்லாமல் தண்ணி தேவையை மட்டும் கொடுக்காம விவசாயம் பண்ணுறதுக்கோ காடு வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இதன் மூலம் நம்ம மின்சாரம், ஓகேவா, ஸோ தண்ணியின் மூலயமா மின்சாரம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். The availability of electric power would make a tremendous difference to the life of the countryside and enable rural economy to be improved in various direction. ஸோ tremendous அப்படின்னா மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணி மூலயமா மின்சாரம் உருவாக்கும் பொழுது அந்த வில்லேஜுக்கெலாம் நம்ம வந்து கரண்ட் சப்ளை கொடுக்க முடியும். அதனால கிராமிய தொழில்கள் வளரும். கிராமிய தொழில்கள் வளர்ந்துச்சுன்னா கிராமிய பொருளாதாரம் வளரும். ஸோ அந்த மக்களோட வாழ்க்கை பெருமளவு முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாரு. இன் ஒன் சென்ஸ் வாட்டர் இஸ் தி காமனஸ்ட் ஆஃப் லிக்விட். ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது தண்ணி ஒரு சாதாரண ஒரு லிக்விட் மாதிரி தான் தெரியும். இன் அதர் சென்ஸ் இட் இஸ் தி மோஸ்ட் அன்காமன் ஆஃப் லிக்விட் வித் அமேசிங் ப்ராப்பர்ட்டி விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் யூனிக் பவர் ஆஃப் மெயின்டைனிங் அனிமல் அண்ட் பிளான்ட் லைஃப். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் ஒரு உயிர் கூட இந்த பூமியில் வாழ முடியாது. அது மரம் செடி கொடியாக இருக்கட்டும், மனிதன் விலங்குகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தண்ணி அப்படின்றது ஒரு காமனான விஷயம் இல்லை, உயிருக்கே தேவையான விஷயம், ஒரு உயிர் வாழறதுக்கே முக்கியமான விஷயம் மாதிரி தோணுது. தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் தி நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் இஸ் தேர்ஃபோர் ஆஃப் தி ஹையஸ்ட் scientific interest and is far from an exhausted field of research. ஸோ தண்ணியோடைய அந்த காம்போசிஷன், தண்ணியில் என்ன இருக்குது, ஸோ தண்ணி எப்படி இவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றதுலாம், அதாவது ஆராய்ச்சி பண்ணி ஒரு டயர்டான ஒரு பகுதி. இன்னும் வரைக்கும் அதுக்கு முடிவு தெரியலை. ஸோ தண்ணியில் என்ன இருக்குது, அது எப்படி உருவாச்சு அப்படின்றதெல்லாம் இன்னமும் வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட்டே ரிசர்ச் பண்ணி வெறும் டயர்டான ஒரு பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் அந்த மர்மம் விளங்கவில்லை. ஆனாலும் உயிர் வாழறதுக்கு தண்ணீர் நமக்கு தேவை அப்படின்றதோட இந்த ப்ரோஸை வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம அபவுட் தி ஆத்தர் பார்ப்போம். அபவுட் தி ஆத்தர் சர் சந்திரசேகர வெங்கட் ராமன். ஸோ அதனால சிவி ராமன் அப்படின்னு சொன்னோம். இவர் 7th November 1888 to 21st November 1970 வரைக்கும் இவர் வந்து வாழ்ந்தார். வாஸ் அன் இந்தியன் பிசிஸ்ட் born in திருச்சிராப்பள்ளி. இவர் வந்து ஃபிசிக்ஸில் இயற்பியலில் ஆர்வம் கொண்டவர். ஹி கேரிட் அவுட் கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க் இன் தி ஃபீல்ட் ஆஃப் லைட் ஸ்கேட்டரிங். ஸோ அதாவது ஒரு லைட் வந்து எப்படி பிரிஞ்சு போகும், ஸோ லைட் ஸ்கேட்டரிங் எஃபெக்டோடைய முக்கியமான ஒரு அதாவது ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் ஏர்ன்டு ஹிம் தி 1930 நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த வருஷம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வருடம் வந்து சர் சி வி ராமனுக்கு நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னா 1930. எந்த ஃபீல்ட்னா ஃபிசிக்ஸில். ஹி டிஸ்கவர் தி லைட் வென் traverses a transparent material. Some of the deflected light changes wavelength. ஒன்றும் இல்லை, ஒரு லைட்டை ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், ஒரு நம்ம கிட்டத்தட்ட அந்த ப்ரிசம்லாம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பொருளில் வந்து அனுப்பும்பொழுது அதோடைய வேவ் லென்த், ஓகேவா, அது மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் phenomenon subsequently known as the Raman scattering resulting from the Raman effect and to commemorate it February 28 is celebrated as the National Science Day. ஸோ அப்போ இங்கே வந்து அன்றைக்கி தான் அவர் கண்டுபிடிச்சிருக்கார், February 28. அப்போ இந்தியாவில் எது நேஷனல் சயின்ஸ் டே? February 28. ஸோ உடனே நீங்கள் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஜிகேல பார்த்துக்கலாம்னு சொல்லிடாதீங்க, இங்கிலீஷ்லேயும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. February 28 நேஷனல் சயின்ஸ் டே. In 1954 இந்தியா ஹானர்ட் ஹிம் வித் இட்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பாரத் ரத்னா. ஸோ அவருக்கு பாரத் ரத்னா பரிசும் கிடைச்சிருக்கு. அதாவது சர் சி வி ராமனுக்கு நோபல் பரிசும் கிடைச்சிருக்கு, பாரத் ரத்னாவும் கிடைச்சிருக்கு. அவரோட முக்கிய கண்டுபிடிப்பான அந்த ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, ராமன் எஃபெக்ட்டுக்காக இப்போ வரைக்கும் நேஷனல் சயின்ஸ் டேன்னு February 28 கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் நமக்கு அபவுட் தி ஆத்தர் பற்றி புக்கில் கொடுத்துருக்கிறது.
ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ்லேருந்து கொஷின்ஸ் பார்ப்போம். வாட் இஸ் தி இமேஜினரி அலெக்சர் ஆஃப் லைஃப்? தி டிவைன் அமிர்தா இஸ் தி இமேஜினரி அலெக்சர் ஆஃப் லைஃப். ஸோ இமேஜினரி அலெக்சர் அப்படின்னா எது வந்து நம்ம கனவுல வந்து இதுதான் நம்ம உயிரை காப்பாற்ற போகுது அப்படின்னு ஒரு மேஜிக் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னா அமிர்தத்தை. பட் ஆனால் அமிர்தம் உண்மையானது கிடையாதுன்னு தான் சொல்லியிருப்பாரு. வாட் அக்கார்டிங் டு வாட்டர் இஸ் தி ரியல் அலெக்சர் ஆஃப் லைஃப். ஸோ ரியல் அலெக்சர் ஆஃப் லைஃப் வந்து வாட்டர். What is the wonderful difference the writer talks about in the passage? ஸோ இந்த பேசேஜில் என்ன சொல்கிறாருன்னா, ஆன் ஒன் சைட் ஒரு பக்கம் லிபியாவோட டெசர்ட் இருக்குது, அதில் வெறும் மணல் மட்டும்தான் இருக்குது, கண்ணு கெட்டின வரைக்கும் எங்கேயுமே பச்சை பசேல்னு இல்லை, ஒரு பச்சை கலர் கூட கிடையாது, ஒரு உயிரினம் கூட இல்லை. அதுவே இன்னொரு சைடு பார்த்தோன்னா மோஸ்ட் ஃபெர்டைல் அண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட், பச்சை பசேல்னு இருக்குது, மனிதர்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா வந்து ஆத்தர் வந்து சொல்கிறார். வாட் இஸ் தி சேரிங் சைட் மென்ஷன்ட் இன் தி paragraph? The rain-fed tanks which are the full in the cheering site mentioned in the paragraph. இதை cheering site அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா rain-fed tanks, அதாவது அந்த குளங்கள், ஓகேவா, பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மழை நீர் சேர்த்து வைக்கிற சின்ன சின்ன குளங்கள் தான் இங்கே வந்து cheering site, பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். வாட் டஸ் தி ரைட்டர் கம்பேர் வாட்டர் இன் தி லேண்ட்ஸ்கேப் டு? லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும் தண்ணி எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மனித முகத்தில் இருக்கும் கண், ஓகேவா, லேண்ட்ஸ்கேப் டு தி ஐஸ் இன் தி ஹியூமன் ஃபேஸ். ஹவு டஸ் தி வாட்டர் இன் ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் கெட் இட் கலர்? ஸோ அந்த ரெயின்ஃபெட் டேங்க்ல இருக்கும் கலர் எதை வச்சு மாறுது அப்படின்னா வாட்டர் கேரிஸ் சில்ட் ஆர் ஃபைன்லி டிவைடட் சாயில் இன் சஸ்பென்ஷன். ஸோ அந்த ரெயின்ஃபெட் டேங்க் அடியில் இருக்கும் அந்த மண்ணை வச்சு தான் அந்த ரெயின்ஃபெட் டேங்கோட கலர் மாறுதுன்னு சொல்கிறார். வாட் இஸ் தி மெயின் காஸ் ஆஃப் சாயில் எரோஷன்? தி சடன் பஸ்ட் ஆஃப் எக்ஸசிவ் ஹெவி ரெயின் ரிசல்ட்டிங் இன் அ லார்ஜ் ரன் ஆஃப் சர்ப்ளஸ் வாட்டர் தி மெயின் காஸ் ஆஃப் சாயில் எரோஷன். மண் அரிப்பு ஏன் ஏற்படுதுன்னா திடீர்னு அதிகமாக மழை பெஞ்சிருது, அப்போ கட்டுக்கடங்காமல் தண்ணி ஓடுது, அப்போ நிலத்துக்கு மேலே தண்ணி ஓடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சாயில் எரோஷன், மண் அரிப்பு ஏற்படுறதா ஆத்தர் சொல்கிறார். வாட் அதர் ஃபேக்டர் ஆட் டு தி எரோஷன் ஆஃப் ப்ரீஷியஸ் சாயில்? ஏன் சாயில் எரோஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சாயிலில் வந்து லேண்ட் வந்து ஸ்லோப்பாக இருக்குது, ரெண்டாவது அந்த சாயிலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய மரங்கள் இல்லை, அதுக்கப்புறம் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரத்ஸ் அலாங் விச் வாட்டர் கேன் ஃப்ளோ. ஸோ அதாவது தண்ணி ஓடுற இடத்துல சேர்ந்து இருக்கும் அந்த மண்ணு குப்பையினால் தண்ணி ஓட முடியாமல் தண்ணி ஓவர்ஃப்ளை ஆகி போகுது. ஸோ அதனாலேயே நிறைய தண்ணி வந்தால் செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்டும் இல்லை, அதனாலே நமக்கு சாயில் எரோஷன் நடக்குது. ஹவு கேன் சாயில் எரோஷன் பி ப்ரிவென்டட்? ஸோ செக் டேம் கட்டி நம்ம பார்க்கலாம். கான்டூர் கல்டிவேஷன், ஸோ அந்த கரை ஓரத்தில் வந்து கொஞ்சம் ஹைட்டான இதை வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன வெஜிடேஷன் பண்ணணுமோ அந்த மாதிரியான விவசாயம் பண்ணும்போது சாயில் எரோஷனை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். How does prevention of soil erosion serve a double purpose? ஸோ சாயில் எரோஷனை தடுக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று எக்ஸசிவ் வாட்டர் நம்ம தடுத்து தேவையான தண்ணியை வந்து சேர்க்கலாம், அடுத்தது மண்ணில் அந்த ஈரப்பதத்தையும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். வாட் ஆர் தி டூ சோர்சஸ் ஆஃப் வாட்டர்? ஒன்று ஆர்டிசன் வாட்டர், பூமிக்குள்ளே இருந்து நிலத்தடி நீர்லேருந்து மேலே வருது, இன்னொன்று ரெயின் ஆர் ஸ்னோஃபால். ஸோ வாட் ஹேப்பன் டு தி ரெயின் வாட்டர்? தி ரெயின் வாட்டர் ஃப்ளோஸ் டவுன்ஸ் இன் டு தி ஸ்ட்ரீம் அண்ட் ரிவர் அண்ட் அல்டிமேட்லி ஃபைண்ட் தி வேஸ் இன் டு தி சி. ஸோ மழை வந்து ஆற்றிலையும் குளங்கள்லையும் விழுந்து கடலில் போய் கலக்கிறது அப்படின்னு சொல்கிறார். வாட் இஸ் தி ஐடியா ஆஃப் சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்? சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்னா என்னன்னா, நம்ம தேவையில்லாத லேண்டை ஃபாரஸ்ட்டாக மாற்றணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன மரங்கள் வளர்க்கணுமோ அந்த மாதிரி நம்ம மரங்கள் வளர்த்தோம் அப்படின்னா அந்த காடுகள்லேருந்து நமக்கு சீப்பான ஃபியூயல், மரக்கட்டைகள் நமக்கு கிடைக்கிது. அது இல்லாமல் வேஸ்ட்ஃபுல் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபார்ம்யார்ட் மேன்யூர் இன்டு ஃபார்ம் ஆஃப் ஃபியூயல். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஃபார்ம்யார்ட்லேருந்து வர அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக நம்மளால் வேஸ்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஹவு கேன் யூ செக் சாயில் எரோஷன்? ஸோ நிறைய மரங்கள் நடுறதின் மூலயமா நம்ம சாயில் எரோஷனை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். What is the cheapest means of transport? The cheapest means of transport is by boat and barges through canals and rivers. How can you make a difference in the countryside? So countryside-ல நம்ம வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் நம்ம வந்து உருவாக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியின் மூலம் மின்சாரம், ஓகேவா, தண்ணீர் மின்சாரம் வந்து தயாரிக்கும் பொழுது அந்த கண்ட்ரி-சைட், அந்த ஊர் இருக்கும் மக்களுக்கு வந்து நம்ம வந்து இலவசமாக மின்சாரம் கொடுக்கறதின் மூலயமா ரூரல் எக்கனாமி, அவங்களோட பொருளாதாரம் வளரும், அதனால் அவங்க வாழ்க்கை நிறைய விதத்தில் வளரும் அப்படின்னு சொல்கிறார். Answer the following question briefly in 1 or 2 sentences. What makes water one of the most powerful and wonderful thing on the earth? ஏன் இது வந்து most powerful and wonderful thing on the earth? Water played a role of was significance in shaping the course of earth's history. ஸோ வந்து எர்த்தில் இருக்கும் அந்த வரலாறை வந்து மாற்றிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல், மாற்றினது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இந்த பூமியில் உயிர் வாழறதுக்கு காரணமாக இருக்குது. How does water help in formation of fertile land? ஸோ எப்படி வந்து ஒரு பசுமையான நிலத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னா, ஒரு ரிவர் ஓடும்பொழுது பக்கத்தில் இருக்கிற மணல்களை வந்து அரிச்சிட்டு வந்து ஸோ அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி ஒரு மண்ணை வந்து கொட்டுது, ஓகேவா. ஸோ தேவையான மணலை வந்து கொட்டுது. ஸோ அதனால வந்து ரிவர் வந்து அந்த இடத்துல இருக்கும் லேண்டை ஃபெர்டைல் லேண்டாக மாற்றுது.
How does soil erosion happen and what are its main cause? ஏன் soil erosion நடக்குது? அதிகமான தண்ணி ஃப்ளோ ஆகிறதுனால soil erosion நடக்குது. மெயினாக அந்த லேண்டை காப்பாற்றுறதுக்காக நிறைய நமக்கு மரங்களும் இல்லை அப்படின்றது. What are some measures that are used to prevent soil erosion? ஸோ தண்ணி ஃப்ளோவை செக் பண்ணணும், கவுண்டர் கல்டிவேஷன் பண்ணணும், அந்தந்த லேண்டுக்கு என்னென்ன தேவையான வெஜிடேஷன் இருக்கோ அதை தான் பண்ணணும். How according to Sir C.V. Raman can rainwater as well as the water of river can prevent it from going waste? எப்படி அப்படின்னா the systematic planning of suitable tree can prevent rain water from going to waste. ஸோ ஒவ்வொரு மரங்களை வச்சு நம்ம வந்து தண்ணியை வந்து பாதுகாத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடிஷ்னல் கொஷின் பார்த்துருவோம். ரிவர் நைல் எங்கே இருக்குன்னா ஈஜிப்தில் இருக்குது. ரிவர் நைல் ஃப்ளோஸ் டவுன் டு தி எந்த சீனா மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெடிட்டரேனியன் சீல போய் கலக்குது. தி என்டையர் சாயில் ஆஃப் தி நைல் வேலி இஸ் கிரியேஷன் ஆஃப் தி ரிவர் இட் செல்ஃப் brought down as the finest silt in it flood water from the neighbor highlands of. ஸோ நைல் நதி எங்கெங்கெல்லாம் மண்ணை எடுத்துகிட்டு வருதுன்னா அபிசீனியா மற்றும் ரிமோட் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் நாடுகளில் இருந்தெல்லாம் மணல் எடுத்துகிட்டு வந்து ஈஜிப்தில் சேர்க்குது. The rainfed tank are so common in South India. Consider the following assertion and reason. The water in the rainfed tank shows color. Okay, rainfed tankல இருக்க water கலரா தெரியுமானா ஆமா அது கரெக்டா கலரா தான் தெரியும். The water carries slit and finely divided soil in suspension which make this characteristic color. அந்த rainfed tankல கலர் தெரியறதுக்கு காரணம் அது கடியில் இருக்கும் மணலான்றாங்க. ஆமா இல்ல ஏவும் கரெக்ட் ஆரும் கரெக்ட். அப்பனா நம்ம ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணணும். Both A and R are correct and R is the correct explanation of A. When silt-laden water mixes with the salt water of the sea, there is rapid dash of the suspended matter அப்படின்னா precipitation அப்படின்வாங்க. அந்த மணலும் உப்பும் சேர்ந்து ஒரு மாதிரி அடியில் திட்டா படிஞ்சிரும். The color of water changes successively from the muddy red, brown or silt through varying shades of yellow and green finally to blue of the deep sea. ஸோ கடலில் கலக்கும்பொழுது அது என்ன கலரில் அந்த ரிவர் வந்தாலும் அந்த மண்ணெல்லாம் அடியிலே தங்கிடும். பியூர் வாட்டர் மட்டும் தான் கடலில் போய் விழும். ஸோ அப்போ கடலுடைய ப்ளூ கலருக்கு தான் மாறிடும். Which of the following soil deposited by the silt is mainly used for agriculture அப்படின்னா alluvial soil, வண்டல் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த alluvial soil தான் நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். The flow of water has undoubtedly played a great part and a beneficent one in the geological process by which the soil on the earth's surface has been formed from the rock of its crust. ஸோ அதாவது பாறைகளாக இருந்ததை அந்த crustல இருக்கும் பாறைகளாக இருந்ததை மணலாக மாற்றினதே இந்த தண்ணி தான். Soil erosion in the later stages, the cutting up and washing away of earth is only too painful apparent in the formation of deep gullies and ravines which make all agriculture impossible. ஸோ இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா soil erosion மட்டும் நடந்தாலும் பரவாயில்ல, அது கூட சேர்த்து டீப் கல்லீஸ் அப்படின்ற ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு மற்றும் ரவீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலைகள் நடுவில் தண்ணி அப்படியே பீச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும். இப்படி இருந்தால் நம்மளால விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Consider the following assertions and reason. Assertion A. No kind of physiological activity is possible in plants and animal which does not contain water. So இது கரெக்டான்னு கேட்குறாங்க. ஆமாம் அது கரெக்ட். ரீசன் ஆர் பாருங்க. Every animal or plant contains a substantial portion. Substantial அப்படின்னா பெரும்பாலும் of free or combined water in its body. அப்போ ரீசனும் சரிதான். அப்போ நம்ம ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணணும். Both A and R are correct and R is the correct explanation of A. Closely connected with the conservation of water supply is the problem of afforestation. ஸோ இது வந்து closely connected with conservation of water supply அப்படின்றது afforestationல இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. What is the most common and uncommon of liquids அப்படின்றது water. In one sense, water is the commonest of liquid. In other sense, it is the most uncommon of liquid with an amazing property which are responsible for its unique power of maintaining animal and plant life. Mention the figure of speech in the above statement. Oxymoron அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே லைன்ல அது காமன்னும் சொல்றாங்க, அன்காமன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரே லைன்ல ஆப்போசிட்டான வார்த்தைகள் பிளேஸ் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா அதான் ஆக்சிமோரான் இல்லைன்னா கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ காமன் அண்ட் அன்காமன் ரெண்டும் ஒரே லைன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ வாட்டரை காமனும் சொல்றாங்க, அன்காமனும் சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆக்சிமோரான். The world's largest collection of floating trash is known as the Great Pacific Garbage Patch. ஸோ இது வந்து நமக்கு புக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ வேர்ல்டோட லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ட்ராஷ் அப்படின்னா குப்பை எதுன்னு சொல்லுவாங்கன்னா கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் சந்திரசேகர வெங்கட்ராமன் வாஸ் அவார்டட் தி நோபல் பிரைஸ் ஆன் ஃபிசிக்ஸ் இந்த இயர் 1934. எதுக்காக அப்படின்னா லைட் ஸ்கேட்டரிங் நோன் அஸ் ராமன் எஃபெக்ட்டுக்காக தான் 1930 சர் சி வி ராமனுக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. ஸோ நோபல் பரிசு டே அப்படின்றது December 10. ஸோ அந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் சந்திரசேகர வெங்கட்ராமன் was awarded பாரத் ரத்னா in the year 1954. ஸோ இந்த வருடமும் ரொம்ப முக்கியம். 1930 அவருக்கு நோபல் பரிசு கிடைக்குது. 1954 அவருக்கு பாரத் ரத்னா அவார்டு அப்படின்றதும் கிடைக்குது. ஸோ February 28 அப்படின்றது நேஷனல் சயின்ஸ் டேவாகவும் கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் சந்திரசேகர வெங்கட்ராமனை வச்சு கேட்கறதுக்கான பாசிபிள் கொஷின்ஸ். ஸோ அடுத்தது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்த ப்ரோஸ் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம்.
ஸோ குரூப் 2 2022 கொஷின் பேப்பர்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கேட்குறாங்க. ஒன் டே தி ஆத்தர் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் தி லைன் விச் செப்பரேட் தி டேஷ் டெசர்ட் ஃப்ரம் தி வேலி ஆஃப் நைல் இன் ஈஜிப்ட். ஸோ இந்த லைனை படிக்கும்போதே உங்களுக்கு இது என்ன ப்ரோஸ் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நின்று என்ன சொல்லுவார், ஒரு பக்கம் லிபியன் டெசர்ட்டாக இருக்குது, ஒரு பக்கம் நைல் வேலியாக இருக்குது அப்படின்ட்டு சரசிவி ராமன் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன டெசர்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி லிபியன் டெசர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோஸ் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் வாட்டர் தி அலெக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்ற இந்த ப்ரோஸை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா சினானியம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் நம்ம புக் பேக் கொஷின் அது இல்லாமல் அடிஷ்னல் கொஷின் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரோஸை பார்ப்போம். ஸோ நம்மளோட கடைசி ப்ரோஸ் நம்பர் 14 அ பர்த்டே லெட்டர் அப்படின்ற இந்த ப்ரோஸ் இது வந்து ஜவஹர்லால் நேரு அவருடைய பொண்ணு இந்திரா பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்லப்படுற இந்திரா காந்திக்கு எழுதுகிற ஒரு பர்த்டே லெட்டர் தான் நம்ம இந்த ப்ரோஸில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோஸில் இருக்கும் 3 முக்கியமான கேரக்டர். லெட்டர் யார் எழுதுறா அப்படின்றது ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா அவருடைய 13 வயசு பொண்ணு இந்திரா பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்கிற இந்திரா காந்தி அவங்களுக்கு. ஸோ லெட்டரோட சப்ஜெக்ட், ஒரு லெட்டர் எழுதுனா அதில் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அந்த லெட்டருடைய சப்ஜெக்ட் பேர் பர்த்டே லெட்டர் தான். அதாவது இந்திரா பிரியதர்ஷினியோட பர்த்டே அன்னைக்கு இந்த லெட்டரை எழுதுறாரு. ஆனால் அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா எப்படி வந்து காந்திஜி நம்ம நாட்டோடைய சுதந்திரத்துக்காக போராடுறாரு, அவர்கிட்ட இருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றத தான் தன் பொண்ணுக்கு பர்த்டே லெட்டராக வந்து எழுதுறாரு. ஸோ அதை பற்றின ஒரு ப்ரோஸ் தான் இது. ஸோ இதில் இருக்கும் அவர் என்ன லெட்டரில் எழுதியிருக்காரு, ஸோ அது மூலயமா அவங்க என்ன கற்றுக்குறாங்க அப்படின்றத ஃபர்தராக பார்ப்போம். So it was the summer of 1928 when Jawaharlal Nehru began writing letters to his young daughter Indira who was in Mussoorie at that time. So இந்த லெட்டர் எழுதுகிற பழக்கம் ஜவஹர்லால் நேருக்கும் இந்திரா காந்திக்கும் நடுவில் எப்போதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 1928லேருந்து ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடுவார். ஸோ தன் பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவருக்கு அவ்வளோ நேரம் இல்லை. அதனால ஜெயிலில் இருந்து தன் பொண்ணுக்கு அவங்க ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா முசூரி அப்படின்ற ஒரு இடம். ஸோ அங்கே தான் வந்து இந்திரா காந்தி வளர்ந்துகிட்டு இருக்காங்க, அதாவது அவங்க வீட்டில். ஸோ அதனால அப்பாக்கும் பொண்ணுக்கான கம்யூனிகேஷன் வந்து லெட்டராக இருக்குது. ஸோ 1928லேருந்து எழுதுறார். இன் ஹிஸ் லெட்டர் ஹி ஸ்பீக்ஸ் டு ஹிஸ் டாட்டர் ஆன் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் இன்க்ளூடிங் லாங்குவேஜஸ், ட்ரேட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், எபிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். ஸோ ஒரு அப்பா பொண்ணுக்கு நடுவில் இருக்க லெட்டர் ஒரு ஜஸ்ட் நலமறியா அவள் நீ நல்லா ஸ்கூல் படிக்கணும், நீ நல்லா இது பண்ணணும், இதையெல்லாம் தாண்டி ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை எப்படி பகுத்தறிவோடு வளர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய டாபிக்ஸ் வந்து லெட்டர் மூலயமா சொல்லிக் கொடுக்குறாரு. ஒவ்வொரு லாங்குவேஜ் எப்படி இருக்குது, ட்ரேட் வணிகம் எப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரி என்ன, ஜியாகிரஃபி என்ன, சயின்ஸ் என்ன, எபிக் என்ன, எவல்யூஷன் என்ன அப்படின்றது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு அப்பாவோட கடமை, அவரோட கடமை தவறாமல் அந்த லெட்டரில் வந்து எழுதுறார். வென் இந்திரா வாஸ் அபவுட் டு டர்ன் 13 in 1930, இந்திரா காந்திக்கு 13 வயசு ஆகும்பொழுது 1930ல் அவங்களுக்கு 13 வயசு ஆகுது. ஜவஹர்லால் நேரு ஸ்டார்டிங் சென்டிங் ஹர் மோர் டீட்டெயில் லெட்டர். 13 வயசு ஆனதுக்கப்புறம் சரி நம்ம பொண்ணு இன்னும் நல்லா வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில்டாக பெரிய பெரிய லெட்டராக எழுதி அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. தீஸ் லெட்டர் கண்டைன்டு ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி வேர்ல்ட் விச் ஹி வாண்டட் டு ஃபர்தர் இம்பேக்ட் டு ஹிஸ் டாட்டர். ஸோ இந்த 13 வயசுக்கு மேலே 1930க்கு மேலே ஜவஹர்லால் நேரு எழுதுகிற லெட்டர் எல்லாமே என்னென்னா அவருக்கு உலகத்தை பற்றின ஒரு அறிவு. ஓகேவா, அவருக்கு நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு, நிறைய பேரை மீட் பண்ணியிருக்காரு, அது மூலயமா அவருக்கு ஒரு அறிவு கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த அறிவை தன் டாட்டர் தன் பொண்ணுக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக இன்னும் டீட்டெயிலாக லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறார். ஈவன் வைல் ஹி வாஸ் இன் பிரிசன் ஹி வாண்டட் டு மேக் ஷூர் தட் இஸ் சைல்ட் இஸ் நாட் டிவாய்ட் ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் டீச்சிங். என்னதான் அவர் ஜெயிலையே இருந்தாலும் அவங்க பொண்ணு வந்து தனியாக வேற ஒரு வீட்டில், அதாவது அவரோட சொந்த வீட்டில் வளர்ந்தாலும் அப்பாவோட கடமை என்ன அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படின்றத சொல்லித்தரணும் அப்படின்றது. அந்த கடமையிலேருந்து தவறாமல் ஜவஹர்லால் நேரு இருக்கார். ஓவர் தி நெக்ஸ்ட் 4 years, ஸோ 1930லிருந்து 1933 வரைக்கும் நேரு கண்டினியூஸ்லி ரோட் டு ஹிஸ் டாட்டர் ஃப்ரம் prison and his words are still inspiring. 1928ல அவர் எழுதும்போது அதாவது இந்த மாதிரி முக்கியமான அக்கேஷன்ஸில் தான் எழுதுவார். பர்த்டே இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், அவரால் வீட்டில் இருக்க முடியல ஜெயிலில் இருக்காருன்னா எழுதுவார். 1930க்கு அப்புறம் ஒரு 4 வருஷமாக அவருக்கு எப்பெல்லாம் தோணுதோ, எப்பெல்லாம் ஒரு பொண்ணோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்போ எல்லாமே டீட்டெயில்டாக லெட்டர், இந்த நேரம் இந்த காலம்னு கிடையாது, அவருக்கு எப்பெல்லாம் பேசணும்னு தோணுதோ ஒரு பொண்ணுக்கிட்ட லெட்டர்ஸாக எழுதி வந்து தள்ளிட்டு இருந்தார். ஸோ இந்த பேராகிராஃபில் இருக்கும் சினானியம் அப்படின்னு பார்த்தோன்னா டிவாய்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்டையர்லி லேக்கிங். ஸோ வந்து இல்லாத குறை. ஓகேவா, டிவாய்டு அப்படின்றது அவர் இல்லை, ஏன்னா அவர் வீட்டில் இல்லை, விடுதலை போராட்டத்துக்கு போயிட்டாரு, அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஸோ டிவாய்டு அப்படின்னா லேக்கிங், அப்பாவோட அந்த பாசம் வந்து அவங்களுக்கு பக்கத்துலேருந்து கிடைக்கல. இன்ஸ்பைரிங் அப்படின்னா ஸ்ட்ராங்லி இன்ட்ரெஸ்டட், ஒரு விஷயத்துக்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது. கிளிம்ஸ் அப்படின்னா எ மொமெண்டரி ஆர் அ பார்ஷியல் வியூ. கிளிம்ஸ் அப்படின்னா இப்போ டீசர் மாதிரி தான், ஒரு படத்தோட டீசரை பார்க்கும்பொழுது ஓ இதெல்லாம் இருக்கும் போல அப்படின்னு நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அதை தான் கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு விஷயம் காட்டுறது, அந்த விஷயத்தை வச்சு ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் போல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் அப்படின்னு ஒரு புக், ஆக்சுவலாக புக் பேரே இதுதான், லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ரிட்டன் பை ஜவஹர்லால் நேரு டு ஹிஸ் டாட்டர் இந்திரா நேரு, ஒரிஜினலி பப்ளிஷ்ட் இன் 1929 by Allahabad Law Journal Press at Nehru's request and consisting only of 30 letters sent in the summer 1928 when Indira was 10 years old. ஸோ 1928 அந்த காலகட்டத்தில் தான் அவர் எழுத ஆரம்பித்தார் இல்லையா, அப்போ ஒரு 30 லெட்டர் எழுதியிருக்கார் ஒரு வருஷத்தை 1928. ஓகேவா, அந்த 30 லெட்டரையும் சேர்த்து ஒரு புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்குக்கு பேர் என்ன அப்படின்னா லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் அப்படின்றது. ஸோ இந்த புக் எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னா 1929 அந்த வருஷம் பப்ளிஷ் ஆகுது. அலகாபாத் லா ஜேர்னல் பிரஸ் அப்படின்ற இடத்துல நேருவே கொடுத்து இந்த மாதிரி ஒரு புக் போடுங்க அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுறார். அப்போ இந்திரா காந்திக்கு வெறும் 10 வயசு தான். He arranged a second edition in 1931 and subsequently further reprint and edition have been published. ஸோ அதுக்கப்புறமும் அவர் நிறைய லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு புக்கை ஜவஹர்லால் நேரு பப்ளிஷ் பண்ணுறாரு. எந்த வருடம் அப்படின்னா 1934 அப்படின்ற வருஷம் பை பென்குயின் பப்ளிகேஷன் அப்படின்றது மூலயமா அவர் வந்து ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அவருக்கு இந்த உலகத்தை பற்றின வரலாறு, ஏன்னா நிறைய ஊர் சுற்றி வந்திருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு. ஸோ அதில் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் தன் பொண்ணுக்கு லெட்டராக எழுதுகிற மாதிரி நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. அதோட எல்லாம் சேர்த்த புக்கு தான் வந்து கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது 1934 பென்குயின் பப்ளிகேஷன் மூலயமா ஜவஹர்லால் நேரு பிரிண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமும் அவர் நிறுத்தலை. 1934 அப்புறமும் நிறைய விஷயங்கள் அவர் எழுதுறாரு. அப்புறம் லெட்டர்ஸ் ரிட்டன் பை நேரு ஃப்ரம் வேரியஸ் பிரசன்ஸ் இன் பிரிட்டன் இன் British India to his daughter Indira were published in 1942 as a book called Glimpse of World History. ஸோ திருப்பி அந்த Glimpse of World Historyல இன்னும் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து 1942ல உலகளாவிய ஒரு பெரிய புக்காகவே அது ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் ஜவஹர்லால் நேருவோடைய 2 ஃபேமஸ் புக், ஒன்று டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஒன்று Glimpse of World History. இந்த 2 புக்குமே நேருவோடைய செம்ம பெரிய படைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1942ல அவர் எழுதின எல்லா லெட்டர்ஸ், முன்னாடி எழுதினது அப்புறம் எழுதினது, அந்த புக்கு Glimpse of World Historyன்றது நேரு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எழுதின லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்த்து ஒரு பெரிய புக்காக 1942ல பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. அதில் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னா 196 லெட்டர் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். 196 லெட்டர்ஸ், அந்த 196 லெட்டர் 196 லெட்டர் வந்து அதோட கலெக்ஷன் தான் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற புக்கு 1942ல பிரிண்ட் பண்ணப்பட்டது. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் பார்த்துருவோம். அதே மாதிரி பயோகிராஃபி அப்படின்னு ஒரு டாபிக் நமக்கு பார்ட் சியில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஜவஹர்லால் நேரு பற்றி இருக்கும். ஸோ அந்த பயோகிராஃபியோடைய ஃபுல் வீடியோ, அதாவது நம்ம சிலபஸில் ஒரு 9 தலைவர்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 9 பேரோட பயோகிராஃபியும் ஒரு சிங்கிள் வீடியோவாக நம்ம சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் கவர் பண்ணியிருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே பயோகிராஃபிலேருந்து கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதில் ஒருத்தவங்க தான் ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு பற்றிய பயோகிராஃபியும் அந்த ஃபுல் வீடியோலே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இன்னும் அந்த பயோகிராஃபி வீடியோ பார்க்கலாம், அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால இந்த மாதிரி தலைவர்கள் வச்சு கேட்குற இங்கிலீஷில் வர கொஷின்ஸ் எல்லாமே உங்களை ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு 2 கொஷின் மட்டும் பார்ப்போம். இது வந்து நமக்கு புக்கில் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸை வச்சு கேட்கப்பட்ட கொஷின். ஓகேவா, தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இஸ் ரிட்டன் பை நேரு இன் தி பிரிசன் ஆஃப். ஸோ எந்த ஜெயிலில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ ஜவஹர்லால் நேருனால இந்த 2 புக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஒன்று கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து எங்கே எழுதியிருப்பார் அப்படின்னா அகமது நகர் ஃபோர்ட் பிரிசன் அந்த இடத்துல எழுதியிருப்பார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எங்கே எழுதியிருக்காரு? அகமது நகர் ஃபோர்ட் பிரிசன் அந்த ஜெயிலில் இருக்கும்போது எழுதியிருப்பார். இதுவே வந்து கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி 2வது புக் இல்லையா, இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, இந்த புக்கை சென்ட்ரல் பிரிசன் நைனி அப்படின்ற ஊர்லேருந்து எழுதியிருப்பார். ஸோ இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அகமது நகர் ஃபோர்ட் பிரிசன்லேருந்து எழுதியிருக்காரு. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி புக்கை சென்ட்ரல் பிரிசன் நைனிலேருந்து எழுதியிருக்கார். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இப்போ வந்து ஜவஹர்லால் நேருவை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க இல்லையா, அந்த இன்ட்ரோ வச்சே கொஷின். ஸோ ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைனும் முக்கியம், எங்கேருந்து வேணாலும் கொஷின் வரும்ன்றது அடுத்த ஒரு கொஷின். எக்ஸாம்பிள், நேருஸ் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேஷ் லெட்டர்ஸ். எத்தனை லெட்டர்ஸோட கலெக்ஷன் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி புக்? நம்ம இப்போ பார்த்தோம் 196. ஸோ 196 லெட்டர்ஸோட கலெக்ஷன் தான் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம பொதுவாக படிக்கும்போது ப்ரோஸ்ன்னு எடுத்தால் அந்த கண்டென்ட் ப்ரோஸ்லேருந்து தான் நம்ம கேட்பாங்க. ஸோ இந்திரா காந்தி கிட்ட நேரு என்ன சொன்னார், காந்தியை பற்றி என்ன சொன்னார், இந்த கேள்விகள் தான் வரும்ன்றது இல்லை. ஸோ ஒரு ப்ரோஸ் அப்படின்னா புக்கில் வந்து முன்னாடி இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, அபவுட் தி ஆத்தரில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்தா தான் ப்ரோஸ்லேருந்து வர கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ப்ரோஸ்லேருந்து எப்படியெல்லாம் கொஷின் வரும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். மீது ஜவஹர்லால் நேரு பற்றி கொஷின்ஸ் எல்லாமே பயோகிராஃபி கொஷின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ப்ரோஸை வச்சு நமக்கு ஜவஹர்லால் நேரு பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இப்போதைக்கு ஒரு 3 கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஒன்று டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற கொஷினுக்கு எங்கேருந்து எழுதுறாருன்னா அகமது நகர் ஃபோர்ட் பிரிசன்லேருந்து எழுதுறாரு.
கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி புக் எங்கேருந்து எழுதுறாருன்னா சென்ட்ரல் பிரிசன் 9 எழுதுறாரு. அதே கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் எத்தனை லெட்டர்ஸோட கலெக்ஷன் அப்படின்னா 196 லெட்டர்ஸோட கலெக்ஷன். எந்த வருஷம் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி புக் பப்ளிஷ் ஆகுதுன்னா 1942. அதுதான் அஃபீஷியல் புக். முன்னாடி வந்து நேரு ரிலீஸ் பண்ணது, அவரோட சொந்த இன்ட்ரெஸ்ட்ல ரிலீஸ் பண்ணது. அஃபீஷியல் புக்காக ரிலீஸ் ஆனது 1942. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்மளோட ப்ரோஸ்குள்ளே போவோம். பர்த்டே லெட்டர். ஸோ இதுதான் லெட்டர். எங்கேருந்து எழுதுறாருன்னு ஃபஸ்ட் டைம் மேலே வந்து எழுதியிருக்கார் பாருங்க, சென்ட்ரல் பிரிசன் 9. ஸோ இதை வந்து டேரெக்டாக பர்த்டே லெட்டர் எங்கேருந்து எழுதுறாரு அப்படின்னு கேட்காம கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி எங்கேருந்து எழுதியிருக்காங்கன்னு கேட்டாலும் சென்ட்ரல் பிரிசன் 9 தான் எழுதுறாரு. அக்டோபர் 26, 1930 அதுதான் இந்திரா காந்தியோட பிறந்த நாள். ஸோ அக்டோபர் 26, 1930 இந்த பர்த்டே லெட்டர் அப்படின்ற ஒரு லெட்டரை எழுதுறாரு. ஸோ என்ன எழுதுறாரு அப்படின்னா மை டியர் இந்திரா. ஸோ அவர் பொண்ணுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுறாரு. ஸோ மை டியர் இந்திரா அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறார். ஆன் யுவர் பர்த்டே you have been in the habit of receiving presents and good wishes. ஸோ ஒரு பிறந்த நாள் அப்படின்னா உனக்கு கிஃப்ட்டும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். குட் விஷஸ் யூ வில் ஸ்டில் ஹாவ் இன் ஃபுல் மெஷர், பட் வாட் ப்ரெசன்ட் கேன் ஐ சென்ட் யூ ஃப்ரம் நைனி பிரிசன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எங்கே இருந்தாலும் இருக்கும், ஆனால் நானே நைனி ஜெயிலில் இருக்கேன், நான் உனக்கு என்ன ப்ரெசன்ட் என்ன கிஃப்ட் அனுப்புறது அப்படின்னு அப்பா கேட்குறாரு. மை ப்ரெசன்ஸ் cannot be very material or solid. என்னுடைய ப்ரெசன்ட் வந்து ஒரு பொருளாகவும் நீ தொட்டு பார்க்கும்பொழுது ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஒரு விஷயமாகவும் இருக்காது. தே கேன் பி ஆஃப் தி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். அது மனசும் மூளையும் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆத்மா சம்பந்தப்பட்ட. ஸ்பிரிட் அப்படின்னா ஆத்மார்த்தமான ஒரு விஷயம், ஒரு கிஃப்டாக தான் உனக்கு இருக்கும். திங்ஸ் தட் ஈவன் தி ஹை வால்ஸ் ஆஃப் பிரிசன் cannot ஸ்டாப். ஸோ இந்த சுற்றி இருக்கும் இந்த ஜெயிலோட சுவர் கூட நான் கொடுக்குற அந்த ப்ரெசண்ட்டை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இது மைண்டும் ஆத்மாவும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை தான் நான் உனக்கு இந்த பர்த்டேல ப்ரெசண்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறார். You know sweetheart, how I dislike ceremonizing and doling out good advice. ஸோ ஸ்வீட் அப்படின்றது தன் பொண்ணை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. என் செல்லமே, எனக்கு வந்து உனக்கு வந்து சொற்பொழிவு ஆட்டுறதோ உனக்கு மணிக்கணக்கில் அட்வைஸ் தரதோ எனக்கே பிடிக்காதுன்றது உனக்கு நல்லா தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஃபர்ஸ்ட் லைனை சொல்கிறார். செரிமோனைசிங் அப்படின்னா சொற்பொழிவு ஆட்டுறது, டாலிங் அப்படின்னா வந்து சவச்சவன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது, அவுட் குட் அட்வைஸாக போட்டு தாக்குறது. ஸோ இந்த ரெண்டும் எனக்கே பிடிக்காது. ஐ ஹாவ் ஆல்வேஸ் தாட் தட் தி பெஸ்ட் வே to find out what is right and what is not right, what should be done, what should not be done is not by giving a sermon அப்படின்னா சொற்பொழிவு, but by talking and discussing, and out of discussion sometimes a little bit of truth comes out. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து அதாவது லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் எது நல்லது எது கெட்டது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்றத எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா உட்காந்து பேசும்பொழுது தான். நாம் நிறைய பேசணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணணும், அப்போ தான் நிறைய டவுட் வரும். அந்த டவுட்டுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணும்பொழுது தான் கொஞ்சமாவது உண்மை வெளியே வரும். ஸோ அதை தவிர்த்து நானே ஒரு பக்கத்தில் உட்காந்து சொற்பொழிவு ஆட்டிட்டு இருந்தேன் அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்றார். ஐ ஹாவ் லைக்டு மை டாக்ஸ் வித் யூ அண்ட் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் மெனி திங்ஸ், பட் தி வேர்ல்ட் இஸ் வைட் அண்ட் பியாண்ட் அவர் வேர்ல்ட் லை அதர் வண்டர்ஃபுல் அண்ட் மிஸ்டீரியஸ் வேர்ல்ட். ஸோ எனக்கு உன்னோட பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது அப்பா பொண்ணு கிட்ட சொல்றார், உன்னோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒன்றா இருக்கும்போதுலாம் நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், ஆனாலும் இந்த உலகம் ரொம்ப பெருசு, நாம் பார்க்கறத விட நம்ம நினைக்கிறத விட இந்த உலகம் ரொம்ப பெருசு. ஸோ அப்படின்னா நமக்கு இன்னும் பேசி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த உலகம் நிறைய மர்மங்கள் நிறைஞ்சது, நம்ம அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணுக்கிட்ட சொல்கிறார். நன் ஆஃப் அஸ் நீடட் ever be bored or imagine that we have learned everything worth learning and become very wise. ஸோ அது நீயா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, சரிப்பா நம்ம கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்க வேண்டியதாக தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் நமக்கு லைஃப்பில் தெரிஞ்சுக்க என்ன இருக்குது அப்படின்னு இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம தமிழ்லையே சிம்பிளாக சொல்லுவாங்க, கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம என்றைக்குமே படித்தது போதும், தெரிஞ்சுக்கிட்டது போதும், இது போதும் நம்ம வாழறதுக்கு அப்படின்னு இருந்துடவே கூடாது. டெய்லி அப்பப்போ நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை படிச்சுட்டு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. But what I am to do then? A letter can hardly take the place of a talk. ஸோ என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, ஆனால் ஒரு சைடாக பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் லெட்டர் மட்டும் தான் நம்ம பேசுறதுக்கு ஒரே வழி. இருந்தாலும் அது ஒன் சைடட் தான். But best it is one-sided affair. Imagine that I have made a suggestion to you for you to think over as if we were having a talk. ஸோ நான் லெட்டராக தான் எழுதுகிறேன், நான் என்னோட ஒரு சைடில் தான் எழுதுகிறேன், இது பேச்சு மாதிரி வராது. அதனால் இந்த லெட்டராக பார்க்காம நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி, நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நினச்சி இந்த லெட்டரை படி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணுக்கிட்ட சொல்றார். இன் ஹிஸ்ட்ரி வி ரீட்
ஆஃப் கிரேட் பீரியட்ஸ் இன் தி லைஃப் ஆஃப் நேஷன் ஆஃப் கிரேட் men அண்ட் women. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கிரேட் men அண்ட் women வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருப்பாங்க. டூ யூ ரிமெம்பர் ஹவு ஃபேசினேட்டட் யூவர்? ஃபேசினேட்டட் அப்படின்னா இம்ப்ரெஸ் ஆகிறது, ஓகேவா? ஒருத்தவங்களை பார்த்து எக்ஸ்ட்ரீமாக இப்போ நம்ம ஹீரோயின்லாம் பார்த்து ஓகே நம்ம இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சில படத்தெல்லாம் பார்க்கும்போது தோணும் இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் ஃபேசினேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேசினேட்டட் யூவர் when you first read the story of Joan of Arc and how your ambition was to be something like her. ஜான் ஆஃப் ஆர்க் அப்படின்னு ஒரு பொண்ணு, ஆக்சுவலி இந்த கதையை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஸோ வார் டைமில் ஒரு வீரமான ஒரு பொண்ணு தான் இந்த ஜான் ஆஃப் ஆர்க் அப்படின்றவங்க. ஸோ அந்த ஜான் ஆஃப் ஆர்க் கதையை கேட்ட உடனே இந்திரா காந்திக்கு நானும் ஜான் ஆஃப் ஆர்க் மாதிரி மாறணும் அப்படின்ற ஆம்பிஷன், வைராகியம் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ ஆர்டினரி men அண்ட் women ஆர் நாட் யூஸ்வலி ஹீரோயிக். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாதாரணமான ஆணும் பெண்ணும் என்றைக்குமே ஹீரோயிக்காக ஆக முடியாது. ஏன் அப்படின்னா தே திங்க் ஆஃப் தேர் பிரெட் அண்ட் பட்டர், ஆஃப் தேர் சில்ட்ரன், ஆஃப் தேர் ஹவுஸ் ஹோல்ட் வரிஸ் அண்ட் தி லைக். ஸோ ஏன்னா சாதாரண மனிதன் நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்குமா, நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வீடு எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை பற்றி மட்டுமே திங்க் பண்ணுவாங்க. ஆனால் கிரேட் பீப்புள், பட் a time comes when a whole people become interested in a great cause. ஸோ ஆனால் ஒரு காலம் வரும் அவங்க இதை தாண்டி, தன் வீடை தாண்டி, தன் சாப்பாடை தாண்டி இந்த நாட்டை பற்றி நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரியில் நிறைய நாடுகளில் முக்கியமான காரணங்கள் ஏற்படும் பொழுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க, தன்னுடைய பிரெட்டு பட்டரு குழந்தைங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தவங்க, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாட்டுக்காக வந்து போராட ஆரம்பிக்கும் பொழுது தான் அவங்க ஹீரோயிக்காக மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நேரு சொல்றார். Then history helps even a simple ordinary men and women to become heroes. ஸோ அதாவது அதான், ஸோ ஒரு நாட்டுக்கு ஒரு முக்கியமான தேவை ஏற்படும் பொழுது முன்னாடி நாள் வரைக்கும் ஒரு சாதாரண மனிதனா, ஒரு சாதாரண வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷனை ஒரு முக்கியமான தருணம், ஒரு முக்கியமான காரணம் வரும்பொழுது அந்த ஆர்டினரி men and womenமே கிரேட் ஹீரோஸாக வந்து மாறுவாங்க. ஏன்னா காரணம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. கிரேட் லீடர் ஹாவ் சம்திங் இன் தெம் விச் இன்ஸ்பயர்ஸ் அ ஹோல் பீப்புள் அண்ட் மேக் தெம் டு டூ கிரேட் டீட்ஸ். ஸோ அப்போ லீடர் ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னா, ஏன்னா அவரும் சாதா லைஃப் தான் நேற்று வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாரு, இன்னைக்கு அவர் கிரேட் லீடராக மாறிட்டாரு அப்படின்றத கேட்கும் பொழுது சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதருக்கும் ஓ நம்மள மாதிரி தான் இருந்தாரு, இன்னைக்கு கிரேட் லீடர் ஆயிட்டாரு, ஸோ நாம்பளும் அவரோட வழியை பின்பற்றி நாம்பளும் இவரை மாதிரி போராடணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். டூ கிரேட் டீட்ஸ். டீட்ஸ் அப்படின்னா தைரியமான செயல்களில் இறங்குவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயந்துட்டு இருந்த மக்கள் வீரதீரமான செயல்களில் இறங்க ஆரம்பிப்பாங்க. அந்த லீடர் வந்து இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இன் இந்தியா a great leader full of love for all who suffer and eager to help them has inspired our people to great action and noble sacrifice. ஸோ நம்ம இந்தியாலையும் ஒரு கிரேட் லீடர் இருந்தார். அவர் மக்களை எப்படி வந்து தூண்டினாரு அப்படின்னா, அவர் அன்பாலையும் அவர் பாசத்தாலையும் மக்களோட துயரங்களை தொடச்சு அவருடைய ஆக்ஷன்ஸ், அவருடைய நடவடிக்கைகள் மூலயமாக மக்கள் எல்லாரையும் கிரேட் ஹீரோஸாக வந்து மாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. He has helped to make the starving, the poor and the oppressed free and happy. அவர் வந்து இந்த போராட்டத்தில் மட்டும் ஈடுபடலை, பசியில் வாடிட்டு இருந்த மக்களுக்காகவும், ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும், ஏழை மக்களோட துயரத்தை வந்து தொடச்சு அவங்கள ஹாப்பி ஆக்கி அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு பெரிய விஷயத்துக்காக அவங்கள வந்து ஈடுபடுத்துறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர் நம்ம நாட்டிலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு தன் பொண்ணுகிட்ட சொல்றார். பாபுஜி இஸ் இன் பிரிசன் பட் தி மேஜிக் ஆஃப் ஹிஸ் மெசேஜ் ஹஸ் ஸ்டோலன் தி ஹார்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மில்லியன். ஸோ இப்போ யாரை சொல்கிறாருன்னா பாபுஜி அப்படின்னு சொல்கிறாரு. பாபுஜி அப்படின்றது மகாத்மா காந்தியை வந்து குறிப்பிடுற ஒரு சொல், ஓகேவா? நம்ம இப்போ எப்படி வந்து இப்போ வந்து அறிஞர் அண்ணா அப்படின்னா, நம்ம அறிஞர் அப்படின்னு சொன்னால் நமக்கு டக்குன்னு சொல்லிட்டு அண்ணா ஞாபகம் வராரு. கலைஞர் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி கருணாநிதி ஞாபகம் வராரோ அந்த மாதிரி பாபுஜி அப்படின்றது மகாத்மா காந்திக்கு அந்த காலத்தில் அவங்க வச்சிருந்த அந்த ஒரு சின்ன பேர், ஓகேவா? ஹஸ் ஸ்டோலன் தி ஹார்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ், இந்தியாவோட மில்லியன். என்னதான் அவர் வந்து ஜெயிலையே இருந்தாலும் அவர் பல கோடி இந்தியர்களுடைய இதயத்தை வந்து திருடி இருக்காரு அவருடைய வார்த்தைகள் மற்றும் அவருடைய செயல்கள் மூலயமா. எதுக்கு திருடி இருக்காரு அப்படின்னா, இந்திய சுதந்திரத்திற்காக போராடுறதுக்கு, அவங்க குடும்ப பிரச்சனைகள்லாம் மீறிட்டு அவங்க வந்து இந்த நாட்டோட விடுதலை தான் தன்னோட தலையாய கடமை அப்படின்னு சொல்லி தன் பேச்சாலையும் தன் செயலாலையும் மக்களை மாற்றிருக்காரு. men and women and even little children come out of their little shells and become India's soldier of freedom. ஸோ அதாவது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு முக்கியமான
முக்கியமான காரணம். ஆண் பெண் மட்டும் இல்லை, சின்ன குழந்தை கூட உன்னோட வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரது தான் அப்படின்ற பேசுகிற அளவுக்கு அவருடைய வார்த்தையும் அவரோட வாழ்க்கை முறையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இன் இந்தியா டுடே வி ஆர் மேக்கிங் ஹிஸ்ட்ரி அண்ட் யூ அண்ட் ஐ ஆர் ஃபார்ச்சுனேட் டு see this happening before our eyes. ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் இப்போ ப்ரெசென்ட்டாக நீயும் நானும் உயிரோடு இருக்கும். ஸோ அதனால நடக்கிற ஒரு பெரிய புரட்சியை நம்ம கண் கூட பார்க்குற அளவுக்கு ஃபார்ச்சுனேட் அப்படின்னா கொடுத்து வச்சிருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம புக்ஸில் தான் வந்து நம்ம படிப்போம். இப்போ ஜான் ஆஃப் ஆர்க்கை படித்த மாதிரி, அப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில், நெப்போலியன் போனாபார்ட், இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம புக்கில் தான் படிப்போம். அவங்கள வந்து நேரடியாக நம்ம பார்த்ததில்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம நேரடியாக இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் காந்திஜி. ஸோ நீயும் நானும் அவரோட காலகட்டத்தில் பிறந்து இந்த புரட்சிகள் நடக்கும்பொழுது உயிரோட அதை கண்கூடா பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. பிஃபோர் யுவர் ஐஸ் அண்ட் டு டேக் சம் பார்ட் அவர் செல்ஃப் இன் திஸ் கிரேட் ட்ராமா. ஸோ இதை கண்கூடா பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவரோட இந்த சுதந்திர போராட்டத்தில் நாம் ஒரு சின்ன பார்ட்டை ஈடாவது படுத்திக்கிறோம். ஸோ இங்கே கிரேட் ட்ராமா அப்படின்னு சொல்றது சுதந்திர போராட்டத்தை தான் வந்து கிரேட் ட்ராமா, இண்டிபெண்டன்ஸை தான் இங்கே கிரேட் ட்ராமா அப்படின்ற அந்த வார்த்தையின் மூலயமா ஜவஹர்லால் நேரு வர்ணிக்கிறாரு. If we are to be Indian soldiers, we have to respect India's honor and that honor is sacred. ஸோ நம்ம ஒரு இந்தியன் சோல்ஜர், இங்கே சோல்ஜர் அப்படின்னா நம்மளை வந்து படை வீரர்கள், சுதந்திரத்துக்காக போராடுற எல்லாரையுமே இங்கே நேரு இந்தியன் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் எல்லாருமே இந்தியன் சோல்ஜர் தான். ஸோ நம்ம இந்தியாவுடைய ஹானர், நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் தட் ஹானர் இஸ் சாக்ரெட் ட்ரஸ்ட். ஸோ சாக்ரெட் அப்படின்னா நம்ம நாட்டு மேலே நம்ம ஒரு புனிதமான ஒரு பியூரான நம்பிக்கை, ட்ரஸ்ட்டை வந்து வைக்கணும். இட் இஸ் நோ ஈஸி மேட்டர் டு டிசைட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் நாட். அதாவது எது ஈஸி எது கஷ்டம் அப்படின்னு டிசைட் பண்ணுற அளவுக்கு எளிமையான விஷயங்கள் இப்போ இல்லை. ஒன் லிட்டில் டெஸ்ட் ஐ ஆஸ்க் யூ டு அப்ளை வென் எவர் யூ ஆர் இன் டவுட். ஸோ உன்னால் வந்து எது சரி எது தப்புன்னு உன்னால் யூகிக்க முடியலை அப்படின்னா இந்த சின்ன டெஸ்ட்டை வந்து நீ வந்து எடுத்துப்பாரு. நெவர் டூ எனிதிங் இன் சீக்ரெட் ஆர் எனிதிங் தட் யூ வுட் விஷ் டு ஹைட். ஸோ நீ செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை எல்லார் முன்னாடி செய்ய முடியாது, நான் மறைச்சு தான் செய்யணும், ஸோ யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நீ ஒரு விஷயத்தை நினைக்கிற அப்படின்னா ஃபார் தி desire to hide anything means that you are afraid and fear is a bad thing and unworthy of you. ஸோ எந்த விஷயத்தையாவது யாருக்கும் தெரியாமல் மறைச்சு செய்யணும், இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது தப்பான விஷயம்தான், அது உனக்கான விஷயம் கிடையாது. பி பிரேவ் அண்ட் ஆல் தி ரெஸ்ட் ஃபாலோ. அப்படின்னா நீ மறைச்சி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது, உனக்கு தைரியம் இருந்துச்சு, நீ பண்ணுறது சரிதான் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா அந்த ஓப்பனாக எல்லார் முன்னாடியும் பண்ணு, அதுதான் பிரேவ், அதுதான் உன்னோட தைரியம். ஸோ நீ அதை பண்ணிட்டாலே சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது உன்னை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணுக்கிட்ட சொல்கிறார். You know that in our great freedom movement under பாபுஜிஸ் லீடர்ஷிப். ஸோ நம்மளோட கிரேட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், அதாவது இந்தியாவோட சுதந்திரம் பாபுஜியோடைய லீடர்ஷிப் கடையில் அவரோட தலைமையில் நடந்துட்டுருக்கு. தெர் இஸ் நோ ரூம் ஃபார் சீக்ரஸி ஆர் ஹைடிங். ஸோ ஏன் பாபுஜியோட தலைமையில் நடக்குது அப்படின்னா அவர் பண்ணுற ஒவ்வொரு நடவடிக்கையிலும் எங்கேயுமே மறைத்தலோ ஒளிவு மறைவோ இருக்காது. வி ஹாவ் நத்திங் டு ஹைட். ஸோ எதுவுமே மறைக்கிறதுக்கு இல்லை. வி ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் வாட் வி டூ ஆர் வாட் வி சே. நாங்கள் என்ன செய்கிறோம் எது சொல்கிறோம் அப்படின்றத எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. வி ஒர்க் இன் தி சன் அண்ட் இன் தி லைட். நாங்கள் ஒரு சூரியனுக்கு கீழேயும் ஒரு வெளிச்சத்துக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறோம். தட் மீன்ஸ் நாங்கள் இருட்டில் மறைச்சி எதையும் செய்யலை அப்படின்னு சொல்கிறார். ஈவன் ஸோ இன் அவர் ப்ரைவேட் லைஃப் லெட் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் தி சன் அண்ட் ஒர்க் இன் லைட் அண்ட் டூ நத்திங் சீக்ரெட்லி. ஸோ ஈவன் நம்மளோட ப்ரைவேட் லைஃப், தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட எதையும் மறைச்சி செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து நம்ம அதையும் சூரியனுக்கு இடையே ஒரு வெளிச்சத்திலேயே செய்யலாம். அண்ட் இஃப் யூ டூ ஸோ மை டியர் யூ வில் க்ரோ அப் அ சைல்ட் ஆஃப் லைட் அண்ட் அன்அஃப்ரைட் அண்ட் செரீன் அண்ட் அன்ரஃபில் வாட் எவர் மே ஹேப்பன். ஸோ பப்ளிக் லைஃபாக இருக்கட்டும், ப்ரைவேட் லைஃபாக இருக்கட்டும், ஸோ நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை பொது வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம மறைச்சு செய்யணும்னு எப்போ முடிவெடுக்கிறோமோ அப்போவே நம்ம கோழையாயிடுறோம். ஒரு விஷயத்தை எப்போ வெளிப்படையாக செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோமோ அப்போவே நம்ம வந்து தைரியம் ஆயிடுறோம். அப்படி நம்ம தைரியம் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வெளிச்சத்தின் குழந்தைகள் ஆயிடுவோம். நம்ம யாருக்கும் பயப்பட மாட்டோம். எப்போவுமே நம்ம கிட்ட செரீன் அப்படின்றது காம், அமைதி நம்ம கிட்ட இருக்கும். அன்ரஃபில் அப்படின்னா நம்மளை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது, நம்ம ஸ்டடியாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஸோ எல்லாத்தையும் வெளிப்படையாக செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் தைரியமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் சொல்கிறார். ஸோ லெட்டரோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹவ் ரிட்டன் அ வெரி லாங் லெட்டர் டு யூ அண்ட் எட் தேர் இஸ் ஸோ மச் ஐ வுட் லைக் டு டெல் யூ. ஆனால் நான் இந்த லெட்டர் இப்போவே ரொம்ப பெருசாக எழுதிட்டேன், ஆனாலும் எனக்கு இன்னும் சொல்ல நிறையா இருக்குது அப்படின்றாரு. ஹவு கேன் அ லெட்டர் கண்டெயின் இட்? ஒரு லெட்டரில் எப்படி என்னால் என் மனசையே சொல்ல முடியும் அப்படின்ட்டு. குட் பை லிட்டில் ஒன் அண்ட் யூ மே க்ரோ அப் இன் டு அ பிரேவ் சோல்ஜர் இன் இண்டியாஸ் சர்வீஸ் வித் ஆல் மை லவ் அண்ட் குட் விஷஸ் யுவர் லவ்விங் ஃபாதர் ஜவஹர்லால் நேரு. எனிவே என்னால் லெட்டரில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஆனால் இதுக்கு மேலேயும் ஒரு லெட்டரில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ இதோடைய
லெட்டரை முடிச்சுக்கிற குட் பை. ஆனால் நீ வளர வளர ஒரு பிரேவ் சோல்ஜராக வளரணும், அதாவது எல்லாத்தையும் வெளிப்படையாக செய்ய கற்றுக்கணும். அதுவும் உன்னோட முக்கியமான கடமை என்ன அப்படின்னா தன் நாட்டுக்கு, நம்மளோட இந்திய நாட்டுக்கு சர்வீஸ் மைண்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லவ் அண்ட் குட் விஷஸோடைய அந்த லெட்டரை முடிச்சுட்டு அவரோட பேரையும் போட்டிருக்காரு. ஸோ இதோட நமக்கு இந்த லெட்டர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் அபவுட் தி ஆத்தர் ஜவஹர்லால் நேருவை பற்றி நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் இந்த ப்ரோஸ் தொடர்பான கொஷின்ஸ் என்னெல்லாம் நம்ம புக் பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ அபவுட் தி ஆத்தர் ஜவஹர்லால் நேரு 14 நவம்பர் 1889. எல்லாருக்கும் தெரியும் நவம்பர் 14 தான் ஜவஹர்லால் நேருவோட பர்த்டே அப்படின்றது. ஆனால் வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1889. ஸோ வந்து 27 மே 1964 வரைக்கும் அவர் உயிர் வாழ்ந்திருக்காரு. ஸோ 14 நவம்பர்லேருந்து 27 மே வரைக்கும். அவர் யார் அப்படின்னா வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஃபிகர் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியும் அப்புறமும் அவர் ஒரு பெரும் தலைவராக இருந்திருக்காரு. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய முதல் நம்மளுடைய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு தான். ஸோ பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இல்லை, பிரைம் மினிஸ்டராக இருந்தது ஜவஹர்லால் நேரு தான். ஹி எமர்ஜ்ட் அஸ் அன் எமினன்ட் லீடர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அண்டர் தி டியூட்டலேஜ் ஆஃப் மகாத்மா காந்தி. ஸோ அவரும் ஒரு பெருந்தலைவராக விடுதலை போராட்டத்தில் இருந்தார். ஆனால் யாரு கீழே இருந்தார் அப்படின்னா காந்திக்கு. டியூட்டலேஜ் அப்படின்னா அவருடைய அன்பு, அரவணைப்பு, அவருடைய வழிகாட்டுதல், இதுதான் டியூட்டலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தியின் வழிகாட்டுதலின் பேரில் ஜவஹர்லால் நேருவும் ஒரு பெருந்தலைவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். and served India as prime minister from its establishment as an independent nation in 1947 until his death in 1964. so 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்ச அன்னிலிருந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா அவருடைய கடைசி வாழ்நாள் வரைக்கும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா அவர் இருந்திருக்கார். ஸோ 27 மே 1964 வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் அவர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கார். he is considered to be the architect of modern Indian nation state. அவரை வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல தான் ரொம்ப முக்கியம். ஹூ இஸ் கால்ட் அஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியானா ஜவஹர்லால் நேரு. ஏன்னா ஜவஹர்லால் நேருக்கு அவருக்கு உலகம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவர் நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு, உலகளாவிய நாலேஜ், அது இல்லாமல் ஒரு ஓப்பன் மைண்டடான ஆள். ஸோ நம்ம இந்தியா எப்படியெல்லாம் வளரணும் அப்படின்றது அவர் வந்து அவர் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தார். ஏன்னா மற்ற தலைவர்கள் எல்லாமே இந்தியாவோட சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றதுல குறியாக இருந்தாங்க. ஆனால் ஜவஹர்லால் நேருக்கும் சுதந்திரம் வாங்கணும், சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலான்ற பக்காவான பிளான், பக்காவான திங்கிங்கோட இருந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. ஸோ அதனால் அவரை ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வரின், சோஷலிஸ்ட், செக்குலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்தியா எப்படி இருக்கணும்னா சர்வரின், யாரு கீழையும் இருக்கக்கூடாது. இந்தியர்கள் தான் ரூல் பண்ணணும். இந்தியாவோட வளர்ச்சியை இந்தியர்களை தீர்மானிக்கட்டும். ஸோ இந்தியா யாரு கீழே அடிமையா இருக்கக்கூடாதுன்றது தான் சர்வரின், இறையாண்மை தன்மைன்வாங்க. சோஷியலிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட் கையில் இருக்கணும், மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரமும் அவங்க நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுக்கறது ஒரு கவர்மெண்டோட கடமை, அதுதான் சோஷியலிஸ்ட். அப்புறம் செக்குலர், ஸோ எம்மதமும் சம்மதம். டெமோக்ராட்டிக், மக்களுக்கான தலைவர் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்படணும். ஸோ எலெக்ஷன் மூலயமா தான் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்றத டெமோக்ராட்டிக். ஸோ அதுக்கப்புறமா ரிபப்ளிக், ஸோ தனக்கான சட்டம் இயற்றி தனக்கான எல்லா முயற்சிகளையும் தானே செய்துக்கிற ஒரு நாடு. ஸோ இப்படி தான் இந்தியா இருக்கணும் அப்படின்றத கனவு காண்டு அதை நிறைவேற்றினதுல ஒன் ஆஃப் தி ஆள் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ அதனால ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் பண்டிட் நேரு அப்படின்றது. பண்டிட் அப்படின்னா, பண்டிதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிற ஒருத்தவங்களை தான் நம்ம பண்டிதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனாலே இவருக்கு நிறைய உலகளாவிய விஷயம் தெரியறதுனாலே இவரை பண்டிட் நேரு அப்படின்னு சொல்லுவாங்க. வைல் மெனி இந்தியன் சில்ட்ரன் நோ ஹிம் அஸ் அங்கிள் நேரு. ஆக்சுவலி அங்கிள் அப்படின்றது இங்கிலீஷ் டேர்ம். ஒரிஜினலான டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சா நேரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சாச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சித்தப்பா அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கிலீஷில் வெஸ்டர்ன் சைடில் வந்து அவங்களுக்கு இந்த சித்தப்பா, பெரியப்பா இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்பா கூட யார் பிறந்தாலும் அது அங்கிள் தான், அப்பா கூட யார் பிறந்தாலும் ஆன்டி தான், அம்மா கூட யார் பிறந்திருந்தாலும் அங்கிள் தான், அம்மா கூட யார் பிறந்திருந்தாலும் அவங்க ஆன்ட்டு தான். ஓகேவா? ஸோ அதனால இதை இங்கிலீஷில் எழுதும்பொழுது சாச்சான்றதுக்கு வந்து ஸ்மால் ஃபாதர் அப்படின்லாம் நம்ம எழுத முடியாது. அதனால அங்கிள் நேரு, பட் நம்ம அதை தான் தமிழில் மாமா நேரு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இவருக்கு சாச்சா, சித்தப்பா அப்படின்னா காந்திஜி வந்து இந்த தேசத்துடைய அப்பா அப்படின்னா இவர் தான் இந்த தேசத்துடைய சித்தப்பா. ஸோ அது சாச்சா நேரு அப்படின்றது தான் வந்து இவருக்கான பெயர். அதுதான் அங்கிள் நேரு, நம்ம தமிழில் மாமா நேரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜவஹர்லால் நேருவை பற்றின வரலாறு நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது.
ஸோ ப்ரோஸோட கொஷின் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்துருவோம். ஃப்ரம் விச் prison did நேரு ரைட் திஸ் லெட்டர்? பர்த்டே லெட்டர்ன்றது எந்த ஜெயிலேருந்து எழுதியிருக்காரு? ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே அதுதான். சென்ட்ரல் ஜெயில், சென்ட்ரல் பிரிசன் நைனி, உத்தரப்பிரதேஷ், ஆன் October 26, 1930 தான் எழுதியிருக்காரு. டிட் நேரு சென்ட் எனி பிரசன்ட் டு இந்திரா? இல்லை, அவர் பிரசன்ட்டாலாம் எதுவும் அனுப்பல, லெட்டர் தான் அனுப்புறாரு. விச் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் இன்ஸ்பயர்டு யங் இந்திரா? இந்திரா குழந்தையா இருக்கும்பொழுது யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்னா ஜான் ஆஃப் ஆர்க் அப்படின்றவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. வாட் ஹெல்ப்ஸ் தி ஆர்டினரி மென் அண்ட் விமன் டு become heroes? Ordinary history helps ordinary men and women to become hero. வரலாறு படிக்கிறதின் மூலமா சாதாரணமா இருக்கும் ஆணும் பெண்ணும் ஒரு ஹீரோவா மாறுவாங்க. இப்போ எப்படி வந்து இந்திரா காந்திக்கு ஜான் ஆஃப் ஆர்க்கோட கதையை படிக்கும்பொழுது நானும் ஜான் ஆஃப் ஆர்க் ஆகணும் அப்படின்றது ஆசை வருதோ, அந்த மாதிரி ஹிஸ்டரியை படிக்கும்பொழுது சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களும் ஹீரோ வந்து ஹீரோயிக்கா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஹூ இஸ் அட்ரஸ்ட் அஸ் பாபுஜி? பாபுஜி அப்படின்றது யாருடைய பேர் அப்படின்னா மகாத்மா காந்திஜியோடைய பேர். வாட் ஷுட் தி சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியா ரெஸ்பெக்ட்? ஸோ இந்தியாவோட சோல்ஜர்ஸ், இங்கே சோல்ஜர்ஸ் அப்படின்றது விடுதலை போராட்ட வீரர்கள், எதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா இந்தியாவுடைய ஹானர், அதாவது இந்தியாவுடைய அந்த மானம் மரியாதை கல்ச்சர் இது எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Answer the following question in 1 or 2 sentence. Why could not Nehru send any present to Indira? இந்திராவுக்கு நேரு ஏன் அவங்க பர்த்டே ப்ரெசன்ட் சென்ட் பண்ண முடியல அப்படின்னா அவர் வந்து பிரிசன் ஜெயிலில் இருக்காரு, அதனால அவரால் கிஃப்டாக எதுவும் சென்ட் பண்ண முடியல. வாட் cannot be stopped even by the high walls of prison? ஸோ வந்து இந்த ஜெயிலோட சுவரால் கூட தடுத்து நிறுத்த முடியாது. அது எதுனா ஜவஹர்லால் நேரு லெட்டர்ஸை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு. Why did Nehru dislike sermonizing? ஸோ சொற்பொழிவாற்றுறது ஏன் நேருவுக்கு பிடிக்கல அப்படின்னா நேரு has always thought the best way to find what is right is not by giving a sermon but by talking and discussing. ஒரு விஷயம் சரி தப்புன்னு எப்போ முடிவு பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தவங்களோட கருத்தை கேட்கும் பொழுது கிடையாது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி நிறைய பேசி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரது தான் நல்லது கெட்டதை நம்ம என்னன்றதை தீர்மானிக்க முடியும்ன்ற ஐடியாலஜி கொண்டவர் நேரு. வாட் டஸ் ஹிஸ்ட்ரி டெல் அஸ்? ஹிஸ்ட்ரி டெல் அஸ் ஆஃப் தி கிரேட் பீரியட் இன் தி லைஃப்ஸ் ஆஃப் நேஷன் ஆஃப் கிரேட் மென் அண்ட் விமன். ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு முக்கியமான தருணம், அந்த முக்கியமான தருணத்தில் இருந்த முக்கியமான ஆண் பெண்லாம் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஹிஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய சோர்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வாட் டு ஆர்டினரி மென் அண்ட் விமன் யூஸ்வலி திங்க் ஆஃப்? ஸோ ஆர்டினரியாக இருக்கும் மென் அண்ட் விமன் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக ஆர்டினரி மென் அண்ட் விமன் வந்து ஹீரோயிக்காலாம் இருக்க மாட்டாங்க. தே திங்க் ஆஃப் தேர் பிரெட் அண்ட் பட்டர். ஸோ பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னா சாப்பாடு, ஆஃப் தேர் சில்ட்ரன் அவங்களோட குழந்தைங்க, ஆஃப் தேர் ஹவுஸ் ஹோல்டு வரிஸ் அவங்க வீட்டில் இருக்கும் பிரச்சனை, அண்ட் தி லைக். ஸோ அதை சுற்றியே தன் வீட்டை சுற்றியே கவலைப்பட்டு இருப்பாங்க. ஆர்டினரி மென் அண்ட் விமன் இதை மட்டும் தான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு. வென் டு ஆர்டினரி மென் அண்ட் விமன் பிகம் ஹீரோஸ்? எப்போ அவங்க ஹீரோஸாக மாறுவாங்க அப்படின்னா ஆர்டினரி மென் அண்ட் விமன் பிகம் ஹீரோஸ் when history helped them. அவங்க ஹிஸ்ட்ரியை ஒழுங்காக படிச்சிருந்தாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வரும்பொழுது ஓகே நாமளும் இந்த மாதிரி சாதாரணமாக நாமளும் இருந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோன்னு இல்லாமல் நாம் இந்த நாட்டுக்காகவோ இல்லை ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காகவோ ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஹிஸ்ட்ரி வந்து ஒரு சாதாரண மனிதர்களை தூண்டும் அப்படின்னு சொல்றார். வாட் டஸ் தி ஃப்ரேஸ் கிரேட் ட்ராமா ரெஃபர் டு? நான் இதை நடத்தும் போதே சொன்னேன், கிரேட் ட்ராமா அப்படின்னு ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுறது இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூமெண்ட். இங்கே இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை தான் ஒரு கிரேட் ட்ராமா அப்படின்னு சொல்றார். வை ஆர் தி ஃப்ரீடம்? என்ன அது கிரேட் ட்ராமா அப்படின்னா நம்ம சொல்வோம் இல்லையா நம்ம வாழற வாழ்க்கையே ஒரு ட்ராமா தான், இந்த பூமியில நம்ம எல்லாமே நடிகர்கள். ஸோ அந்த மாதிரி தான். ஏன் இதை ட்ராமா அப்படின்னு சொல்றாருன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம வந்து பண்ண வேண்டியதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் கிரேட் ட்ராமா அப்படின்னு மீன் பண்றாரு இந்தியாவோட சுதந்திரத்தை. why are the freedom fighters under Gandhi not afraid of anything? ஸோ ஏன் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து காந்தி கீழே பயப்படுறதில்லை அப்படின்னா தி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்டர் காந்தி டூ எவ்ரிதிங் வித் நோ ரூம் ஃபார் சீக்ரஸி ஆர் ஹைடிங். ஸோ காந்தி கீழே போராடும் எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களும் எதையும் மறைச்சியோ ஒளிச்சியோ செய்யறதில்லை, எல்லாத்தையும் வெளிப்படையாக செய்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க வெளிப்படையாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்கனாலே தைரியம் இருந்தால் மட்டும்தான் வெளிப்படையாக செய்ய முடியும். ஸோ அதனால கீழே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பிரேவான ஆட்கள். ஸோ காந்திஜி அந்த மாதிரி தான் கீழே இருக்கும் விடுதலை போராட்ட வீரர்களையும் எடுத்துட்டு போறாரு அப்படின்றத எங்க சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அடிஷ்னல் கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஜவஹர்லால் நேரு பிகேன் ரைட்டிங் லெட்டர்ஸ் டு ஹிஸ் யங் டாட்டர் இந்திரா இன் தி சம்மர் ஆஃப்? எப்போத்துலேருந்து எழுத ஆரம்பிக்கிறாரு? 1928 எழுதிட்டாரு. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற பர்த்டே லெட்டர்ன்றது தான் October 26, 1930 எழுதினது. ஆனால் 1928 அவர் எழுதிட்டு இருக்கார். இந்திரா வாஸ் ரிசைடிங் இன் டேஷ் அட் தி டைம் ஜவஹர்லால் நேரு பிகேன் ரைட்டிங் லெட்டர்ஸ் ஃபார் ஹர். ஸோ எப்போத்துலேருந்து ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு லெட்டர் எழுதுறாருன்னா அவர் பல ஜெயிலில் இருக்கும்பொழுது இந்திரா வந்து முசூரி அவங்களோட சொந்த ஊர் அவங்க வீட்டில் இருக்கும்பொழுது இந்த லெட்டர்ஸ் எழுதுறாரு. இந்திரா வாஸ்
about to turn dash in 1930. ஸோ 1930ல இந்திரா காந்திக்கு எத்தனை வயசு அப்படின்னா 13 வயசு. ஸோ இதான் நம்ம கொடுத்துருக்கோம் பர்த்டே லெட்டர். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1930 30ல் அந்த 3 இருக்கு பாருங்க. ஸோ அதனால 3, ஸோ 13. ஸோ 13 வயசுல தான் அவங்க 1930ல உங்களுக்கு 13 வயசு ஆகும்போது தான் பர்த்டே லெட்டரை ஜவஹர்லால் நேரு எழுதுறார். தி லெட்டர் ரிட்டன் பை நேரு ஃப்ரம் வேரியஸ் prisons in British India to his daughter Indira were published in 1942 as a book called 1942ல இந்திரா காந்திக்கு நேரு எழுதின எல்லா லெட்டரோட கம்பைலேஷனை சேர்த்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புக்கு பேர் என்னது? கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. அதில் எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னா 196 லெட்டர். எப்போவுமே இந்த மாதிரி நம்பர்ஸில் வரதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்பர்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. இந்த ப்ரோஸ்ன்னு இல்லை, ப்ரோஸாக இருக்கட்டும், போயமாக இருக்கட்டும், மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் எந்த டாபிக் படித்தாலுமே சரி, நம்பர்ஸாக வர டீட்டெயில்ஸை நீங்கள் எப்போவுமே நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா குழப்பறதுக்காக அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதோட தி பர்த்டே லெட்டர் அப்படின்ற ப்ரோஸை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். அப்புறம் பர்த்டே லெட்டரில் இந்திரா காந்திக்கு ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கும் சினானியம்ஸ் பார்த்தாச்சு. புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்கிற கொஷின், நேருவை பற்றின கொஷின்ஸ், அதுக்கப்புறமா அடிஷ்னலான கொஷின்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட இந்த ப்ரோஸ் பர்த்டே லெட்டர் அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருந்த கொஷின்ஸையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ் நம்பர் 13 தி நோஸ் ஜுவல் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் பார்க்க போகிறோம். இது ராஜகோபாலாச்சாரி அப்படின்றவரால் எழுதப்பட்டது. இவர் முன்னாள் நம்மளோட தமிழ்நாடோட சிஎம்மாக இருந்தவரும், ஸோ ஒரு காங்கிரஸ் கட்சி உறுப்பினரும் ராஜகோபாலாச்சாரி. ஸோ அவரால் எழுதப்பட்டது தான் இந்த ப்ரோஸ். ஸோ இந்த ப்ரோஸ் வந்து நான் சின்னதாக வந்து சொல்லிடுறேன். ஒரு வீட்டில் ஒரு மூக்குத்தி காணாமல் போயிடுது. அது இன்னொரு வீட்டில் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ கண்டுபிடிக்கப்படும் வீட்டில் இருப்பவர்களோட நிலைமை என்ன அப்படின்றதான் இந்த ப்ரோஸ் தி நோஸ் ஜுவல். ஸோ நோஸ் ஜுவல் அப்படின்னா மூக்குத்தி. ஸோ எந்த ப்ரோஸ் எடுத்தாலும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அதில் இருக்கும் கேரக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். இந்த ப்ரோஸில் வரது முக்கியமான 2 கேரக்டர், ராமையா மற்றும் அவரோட மனைவி. ஸோ ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். அதுக்கப்புறம் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பேரோ, சிட்டுக்குருவி. அந்த ராமையா வீட்டில் இந்த சிட்டுக்குருவி கூடு கட்டியிருக்கும். ஸோ ஒரு ஆண் பெண் சிட்டுக்குருவி மற்றும் வந்து அதோடைய முட்டைகள், சின்ன குருவிகள்லாம் இருக்குது. அடுத்தது அவங்களோட இந்த ராமையாவோட பக்கத்து வீட்டுக்காரர், அவர் தான் ராமநாதம் அப்படின்றவர். அந்த ராமநாதத்தோட மனைவி தான் மீனாட்சி அம்மாள் அப்படின்றவங்க. மீனாட்சி அம்மாளுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஸோ ராமநாதம், மீனாட்சி அம்மாள் மற்றும் அவங்க பொண்ணு இவங்கெல்லாம் வசிக்கிற வீட்டில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க பேர் குப்பாயி. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோஸில் வர முக்கியமான கேரக்டர்ஸ். ராமையா வாஸ் அ சிம்பிள் மேன் லிவிங் இன் தி டவுன். ராமையா அப்படின்றவர் ஒரு டவுனில் வாழ்ந்துட்டு இருக்கும் ஒரு சாதாரண மனிதர். ஹி லிவ்டு வித் ஹிஸ் ஒய்ஃப் இன் அ நைஸ் ஹவுஸ் மேட் ஆஃப் டைல்டு ரூஃப். டைல்டு ரூஃப் அப்படின்னா ஓடு வீடு. ஸோ அவரும் ஒரு மனைவியும் ஒரு அழகான ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹி வாஸ் நாட் ரிச் பட் ஹீ குட் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. ராமையா என்னதான் பணக்காரராக இல்லை அப்படின்னாலும் அவரால் அவர் குடும்பத்தை வந்து தன்னிச்சையாக பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு பணம் அவர்கிட்ட இருக்கு. 2 sparrows build a nest in a nice spot in the roof of ராமையாஸ் ஹவுஸ். 2 sparrow அதாவது 2 சிட்டுக்குருவி ராமையாவோட வீட்டில் ஒரு ரூஃப்ல, ஒரு ஓடுல, ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு. அண்ட் தி மதர் பேர்ட் லேட் ஹர் எக் இன் இட். அதுலயும் அந்த 2 சிட்டுக்குருவில ஒரு அப்பா சிட்டுக்குருவி, ஒரு அம்மா சிட்டுக்குருவி. அந்த அம்மா சிட்டுக்குருவி நிறைய முட்டைகள் வந்து அந்த கூடுல வச்சிருக்கு. ஸோ இப்போ மை டியர் பிஹைண்ட் தி மேல் ஸ்பேரோ. இப்போ கான்வர்சேஷன் அந்த 2 சிட்டுக்குருவிக்கு நடுவில் இருக்கிறது இப்போ வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த வந்து ஆம்பளை சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா, அது தன் மனைவியை வந்து கூப்பிடுது மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ் அப்படின்னு மனைவி சிட்டுக்குருவி கேட்குது, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒய் டஸ் தி லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் ஆல்வேஸ் குவாரல் வித் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னு மேல் சிட்டுக்குருவி ஃபீமேல் கிட்ட கேட்குது. அதாவது ஏன் இந்த வீட்டில் இருக்கும் பொம்பளை, அதாவது அவங்க அந்த ராமையாவோட வீட்டில் இருக்காங்களே, ராமையா வீட்டில் இருக்கும் அந்த பொம்பளை அப்படின்னா ராமையோட மனைவி, ஏன் இப்போ பார்த்தாலும் ராமையோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் சிட்டுக்குருவி அந்த பெண் கிட்ட கேட்குது. ஹவ் ஆம் ஐ டு நோ செட் தி ஃபீமேல் பேர்ட். ஸோ அந்த பெண் சிட்டுக்குருவி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இந்த பேராகிராஃப்ல முக்கியமான ஒரு சினானியம் குவாரல் அப்படின்றது கண்டினியூவஸ்லி ஃபைட்டிங், அதாவது இடைவிடாமல் சண்டை போட்டுக்கிட்டே, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் குவாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் அஸ் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெண் சிட்டுக்குருவி ஆண்கிட்ட சொல்லுது. நம்ம வேலையை பார்ப்போம், யார் வீட்டில் யார் சண்டை போட்டால் உனக்கு என்ன. ஸோ அந்த தோணியில் பெண் சிட்டுக்குருவி ஆண்கிட்ட கேட்குது. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட் செட் தி மேல் ஸ்பேரோ. ஸோ நீ எப்போ பார்த்தாலும் வந்து சுயநலமாகவே இருக்க அப்படின்னு ஆண் சிட்டுக்குருவி பெண் கிட்ட சொல்லுது. ஓகேவா? அண்ட் ஆடட் ஷுட் வி நாட் ஹெல்ப் திஸ் புவர் ராமையா. ஸோ இதை கேட்டுட்டு அந்த ஆண் குருவி வந்து கேட்குது, சரி நம்ம வேணா அந்த ராமையாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. தி ஃபீமேல் ஸ்பேரோ செட் வித் டிஸ்டான். டிஸ்டான் அப்படின்னா ஃபீலிங் ஆஃப்
ஆஃப் கண்டெம்ட் ஆர் ஸ்கான், வேற வேலையே இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல்ல லெட் மீ சி வாட் ஹெல்ப் யூ கேன் டூ ஃபார் ஹிம், ப்ளீஸ் டூ நாட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன் அஸ், சி தட் தி கேட் டஸ் நாட் கம் நியர் அவர்னஸ், தட் வுட் பி இனஃப் ஃபார் யூ அண்ட் மீ. ஸோ இந்த வந்து ஒரு மாதிரி கோவமான அந்த பெண் சிட்டுக்குருவி, டிஸ்டேன் அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் கண்டெம்ட் ஆர் ஸ்கான், அதாவது ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த எரிச்சலான அந்த ஃபீமேல் அந்த பெண் குருவி வந்து சொல்லுது, நம்ம வேலையை பார்ப்போம், நீ அவருக்கு போய் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும், எப்போவுமே நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு விஷயத்துல நம்ம போயிட்டு மூக்க நுழைக்க கூடாது, நாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கூட்டிக்கிட்ட பூனை வராமல் பாதுகாத்தாலே நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு இது போதும், இதை தவிர்த்து நீ வேற விஷயத்தெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கோவமா அந்த பெண் குருவி ஆண் கிட்ட சொல்லுது. Somewhere in the muck heap lay a diamond nose jewel. ஸோ வந்து அந்த ஆண் சிட்டுக்குருவி எங்கேயோ வெளியே பறந்துட்டு போயிருக்கும்போது ஒரு குப்பை மேடு பார்க்குது, அதான் மக் ஹெப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குப்பை மேடு. அந்த குப்பை மேடில் ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல், ஒரு டைமண்ட் மூக்குத்தி, ஒரு வைர மூக்குத்தியை பார்த்ததா இந்த ஆண் சிட்டுக்குருவி சொல்லுது. தி மேல் பேர்ட் பிக் இட் அப் அண்ட் கேம் டு தி நெஸ்ட் வித் தி ஷைனிங் ஸ்டட் இன் ஹிஸ் பீக் அண்ட் செட் டு ஹிஸ் வைஃப், லுக் டு யூ லைக் திஸ் அப்படின்னு கேட்குது. அதாவது அந்த ஆண் சிட்டுக்குருவி போகிற வழியில் ஒரு டைமண்ட், அதாவது வைர மூக்குத்தியை பார்த்துருச்சு. ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வைர மூக்குத்தி அதோட அழகுல பீக்ல வந்து குத்தி எடுத்துட்டு வந்து தன்னுடைய வைஃப், அதாவது அந்த பெண் சிட்டுக்குருவி கிட்ட கேக்குது, உனக்கு இது வேணுமா, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. தி வைஃப் பேர்ட் ரிப்ளைட், வாட் ஐ எம் டு டூ வித் டைமண்ட் நோஸ்டட் ஆர் வித் இயரிங், நான் மூக்குத்தியோ இல்லை கம்மலையோ வைர கம்மலையோ வைர மூக்குத்தியோ வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குருவி கேக்குது. ஃபைண்ட் சம் கிரப், தி யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி. கிரப் அப்படின்னா ஃபுட், போயிட்டு ஏதாவது சாப்பாடு கிடைச்சா எடுத்துட்டு வா, ஏன்னா குழந்தைங்களாம் வந்து பசியா இருக்காங்க, அந்த வேலையை போய் பாரு, அதை விட்டுட்டு வந்து ஏன் இந்த மூக்குத்தி இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி அந்த பெண் குருவி ஆண் கிட்ட சொல்லுது. The bird dropped the diamond stud on the floor and went out in search for little warmth for the young ones. ஸோ அப்போ அந்த ஆண்குருவி என்ன பண்ணுதா, தன் வாயில் வச்சிருந்தா அந்த மூக்கில் வச்சிருந்தா அந்த வைர மூக்குத்தியை தரையில் போட்டுட்டு, அதாவது ஏன்னா ராமையா வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஸோ அதனால் அப்படியே தரையில் போட்டுட்டு தன் வந்து குஞ்சுகளுக்காக வந்து புழுகள் தேடுறது, என்ன சாப்பிட்றதுக்கு லிட்டில் வார்ம்ஸ் தேடுறதுக்காக ஆண்குருவி சென்றுச்சு. ராமையாஸ் ஒய்ஃப் நோட்டிஸ் தி ஜுவல் as she was sweeping the floor. ஸ்வீப்பிங் அப்படின்னா பெருக்கிறது. ஸோ வந்து ராமையாவோட ஒய்ஃப் வந்து வீட்டை பெருக்கும்பொழுது இந்த கீழே ஒரு வைர மூக்குத்தி கிடக்கிறத பார்க்குறாங்க. She picked it up with delight and wore it. ஸோ அவங்க வந்து சந்தோஷமா அதை எடுத்து அவங்க வந்து அதை போட்டுக்கும் செஞ்சுட்டாங்க. ஓகேவா? wore it அப்படின்னா அவங்க போட்டுக்கிட்டாங்க, டிலைட் அப்படின்னா ரொம்ப பெரிய சந்தோஷம். ராமையா questioned her angrily, how did you get this diamond stud? ஸோ ராமையா பார்த்துட்டாரு. ஸோ மனைவி கிட்ட கேட்குறாரு, உனக்கு எப்படி இந்த வைரம் மூக்குத்தி அப்படின்ட்டு. I found it lying here yesterday and took it. ஸோ மனைவி சொல்றாங்க, நான் இங்க தரையில விழுந்ததை பார்த்தேன், அதனால நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. தட் இஸ் ஆல், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு ராமையோட மனைவி சொல்றாங்க. we should go and hand over it to the village magistrate. ஸோ வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா அந்த ஊரையே வந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து நாட்டாம அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வந்து ஊர் மேஜிஸ்ட்ரேட், வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் நம்ம இந்த மூக்குத்தியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா சொல்றார். இஃப் டுமாரோ தி போலீஸ் ஷுட் கம் அண்ட் சர்ச் அவர் ஹவுஸ், இட் வில் பி டிஸ்கிரேஸ் டு இட். ஸோ நாளைக்கு இந்த மூக்குத்தி தொலைஞ்சவங்க காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து எல்லா வீடியோ சர்ச் பண்ண போய் நம்ம வீட்டில் இந்த மூக்குத்தி கிடைச்சிருந்தா நமக்கு பெரிய அவமானம், டிஸ்கிரேஸ் அப்படின்னா ரொம்ப அவமானம், தலைக்குனிவாயிடும். ஸோ அதனால நாமளே எடுத்துட்டு போய் வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த வைர முக்குத்தியை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வந்து சொல்றார். இன் மீனாட்சி அம்மாள் ஹவுஸ் நியர்பை. ஸோ ராமையா வீட்டில் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அது வந்து மீனாட்சி அம்மாள் அப்படின்றவங்களோட வீடு. தி டாக் வென்ட் திஸ், அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பேச்சு சத்தம் கேட்குது. ஓகேவா? ஐ ஃபர்காட் அண்ட் லெஃப்ட் இட் இன் தி பாத்ரூம். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் வந்து மறந்து அதை பாத்ரூமில் வச்சுட்டேன். குப்பாயி தி சர்வன்ட் உமன் மஸ்ட் ஹவ் ஸ்வீப் இட் அவுட். ஸோ வந்து குப்பாயி தான் வந்து ஸ்வீப் அப்படின்னா வந்து பெருக்கி தள்ளிட்டாங்க. ஸோ குப்பாயி வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க போல. ஸோ மீனாட்சி அம்மாளோட வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் குப்பாயி, அவங்க வந்து இதை பெருக்கி தள்ளிட்டாங்க. ஷீ இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னரண்ட். ஸோ அவங்க வந்து அந்த குப்பாயி வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக, அதாவது சரியாக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இக்னரண்ட் அப்படின்னா எதையும் கவனிச்சு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை யார் சொல்கிறா அப்படின்னா தி மதர் மீனாட்சி அம்மாள் கன்சோல்டர் லிட்டில் கேர்ள் சேயிங். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இது வந்து மீனாட்சி அம்மாள் வீட்டில் அவங்களோட சின்ன பொண்ணு ஒன்று இருக்குது, அந்த பொண்ணு தான் இந்த டைலாக் சொல்லுது. ஓகேவா? ஸோ இவங்க பேசுறது, அந்த மீனாட்சி அம்மாள் வீட்டில் பேசுறது இப்போ ராமையா வீட்டில் கேட்குது. ஓகேவா? ஸோ வந்து என்ன அப்படின்னா குப்பாயி தான் வந்து பெருக்கி தள்ளிட்டாங்க, நான் வந்து பாத்ரூம்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டு அது குப்பாயி வந்து பெருக்கி தள்ளிட்டாங்க. அவங்க வந்து எப்போவுமே கேர்லெஸ்ஸாகவும் எதையுமே கவனித்து செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா அந்த பொண்ணு குப்பாயி மேலே வந்து அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தி மதர் மீனாட்சி அம்மாள் கன்சோல்டு ஹர் லிட்டில் கேர்ள் சேயிங். ஸோ கன்சோல்டு அப்படின்னா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. லெட் அஸ் சர்ச்
search and find it. Don't tell father yet. He would go into a rage if he know that you had lost the diamond nosted. ஸோ நாம தேடி கண்டுபிடிப்போம், வெயிட் பண்ணு. ஆனால் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லாத. அவருக்கு மட்டும் இந்த வைர மூக்குத்தி காணாம போனது தெரிஞ்சது அப்படின்னா, ரேஜ் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கோவத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பொண்ணுக்கிட்ட சொல்றாங்க. வாட் இஸ் தி சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங்? ஸோ விஸ்பரிங் அப்படின்னா முணுமுணுக்கிறது. ஓகேவா? என்ன ரெண்டு பேரும் முணுமுணுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்க்டு ராமநாதம். ராமநாதம் அப்படின்றது தான் மீனாட்சி அம்மாளோட ஹஸ்பண்ட், அதாவது அந்த சின்ன பொண்ணுடைய அப்பா. இப்போ இவ்வளோ நேரம் அவங்க அப்பா அப்பான்னு பேசிட்டு இருந்தாங்களா, அந்த அப்பா தான் ராமநாதம். ஸோ அவர் வந்து கேட்டுட்டார், அம்மாவும் பொண்ணும் பேசுறத ஏதோ வந்து சீக்ரெட் வந்து குசுகுசுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டாரு. என்ன சீக்ரெட் அப்படின்ட்டு ராமநாதம் கேட்டதுனால அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வேற சாய்ஸே இல்லாம என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. தி லாஸ் ஆஃப் தி ஜுவல் ஹேட் டு பி அட்மிட்டட். ஸோ அதனால வந்து அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வேற சாய்ஸே இல்லை, அவங்க மூக்குத்தி தொலைஞ்சு போனதை அப்பா கிட்ட ஒத்துக்கிறாங்க. சூன் தி ஹோல் வில்லேஜ் நியூ அபவுட் இட். ஸோ அதனால அந்த ஊருக்கே வந்து இந்த மாதிரி அவங்களோட மூக்குத்தி வைர மூக்குத்தி காணாம போயிடுச்சுன்றது ஊர் ஃபுல்லாக தெரிய வருது. தி மெய்ட் சர்வன்ட் குப்பாயி வாஸ் சஸ்பெக்டட் பை எவ்ரி ஒன் டு ஹேவ் ஸ்டோலன் இட். ஸோ அப்படின்னா குப்பாயி தான் அதை திருடி இருப்பாங்க. ஸோ சஸ்பெக்டட் அப்படின்னா இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரோட அந்த சந்தேகமும் குப்பாயி மேலே திரும்புது. தி போலீஸ் கேம் அண்ட் சர்ச்டு ஹர் ஹட் பட் குட் நாட் ஃபைண்ட் நத்திங். அதனால போலீஸ் வந்து குப்பாயி வீடை ஃபுல்லாக தேடுறாங்க, ஆனால் அங்கே எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த தகவல் எல்லாமே இப்போ வந்து ராமையாவோட காதுக்கும் வருது. ராமையாஸ் ஹார்ட் வாஸ் இன் அ ஃப்ளட்டர். ஃப்ளட்டர்னா வந்து அப்படியே மனசு பதறது, அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது, பதறது. ஸோ ஃப்ளட்டர் அப்படின்னா டு ஃப்ளாப் ஆர் வே குவிக்லி பட் இர்ரெகுலர்லி. ஸோ ராமையோட மனசு படபடன்னு ஆயிடுச்சு. ராமையாஸ் ஒய்ஃப் புட் தி ஸ்ட்ரெட் அவே இன் ஹர் பாக்ஸ். ஸோ மூக்குலேருந்து கைட்டி அந்த வைர மூக்குத்தியை அந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டாங்க. சூன் ஷீ டெவலப்ட் அ சிவியர் ஃபீவர் அண்ட் வாஸ் கன்ஃபைன்டு டு ஹர் பெட். ஸோ அவங்களுக்கு இந்த பயத்தில், அதாவது போலீஸ் எல்லார் வீடியோ இப்போ தேட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயத்தில் அவங்களுக்கு ஃபீவரும் வந்துருச்சு. அவங்க வந்து படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. கன்ஃபைன்டு டு தி பெட் அப்படின்னா பெட்டை விட்டு இறங்குறதே இல்லை, அந்த அளவுக்கு காய்ச்சல். அவங்க வந்து பெட்டாக படுத்துட்டாங்க. நோ ஒன் தாட் ஆஃப் சர்ச்சிங் தயர் ஹவுஸ். ஸோ ஆனால் யாருமே வந்து இவங்க, அதாவது ராமையா குப்பாயி வீடை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு பறவை, ஒரு சிட்டுக்குருவி குப்பமேட்டில் கடந்ததை எடுத்துகிட்டு வந்து தான் வந்து ராமையா வீட்டில் போட்டிருக்கு. ஸோ ராமையா மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. என்னதான் இருந்தாலும் ராமையாவோட வீட்டை யாரும் தேடவும் இல்லை. ஆனால் இவங்க கிட்ட அந்த மூக்குத்தி இருக்கிறதுனால இவங்களுக்கு பயமா இருக்கு. ஒரு வேளை எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா எல்லா வீடியோ சர்ச் பண்ண வந்து இந்த வீடியோ சர்ச் பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்றது ராமையாவுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து ரொம்ப பயமா இருக்கு. தி ஹீ ஸ்பேரோ செட். ஹீ ஸ்பேரோ அப்படின்னா மேல் ஸ்பேரோ. இங்கே வந்து ஹீ அப்படின்ற அந்த ப்ரொனோன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால ஹீ அப்படின்றத அந்த மேல் ஸ்பேரோ, அந்த ஆண் குருவி வந்து சொல்லுது. லுக் அட் தி ஃபன் மை டியர், தி லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் இஸ் ஸ்கேட் அண்ட் இஸ் டவுன் வித் ஃபீவர். பாத்தியா இங்கே அந்த அந்த பொம்பளை கிட்ட அந்த நகை கிடைச்சதுக்கு அப்புறமும் நிம்மதி இல்லாமல் அது பயந்துருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை குருவி பெண் குருவி கிட்ட சொல்லுது. நைஸ் ஃபன் இன்டீட். ஸோ இன்டீட் அப்படின்னா நல்ல ஒரு ஃபேக்ட், சம விஷயம் அப்படின்ட்டு. செட் தி ஷீ ஸ்பேரோ. ஸோ வந்து பெண் குருவி சொல்லுது, சம விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தி புவர் விமன் இஸ் இன் பேனிக். ஸோ பேனிக் அப்படின்னா சம பயம் அப்படின்ட்டு. த ஃபீவர் மே பி தி எண்ட் ஆஃப் ஹர் அண்ட் அ குட் திங் டு செட் தி க்ரூயல் மேல் ஸ்பேரோ. ஸோ அந்த பொம்பளை செம்மையாக பயந்துருச்சு, இந்த ஃபீவரோட அது காலின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு விதத்தில் பார்த்தா இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் குருவி, க்ரூயல் அப்படின்னா வந்து கொஞ்சம் மனசாட்சி இல்லாமல் அந்த ஆண் குருவி பேசுகிற மாதிரி இருக்கு. ஏன்னா ராமையா தப்பிச்சிட்டாரு அப்படின்ற அந்த ஆங்கிளில் வந்து அந்த ஆண் குருவி பேசிட்டு இருக்கு. இட் இஸ் ஆல் யுவர் டூயிங், யூ பாட் அண்ட் த்ரோ இட் ஹியர் அண்ட் டெம்ப்டட் ஹர். ஸோ அந்த பெண் குருவி சொல்லுது, நீ தான் அது சும்மா அங்கே கிடந்துச்சு, அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு அவளை வந்து நீ வந்து ஆசை தூண்டி விட்டுட்ட. டெம்ப்டட் அப்படின்னா ஆசை தூண்டி விட்டுட்ட அப்படின்னு பெண் குருவி சொல்லுது. தி மேல் பேர்ட் ஆன்சர்ட் கிரேவ்லி. கிரேவ்லி அப்படின்னா ரொம்ப சீரியஸாக சொல்லுது. டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் தி திங்? ஆமாம், நான் தான் எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஆனால் நான் என்ன கம்பல்சரி அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா? இல்லை, அது அவங்களா தானே சூஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு ஆண் குருவி சொல்லுது. திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் வென் ஹியூமன் ஆர் பீயிங் கிரீடி. இது எப்போ நடக்கும் அப்படின்னா மனிதர்கள் வந்து பேராசையோடு இருக்கும்போது தான் அடுத்தவங்கள வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அவங்க அனுபவிக்கிறது நான் எடுத்துட்டு வந்து போட்டதுனால இல்லை, அவங்களோட அந்த கிரீடி, அந்த பேராசை காரணமாக தான் இப்போ இந்த விளைவை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண் குருவி வந்து பெண் குருவி கிட்ட சொல்லுது. ரைட்லி செட், வி ஷுட் நெவர் பி கிரீடி ஃபார் வாட் பிலாங்ஸ் டு அதர். ஆமாம், கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு அந்த பெண் குருவி சொல்லுது. ஆமாம், நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. கம் லெட்ஸ் கோ அஸ் நவ் அண்ட் பிரிங் சம் வார்ம்ஸ் ஃபார் தி யங் ஒன். வா, நம்ம வெளியே போயிட்டு நம்மளோட குழந்தைங்களுக்கு சில அந்த புழுக்கள்லாம் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஆண் குருவியும் பெண் குருவியும் அண்ட் தி டூ ஃப்ளூவர்ட் ரெண்டும் பறந்து போயிடுச்சு. ராமையா அண்ட் ஹிஸ் வைஃப் ஸ்பெண்ட் தி ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இன் ஃபியர் ஆஃப் பீயிங் காட். அதிலிருந்து ராமையாவும் அவரோட மனைவியும் அவங்க வாழ்நாள் முழுக்க எங்கேயாவது இந்த மூக்குத்தி நம்ம கிட்ட தான் இருக்குன்றதை யாராவது
கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மூக்குத்தியை யூஸ் பண்ணவும் முடியல, நிம்மதியா வாழவும் முடியல. தி டைமண்ட் நோஸ் ஜுவல் மே ஸ்டில் பி வித் them பட் தி ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட் வாஸ் ஈவன் மோர். என்னதான் அவங்க கிட்ட டைமண்ட் மூக்குத்தியே கையில இருந்தாலும் அவங்களால நிம்மதியா வாழ முடியல. ஏன் அப்படின்னா யாராவது வந்து அவங்கள பிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்றதோட இந்த கதை முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இது நம்ம வந்து பழைய இதுல ஒரு ப்ராவர்ப் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, வந்து மடியில் கனம் இருந்தால் தான் பயம் இருக்குன்ற மாதிரி. ஸோ வந்து இவங்க கிட்ட அந்த பொருள், அதாவது இவங்களுக்கே இல்லாத பொருள் இவங்க கிட்ட இருந்தாலும், என்னதான் அந்த பணம் இவங்க கிட்ட இருந்தாலும், அது டைமண்டாகவே இருந்தாலும் அது அடுத்தவங்க பொருள் அப்படின்றதுனால அதை வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது, கஷ்டம் மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரோஸை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம அபவுட் தி ஆத்தர் ராஜாஜி பற்றி பார்ப்போம். ஸோ அபவுட் தி ஆத்தர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய தலைவர்களையே சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து ராஜகோபாலாச்சாரி தான். ஸோ 1878 1972 வரைக்கும் வாழ்ந்தவர். இன்ஃபார்மலி கால் ராஜாஜி வாஸ் அன் இந்தியன் பொலிட்டீஷியன், இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிஸ்ட், லாயர், ரைட்டர், ஹிஸ்டாரியன் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன். ஸோ அவர் வந்து பொலிட்டீஷியனாகவும் இருந்திருக்காரு, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு, அவர் ஒரு லாயர், ஒரு எழுத்தாளர், ஒரு ஹிஸ்டாரியன், ஒரு வரலாற்று அறிஞர் மற்றும் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன். அதாவது ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா தன் நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்காக உழைத்தவர். ராஜகோபாலாச்சாரி was born in a village of Thorappalli in the Krishnagiri district. So Thorappalli அப்படின்ற ஊர்ல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவர். ராஜகோபாலாச்சாரி was the last governor general of India as India soon become a republic in 1950. ஸோ அப்போ இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரலா இருந்தது ராஜகோபாலாச்சாரி. ஸோ அதாவது கவர்னர் ஜெனரலா லாஸ்டா இருந்த ராஜகோபாலாச்சாரி, இந்தியன் வந்து கவர்னர் ஜெனரலா இருந்ததும் ராஜகோபாலாச்சாரி தான். Furthermore, he was the first Indian born governor general since before him the post were held by British national. ஸோ ராஜகோபாலாச்சாரி மட்டும் தான் இந்தியனா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்காரு. இவருக்கு முன்னாடி ஒருத்தர் கூட இந்தியன் கிடையாது. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் தான் கவர்னர் ஜெனரலா இந்தியாவுக்கு இருந்திருக்காங்க. He also served as a leader of Indian National Congress, premier of the Madras Presidency, governor of West Bengal, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியன் யூனியன் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். ஸோ அப்புறம் இந்தியா அவர் வந்து மெயினாக வந்து காங்கிரஸில் தான், அவரோட கட்சி வந்து காங்கிரஸ் தான். அது இல்லாமல் மெட்ராஸ் பிரசிடென்சியோட ப்ரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பதவியில் இருந்திருக்காரு. அப்புறம் வெஸ்ட் பெங்காலோடைய கவர்னராக இருந்திருக்காரு. இந்திய சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. மெட்ராஸ் ஸ்டேட் அப்போ வந்து தமிழ்நாடுன்ற ஸ்டேட் இல்லை, அப்போ வந்து இந்திய சுதந்திரம் வாங்கும்போது இது மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு தான் இருந்துச்சு. அதோடைய சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் of India's highest civilian award, the Bharat Ratna. இவரும் வந்து இந்தியாவில் வந்து பாரத் ரத்னா அவார்டு வாங்கல ஒருத்தவரில் ராஜகோபாலாச்சாரியும் ஒருத்தவர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆத்தர் பற்றி புக்லேருந்து கொடுத்துருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம மிக பார்த்துட்டோம். Choose the correct synonym for the italicized word. ஸோ இதுக்கான கரெக்ட் மீனிங் என்னன்னு பார்ப்போம். நைஸ், ஃபன், இன்டீட். இன்டீட் அப்படின்னா இன்ஃபேக்ட், ஆமால அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறோம் அப்படின்னா இன்டீட், ஆமால அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்டீட். தி புவர் உமன் இஸ் இன் அ பேனிக். பேனிக் அட்டாக் அப்படின்னா பயம், செம்ம பயத்தை தான் பேனிக்னு சொல்லுவாங்க. அப்போனா கொடுத்துருக்கும் ஆப்ஷனில் ஃபியர் மட்டும்தான் வரும். ஸோ நான் ஆப்ஷன்ஸ் கரெக்ட் ஆப்ஷனை ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் அந்த பிளாக்ல ஹைலைட் பண்ண அந்த வார்த்தைக்கு ரெட்டில் ஹைலைட் பண்ண வார்த்தை தான் கரெக்ட் மீனிங். ஓகேவா? தி மதர் கன்சோல்டு ஹர் லிட்டில் கேர்ள். கன்சோல்டு அப்படின்னா ஆறுதல் சொல்றது. ஸோ அதுக்கான சினானியம் confronted அப்படின்றது. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட். செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா ஈகோயிஸ்டிக், தன்னலமாக வந்து செயல்படுறது, சுயநலமாக இருக்கிறது தான் செல்ஃப் சென்டர்ட் அப்படின்வாங்க. அதோட சினானியம் ஈகோயிஸ்டிக். வாட் இஸ் தி சீக்ரெட்? யூ ஆர் விஸ்பரிங். விஸ்பரிங் அப்படின்னா மர்மரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, முணுமுணுக்கிறது தான் விஸ்பரிங் அப்படின்வாங்க. ஸோ இந்த பிளாக்ல ஹைலைட் பண்ணியிருக்கும் வார்த்தையோட கரெக்ட் சினானியம் வந்து ரெட்ல நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஃபைண்ட் தி ஆண்டனியம் ஃபார் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ். இதெல்லாம் நமக்கு இந்த ப்ரோஸ்க்கு பின்னாடி புக் பேக்கில் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஆண்டனியம்ஸ்லாம் நம்ம பார்த்துப்போம். டிலைட் அப்படின்னா சந்தோஷம், ஆப்போசிட் என்ன அப்படின்னா சாரோ. டிஸ்கிரேஸ் அப்படின்னா அவமானப்படுறது. ஹானர் அப்படின்னா மரியாதையாக இருக்கிறது. கேர்லெஸ் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து சரியாக கவனிக்காமல் பண்ணுறது. கேர்ஃபுல் அப்படின்னா ரொம்ப கேர் எடுத்து பார்த்து பார்த்து பண்ணுறது. சீக்ரெட் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. ஓப்பன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியறது. கன்ஃபைன் அப்படின்னா ஒரு இடத்துலையே வந்து அரெஸ்ட் ஆகி இருக்கிறது, இதுதான் கன்ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ அப்படின்னா நார்மலா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் தான் புக் பேக்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஆண்டனியம்ஸ். ஸோ fill in the blanks. தி ஸ்பாரோ built their nest in the dash. எங்கே கட்டியிருக்கு அப்படின்னா ரூஃபில் கட்டியிருக்கு. தி டைமண்ட் ஜுவல் வாஸ் லேயிங் இன் தி மக் ஹெப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது குப்பையில் தான் கிடந்துச்சு. இந்த மேல் ஸ்பாரோ தான் அதை எடுத்துகிட்டு வந்துச்சு. தி டைமண்ட் ஜுவல் பிலாங்டு டு மீனாட்சி அம்மாள்ஸ் டாட்டர். டேஷ் வாஸ் தி சர்வன்ட் மேட் ஆஃப் மீனாட்சி அம்மாள் குப்பாயி. ராமையா அண்ட் ஹிஸ் வைஃப் லிவ்டு வித் தி ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட். ஸோ இதெல்லாம் தான் இந்த fill in the blanksல. இதெல்லாமே நமக்கு டேரெக்டாக கொஷினாக கொடுப்பாங்க. இந்த ப்ரோஸ் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாதான் இந்த லைனை வச்சு என்ன ஆன்சர் அப்படின்றத உங்களால் ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ண முடியும்.
Answer the following question. Where did the sparrows build the nest? The sparrows built the nest in a nice spot on the roof of Ramaya's house. So sparrows அந்த சிட்டுக்குருவிகள் எங்க வீடு கட்டிருக்குன்னா ராமையாவோட வீட்டில் அதோட ரூஃப்ல அவரோட ரூஃப்ல ஒரு நல்ல இடத்துல கட்டியிருக்கு. Why did the bird drop the diamond stud? The female sparrow did not want the diamond stud, so the male sparrow dropped the diamond stud on the floor and went out. ஸோ அப்போ வந்து அது மேல் ஸ்பேரோ உணவு தேட போன இடத்துல இந்த டைமண்ட் ஸ்டட் அது கிடைச்சிருக்கு. ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட உனக்கு பிடிக்குதான்னு கேட்கும்பொழுது அந்த சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவி வேணான்னு சொன்னதுனால அப்படியே அந்த மேல் சிட்டுக்குருவி அதை போட்டு போயிடுச்சு. வாட் வர் தி வேர்ட்ஸ் ஆஃப் மீனாட்சி அம்மாள் டு ஹர் டாட்டர்? மீனாட்சி அம்மாள் அவங்க பொண்ணுக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மீனாட்சி அம்மாள் டோல்ட் ஹர் டாட்டர் நாட் டு டெல் ஹர் ஃபாதர் அபவுட் தி லாஸ்ட் டைமண்ட் நோஸ்டட். ஸோ அப்பா கிட்ட இந்த வைர மூக்குத்தி தொலைஞ்சதை பற்றி சொல்லாத அப்படின்னு அவங்க சொல்றாங்க. Who was suspected of stealing the diamond nose-stud? ஸோ இந்த மாதிரி கேள்வியில் ரொம்ப முக்கியம். கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோஸ் ஃபுல்லாக தெரிஞ்சாதான் இந்த லைன் முதல்ல எந்த ப்ரோஸ்ன்னு தெரியும். ஸோ ப்ரோஸ் ஃபுல்லாக தெரிஞ்சாதான் யாருக்கு இந்த லைனை சொல்கிறாங்கன்னு தெரியும். ஸோ வந்து டைமண்ட் நோஸ்டட் அப்படின்னாலே தி டைமண்ட் நோஸ், அதாவது தி நோஸ் ஜுவல் அப்படின்ற ப்ரோஸோல் ஞாபகம் வந்துடணும். யாரை முதல் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குப்பாயை தான் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வாட் டிட் ராமையாஸ் வைஃப் டூ வித் தி ஸ்டெட்? ராமையாஸ் வைஃப் புட் தி ஸ்டெட் அவே இன் ஹர் பாக்ஸ். அவங்க ஒரு பெட்டியில் கட்டி வச்சிடுறாங்க. வாட் ஹேப்பன் டு Ramaya's wife at the end? Ramaya's wife fell sick with a fever. She became bedridden. Her rest of the life was spent in fear of being caught by the police. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துடுது. அவங்க பெட்ரிட்டன், பெட்லேருந்தே எழுந்திரிக்க முடியாமல் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களோட லைஃப் லாங் எங்கேயாவது நம்ம இந்த நகை நம்ம கிட்ட தான் இருக்குன்னு போலீஸ் கிட்ட மாட்டிக்க போகிறோமோன்ற பயத்திலே அவங்களோட அந்த இறுதி காலத்தையும் கழிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அடிஷ்னல் கொஷின்ஸும் இருக்குது. ராமையாஸ் ஹவுஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ் ரூஃப், டைல்டு ரூஃப் அப்படின்னா ஓடு வீடு. லெட் அஸ் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ். ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ் டு ஹூம்? ஃபீமேல் ஸ்பேரோ மேல் ஸ்பேரோ கிட்ட சொல்லுது. அக்கார்டிங் டு ஃபீமேல் ஸ்பேரோ வாட் ஷுட் நாட் கம் நியர் தி நெஸ்ட்? கூட்டுக்கு பக்கத்தில் எது வரக்கூடாதுன்னு ஃபீமேல் ஸ்பேரோ நினைக்கிது? கேட், பூனை வரக்கூடாதுன்னு. when the male sparrow showed the diamond nose jewel, the female sparrow asked the male sparrow of look for dash instead. ஸோ வந்து அந்த ஆம்பளை குருவி வந்து அந்த வைர மூக்குத்தியை வந்து பெண் குருவிகிட்ட காட்டும்பொழுது அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இந்த வைர மூக்குத்தியோ கம்மல்லாம் தேவையில்லை, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுது. கிரப் அப்படின்றது தான். ஸோ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஜுவல்ஸுக்கு பதில் கிரப் இருந்தால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுது. தட் மீன்ஸ் ஃபுட். அக்கார்டிங் டு ராமையா தி ஜுவல் நீட் டு பி ஹேண்டட் ஓவர் டு, யார்கிட்ட ராமையா அந்த ஜுவல் கிடைச்சோன்னே கொடுக்கணும்னு நினைச்சாரு, அந்த மூக்குத்தி கிடைச்சோன்னே கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட். போலீஸ் சஸ்பெக்டட் அண்ட் சர்ச் தி ஹட் ஆஃப், யார் வீட்டை போய் போலீஸ் தேடுறாங்கன்னா குப்பாயி வீட்டை தான். டிட் போலீஸ் ஃபவுண்ட் தி நோஸ் ஜுவல் இன் குப்பாயிஸ் ஹவுஸ்? நோ. போலீஸால் குப்பை, ஏன்னா அது குப்பாய் வீட்டிலே இல்லை, ஏன்னா அது ராமையா வீட்டில் இருக்குது. அதனால குப்பாய் வீட்டில் போலீஸ் தேடும்பொழுது அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இதோட இந்த ப்ரோஸ் தி நோஸ் ஜுவல் அப்படின்ற ப்ரோஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் சினானியம், அபவுட் தி ஆத்தர், அதுக்கப்புறம் பாசிபிள் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் முடிஞ்சது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரோஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளோட ப்ரோஸ் நம்பர் 10 சர் ஐசக் நியூட்டன் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது நெத்தானியல் ஹேத்ரோன் அப்படின்றவர் வந்து எழுதின ஒரு ப்ரோஸ் தான். ஓகேவா? நெத்தானியல் ஹேத்ரோன் அப்படின்றவர். ஸோ இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஐசக் நியூட்டனுடைய பிறந்ததுலேருந்து அவர் இறக்குற வரைக்கும் அவர் வாழ்நாளில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட், அதாவது முக்கியமான சம்பவங்கள் தான் இந்த ப்ரோஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பெருசாக கேரக்டர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சர் ஐசக் நியூட்டன், ஸோ அவருடைய லைஃப்பை பற்றி அந்த வரலாறை தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த ப்ரோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் ஐசக் நியூட்டன் ப்ரோஸில் எந்தெந்த அவரோட வயசில் என்னென்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்புறம் இந்த ப்ரோஸில் இருக்கும் சினானியம். ஸோ அதனால் இதில் பெரிய கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. இது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் ப்ரோஸும் கூட. ஸோ நம்ம ப்ரோஸ்குள்ளே போவோம். ஆன் கிறிஸ்மஸ் டே இன் தி இயர் 1642, இந்த வருஷம்லாம் ரொம்ப முக்கியம். 1642ல் ஐசக் நியூட்டன் வாஸ் பார்ன் அட் தி ஸ்மால் வில்லேஜ் ஆஃப் உல்ஸ்தார்ஃபி அப்படின்ற ஒரு இடம். ஓகேவா? அந்த வில்லேஜுக்கு பேர் உல்ஸ்தார்ஃபி அப்படின்ற அந்த வில்லேஜ் இங்கிலாண்டில் வந்து பிறக்கிறாரு. லிட்டில் டிடர்ஸ் மதர் திங் when she beheld her newborn baby. ஸோ அதாவது ஐசக் நியூட்டன் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா கிறிஸ்மஸ் டே. கிறிஸ்மஸ் எப்போ? 25th டிசம்பர். ஸோ 25th டிசம்பர் 1642ல் வந்து பிறக்கிறாரு. எங்கே அப்படின்னா உல்ஸ்தார்ஃபி அப்படின்ற ஒரு வில்லேஜில் இங்கிலாந்து நாட்டில் பிறக்கிறார். ஆனால் அவங்க பிறந்து ஒரு குழந்தையா இருக்கும்பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து இவர் இவ்வளோ பெரிய ஆளாக வளருவார், தட் மீன்ஸ் இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஆவார்ன்றது அந்த குழந்தைய வந்து முதல் கையில் பிஹெல்ட் அப்படின்னா குழந்தைய கையில் வாங்கும்பொழுது அவங்க அம்மாவுக்கு தெரியாது. தட் ஹி வாஸ் டிஸ்டைன்ட் டு எக்ஸ்பிளைன் மெனி மேட்டர் விச் ஹாஸ் பீன் அ மிஸ்ட்ரி எவர் சின்ஸ் தி கிரியேஷன் ஆஃப் தி வேர்ல்ட். மிஸ்ட்ரி அப்படின்னா புரியாத புதிர். ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைய கையில் வாங்கும்பொழுது தெரியாது. இந்த குழந்தை தான் பெருசாக வளர்ந்து உலகத்தில் இதுவரைக்கும் தெரியாத மர்மமான விஷயங்களை கூட இந்த குழந்தை ரிசர்ச் பண்ணி டிஸ்கவர் பண்ண போகுது அப்படின்றது அன்னைக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கும்பொழுது அவங்க அம்மாவுக்கு தெரியாது.
ஐசக்ஸ் ஃபாதர் பீயிங் டெட் மிஸ்ஸஸ் நியூட்டன். ஸோ மிஸ்ஸஸ் நியூட்டன் அப்படின்றது நியூட்டனோட அம்மாவை குறிக்கிறாங்க. வாஸ் மேரிட் அகைன் டு அ கிளர்ஜிமேன் அண்ட் வென்ட் டு ரிசைடட் நார்த் வித் தேம். கிளர்ஜிமேன் அப்படின்னா சர்ச்சில் வேலை செய்கிறவங்க. ஸோ அவங்கள தான் கிளர்ஜிமேன்வாங்க. அவரோட அப்பா நியூட்டன், ஐசக் நியூட்டனோட அப்பா சின்ன வயசுல இறந்துட்டதுனால அவங்க அம்மா வந்து மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கிளர்ஜிமேன், சர்ச்சில் வேலை செய்கிற ஒரு ஆள். ஸோ அவரோட ஊர் வேற, ஓகேவா? ஏன்னா இவர் இருந்தது வந்து உல்ஸ்டார்ஃபி அப்படின்ற ஊரில். இப்போ அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிற ஊர் வந்து நார்த் வித் தேம் அப்படின்ற ஊர். ஸோ ஆனால் வந்து ஐசக்கை அவங்களோட கூட்டிட்டு போகலை. அதுக்கு பதில் அவங்க அம்மா வீட்லேயே, தட் மீன்ஸ் ஐசக்கோடைய பாட்டி வீட்லேயே ஐசக்கை விட்டுட்டு போகிறாங்க. ஐசக் வாஸ் லெஃப்ட் டு தி கேர் ஆஃப் ஹிஸ் குட் old grandmother who was very kind to him and sent him to school. ஸோ அதனால அவங்க அம்மா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஐசக் அவங்க பாட்டி வீட்டிலே விட்டுட்டு போகிறாங்க. அவங்க பாட்டி ஒரு நல்ல தன்மையான ஒரு ஆள், ஒரு பாசமான ஒரு ஆள். அதுவும் இல்லாமல் ஐசக்கை அங்கே தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. In his early years, Isaac was chiefly remarkable for his ingenuity in all mechanical occupation. சின்ன வயசாக இருக்கும் பொழுதே ஐசக்கு வந்து இந்த மெக்கானிக்கல் விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்க்ரூ, ஸ்பேனர், அப்புறம் பொம்மை கொடுத்தா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது, அதை பிரித்து போட்டு திருப்பி அசம்பிள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இன்ஜெனியூட்டி அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை வச்சு கிரியேட் பண்ணுறது, ஓகேவா? சாதா ஒரு பொம்மை கொடுத்தா அதை பிரித்து போட்டு இந்த மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம்னு மாற்றது. இந்த மாதிரி மெக்கானிக்கல் விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீ ஹேட் அ செட் ஆஃப் லிட்டில் டூல்ஸ். ஸோ ஐசக் சின்ன வயசாக இருக்கும்போதே சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் கையில் வச்சுருந்தாராம். அண்ட் சாஸ் அப்படின்னா அந்த ரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி of various sizes manufactured by himself. அந்த டூல்ஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அவரே உருவாக்கினது, அந்த சாஸும் அவரே உருவாக்கி வச்சிருந்தார். வித் தி எய்ட் ஆஃப் தீஸ் ஐசக் கான்ட்ரிவீட் அப்படின்றது கிரியேட், புதுசாக அவரால் ஏன்னா அவரே புதுசாக நிறைய டூல்ஸ் உருவாக்கி வச்சிருக்காரு. அதை வச்சு அவர் நிறைய புதுசான விஷயங்களை உருவாக்குறாரு. கான்ட்ரிபியூட் டு மேக் மெனி கியூரியஸ் ஆர்டிகல் அட் விச் ஹி ஒர்க்டு வித் so much skill that he seemed to have been born with a saw or chisel in his hand. ஸோ அவர் சின்ன வயசுலேயே இவ்வளோ மெக்கானிக்கல் வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. டூல்ஸ் யூஸ் பண்ணுறாரு, சாஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையும் அவரே கிரியேட் பண்ணுறாரு. ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை கொடுத்தா அதுலேருந்து பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை அவரால் கிரியேட் பண்ணி எடுக்கிறாரு. அதனால எல்லாரும் ஐசக்கை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் சாஸ் அண்ட் சிசில்னா உளி, இதோட பிறந்தவன் போல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட சின்ன வயசுலேயே ஐசக் நியூட்டன் இருந்திருக்காரு. ஸோ இந்த பேராகிராஃப் மூலயமா நம்ம தமிழில் ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி சொல்வோம் இல்லையா, விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஐசக் குழந்தையா இருக்கும்பொழுதே அவர் ரொம்ப பெரிய ஆளாக போறாருன்றது அப்பவே வந்து அவரோட நடவடிக்கைகள்ல தெரிஞ்சிருக்கு. The neighbors looked with vast admiration at the things which Isaac manufactured. ஸோ அவங்களோட பக்கத்து வீட்டு எதிர் வீடுக்காரங்களாம் இன்னைக்கு ஐசக் என்ன உருவாக்க போகிறான், புதுசாக என்னமோ உருவாக்குறானே, குழந்தைனா இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்மைரேஷன் அப்படியே அவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அண்ட் ஹிஸ் ஓல்ட் கிராண்ட் மதர் ஐ சப்போஸ் வாஸ் நெவர் வியரி ஆஃப் டாக்கிங் அபவுட் ஹிம். அதே மாதிரி அவங்க பாட்டியும் அவனோட பெருமையை பற்றி சொல்கிறதுல அவங்க டயர்டே ஆகலை. வியரி அப்படின்னா டயர்ட். ஸோ அவங்க பாட்டி வந்து டயர்டே ஆகாமல் அவனோட பெருமையை பற்றி அவங்க பாட்டி எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹீ வில் மேக் அ கேபிட்டல் ஒர்க்மேன் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வருவான். கேபிட்டல் ஒர்க்மேன் அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரனா அவன் வந்து கண்டிப்பாக வருவான். ஷீ வுட் ப்ராபப்ளி சே நோ ஃபியர் பட் வாட் ஐசக் வில் டூ வெல் இன் தி வேர்ல்ட் அண்ட் பி அ ரிச் மேன் பிஃபோர் ஹீ டைஸ். ஆனால் அவங்களோட பயம் என்னன்னா, அவன் கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்துடுவான், நல்ல பெரிய பணக்காரனாகவே வந்துடுவான். ஆனால் அவன் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகிறான் அப்படின்றது தான் தெரியலை. அவன் சாகத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கும் என்ன செய்ய போகிறான் அப்படின்றது தெரியலை அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். Some of his friends, no doubt, advised Isaac's grandmother to apprentice him to a clockmaker. ஸோ அதனால ஐசக்குடைய சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. சில ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்களோட அப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க கிராண்ட் மதருக்கு அவ்வளோ பெரிய படிப்பறிவு இல்லை. ஸோ அவங்களுக்கு ஐசக்கை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க ஒரு நார்மலான ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறாங்க. அதனால அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மீதி டைமில் அவனை வந்து ஒரு அப்ரெண்டிஸாக, ஓகேவா? ஸோ அதாவது அப்ரெண்டிஸாக யார்கிட்ட அனுப்ப சொல்கிறாங்க அப்படின்னா கிளாக் மேக்கர், கெடிகாரங்களை செய்கிறவங்க கிட்ட அவனை அப்ரெண்டிஸாக சேர்த்து விடுங்க. அட்லீஸ்ட் அவனுக்கு சின்ன வயசில் கெடிகாரமாவது செய்ய தெரியும். தட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, எந்த தொழிலும் தெரியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு கைத்தொழிலாவது தெரியணும் அப்படின்ற சொல்கிற அந்த ஒரு காலகட்டம் தான். அட்லீஸ்ட் கைத்தொழிலாம் அவன் கிளாக் பண்ணுறதையாவது இந்த ஃப்ரீ டைமில் அவன் கற்றுக்கட்டும், ஏதேதோ பண்ணுறதுக்கு உருப்படிய ஒரு விஷயத்த பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பாட்டிக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. பிசைட்ஸ் இட்ஸ் மெக்கானிக்கல் ஸ்கில் தி பாய் சீம் டு ஹாவ் அ டேஸ்ட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் விச் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஹிம் இன் தட் ப்ரொஃபஷன். ஸோ வேறு மெக்கானிக் ஷாப்லலாம் சேர்க்காம ஏன் கிளாக் மேக்கர் கிட்ட அவரை சேர்க்கணும், ஐசக்கை சேர்க்கணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னா, அவருக்கு மெக்கானிக்கல்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ கிளாக் மேக் பண்ணுறதுல தான், அந்த கடிகாரம் செய்கிறதுல தான் மெக்கானிக்கல் ஸ்கில்லும் தேவை, மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்லும் தேவை. ஸோ அதனால இவன் அந்த கிளாக் மேக்கர் கிட்ட வந்து அப்ரெண்டிஸாக இருந்தால் தான் அவன் நிறைய கற்றுக்க முடியுன்றதுனால அங்கே அவனை சேர்த்து விட சொல்கிறாங்க.
இவங்க பாட்டியும் போயிட்டு சேர்த்து விடுறாங்க. அண்ட் தென் இன் டியூ டைம் ஐசக் would set up for himself and would manufacture curious clock like those that contain sets of dancing figures which issue from the dial plate when the clock horus struck அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் அவனை போய் அந்த கிளாக் மேக்கர் கிட்ட நீங்கள் சேர்த்து விட்டீங்கன்னா அவனே தன்னோட சொந்த கிளாக்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிருவான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பெல் சத்தம் மட்டும்தான் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும்பொழுது ஒரு கப்பல், அதாவது ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பொம்மைலாம் வைக்கிற மாதிரி ஒரு கிளாக்லாம் இவன் செய்யலாம்ல, இவன் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அதாவது அந்த மாதிரி ஒரு அறிவுள்ள ஒரு புதுசாக திங்க் பண்ணுற ஒரு ஆள் தான். ஸோ புது கிளாக்கெல்லாம் இவனால் வரும். அதனால் இவனை அங்கே சேர்க்கறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவனை போய் அங்கே சேர்த்து விடுறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாக் மேக்கிங்கும் கற்றுக்கிறான். ஆனால் இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த ஆடுற மாதிரி கிளாக்கு, அந்த 12 மணி ஆகும்பொழுது சத்தம் கேட்குற மாதிரி கிளாக்லாம் செய்வான் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவன் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். ஆர் லைக் தோஸ் வேர் அ ஷிப் sailing across the face of the clock and is seen tossing up and down on the waves as often as pendulum vibrates. ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் கிளாக்கை 2 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வீட்டில், ஒன்று கடலில். ஏன்னா கடலில் உங்களுக்கு டைமிங் தெரியாது, அதனால. ஆனால் கடலில் எடுத்துகிட்டு போகிற இந்த பெண்டுலம் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே அந்த பழைய கடிகாரம் மாதிரி ஒரு பெல் மாதிரி ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கும், அதுதான் பெண்டுலம் கிளாக்குன்னுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் கப்பலில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பெண்டுலமோட வைப்ரேஷனும் அலை மேலே கப்பல் வந்து அந்த தழும்பி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கிளாக் கீழே விழுந்து சில நேரங்களில் உடஞ்சிருது, சில நேரம் டைமை வந்து சரியாக சொல்ல முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கிளாக் பிரச்சனைகள்லாம் அவன் இருந்தால் தீத்துருவான் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஊர் மக்களும் யோசிக்கிறாங்க. Indeed, there was some ground for supposing that Isaac would devote himself to the manufacture of the clocks. Indeed அப்படின்னா இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த மாதிரி அவனை வந்து கிளாக் மேக்கரோட அப்ரெண்டிஸாக அவனை சேர்த்து விட்டீங்கன்னா அவன் புது கிளாக்கை மேனுஃபேக்சர் பண்ணிடுவான்ட்டு. சின்ஸ் he had already made one of a kind which nobody had ever heard of before. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஐசக் வந்து ஒரு புது கிளாக்கை உருவாக்கியிருக்கான். ஆனால் யாருமே நினச்சி பார்க்காத ஒரு கிளாக். என்ன அப்படின்னா, இட் வாஸ் செட் அ கோயிங் நாட் பை வீல்ஸ் அண்ட் வெயிட். அந்த காலத்தில் கிளாக் எல்லாமே வீல் வெயிட்ஸை வச்சு தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கானா, அந்த மெக்கானிசம், கிளாக்கோட அந்த மெக்கானிசத்தையே மாற்றி இந்த வீல்ஸ் வெயிட்டே இல்லாமல் தண்ணி சுட்டுறதை வச்சு கிளாக் வந்து ஓடுற மாதிரி ஒரு கிளாக் கண்டுபிடிச்சிருக்கா. இது அப்போ உலகமே கேட்டதில்லை, அந்த ஊருன்றது இல்லை, உலகமே இந்த மாதிரி தண்ணி சுட்டுறதை வச்சு கிளாக் பண்ணலான்ட்டு உலகமே கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ஐசக் வந்து அந்த மாதிரி ஒரு கிளாக்கை வந்து உருவாக்குறான். திஸ் வாஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் வண்டர்மெண்ட் டு ஆல் தி பீப்புள் இன் தி நெய்பர்ஹுட் அண்ட் இட் மஸ்ட் பி கன்ஃபஸ்ட் தட் தேர் ஆர் ஃபியூ பாய்ஸ் ஆர் மென் எய்தர் who would contrive to tell what o'clock it is by means of a bowl of water. ஸோ என்ன அப்படின்னா, சுற்று வட்டாரத்துலலாம் இந்த மாதிரி ஒரு கிளாக்கை அவர் கண்டுபிடிச்சது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிளாக்கை செய்கிறதுக்கு ஒரு சில பையங்க இல்லை ஒரு சில ஆட்களால் மட்டுமே முடியும், அவங்களால கூட இந்த மாதிரி தண்ணி பவுலோட ட்ராப்பை வச்சு ஒரு கிளாக்கை உருவாக்க முடியுமா அப்படின்றது தெரியலை அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து எல்லாருமே வியந்து பாராட்டுறாங்க. பிசைட்ஸ் தி வாட்டர் கிளாக் ஐசக் மேட் அ சன் டயல். ஸோ வாட்டரை வச்சு கிளாக் பண்ணிட்டாரு. அடுத்தது சன் டயல், சூரிய வெளிச்சத்தை வச்சு இப்போ என்ன டைம் அப்படின்னு கணிக்கிற அந்த சன் டயலை வந்து உருவாக்குறாரு. திஸ் இஸ் கிராண்ட் மதர் வாஸ் நெவர் அட் அ லாஸ் டு நோ தி ஹவர். ஸோ அவங்க பாட்டி எப்போவுமே டைம் பார்க்கறதுல குழம்பிடுவாங்க. ஏன்னா வயசான ஒரு பாட்டி, ஸோ அவங்க கரெக்டாக டைம் பார்க்க தெரியாது. அவங்க எல்லாமே இந்த சூரிய வெளிச்சத்தை வச்சு தான் இப்போ 8 மணி இல்லை சாயந்தரம் 4 மணி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் சில தப்புகளும் நடக்கும். அதனால அவங்க பாட்டி கரெக்டாக டைம் பார்க்கணுன்றதுக்காக சன் டயல் அப்படின்னு ஒன்றத்தை உருவாக்குறாரு. ஸோ ஃபார் தி வாட்டர் கிளாக் would tell it in the shade and sun dial in the sunshine. ஸோ வாட்டர் கிளாக் வந்து சன் இருட்டினதுக்கு அப்புறம், அதாவது இருட்டானதுக்கு அப்புறம் வாட்டர் கிளாக் வச்சு நீங்கள் டைமை கணிக்கலாம். இதுவே சூரிய வெளிச்சம் இருக்கும்பொழுது சன் டயலை வச்சு, ஸோ சன் டயல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நம்ம ரவுண்டாக கிளாக் மாதிரியே ஒன்று இருக்கும். நான் கிட்டத்தட்ட பிக்சர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ சூரிய வெளிச்சம் அந்த முள்ளு மேலே படும்பொழுது அந்த ஷேடோ எந்த பக்கம் விழுதோ, எந்த நம்பர் கிட்ட விழுதோ அதுதான் டைமிங் அப்படின்னு வந்து கணிப்பாங்க. இதுதான் வந்து சன் டயல். ஸோ தி சன் டயல் இஸ் செட் டு பி ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அட் உல்ஸ்டார்ஃபே. இன்னமும் அவர் அந்த பிறந்து வளர்ந்த அந்த வீடு உல்ஸ்டார்ஃபி அப்படின்ற வில்லேஜில் தானே அவர் பிறக்கிறாரு. அவர் அங்கே தான் வளர்றார். அவங்க அம்மா மட்டும்தான் நார்த் வில்லாம்ப் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. இவர் இன்னமும் உல்ஸ்டார்ஃபின்ற ஊரில் தான் அவங்க பாட்டிக்காக செஞ்சு கொடுத்த சன் டயல் இன்னமும் அங்கேயே வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆன் தி கார்னர் ஆஃப் தி ஹவுஸ் வேர் ஐசக் டுவெல்ட் அப்படின்னா பிறந்து வளர்ந்த இடத்த தான் டுவெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest mean. Isaac possessed அப்படின்னா அவருக்குள்ளேயே ஒரு திறமை இருந்துச்சு. என்னன்னா, அவர் எந்த விஷயத்தை அக்வயர் அப்படின்னா எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அதை சிம்பிளாக வந்து கற்றுக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஃபார் இன்ஸ்டன்ட், வாட் மெத்தட் டூ யூ சப்போஸ் ஹி டுக் டு ஃபைண்ட் அவுட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி வின். ஸோ ஒரு காற்று அடிக்குது அப்படின்னா அந்த காற்றுடைய வேகத்தை எப்படி அவர் அளப்பாரு அப்படின்னா, ஹி ஜம்ப்டு அகெயின்ஸ்ட் தி வின். அந்த காற்றடிக்கிற பக்கம் அவர் குதிப்பார். அண்ட் பை தி லென்த் ஆஃப் ஹிஸ் ஜம்ப் ஹீ குட் கால்குலேட் தி ஃபோர்ஸ் ஆஃப்
ஆஃப் ஏ ஜென்டில் பிரீஸ். ஸோ அவரால் எவ்வளோ தூரம் அந்த காற்றுல வந்து குதிக்க முடியுதோ அந்த அளவுக்கு அந்த காத்தோடைய வேகம் இருக்குது அப்படின்னு கணிப்பார். ஓகேவா? ஏன்னா காற்று லைட்டாக அடித்தா அவர் தூரமாக குதிக்க முடியும். காற்று ரொம்ப ஸ்பீடாக அடிச்சது, அதாவது அவர் எதிர்காற்றுல குதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், காற்று ரொம்ப ஸ்பீடாக அடிச்சதுன்னா அவரால் அந்த அளவு குதிக்க முடியாது. ரொம்ப பெரிய காற்றா இருந்துச்சுன்னா ரொம்ப சின்ன தூரம் தான் குதிக்க முடியும். ஸோ அவர் எவ்வளோ தூரம் குதிக்கிறாரு அப்படின்றத வச்சுக்கிட்டு அந்த காத்தோடைய வேகத்தை வந்து கணிக்கிறாரு. அது ஜென்டில் பிரீஸா, லைட்டான அந்த தென்றல் காத்தா, எ பிரிஸ்க் கேலா, இல்லை புயல் காத்தா, புயல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காத்தா, இல்லை ஒரு டெம்பஸ்ட், தான் புயல் காத்தா அப்படின்றத அந்த காத்து கிட்ட குதிச்சு பார்த்தே அவர் கண்டுபிடிப்பாரு. ஸோ இதெல்லாம் அதாவது ஒரு பெரிய விஷயத்தையும் அவரால் சிம்பிளா வந்து பார்க்க முடியுது அப்படின்றது. Thus even in his boyish sport he was continually searching out the secrets of philosophy. அவரோட சின்ன வயசுல விளையாடி, இந்த சின்ன பசங்களாம் விளையாடுவாங்களா அந்த காலத்துல, அப்போ கூட அவர் எந்த விஷயத்த பண்ணாலும் இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டினியூஸா அதை சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஸோ அந்த கிராமம் இருக்கு இல்லையா, உல்ஸ்தார்ஃபி, அந்த கிராமத்தில் விண்மில் அப்படின்னு ஒன்று தான் அமைக்கிறாங்க. விண்மில் அப்படின்னா காற்றாலை மூலம் மின்சாரம். ஸோ நாட் ஃபார் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட் மதர்ஸ் ரெசிடென்ஸ் தேர் வாஸ் அ விண்மில். ஸோ அவங்க பாட்டி வீட்டில இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு விண்மில், காற்றாலை மூலயமா மின்சாரம் எடுக்கும் ஒரு விண்மில் இருக்கு, விச் ஆப்ரேட்டட் ஆன் அ நியூ பிளான். ஸோ ஒரு புது பிளான் படி அவங்க புதுசாக ஒரு விண்மில்ல அவங்க பாட்டி வீட்டுக்கிட்ட அமைக்கிறாங்க. ஐசக் வாஸ் இன் தி ஹேபிட் ஆஃப் கோயிங் தித்தர் ஃப்ரீக்வெண்ட்லி. அதாவது என்னன்னா அடிக்கடி அந்த விண்மில்ல பார்க்கறதுக்காக வந்து, தித்தர் அப்படின்னா அடிக்கடி அங்கே போகிறது. ஓகேவா? அடிக்கடி அங்கே போயிட்டு ஐசக் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அண்ட் வுட் ஸ்பெண்ட் ஹோல் ஹார்ஸ் இன் எக்ஸாமினிங் இட் வேரியஸ் பார்ட்ஸ். ஸோ போயிட்டு அங்கே சுற்றி வரது மட்டும் இல்லாமல் அந்த விண்மில்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது, ஏன் இந்த பார்ட்டை இங்கே வச்சிருக்காங்கன்ற மாதிரி எக்ஸாமின் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாராம். வைல் தி மில் வாஸ் அட் ரெஸ்ட் ஹி ப்ரைட் இன்டு இட்ஸ் இன்டர்னல் மிஷினரி. PRIED, ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டட். ஸோ மில் வந்து ஓடாமல் நிற்கும் பொழுது அந்த மில்லில் என்னென்ன இருக்குன்னு உள்ள பூந்து வந்து பார்ப்பாராம். when its broad sail were set in motion by the wind, he watched the process by which the mill stones were made to revolve and crush the grain that was put into the hopper. ஸோ இந்த மின்மில் வந்து எதுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா காற்றாலை மின்சாரம் பண்ணுறதுக்கு இல்லை, கோதுமையை உள்ளே போட்டால் மாவரைக்கிற விண்மில் தான் அந்த விண்மில். ஓகேவா? ஸோ நீங்கள் கோதுமை உள்ளே போட்டுட்டிங்கன்னா அது கோதுமை மாவாக வந்து வெளியே வரும். கிட்டத்தட்ட நம்ம இந்த மிஷினுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். அப்போ அதை வந்து விண்மில்லாக வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதாவது மேலே அந்த காற்றாடி மூலயமா, அந்த காற்று சுற்றுறதன் மூலயமா கீழே வந்து நம்மளோட அந்த கோதுமை போட்டோன்னா அதை அரைச்சி வந்து மாவாக வந்து மாற்றுமா. அதனால எப்படி இந்த ஸ்டோன் மூவ் ஆகுது, மேலே காற்றடிச்சுன்னா எப்படி இங்கே கீழே மாவாகுது அப்படின்றதெல்லாமே அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹாப்பர் அப்படின்றதுக்கு நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட அரைச்சி அந்த மாவாக கொட்டுற இடம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம அந்த மிஷின் போகும்போது பார்த்துருப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹாப்பர். ஸோ வந்து அந்த கிரெயின் அரைஞ்சி மாவா கொட்டுற இடம். இந்த ஹாப்பரில் எப்படி வந்து அது மாவா கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஆஃப்டர் கெய்னிங் அ தரவ் நாலேஜ் ஆஃப் இட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹி வாஸ் அப்சர்வ்டு டு பி அன்யூஷுவலி பிஸி வித் திஸ் டூல். அவருக்கு ஒரு வழியாக ஐடியா கிடைச்சிருச்சு, எப்படி அந்த காத்தடிக்கிறதின் மூலயமா இந்த கிரெயின்ஸ், இந்த கோதுமை வந்து அரைப்பட்டு மாவாகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் எப்போவுமே அவர் டூல்ஸை வச்சுக்கிட்டு ஏதோ பிஸியாக அவர் வந்து எயின்ஸ்டீன் வந்து அதாவது ஐசக் வந்து ஐன்ஸ்டீன் சொல்லிட்டேன், ஐசக் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏதோ ஒன்று தான் அவர் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. It was not long before his grandma and all the neighborhood know what Isaac had been about. He had constructed a model of the windmill. அப்போ என்ன அப்படின்னா அவங்க பாட்டியும் அந்த ஊர்க்காரங்களையும் என்ன பண்ணுறான் அப்படின்னு, என்ன எப்போ பார்த்தாலும் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கான், ஐசக் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு தேடும்பொழுது ஒரு நாள் இவரே ஒரு சின்ன விண்மில்லை வந்து உருவாக்கியிருக்காரு. யார்? ஐசக். Though not so large, I supposed as one of the box traps which boys set to catch squirrels. ஆனால் அது அவ்வளோ பெரிய விண்மில் இல்லைனாலும் ஒரு சின்ன விண்மில், அதாவது என்ன அப்படின்னா பாக்ஸ் ட்ராப் which boys set to catch squirrel, அணில் பிடிக்கிற மாதிரி ஒரு டப்பா. கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் பாருங்க எலி பிடிக்கிற மாதிரி ஒரு போன் ஒன்று சொல்லுவாங்களே, எலி போன், அந்த மாதிரி அந்த சைஸில் ஒரு சின்ன சைஸில் வந்து ஒரு விண்மில்லை வந்து யாரு? நம்ம ஐசக் வந்து உருவாக்கியிருக்காரு. இட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி மில் அண்ட் இட் மிஷினரி வேர் கம்ப்ளீட். ஆனாலும் பார்க்க சின்னதாக இருந்தாலும் அந்த மில் வந்து அவர் உருவாக்கின விண்மில் வந்து வேலை செய்யும். இட்ஸ் லிட்டில் sails were neatly made of linen and whirled roundly very swiftly when the mill was placed in a draught of air. ஸோ என்ன அப்படின்னா அந்த விண்மில் வந்து அழகாக வேலை செய்யும். ரூமில் இருக்கும் காற்றை வச்சே அந்த விண்மில் வந்து ஒர்க் ஆகும். ட்ராட் ஆஃப் ஏர் அப்படின்னா ரூமுக்குள்ளே அடிக்கும் அந்த குளிர் காற்றை வச்சே அந்த விண்மில் வந்து வேலை செய்யும். Even a puff of wind from Isaac mouth or from a pair of bellows. இல்லை அந்த விண்மில் ஒருவேளை ரூமில் அடிக்கிற காற்று பத்தலைன்னா நம்ம வாயால் ஊதினாலே அந்த விண்மில் வந்து வேலை செய்யும். இல்லை அப்படின்னா ஃப்ரம் அ பேர் ஆஃப் பெலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெலோஸ் அப்படின்னா அதாவது நம்ம ஃபாரின்லலாம் வந்து அந்த வீட்டை வந்து சூடுபடுத்துறதுக்கு, அந்த அடுப்பெரிக்கிறதுக்கெல்லாம் ஊதுறதுக்காக ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. நான் அந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னா அதை நீங்கள் கையால் அதுக்குள்ளே சின்ன பலூன் மாதிரி இருக்கும், அதாவது 2 கைப்பிடிக்கு நல்ல பலூன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா அந்த காற்று வந்து அந்த பைப் மூலம்
மூலயமா வரும். ஸோ எரியறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு சின்ன குழல் மாதிரி ஒன்று வச்சு ஊதுவாங்கல்ல அடுப்பு ஊதுறதுக்கு, அதை தான் அவங்க கொஞ்சம் மாடர்னாக வந்து பெலோஸ் அப்படின்னு வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை வந்து அமுக்கும் பொழுது கிட்டத்தட்ட அதுலேருந்து காற்று வரும். அதன் மூலயமா அடுப்பெரிக்க பயன்படுத்துகிற அந்த பெலோஸை வச்சு கூட இந்த விண்மில்லை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. was sufficient to set the sails in motion. அந்த ஃபேன் ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து கோதுமை அரைப்பட்டு நமக்கு மாவு கிடைச்சிரும் அப்படின்ட்டு. அண்ட் வாட் வாஸ் மோஸ்ட் கியூரியஸ், இஃப் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின் ஆஃப் வீட் வேர் புட் இன் டு தி லிட்டில் ஹாப்பர். ஸோ அப்போ வந்து ஒரு கைப்பிடி தானியத்தை எடுத்து அந்த சின்ன விண்மில்ல போடுறாங்க. தே வுட் சூன் பி கன்வெர்டட் இன்டு ஸ்னோ ஒயிட் ஃப்ளார். ஊரே ஆச்சரியப்படுது, ஒரு கைப்பிடி கோதுமை எடுத்து அந்த விண்மில்ல போட்டால் எப்படி அந்த பெரிய விண்மில்ல அரைச்சி மாவா வருதோ, ஸ்னோ ஒயிட் அப்படின்னா வெள்ளை வெள்ளையர்னு மாவா வருதோ, அதே மாவு இவருடைய இந்த சின்ன விண்மில்லையும் வருது. ஊரே ஆச்சரியப்பட்டு போகுது. ஐசக் Playmates were enhanced with this new windmill. Playmates அப்படின்னா ஒரு கூட விளையாடுறவங்க, ஓகேவா? ஐசக் கூட விளையாடுறவங்க enchanted அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட் இப்படி ஒரு விண்மில்லை உருவாக்கியிருக்கா, ஏன்னா பொம்மை உருவாக்கணும், பொம்மை வாங்கி கொடுத்தாலே பசங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். இவனே ஒரு பொம்மை உருவாக்கியிருக்கானா அந்த பொம்மையில் எல்லாருமே விளையாடி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. They thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the whole world. ஸோ அந்த சின்ன பசங்க எல்லாருமே என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயத்த உலகத்திலே யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது, உலகமே இதெல்லாம் பார்த்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாமே நினச்சிக்கிறாங்க. பட் ஐசக் செட் ஒன் ஆஃப் தெம், யூ ஹேவ் ஃபர்கெட்டன். பட் ஐசக் செட் ஒன் ஆஃப் தெம். ஆனால் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஐசக் நீ ஒரு விஷயத்த இந்த விண்மில்ல மறந்துட்ட அப்படின்ட்டு. யூ ஹவ் ஃபர்கட்டன் ஒன் திங் தட் பிலாங்ஸ் டு அ மில். வாட் இஸ் தட் ஆஸ்கட் ஐசக். ஸோ என்ன மறந்துட்டேன் அப்படின்ட்டு. ஃபார் ஹி சப்போஸ் தட் ஃப்ரம் தி ரூஃப் ஆஃப் தி மில் டு இட்ஸ் ஃபவுண்டேஷன் ஹீ ஹேட் ஃபர்காட்டன் நத்திங். ஸோ ஐசக் என்ன நினைக்கிறான், மில்லோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எல்லா எக்யூப்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, மில்லும் ஓடுது, கோதுமை போட்டு அரைப்பட்டு மாவாவும் வருது, என்ன நம்ம மறந்துருப்போம், இவன் எதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, வை வேர் இஸ் தி மில்லர். மில்லர் அப்படின்னா இப்போ அந்த மிஷினை ஏற்கிறதுக்கு ஒரு மனுஷன் இருப்பாங்களே, இப்போ நம்மளே வந்து மிஷினுக்கு போனோம்னா அந்த மிஷினை ஏற்கிறதுக்கு ஒரு மில்லர், ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா, அந்த மில்லர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐசக்கோட ஃப்ரெண்ட் ஐசக் கிட்ட கேட்குறான். வை வேர் இஸ் தி மில்லர் செட் இஸ் ஃப்ரெண்ட். தட் இஸ் ட்ரூ, ஐ மஸ்ட் லுக் அவுட் ஃபார் ஒன் செட் ஐசக். ஓ ஆமால, இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் தேவை, நான் மறந்துட்டேன், நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் வந்து யோசிக்கிறான். அண்ட் ஹி செட் ஹிம்செல்ஃப் டு கன்சிடர் ஹவு தி டெஃபிஷியன்சி ஷுட் பி சப்ளைட். ஸோ அதனால் திங்க் பண்ணுறான், மனிதனே இல்லாமல் இந்த மிஷினை வந்து இயக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் வந்து யோசிக்கிறான். ஹி மைட் ஈஸிலி ஹவ் மேட் தி மினியேச்சர் ஃபிகர் ஆஃப் அ மேன். அவனால் ஈஸியாக வந்து ஒரு மனிதன் மாதிரி ஒரு சின்ன உருவத்தை, மினியேச்சர்னோ சின்ன உருவத்தை பண்ணிட முடியும். பட் தென் இட் வுட் நாட் பி ஏபிள் டு மூவ் அபவுட் அண்ட் பெர்ஃபார்ம் தி டியூட்டிஸ் ஆஃப் தி மில்லர். ஆனால் இவனால் மனித பொம்மை மட்டும்தான் பண்ண முடியும் தவிர்த்து ஒரு மில்லில் வேலை செய்கிற ஒரு ஆள் செய்கிற வேலைகள்லாம் செய்கிற மாதிரி ஒரு பொம்மையை அவனால் உருவாக்க முடியாதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் பர்ஹாப் சம் டூ-லெக்டு மில்லர்ஸ் ஆர் quite as dishonest as this small quadraped அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஓகே வந்து சில நேரங்களில் இந்த மில்லில் வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, சில நேரம் எல்லாருமே எல்லா நேரம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே, கொஞ்சம் ஏமாத்தலாம் செய்வாங்க. ஓகே, நம்ம இந்த 2 கால் மனிதர்களை விட இந்த மில்லை 4 கால் விலங்கை வச்சு ஆப்ரேட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஐசக் வந்து திங்க் பண்ணுறான். As Isaac grew old, it was found that he had far more important matter in his mind than the manufacture of toys like the little windmill. ஐசக் வளர வளர இந்த மாதிரி விண்மில் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டாயெல்லாம் விட்டு பெரிய பெரிய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறான். All day long, if left to himself, he was either absorbed in thought or engaged in some books of mathematics or natural philosophy. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக விட்டாலும் அவன் எதையோ யோசிச்சுட்டு இருப்பான், இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸ் புக்கை வந்து என்கேஜாக அதை போட்டு சால்வ் பண்ணிட்டு இருப்பாரு, இல்லைன்னா நேச்சுரல் ஃபிலாசபி, ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் அது அப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ நம்மளோட ஐசக் நியூட்டன் தான் நமக்கு ஃபேமஸான ஒரு கதை தெரியுமே, ஆப்பிள் வந்து அவர் தலை மேலே விழுந்துச்சாம், ஸோ அதை வச்சு தான் கிராவிட்டி கண்டுபிடிச்சாராம், அவரே தான் இந்த ஐசக் நியூட்டன். ஸோ இந்த மாதிரி ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் தண்ணினா வந்து ஹைட்லேருந்து கீழே தான் போகணும், ஏன் இப்படின்னா வந்து ஒரு விஷயம்னா மேலேருந்து கீழே தான் விழணும், இந்த மாதிரி ஒரு நேச்சரோட ஃபிலாசபியை வந்து எப்போவுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அட் நைட் ஐ திங்க் இட் ப்ராபபிள் ஹி லுக்ட் அப் வித் தி reverential curiosity to the stars and wonder whether they were world like our own அப்படின்ட்டு. ஸோ ராத்திரி நேரத்தில் அப்படியே படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இருப்பாராம். அப்போ ஸ்டார்ஸ் எல்லாமே தெரியும்ல, ஸோ அவருக்கு தான் எல்லாத்துலேயுமே ஆர்வம் அதிகமாக. ரெவரன்ஷியல் கியூரியாசிட்டினா கட்டுக்க முடியாத ஒரு ஆர்வம். ஸோ ஸ்டார்ஸை பார்க்குறாரு, இங்கேயும் நம்ம பூமி மாதிரி ஏதாவது பூமி இருக்குமா, இங்கேயும் நாம் வாழற மாதிரி மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஐசக் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஹவு கிரேட் வாஸ் தேர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எர்த், நம்ம பூமியிலேருந்து ஸ்டார்ஸ்லாம் எவ்வளோ தூரம் இருக்கும், அண்ட் வாட் வாஸ் தி பவர் தட் கெட் தெம் இன் தயர் கோர்ஸ். ஸோ இதெல்லாம் இவ்வளோ ஜொலிக்குது அப்படின்னா அப்போ அங்கே என்ன நடக்குது, ஏன் இது இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ஐசக்கோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. பெர்ஹாப்ஸ் ஈவன் ஸோ early in life, Isaac Newton felt a
a presentiment that he should be able hereafter to answer all this question. ஸோ சின்ன வயசாக இருக்கும்போதே ஐசக் இந்த எல்லா கேள்விக்கும் பதில் கண்டுபிடிக்கணும். presentiment அப்படின்னா எப்படியாவது இதுக்கு எல்லாத்தையும் பதில் கண்டுபிடிச்சிடணும். ஸோ அங்கெல்லாம் போய் பார்க்கவே முடியலனாலும் ஏன்னா ஸ்டார்ஸ் போய் பார்க்கறதுலாம் கஷ்டம், அட்லீஸ்ட் நம்ம இங்கேருந்து இதுக்கெல்லாம் பதிலாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து ஸ்ட்ராங்கான ஃபீலிங் எப்போவுமே வந்து ஐசக் கிட்ட இருக்குமா. When Isaac was 14 years old, his mother, second husband being now dead, she wished her son leave school and assist her in managing the farm at Woolsthorpe. ஸோ இப்போ ஐசக்கோட அம்மா வந்து ரெண்டாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, கிளர்ஜிமேன், அவரும் இறந்துட்டார். அதனால அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபார்ம் வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால ஐசக் வந்து தன் கூட சேர்ந்து ஃபார்ம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இப்போ 14வது வயசுல அவர் ஸ்கூல்லேருந்து நிற்கிறார். ஐசக் நியூட்டன் நின்றுட்டு அவங்க அம்மாவோட வயல் வேலையில் வந்து ஈடுபடுறார். எங்க Woolsthorpe அப்படின்ற ஊரில். For a year or two, therefore, he tried to turn his attention to farming. அதனால சரி அம்மாவுக்கு உதவியாக இருப்போம்னு சொல்லிட்டு ஸ்கூலெல்லாம் மூட்டை கட்டி வச்சு தன்னோட 14வது வயசில் அம்மாவோட சேர்ந்து வயல் வேலையில் ஈடுபடுறாரு. பட் his mind was so bent on becoming a scholar, அதாவது ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்ன்றது தான் அவரோட மைண்டில் இருக்குது. that his mother sent him back to school and afterwards to the University of Cambridge. ஸோ பையனோட படிக்கும் ஆர்வத்தை அம்மா உணர்றாங்க. ஏன்னா அவன் வயல் வேலையே செஞ்சாலும் எப்போ பார்த்தாலும் யோசிக்கிறான், எதை பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கான், புதுசு புதுசாக உருவாக்கிக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால அம்மா ஓகே இவனை போய் நம்ம ஃபார்ம் வேலையில் அதாவது வயல் வேலையில் ஈடுபடுத்தினா இவனை சரிப்பட்டு வரமாட்டான், இவனை ஸ்கூலுக்கே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் அனுப்புனாங்க. அப்புறம் ஃபைனலாக யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், இப்போ வரைக்கும் உலகத்தில் ஒன் ஆஃப் தி டாப் யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ், அங்கே படிக்கவும் ஐசக்கை வந்து அவங்க அம்மா வந்து அனுப்புகிறாங்க. He was the first that found out the nature of light, for before his day nobody could tell what the sunshine was composed of until then. முதல் அவர் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா சூரிய வெளிச்சம் அப்படின்னா என்ன, அந்த லைட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம நார்மலாக நம்ம ஃபிசிக்ஸ் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரிசம் அப்படின்னு ஒன்று வைப்போம், அதில் வந்து சன்லைட்டை பாஸ் பண்ணும்போது அதில் 7 கலரில் இருக்கும். ஒன்று வந்து விப்கயார் அப்படின்னு சொல்லுவோம், ஒன்று ஒரு வேவ் லென்த்தில் இருக்கும். இது மற்றும் சன்லைட்டுக்குள்ள யூவி ரேஸ் இருக்கும், எக்ஸ்ரேஸ் இருக்கும், ஐஆர் ரேஸ் வந்து இருக்கும், இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கும், விசிபிள் லைட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த லைட் வந்து உருவாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து லைட்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலகத்திலேயே இது வரைக்கும் லைட் தோன்றின காலத்துலேருந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த நியூட்டன் தான் முதல் லைட்னா என்ன, ஸோ நேச்சர் ஆஃப் லைட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். யூ ரிமெம்பர் ஐ சப்போஸ் தி ஸ்டோரி ஆஃப் அன் ஆப்பிள்ஸ் ஃபாலிங் ஆன் his head which led him to discover the force of gravitation and which keeps the heavenly body in their course. ஸோ இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட கதை தான், நியூட்டன் தலை மேலே ஆப்பிள் விழுந்ததுன்றது. பட் ஆக்சுவலி இது ஜஸ்ட் ஒரு கதை, அவ்வளோதான். இது வந்து ஃபுல்லாக உண்மையானா கிடையாது. அவர் உட்காந்துருக்கும் போது அவர் தலைமையில் ஆப்பிள் விழுந்தது உண்மைதான். ஆனால் அந்த ஆப்பிள் ஏன் விழுந்தது அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு எடுத்த வருஷம் கிட்டத்தட்ட எக்கச்சக்க வருஷங்கள், கிட்டத்தட்ட அவரோட 7-8 வருஷத்தோடைய ஆராய்ச்சிக்கு பிறகுதான் அவர் கிராவிடேஷன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் பூமியில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இது பூமியில் மட்டும் கிடையாது, இந்த நம்ம அண்ட சராசரம் சொல்கிறோம்ல, யூனிவர்ஸில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும், சூரியன் அங்கே இருக்குன்னா அது காரணம் கிராவிடேஷன், நம்ம எர்த் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னா அது காரணம் கிராவிடேஷன், நமக்கு முன்னாடி வந்து வீனஸ் இருக்கிறதும் நமக்கு பின்னாடி மார்ஸ் இருக்கிறதும் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிறதும் எக்கச்சக்க கோள்கள், அதுக்கப்புறம் வந்து பால்வெளி அண்டம் எல்லாமே இருக்கிறது, அதாவது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு இந்த புவி ஈர்ப்பு சக்தி தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறது நம்மளோட நியூட்டன். when he had once got hold of this idea he never permitted his mind to rest. ஸோ இது கிராவிடேஷன் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, எல்லா விஷயத்துலையும் கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அப்போ தான் அவர் மைண்டை ஃப்ரீயாக விடாமல் அதை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்காரு. until he had searched out all the law by which the planets are guided through the sky. ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாரு இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பிளானட், எல்லா சோலார் சிஸ்டம், எல்லா கேலக்ஸியும் இந்த கிராவிடேஷன் லா படி தான் ஆக்ட் ஆகுதுன்றது. This he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbit. ஸோ அவர் பண்ண ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவரே நேரடியாக போய் ஒவ்வொரு ஸ்டார்ஸையும் ஒவ்வொரு பிளானட்டும் எப்படி சுத்துதுன்னு சொல்லிட்டு இருந்து பார்த்துட்டு வந்த அந்த கணக்கை அவர் இங்கே பூமியில் உட்காந்துட்டு சால்வ் பண்ணுறாரு. As a boy, he had found out the mechanism of a windmill, and as a man, he explained to his fellow men the mechanism of the universe. சின்ன பையனா இருக்கும்போது விண்மில்லோட மெக்கானிசம் என்ன அப்படின்னு சொன்ன ஐசக் நியூட்டன் ஆளா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பெரிய மனிதனா ஆனதுக்கப்புறம் அண்ட சராசரத்தோடைய அந்த மெக்கானிசத்தையே வந்து மனித இனத்துக்கு புரிய வச்சுட்டார்.
while researching he was accustomed to அப்படின்னா அதே இடத்துல accustomed அப்படின்னா அதையே ஒரு ரொட்டீனா ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்காரு, அதாவது அதே ஒரு பழக்கமா வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா நைட்டு ஃபுல்லா அவர் ஒரு டவர்ல உட்காந்துருப்பார், அதாவது ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல கேசிங் தி ஹெவன்லி பாடிஸ் த்ரூ டெலஸ்கோப். அந்த டவர் மேல உட்காந்துட்டு அந்த வானத்துல டெலஸ்கோப்பை வச்சு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். his mind was lifted far above the things of this world. அவரோட மனசு அவரோட புத்தி எப்படி இருந்துச்சுன்னா இந்த உலகம் கண்டுபிடிக்காத நிறைய விஷயங்களுக்கு மேல அவரோட ஆர்வம் இருந்துச்சு. He may be said indeed to have spent the greater part of his life in worlds that lie thousands and miles of millions of miles away. ஆனா அவரோட வாழ்க்கை முழுதும் அவர் எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணானா இந்த பூமியை பத்தி கிடையாது, இந்த பூமியை தாண்டி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் அந்த ஸ்டார்ஸ் அந்த பிளானட்ஸை பத்தின ஆராய்ச்சி தான் இவருக்கு இருந்துச்சு. ஃபார் வேர் தி தாட்ஸ் அண்ட் தி ஹார்ட் ஆர் தேர் இஸ் அவர் ட்ரூ எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதாவது நம்மளால பண்ண முடியாத விஷயம் அப்படின்னு கிடையாது, நம்மளோட மைண்டு நம்ம இதயம் மற்றும் நம்மளோட எண்ணம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். அவர் என்னதான் பூமியிலே வாழ்ந்தாலும் அவரோட எண்ணம் அவரோட மனசு எல்லாமே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் தாண்டி இருக்கும், அந்த ஸ்டார்ஸ்லயும் அந்த பிளானட்ஸ்லயும் தான் இருந்துச்சு. அப்படின்னா அவர் அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றது அர்த்தம். நியூட்டன் lived to be a very old man. அவர் வயசான காலம் வரைக்கும் நியூட்டன் வாழ்ந்துட்டு தான் இருந்தாரு. ரினோவட் திங்கர் அண்ட் வாஸ் மேட் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ ரினோவட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபேமஸான ஒரு திங்கர் அண்ட் வாஸ் மேட் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ரிசீவ் தி ஹானர் ஆஃப் நைட்ஹுட் ஃப்ரம் தி கிங். ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஹானர் ஆஃப் நைட்ஹுட் அப்படின்றது ஒரு பட்டம், இங்கிலாந்து நாட்டில் மிக உயர்ந்த ஒரு பட்டம். அந்த பட்டத்தை வந்து ஐசக் நியூட்டனுக்கு கொடுக்குறாங்க. பட் he cared a little for the earthly fame and honor. ஆனால் அவருக்கு வந்து இந்த பூமியில் கொடுக்கும் அந்த பேரு புகழுக்கான ஆசைலாம் அவர் கிடையாது, அது அவர் கண்டுக்கவும் மாட்டார். பட்டம் கொடுத்தா ஓகே அப்படின்னு வாங்கி வச்சுட்டு அவர் படம் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருவார். அண்ட் ஃபெல்ட் நோ ப்ரைட் இன் தி வாஸ்னஸ் ஆஃப் ஹிஸ் நாலேஜ். ஸோ அவருடைய அந்த கண்டுபிடிப்புகள் மேலேயோ அவருடைய அந்த அறிவின் மேலேயோ அவருக்கு எந்த விதமான எப்படி சொல்றது ஒரு ப்ரைட் அப்படின்னா ஒரு கர்வம் வந்து அவருக்கு கிடையாது. ஆல் தட் ஹீ லேர்ன் ஒன்லி மேட் ஹிம் ஃபீல் ஹவு லிட்டில் ஹீ நியூ இன் கம்பேரிஷன் டு வாட் ரிமைண்டட் டு பி நோன். அவருக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் இருக்குமா, என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு சின்ன ஆள், அதாவது ஏன்னா அவர் அண்ட சராசரத்தை ஆராய்ச்சி பண்றார். அவ்வளோ பெரிய அண்டத்துல நம்ம பூமி அப்படின்றதே ஒரு சின்ன புள்ளி மாதிரி, அந்த புள்ளியில இருக்கும் ஆள் தான் நாம அப்படின்னா இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப சின்ன ஆள் அப்படின்னு சொன்னா எண்ணம் எப்பவுமே இருக்குமா, அதனால பேரு புகழுக்கோ இல்ல பாராட்டுக்கோ மயங்காத ஒரு ஆளாவே ஐசக் நியூட்டன் வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ் நம்பர் 11 மை ரெமினிசன்ஸ் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆத்தர் தான். நம்மளோட இந்தியன் நேஷனல் ஆந்தம் அதை எழுந்தது ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இந்த ப்ரோஸும் ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது மை ரெமினிசன்ஸ். முதல் ரெமினிசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பழைய கால நிகழ்வை ஞாபகப்படுத்துறது. ஸோ முன்னாடி நம்ம சின்ன வயசில் விளையாட விளையாட்டாக இருக்கலாம், சின்ன வயசில் நடந்த நிகழ்வாக இருக்கலாம், இப்போ ப்ரெசென்ட்டில் பாஸ்டில் நடந்த நிகழ்வை பற்றி பூரிச்சு பேசுறது தான் ரெமினிசன்ஸ் அப்படின்றது. ஸோ அதுதான், அதையும் யாருக்கு ஏற்பட்டுச்சோ அவங்களே அதை சொல்றாங்கனாலும் அது ரெமினிசன்ஸ் தான். ஸோ நம்மளோட சின்ன வயசு லைஃப் வந்து நாமளே சொல்றோம் அப்படின்னா, அது சந்தோஷப்பட்டு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரெமினிசன்ஸ். ஸோ இதுல இருக்கும் கேரக்டர்ஸ் வந்து மூணு கேரக்டர்ஸ் தான். ஒன்று ரவீந்திரநாத் தாகூர், ஏன்னா அவரோட சின்ன வயசு கதையை அவரே தான் சொல்றாரு. ஸோ அவரோட சின்ன வயசுல அவர் யார் கூட விளையாடிட்டு இருப்பாரு அப்படின்னா அவருடைய அண்ணன் ஜோதீந்திர தாகூர் அப்படின்றவரோட தான். அவர் வந்து சின்ன வயசுல ஒரு ரிவர் ஓகேவா கங்கை நதிக்கரையில அவரும் அவங்க அண்ணனும் எப்படியெல்லாம் விளையாடி எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த மை ரெமினிசன்ஸ் இந்த ப்ரோஸ் மூலயமா ரவீந்திரநாத் தாகூர் சொல்றது. ஸோ இப்போ ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவங்களோட அண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ சிஸ்டர் இன்லா ஜோதீந்திர தாகூர் அவங்களோட ஒய்ஃபை தான் இங்க சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 கேரக்டர் தான் இந்த ப்ரோஸை நம்ம பார்க்கறது. இதுல மெயினா இருக்கிறது 2 கேரக்டர், ரவீந்திரநாத் தாகூரும் அவருடைய அண்ணன் ஜோதீந்திர தாகூரும். when I returned home from the outset of my second voyage to England. ஸோ என்ன அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் இங்கிலாந்துக்கு போயிட்டு செகண்ட் வாயேஜ் அப்படின்னா 2வது முறை இங்கிலாந்து போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இங்கே வராரு அப்படின்னா மை பிரதர் ஜோதீந்திரா அண்ட் சிஸ்டர் இன் லா வேர் லிவிங் இன் ரிவர் சைட் வில்லா அட் சந்திரநாகூர் அப்படின்ற ஒரு இடத்துல அண்ட் தேர் ஐ வென்ட் டு ஸ்டே வித் தெம். ஸோ இப்போ 2வது முறையாக இங்கிலாந்துக்கு போயிட்டு திரும்பி வர ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய அண்ணன் வீட்டில் தங்க வராரு. யார் அப்படின்னா ஜோதீந்திரா மற்றும் அவங்க அண்ணி வந்து சேர்ந்து ஒரு ரிவர் சைட் ஒரு ஆத்தோரமா இருக்கும் ஒரு வில்லான பெரிய பங்களால தங்கிட்டு இருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா சந்திரநாகூர் அப்படின்ற ஒரு இடத்துல வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஸோ அங்கதான் இந்த தடவை அவர் வந்து ஸ்டே பண்ண வரார். தி கங்காஸ் அகெயின். ஸோ அங்க என்ன ரிவர் ஓடுது அப்படின்னா கங்கை நதி. ஸோ இது ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். மை ரெமினிசன்ஸ் இந்த கதை மூலமா ரவீந்திரநாத் தாகூர் சொல்ற அந்த ரிவர் பேர் என்ன அப்படின்னா ரிவர் என்னன்னா கங்கை நதி, கேங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து கங்கை நதி. ஓகேவா. அகைன் தோஸ் இன்எஃபபிள் டேஸ். இன்எஃபபிள் அப்படின்னா அந்த நாட்களை மறக்க
மறக்கவும் முடியாது ஆனால் விவரிக்க வார்த்தையும் இல்லை அப்படின்னா ineffable days and nights. languid with joy, languid அப்படின்னா அப்படி ஸ்லோவாக மூவ் ஆகிறது. sad with longing, எப்போ இந்த நாள் திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி, இந்த இடத்துக்கு எப்போ நம்ம திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஏக்கத்தோட. attuned to the plaintive babbling of the river அப்படின்றாங்க. attuned அப்படின்னா மேக்கிங் அவர் அப்படின்னா அந்த தண்ணியோட சத்தத்தில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றதும். டு தி plaintive babbling of the river. ஸோ plaintive அப்படின்னா சவுண்ட் சேட். ஸோ அந்த ரிவர் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக ஒரு மாதிரி சோகமாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அலாங் தி கூல் ஷேட் ஆஃப் இட்ஸ் வுடன் பேங்க். ஸோ அந்த ரிவரோட ஓரமாக மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்தோடைய நிழல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட். ஸோ இது வந்து நடக்கிற இந்த இன்சிடென்ட் வந்து எங்கே நடக்குதுன்னா பெங்காலில் நடக்குது. அதனால பெங்கால் வானத்தை சொல்கிறாரு. திஸ் சவுத் பிரீஸ். ஸோ வானத்தோடைய ப்ளூ கலர் லைட்டும் இந்த ரிவரோடைய ஒரு கூல் ப்ரீஸ் அப்படின்னா ஒரு குளிர்ந்த காற்றும். திஸ் ஃப்ளோ ஆஃப் தி ரிவர். ஸோ இந்த தண்ணி ஓடுறது. திஸ் ரைட் ராயல் லேசினஸ். அப்படியே கடல் வந்து கடல்னு சொல்கிற பாருங்க, ரிவர் வந்து பெருசாக பிரம்மாண்டமாக ஆனால் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. திஸ் ப்ராட் லெஷர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஹரிசான் டு ஹரிசான் அண்ட் ஃப்ரம் கிரீன் எர்த் டு ப்ளூ ஸ்கை. ஆல் தீஸ் வேர் டு மீ எஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு தி ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி. ஸோ இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது எனக்கு சாப்பாடு தண்ணியாக இருந்ததே இந்த ரிவரும் இந்த கண்கொள்ளா காட்சியும் தான். ஸோ என்னோட பசிக்கும் என்னோட தாகத்திற்கும் இந்த ரிவரும் இந்த ரிவரை சுற்றி இருக்கும் காட்சியும் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார். ஹியர் இட் ஃபெல் இண்டீட் லைக் ஹோம். இண்டீட்னா இன்ஃபேக்ட். ஸோ இந்த இடமே, அதாவது அந்த ரிவரும் அந்த ரிவர் கரையில் இருக்கும் அந்த மரங்கள் கடியில் இருக்க அதே அவருக்கு வீடு மாதிரி இருக்கு. அண்ட் திஸ் ஐ ரெகனைஸ்டு தி மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ மதர். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ஒரு அம்மாவோடைய அரவணைப்பில் ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த ரிவரோடைய அந்த பேங்க் அந்த கரையோரம் உட்காரும்பொழுது எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறார். That was not very long ago and yet time has brought many changes. ஆனால் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுலாம் இல்லை, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். ஆனால் கொஞ்ச காலத்திலே இந்த இடத்துல பெரிய மாற்றங்கள் வந்துடுச்சு. brought many changes. ஸோ குறுகிய காலத்திலே நிறைய மாற்றங்கள் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் லிட்டில் ரிவர் சைட் நெஸ்ட். ஸோ நெஸ்ட் அப்படின்னா இவங்க அந்த அந்த ரிவர் ஓரமாக இருக்கும் அந்த மரங்கள் கடியில் தங்கி இருப்பாங்களா அந்த இடத்த தான் நெஸ்ட்ன்றாரு. கிளட்டரிங் அண்டர் தயர் சரௌண்டிங் கிரீனரி. ஸோ கிளஸ்டரிங் அப்படின்னா ஒரு குரூப்பாக மரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள் எல்லாமே have been replaced by mills which now dragon like everywhere rearing their hissing heads, belching forth black smoke அப்படின்னு belching forth black smoke. ஸோ என்ன அப்படின்னா இவங்க விளையாடிட்டு இருந்த அந்த ஆத்தங்கரை ஓரமாக இருந்த அந்த கூட்டமான மரங்களை இப்போ காணும். அதற்கு பதில் டெக்ஸ்டைல் மில்கள். ஓகேவா, ஏன்னா இப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண வந்துட்டாங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் டெக்ஸ்டைல் மில்லுகள் வந்துருச்சு. ஸோ மில் ஓடுற சத்தம் மற்றும் அந்த மில்லில் இருந்து வெளியே வரும் புகைகள் இதுதான் வந்து கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. In the midday glare of modern life, even our hours of mental siesta have been narrowed down to the lowest limit. ஸோ இந்த நாளில் இப்போ வளர்ந்துட்டு வரும் கால சூழ்நிலையில் நம்மளோட மிட் டே அப்படின்னா மத்தியான நேரத்தில் நம்ம இந்தியன்ஸ்க்கே இருக்கும் ஹேபிட் என்ன தெரியுமா, மத்தியான நேரம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறது. இதை தான் சியஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க, மத்தியான நேரம் தூங்குறது. ஆனால் இப்போ அதுக்கு கூட நேரம் இல்லாமல் மத்தியானம் தூக்கம்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நான் ஹைட்ரா ஹெட்டட் அண்ட்ரஸ்ட் ஹேஸ் இன்வேடட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப். ஹைட்ரா அப்படின்னா ஒரு கடல் தாவரம். அதை பார்க்கறதுக்கு வந்து அப்படியே தலையெல்லாம் விரிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அந்த கடல் தாவரம். அது தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தன் ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்கும், அதோட ஷேப்புன்னு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃபையே மாற்றிக்கிட்டோம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப்லையும் ஒவ்வொரு இடத்துலையுமே அவசரம் தான் இருக்குது. அன்ரெஸ்ட் அப்படின்னா அவசரமாக செயல்படுறது. இன்வேடட் அப்படின்னா என்ட்ரி, உள்ள நுழைஞ்சது, அவசரம் மட்டும்தான் நுழைஞ்சிருக்கு. மேபி திஸ் இஸ் ஃபார் தி பெட்டர் பட் ஐ ஃபார் ஒன் cannot account it wholly to the good. இது வேணா இப்படி மக்கள் வந்து கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஓடுறது வந்து மேபி அவங்களுக்கு பெட்டரான லைஃப்பை கொடுக்கலாம், ஆனால் இதை ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார். These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossom floating down the sacred stream. ஆனால் என்னோட வாழ்க்கை இந்த ஆற்றங்கரை ஓரமாக இருந்தது எப்படி அப்படின்னா, குளத்து மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக பூத்திருக்கும் தாமரை மலர்கள் அந்த குளத்து தண்ணி மேலே எப்படி ஒரு கவலையே இல்லாமல் போயிட்டுருக்குமோ அந்த மாதிரி என்னோட வாழ்க்கை இந்த ரிவர் பக்கத்தில் இருக்கும்போது இருந்துச்சு அப்படின்னு. சம் ரெய்னி ஆஃப்டர்நூன் ஐ ஸ்பெண்ட் இன் வெரிட்டபிள் ஃப்ரென்சி. ஸோ சில நேரங்களில் இங்கே மழை பெய்யும். அப்போ மத்தியான நேரங்களில்
பாடல்களில் வெரிட்டபிள் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங், ஃப்ரென்சி அப்படின்னா அவரால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம் இருக்குமா. சிங்கிங் அவே ஓல்டு வைஷ்ணவா சாங் டு மை ஓன் டியூன். ஸோ வைஷ்ணவ பாடல்களை அவருக்கு தெரிஞ்ச டியூனில் பாடிக்கிட்டு இருப்பாராம். அக்கம்னிங் மைசெல்ஃப் ஆன ஹார்மோனியம். ஸோ அவருக்கு பாட தெரியுதோ இல்லையோ, வாசிக்க தெரியுதோ இல்லையோ, மத்தியான நேரத்தில் மழை பெய்யும் போது செம்ம எக்ஸைட்டட் ஆகிடுவாராம். ஸோ வைஷ்ணவ பாடல்கள் எல்லாம் ஒரு ஹார்மோனிய பெட்டியை திறந்து வச்சு அவர் பாட்டும் பாடிக்கிட்டு இருப்பாராம். ஆன் அதர் ஆஃப்டர்நூன், இப்போ மழை இல்லாத போது, வி வுட் ட்ரிஃப்ட் அலாங் இன் அ போட். ட்ரிஃப்ட் அப்படின்னா அந்த ஆற்றோட ஆற்றா பயணம் பண்ணுறது தான் ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. வித் மை, யார் கூட போறாருன்னா போட்டில், மை பிரதர் ஜோதீந்திரா அக்கம்பனையிங் மை சிங்கிங் வித் இஸ் வயலின். ஸோ போட்டில் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து படகு ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் பாட, ஜோதீந்திரநாத் வயலின் வாசிக்க அப்படின்ட்டு அந்த ரிவரில் சந்தோஷமாக வந்து சில மத்தியான நேரங்களில் ட்ராவல் பண்ணுவாங்களாம். அண்ட் அஸ் பிகினிங் வித் புராவி வி வெண்ட் ஆன் வேரிங் மோட் ஆஃப் அவர் மியூசிக். புராவி அப்படின்றது கங்கை நதியோடைய ஒரு கிளை நதிக்கு பெயர். புராவி நதியில் ஆரம்பித்து அங்கே பாட ஆரம்பிப்பாங்களாம். வெவ்வேறு பாடல்கள் வெவ்வேறு டோனில் வெவ்வேறு மோடில் வந்து பாடிக்கிட்டே வருவாங்களாம். எது வரைக்கும்னா பீஹாகா அப்படின்ற அதாவது அடுத்த கிளை, கங்கையோட அடுத்த கிளை வெஸ்டர்ன் ஸ்கை க்ளோஸ் வந்து ரீச் பண்ணுற வரைக்கும் இவங்க பாடிக்கிட்டே வருவாங்களாம். புறாவிப்புள்ள போகும்பொழுது இவங்க ஆஃப்டர்நூன் ஆரம்பிப்பாங்க. இதுவே பீஹாகாவுக்கு போகும்பொழுது ராத்திரியே ஆயிடுமா. அதாவது நிலவோட வெளிச்சம் அந்த ஆற்றங்கரை தண்ணியில் பட்டு அழகாக வந்து தெரியும். ஸோ வந்து ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கூட்டமான மரங்கள் அது ஃபுல்லாக மரமாக தெரியாமல் அதோடைய அவுட்டர் எட்ஜு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இருட்டிடுச்சுன்னா நம்ம ஃபுல் மரம் தெரியாது. ஆனால் அங்கே ஒரு மரம் நிற்கிது அப்படின்றதோட அந்த அவுட்டர் பவுண்டரி மட்டும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. Then we would row back to the landing steps of the villa and sit ourselves on a quilt spread on the terrace facing the river. அப்புறம் நாங்கள் திருப்பி வீட்டுக்கே வந்துடுவோம். ஸோ வீட்டோட வில்லாக்கு முன்னாடி கொஞ்சம் இடத்துல நாங்கள் குவில்ட் அப்படின்னா ஒரு பெட்டு மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்போம். அப்படியே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நாங்கள் ரிவர் அந்த ஆற்றை பார்த்துக்கிட்டு இருப்போம். By then a silvery peace rested on both land and water. Hardly any boat were about. The fringes of trees on bank was reduced to a deep shadow and the moonlight glimmered over the smooth flowing ஸ்ட்ரீம். ஸோ என்ன அப்படின்னா, இவங்க அங்கே போட் பயணம் போயிட்டு வந்துட்டு அவங்க வில்லாக்கே திரும்பி வந்துட்டு அவங்க வில்லாக்கு முன்னாடி வந்து அந்த குவில்ட் அப்படின்ற அந்த பெட்டு மாதிரி ஒன்றத்தை போட்டு வந்து படுத்திருப்பாங்களாம். படுத்து அந்த ரிவரை பார்க்கும்பொழுது எந்த சத்தமும் இருக்காதான், அமைதி மட்டும்தான் இருக்கும். ஆற்றுலையும் சரி லேண்ட்லையும் நிலத்திலையும் சரி வெறும் அமைதி மட்டுமே இருக்குமா. ஒரு போட்டு கூட போகாதான், அந்த அளவுக்கு அமைதியாக அந்த ரிவர் இருக்குமா. என்ன தெரியும் அப்படின்னா, இவ்வளோ நேரம் அந்த மரத்தோடைய அந்த ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிற அந்த அவுட்டர் பார்டர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுல, இப்போ அதுவும் தெரியாமல் மரங்கள் எல்லாமே இருட்டான ஷேடோ மாதிரி மட்டும், அதாவது நிழல் மாதிரி தான் தெரியுமா. அவ்வளோ இருட்டிடுமா. அவங்களுக்கு தெரிகிற ஒரே ஒரு வெளிச்சம் அந்த மூனோட வெளிச்சம், நிலவோட வெளிச்சம் அப்படியே அந்த தண்ணியில் பட்டு கிளிம்மர், நான் இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷேக்காய் தெரிகிற மாதிரி இருக்கும். இதை தான் கிளிம்மர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த நிலவோட வெளிச்சம் தண்ணி பட்டு அந்த தண்ணி மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெளிச்சம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து கிளிம்மர்ட். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு தெரிகிற ஒரு காட்சியாக அன்றைக்கி இருக்குமா. தி வில்லா வி வர் லிவிங் இன் வாஸ் நோன் அஸ் அ மொரான்ஸ் கார்டன். இவங்க அந்த வாழற வில்லா இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வச்சிருக்காங்க மொரான்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் தான். ஓகேவா. ஸோ இதெல்லாம் கேட்டவங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ அந்த வில்லாவோட பேர் என்னன்னா மொரான்ஸ் கார்டன். ஏ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன் ஃபிளாப்டு ஸ்டெப் லீடிங் அப் ஃப்ரம் வாட்டர் டு அ லாங் ப்ராட் வெராண்டா விச் ஃபார்ம் பார்ட் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ அவங்க படிக்கட்டில் இருந்து ஏறி ஒரு ப்ராட் வராண்டாக்கு போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்குமா. தி ரூம் வேர் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச், நாட் ஆல் ஆன் தி சேம் லெவல். எல்லா ரூமும் கீழேயே மட்டும் இருக்காதான், சில ரூமுக்கு போகணும்னா படிக்கட்டு ஏறி தான் போகணும். அண்ட் சம் ஹேட் டு பி ரீச்ட் பை ஷார்ட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ். எல்லா ரூமும் சமதளமா இருக்காது, ஒரு சில ரூம் கீழே இருக்கும், ஒரு சில ரூம் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குமா அந்த வில்லால. தி பிக் சிட்டிங் ரூம் ஓவர் லுக்கிங் தி லேண்டிங் ஸ்டெப் ஹாவ் கெயின்டு கிளாஸ் விண்டோ வித் கலர்டு பிக்சர். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, டாப் ரூம் ஓகேவா, அந்த வில்லாவோட மேலே இருக்கிற ரூமில் நீங்கள் போயிட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே கண்ணாடி போட்டிருப்பாங்களாம். அந்த கண்ணாடியில் ஃபுல்லாகவே நிறைய கலர்ஃபுல் பிக்சர்ஸ் வந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த பெரிய ரூமில் போயிட்டு உட்காந்து அதில் ஒரு கண்ணாடி தான் இருக்கும் அப்படின்னாங்களா. அந்த கண்ணாடியில் என்னென்ன பிக்சர்ஸ் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு இப்போ ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறாரு. ஒன் ஆஃப் தி பிக்சர் வாஸ் ஆஃப் அ ஸ்விங் ஹேங்கிங் ஃப்ரம் அ பிரான்ச் half hidden in dense foliage and in the checkered light and shade of this bower 2 persons were swinging. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மரம், அந்த பெரிய மரத்தில் ஒரு ஊஞ்சல் கட்டி விட்டுருக்காங்க. அந்த ஊஞ்சல் எந்த கிளையில் இருக்கும் அப்படின்னா, நிறைய கிளைகளுக்குள்ள மறைஞ்சு இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான
ஒரு கிளையில ஒரு ஊஞ்சல் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஊஞ்சல் கிட்ட எப்பவுமே நிழலாக தான் இருக்கும். அந்த ஊஞ்சல்ல யார் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் அந்த ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்கு. ஓகேவா, நான் அந்த டிராயிங் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஜஸ்ட் ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர் வாஸ் அனதர் ஆஃப் அ ப்ராட் ஃபிளைட் ஆஃப் ஸ்டெப் லேண்டிங் இன்டு சம் கேசல் லைக் பேலஸ். ஸோ அடுத்த பிக்சர் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுற காட்சி. அடுத்த டிராயிங் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்கு போறதுக்கு நிறைய படிக்கட்டுகள் இருக்கு. அந்த படிக்கட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வித் மென் அண்ட் விமன் இன் ஃபெஸ்டிவ் காட் வேர் கோயிங் அண்ட் கம்மிங். ஸோ அந்த அரண்மனையோட படிக்கட்டு ஃபுல்லாக ஆண்களும் பெண்களும் ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி கார்ப் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த படிக்கட்டில் ஏறி இறங்கிட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு பிக்சர் அந்த அந்த கண்ணாடியில் வரைஞ்சிருப்பாங்களாம். when the light fell on the windows these picture shone wonderfully seeming to fill the riverside atmosphere with holiday music. ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் ஏன் இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது கண்ணாடியில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிக்சர்ஸ் மேலெலாம் லைட் விழும்பொழுது, சூரிய வெளிச்சம் விழும்பொழுது இந்த பிக்சருக்குலாம் உயிர் வந்த மாதிரியே இருக்குமா. அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் அந்த ரிவர், ஒரு பக்கம் ரிவர் தெரியுது, ஒரு பக்கம் இந்த பிக்சர் தெரியுது. ஒரு ஹாலிடேயில் இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இது வந்து ஹாப்பியாக இருக்குமா. some far away long forgotten rivalry seemed to be expressing itself. ஸோ rivalry அதாவது என்ன அப்படின்னா, rivalry அப்படின்னா நல்ல சத்தமாக திருவிழா, இதான் rivalryன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்லணும், rivalry அப்படின்னா திருவிழா. seemed to be expressing itself in silent word of light. அதாவது இந்த பிக்சரெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு திருவிழா. ஓகேவா, திருவிழானா எப்போவுமே சத்தமாக இருக்கும். ஆனால் சத்தம் இல்லாமல் வெறும் திருவிழா மட்டும் நடந்தால் அந்த காட்சியை நம்ம கண்ணால் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குமோ சைலண்ட்டாக, அந்த மாதிரி இருக்குமா. அந்த கப்பல் அந்த ஸ்விங்கில் ஆடுற போதும் அவங்க காதல் கதையவே சொல்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அந்த பேலஸில் போகிற படிக்கட்டில் வந்து மக்கள் இருக்கிறத பார்த்தா அந்த திருவிழா கூட்டம் மாதிரியே இருக்கும். இது எல்லாத்தையும் உட்காந்து அந்த ரிவர் பேங்க்கில் உட்காந்து ரவீந்திரநாத் தாகூர் ரசிச்சிட்டு இருக்கார். The topmost room of the house was in a round tower with windows opening to every side. இந்த வில்லாவோட டாப்மோஸ்ட் மாடியில் இருக்கும் ஒரு ரூமா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன டவர் அப்படின்னா தனியாக அந்த ரூம் மட்டும் தனியாக இருக்குமா. மீதி வீடெல்லாமே ஒரு மாதிரி இருக்கும், அந்த ரூம் மட்டும் ஹைட்டாக தனியாக ஒரே ஒரு ரூம் மாதிரி இருக்குமா. அந்த ரூமில் எல்லா பக்கமும் ஜன்னல் வச்சுருப்பாங்களா. திஸ் ஐ யூஸ்ட் as my room for writing poetry. அந்த டாப்மோஸ்ட் ரூமை தான் ரவீந்திரநாத் தாகூர் பாடல்கள் எழுத யூஸ் பண்ணியிருப்பாராம். ஏன் அந்த ரூம் அப்படின்னா, அந்த ரூம்ல இருந்து nothing could be seen from thence save the tops of the surrounding trees and the open sky. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரூம்ல இருந்து பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டே விஷயம் தான் தெரியும். ஒன்று மரத்தோட மேலே, அந்த வில்லாவை சுற்றி இருக்கும் மரத்தோடைய மேல் பகுதி. ஓகேவா, டாப் ஆஃப் தி சரௌண்டிங் ட்ரீ. அதுக்கப்புறம் வானம். ரெண்டே காட்சி மட்டும்தான் தெரியும். தென்சி அப்படின்னா அந்த ரூம் அவர் சூஸ் பண்ணதுக்கு காரணம் அவருக்கு வேற எந்த காட்சியுமே தெரியாது. மரத்தோடைய மேல் பகுதியும் வானமும் மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஸோ அதனாலே அந்த ரூமை அவர் வந்து பாடல்கள் எழுத யூஸ் பண்ணிப்பாரு. ஐ வாஸ் தென் பிஸி வித் தி ஈவினிங் சாங்ஸ் ஆஃப் திஸ் ரூம் ஐ ரோட். ஸோ அப்போலாம் நான் ஈவினிங் நேரங்களில் பாடல் எழுதுறதுல பிஸியாக இருப்பேன். அப்போது வந்து நான் முதல் எழுதின வரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை கொடுக்குறாரு. தேர் வேர் இன் தி பிரெஸ்ட் ஆஃப் லிமிட்லெஸ் ஸ்பேஸ். ஸோ என்ன அப்படின்னா, அப்படியே வானத்தை பார்க்குறாரு. ஓகேவா, ஸோ வானத்தை பார்க்குறாரு. வானம் தான் வந்து பறந்து விரிந்து கிடக்கு இல்லையா. அந்த வானத்துடைய மார்பில் இந்த கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகங்கள்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கான். கிளவுட்ஸ் ஆர் லைடு டு ஸ்லீப். ஸோ வானம் அப்படின்றோட மார்பில் இந்த வந்து கிளவுட்ஸ் மேகங்கள்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கு. இந்த காட்சியை பார்க்குற மாதிரி ஐ ஹவ் பில்ட் மை ஹவுஸ் ஃபார் தி அப்படின்ட்டு. ஸோ இதை நான் பார்க்கறதுக்காகவே, அதாவது உங்களை பார்க்கறதுக்காகவே இந்த வீடை நான் கட்டியிருக்கேன். எது? வானமும் அதில் இருக்கும் மேகங்கள், அதை ரசிக்கிறதுக்காகவே நான் ஒரு வீடை உங்களுக்காக கட்டியிருக்கேன். ஓ பொயசி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ பொயட்ரி, அதாவது என்ன அப்படின்னா, நான் பொயட்ரி இந்த காட்சிகளை ரசித்து இதை பொயட்ரியாக எழுதுறதுக்காகவே இங்கே நான் ஒரு வீடை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் லைனை எழுதினதா வந்து ரவீந்திரநாத் தாகூர் இந்த ரெமினிசன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து நிறைய பொயட்ரிக்கான அவருக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சதா, அதனால இந்த இடத்த வந்து அவர் வந்து மறக்க முடியாத ஒரு இடமா இந்த ப்ரோஸில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம ஆத்தர் பற்றி பார்ப்போம். ஸோ அபவுட் தி ஆத்தர், ரவீந்திரநாத் தாகூர் 1861 1941 வரைக்கும் நோபல் பிரைஸ் வின்னர், பெங்காலி போயட், ஆத்தர், ஃபிலோசஃபர், ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர். ஓகேவா, அவர் கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு படைப்பை வந்து படிச்சிருப்பாரு. மை ரெமினிசன்ஸ் were written and published in his 15th year shortly before he started on a trip to Europe and America for his failing health in 1912. ஸோ இந்த மை ரெமினிசன்ஸ் அப்படின்றத எப்போ எழுதுறாரு அப்படின்னா, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால யூரோப் அண்ட் அமெரிக்காவில் போயிட்டு அவர் ட்ரீட்மெண்ட்
ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவரோட ஓய்வு நேரங்களில் ரெமினிசன்ஸ், அதாவது ஒரு சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் திரட்டி புக்காக எழுதிட்டு இருக்காரு. ஸோ இட் வாஸ் இன் தி கோர்ஸ் ஆஃப் திஸ் ட்ரிப் தட் ஹி ரோட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் பப்ளிகேஷன். ஸோ இந்த ரெமினிசன்ஸ் அப்படின்றது தான் முதலாக அவர் இங்கிலீஷில் வந்து எழுதுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் எல்லாமே பெங்காலி மொழியில் எழுதியிருப்பாரு. இந்த ரெமினிசன்ஸை தான் அவர் முதலாக இங்கிலீஷ் மொழியில் எழுதி அதையும் பப்ளிகேஷனுக்கு கொடுக்குறாரு. இதுதான் இந்த ரெமினிசன்ஸ் அப்படின்ற இந்த ப்ரோஸ், இதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறதும். ஸோ அவர் வந்து நோபல் பரிசு பெற்றது இந்த கீதாஞ்சலி அப்படின்ற இந்த படைப்புக்காக. ஸோ fill in the blanks. The author speaks about the river. எந்த ரிவரை பற்றி பேசுகிறாரு? கேங்கஸ் அப்படின்ற இந்த கங்கை நதியை பற்றி. The author's brother name is ஜோதிரேந்திரா அப்படின்றது. Dash light glimmered over the smooth flowing stream. எதோட லைட் கிளிம்மர்னா அப்படியே தண்ணியில் கலங்களாக தெரியுது, மூன் லைட். ஓகேவா? The beauty of Bengal and the Ganges served as dash and dash to the author. Food and drink. ஸோ அந்த பெங்காலோடைய அழகும் இந்த கேஞ்சஸும் அவருக்கு ஃபுட் அண்ட் ட்ரிங்காகவும் சர்வ் ஆயிருக்கு. Answer the following in 1 or 2 sentences. Quote the expression from the text when the author see the Ganges again. ஸோ அவரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது? கங்கை அதி அடுத்த டைம் பார்க்கும்போது அப்படின்னா the Ganges again those ineffable days and nights, languid with joy and sad with longing, attitude to the plaintive babbling of the river along with cool shadow of it wooden barks. ஸோ அந்த நாட்கள், அந்த பழைய நாட்கள் அவருக்கு ஞாபகம் வருது, ஸ்லோவாக கடந்த சந்தோஷங்கள் ஞாபகம் வருது, இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்காக அவர் ஏங்கினது ஞாபகம் வருது, அந்த ரிவரோடைய அந்த சத்தம், அதோடைய அந்த சேடான டோனு, லேசினஸ், இது எல்லாமே அவருக்கு திரும்பி ஞாபகம் வருது. இன் வாட் வேஸ் தி ரிவர் அண்ட் இட் பேங்க்ஸ் ஹேவ் சேஞ்ச்டு. அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும் க்ரீனரி, மரங்கள் எல்லாமே மில்ஸாக மாறி இருக்கு. ஸோ இப்போ மில்லுடைய நாய்ஸ், சத்தமும் அந்த மில்லுடைய ஸ்மோக்கும் தான் இவர் கண்ணுக்கு தெரியுது. ஹவ் ஆர் தி ரூம்ஸ் அரேஞ்ச்டு இன் ஹிஸ் ஹவுஸ். அந்த வீட்டில் இருக்கும் அறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வேர் நாட் அரேஞ்ச்டு ரெகுலர்லி. ஸோ சில ரூம்ஸ் கீழே இருந்துச்சு, சில ரூம் படியேறி மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் அவர் அங்கே தங்கி இருந்த அந்த வில்லா வந்து இருந்ததா ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார். ஸோ அடுத்தது அடிஷனல் கொஷின். ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் தி அவுட் செட் ஆஃப் ஹிஸ் செகண்ட் வாயேஜ் ஃப்ரம். எங்கேருந்து திரும்பி வந்திருக்காருன்னா இங்கிலாந்துலேருந்து திரும்பி வந்திருக்கார். ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் லா வேர் லிவிங் இன் ரிவர் சைட் வில்லாட். எந்த ஊர்னா சந்திரநாகூர் அப்படின்ற ஒரு இடம் பெங்காலில் இருக்கு. ஆன் சீயிங் வாட் ரவீந்திரநாத் தாகூர் ஃபெல்ட் இன்டீட் லைக் ஹோம் அண்ட் ரெகனைஸ் தி மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ மதர். ஸோ கங்கை ரிவர், ஓகே, கேங்கஸ் ரிவரை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. இன் தி மிட் டே கிளேர் ஆஃப் மாடர்ன் லைஃப் அவர் hours of mental siesta have been narrowed and dash unrested has invaded every department of life. ஸோ நம்மளோட வாழ்க்கை இந்த மாடர்ன் டேல எப்படி மாறிடுச்சுன்னா ஹைட்ரா ஹெட்டட். ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட்ரா தன் ஷேப்பை மாத்திர மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும் போல அப்படின்ட்டு. தி லவ்லி டேஸ் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் அட் தி ரிவர் சைட் பாஸ்டு பை லைக் சோ மெனி டெடிகேட்டட் டேஷ் பிளாசம் ஃப்ளோட்டிங் டவுன் தி சாக்ரெட் ஸ்ட்ரீம் அப்படின்னா லோட்டஸ் பிளாசம். ஸோ அந்த மாதிரி தான் இவரோட வாழ்க்கை அங்கே இருந்ததா வந்து சொல்றார். Some rainy afternoon, Rabindranath Tagore spent in a veritable frenzy, singing away songs to his own tune, accompanying himself on a harmonium. அப்படின்னா என்ன பாடல்கள் மத்திய நேரம் பாடுறாருன்னா ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ் பாடுறார். ஆன் ஆஃப்டர்நூன் while drifting along the river, who would accompany Rabindranath Tagore singing with a violin. ஸோ யாருன்னா அவருடைய பிரதர் ஜோதிந்திரா. According to Rabindranath Tagore, what is the peace rested on both land and water? Silvery peace. ஏன்னா சில்வர் கலர்ல அந்த மூணோட வெளிச்சம் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால சில்வரி பீஸ் அப்படின்னு சொல்றாரு, சில்வரி அமைதி. தி வில்லா ரவீந்திரநாத் தாகூர் லிவிங் இஸ் நோன் அஸ் மோரான்ஸ் கார்டன் அப்படின்றது. விச் ரூம் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் வில்லா ஓவர் லுக்கிங் தி லேண்ட்ஸ்கேப் ஹேவ் ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோ வித் கலர்டு பிக்சர். எந்த ரூம்ல அந்த கலர்டு பிக்சரோட விண்டோஸ் இருக்கு அப்படின்னா பிக் சிட்டிங் ரூம், எல்லாரும் உட்காந்து பேசுற ஒரு பெரிய ரூம் ஃபுல்லாவே இந்த கலர்டு பிக்சர்ஸோட இருக்கு. One of the picture was of a swinging hanging from a branch half hidden in dense foliage and in the checkered light and shadow of this bower dash person were swinging அப்படின்னா ஸோ ஒரு பிக்சரில் அந்த மரத்துக்கடியில் இருக்கும் மூஞ்சல்ல எத்தனை பேர் ஸ்விங் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா 2 members. The topmost room of the house was in a round tower with windows opening to every side. Rabindranath Tagore used this room for. ஸோ அது டாப்மோஸ்ட் ரூம் ரவீந்திரநாத் தாகூர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காருன்னா ரைட்டிங் poetry. There where in the breast of limitless space clouds are laid to sleep, I have built my house for thee, O poesy, whose line were this. அப்படின்னா இந்த லைனை யார் எழுதினதுன்னா ரவீந்திரநாத் தாகூர். இதை நான் முன்னாடியே பார்த்ததா அவர் எழுதின முதல் பொயட்டிக் லைன். ரவீந்திரநாத் தாகூர் காட் நோபல் பிரைஸ் இந்த இயர் 1913. ஸோ 1913 தான் அவர் முதல் நோபல் பிரைஸ் வாங்குறார். ரவீந்திரநாத் தாகூர் காட் நோபல் பிரைஸ் ஃபார் கீதாஞ்சலி அப்படின்ற படைப்புக்கு தான் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கார். ஸோ இதோட நம்ம ரெமினிசன்ஸ் அப்படின்ற ப்ரோஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் இதில் இருக்க கொஷின், சினானியம் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரோஸை பார்ப்போம்.
ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ் நம்பர் 2 தி டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸை வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்றது அந்த காலத்தில் ஃபேமஸான ஒரு ஆத்தர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஸோ நிறைய பிளேஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டெம்பஸ்ட். முதல் டெம்பஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் விண்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராம், ஒரு புயல், கடலில் ஏற்படும் ஒரு புயல், இதை தான் நம்ம டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த கதையும் ஒரு கடலில் இருக்கும் ஒரு கப்பலை பேஸ் பண்ணது தான். அதாவது ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு அப்பாவும் பொண்ணும் ஒரு ஸ்ட்ராம், அதாவது ஒரு புயலில், ஒரு கடலில் வந்து கப்பலில் போய்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்து ஒரு ஸ்ட்ராமில் மாட்டிக்கிறாங்க, ஒரு புயலில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர் மட்டும் உயிரோட ஒரு இடத்துல கரை ஒதுங்கிடுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளாகவே அந்த தீவில், அதாவது ஒரு தீவில் வந்து கரை ஒதுங்குறாங்க, ஆளே இல்லாத ஒரு தீவில். ஸோ அந்த அப்பாவும் பொண்ணும் வந்து அந்த தீவிலையே வந்து ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அப்பா யார் அப்படின்னா மிலன் அப்படின்ற ஒரு நாட்டுடைய அரசர். ஸோ இந்த புயலில் மாட்டி அவரும் ஒரு பொண்ணு மட்டும் தனியாகவே இருக்காங்க. ஸோ அவங்களால திரும்பி அவங்க ஊருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படி அவங்க திரும்பி அந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்றதான் தி டெம்பஸ்ட் அப்படின்ற கதை. ஸோ இந்த கதையோட ஸ்டார்டிங்கும் ஒரு புயலில் அப்பா பொண்ணு இந்த மாதிரி கப்பலில் இருந்து மாட்டுவாங்க. திருப்பி அவங்க போகிறதுக்கும் ஒரு கப்பலை வச்சு தான் வந்து அவங்க திருப்பி அவங்க ஊருக்கு போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால இந்த கதைக்கு பேர் டெம்பஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இதில் வரும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஸ்பெரோ அப்படின்றவர். ஸோ இவர் தான் அந்த அப்பா. ஓல்ட் மேன் ஹூ வாஸ் ஒன்ஸ் அ டியூக் ஆஃப் மிலன், நவ் லிவிங் வித் இஸ் டாட்டர் இன் அ ஐலாண்ட். டியூக் அப்படின்னா அரசன். மிலன் அப்படின்ற நாடு இது இட்டாலியில் இருக்குது. ஸோ மிலன் நாட்டுடைய அரசர் தான் அந்த ப்ராஸ்பெரோ. அவரும் அவரோட பொண்ணு, அவங்க பேர் தான் மிராண்டா, அதான் டாட்டர் ஆஃப் ப்ராஸ்பெரோ. ஸோ இந்த அப்பா பொண்ணும் தான் 2 பேரும் வந்து கப்பலில் போகும்போது புயலில் மாட்டி ஒரு தீவில் இருப்பாங்க. ஸோ சைக்கோரெக்ஸ் அப்படின்றது விச் அப்படின்னா வந்து கெட்டது, சூனியம் செய்பவர்கள். ஸோ சைக்கோரெக்ஸ் அப்படின்றது ஒரு சூனியம் செய்பவர். ஏரியல் அப்படின்றவங்க சீஃப் அமாங் தி ஸ்பிரிட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு கதை படிக்கும்பொழுது புரியும். ஸோ ஏரியல் அப்படின்றது சீஃப் அமாங் தி ஸ்பிரிட்ஸ். ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா நல்ல ஆத்மாக்கள். அந்த நல்ல ஆத்மாக்களோட தலைவனாக யார் இருப்பாங்கன்னா ஏரியல் அப்படின்றவர் இருப்பார். அப்புறம் கலிம்பன் அப்படின்னு ஒருத்தவர். இவர் யாரா முன்னாடி சைக்கோரெக்ஸ் அப்படின்னு ஒரு சூனியக்காரரை பார்த்தோம் இல்லையா, அந்த சைக்கோரெக்ஸோடைய மகன் தான் இந்த கலிபன். அப்புறம் ஆண்டோனியோ அப்படின்றவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த அரசர் இருக்கார் இல்லையா, அவர் தானே, அவரும் ஒரு பொண்ணு தானே தீவில் மாட்டியிருக்காங்க. அந்த அரசருடைய தம்பி பேர் தான் ஆண்டோனியோ. ஸோ யங்கர் பிரதர் ஆஃப் ப்ராஸ்பெரோ. அப்புறம் வந்து கொலான்சோ அப்படின்றவர் யாருன்னா ப்ராஸ்பெரோ அரசராக இருக்கும்போது அவர் அவையில் இருந்த ஒரு புலவர் தான் கொலான்சோ. அப்புறம் ஃபெர்டினன் அப்படின்றவர் கிங் ஆஃப் நேப்பல்ஸ் நேப்பல்ஸ் அப்படின்றதும் ஒரு ஊர். மிலன் எப்படி இட்டாலியில் ஒரு ஊரோ அந்த மாதிரி நேப்பல்ஸ் அப்படின்றதும் இட்டாலி நாட்டில் இருக்கும் ஒரு ஊர். அதோடைய அரசர் பையன் பேர், அதாவது கிங் ஆஃப் நேப்பல்ஸோடைய சன். ஸோ அந்த நாட்டு அரசருடைய மகன் பேர் ஃபெர்டினன். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோஸில் இருக்கும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர் எப்போவுமே நீங்கள் ப்ரோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். மேட்ச் தி ஃபாலோயிங்லையோ இல்லை இந்த கேரக்டர் யாருன்னு கேட்டாலோ உங்களுக்கு அதை எழுத தெரியணும். ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெம்பஸ்ட் அப்படின்ற கதை அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்லஸ் லாம்ஸ் டேல் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியர் ஒரு பெரிய கதை எழுதுறாரு, சார்லஸ் லாம்ஸ் டேல்ஸ். அதோடைய ஒரு சின்ன பாட்டு தான் தி டெம்பஸ்ட் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலப்பதிகாரம் 3 காண்டங்கள் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு கதை படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சார்லஸ் லாம் டேல்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய கதை, சிலப்பதிகாரத்துலேருந்து ஒரு சின்ன பாட்டு, ஒரு சின்ன கதை, அதுதான் தி டெம்பஸ்ட் அப்படின்றது. அதை தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். தேர் வாஸ் அன் ஐலாண்ட் இன் தி சி, தி ஒன்லி inhabitants of which were an old man Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு தீவு இருக்காம். அந்த தீவில் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. இன்ஹிபிட்டன்ஸ் அப்படின்னா வாழக்கூடிய ஆட்கள். ஸோ 2 பேர் தான் இருக்காங்களாம். ஒன்று அந்த ப்ராஸ்பெரோ, நான் சொன்னேன் இல்லையா ஒரு அரசர். ஸோ அந்த அரசரும் அவருடைய பொண்ணு மிராண்டா, இவங்க 2 பேரும் தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father. மிராண்டா ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்பொழுதே இந்த தீவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கும்பொழுதே அந்த கடல்ல வந்து அந்த புயல்ல மாட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம்னு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மிராண்டாவோட வாழ்நாளில் பார்த்த ஒரே மனிதன் அப்படின்றது ப்ராஸ்பெரோ. அவங்க அப்பாவை மட்டும்தான் மிராண்டா பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க இருக்கிறதோ ஒரு தீவு, அதில் வெறும் மிராண்டாவும் அவங்களோட அப்பா ப்ராஸ்பெரோ மட்டும்தான் இருக்காரு. ஸோ மிராண்டா இது வரைக்கும் அவங்க அப்பாவை தாண்டி ஒரு மனிதரை பார்த்ததே இல்லை. They lived in a cave made out of a rock. ஸோ அவங்க வந்து ஒரு குகையை கட்டி அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கல்லாலான ஒரு குகையை கட்டி அந்த ஐலாண்ட் தீவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இட் வாஸ் டிவைடட் இன்டு செவரல் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஒன் ஆஃப் விச் ப்ராஸ்பெரோ கால்ட் இஸ் ஸ்டடி. ஸோ அந்த தீவிலேயே நிறைய அறைகளாக இருக்கா, நிறைய ரூமாக இருக்கா. அதில் ஒரு ரூமை ப்ராஸ்பெரோ அவரோட ஸ்டடி ரூம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா தேர் ஹி கெப்ட் இஸ் புக்ஸ், அங்கே அவருடைய புத்தகங்கள் வச்சிருக்காராம். விச்
chiefly treated of magic. ஸோ அந்த புத்தகங்கள் எதை பற்றினது அப்படின்னா மேஜிக் பற்றினது. ஸோ அதாவது மாய வித்தைகள் இதை பற்றின புக். பை virtue of his art he had released many good spirit from which call psychorocs who had them imprisoned in body of large trees. இந்த புக்ஸை படித்து ஏன்னா அவருக்கு அந்த தீவில் வேறு வேலை இல்லை. ஸோ அந்த புக்கை படித்து எப்படி மேஜிக் செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டு ஸோ சைக்கோரெக்ஸ் அப்படின்னா ஒரு சூனியக்காரர். ஸோ அந்த சூனியக்காரர் நிறைய நல்ல ஆத்மாக்களை ஒவ்வொரு மரத்துலையும் பிடிச்சி வச்சுருந்தானா. ஸோ ஒரு மேஜிக் தெரிஞ்சதுனால அந்த சைக்கோரெக்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஆத்மாக்களை இவர் வந்து மீட்டெடுத்திருக்கார். ஸோ திஸ் ஜென்டல் ஸ்பிரிட்ஸ் வேர் எவர் ஆஃப்டர் ஒபீடியன்ட் டு தி வில் ஆஃப் ப்ராஸ்பரோ. ஸோ இந்த நல்ல ஆத்மாக்களை அந்த சைக்கோரெக்ஸ் அப்படின்ற சூனியக்காரன் கிட்ட இருந்து பாஸ்பரோ மீட்டதுனால அந்த நல்ல உள்ளங்கள் எல்லாமே அந்த நல்ல ஆத்மாக்கள் பாஸ்பரோவோட சொல்ற பேச்சு கேட்டு பாஸ்பரோவை தலைவராக ஏற்றிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. ஆஃப் திஸ் ஏரியல் வாஸ் தி சீஃப். ஸோ அரியல், ஓகே, ஏரியல்னாலும் அரியல்னாலும் அந்த ஒரே ஆள் தான். ஆஃப் திஸ் அரியல் வாஸ் தி சீஃப். அந்த நல்ல ஆத்மாக்களோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா அரியல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban. ஸோ அரியல் வந்து அங்கே இருக்கும் நல்ல ஸ்பிரிட்ஸ் எல்லாமே ப்ராஸ்பரோவுக்கும் மிராண்டாவுக்கும் நல்ல வேலை செய்யுதா அப்படின்றதையும் எந்தெந்த ஸ்பிரிட்க்கு அதாவது எந்தெந்த ஆத்மாக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுன்றது அரியலுடைய வேலை. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆத்மா இருக்குது, அதுக்கு பேர் கலிம்பன் அப்படின்ற ஆத்மா. அது வந்து ஒரு மான்ஸ்டர், அதாவது மான்ஸ்டர் அப்படின்னா ஒரு பூதம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூதத்தை டார்ச்சர் பண்ணுறது தான் அரியலுடைய வேலை. டார்மெண்டிங் அப்படின்னா டார்ச்சர் பண்ணுறது, ஓகேவா? ஸோ டார்ச்சர் ஏன் வந்து அரியல் மற்ற எல்லா ஆத்மாவையும் நல்லா நடத்தும் பொழுது இந்த கலிம்பனை மட்டும் டார்ச்சர் பண்றான் அப்படின்னா அந்த கலிம்பன் யார் அப்படின்னா முன்னாடி இந்த அரியலையும் அந்த நல்ல ஆத்மாக்களையும் பிடிச்சி வச்சிருந்தால சைக்கோரெக்ஸ் அப்படின்ற ஒரு சூனியக்காரன், அவனோட பையன் தான் இந்த கலிம்பன். அதனால அப்பா மேல உள்ள கோவத்தை அரியல் புள்ள மேல காட்டிட்டு இருக்கான். கலிம்பன் வாஸ் எம்ப்ளாய்டு லைக் அ ஸ்லேவ் டு ஃபெச் வுட் அண்ட் டூ தி மோஸ்ட் லெபோரியஸ் ஆஃபீஸஸ். ஸோ கலிம்பனை எப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னா ஒரு அடிமை மாதிரி நடத்துவான், மரம் வெட்டிட்டு வரணும், இருக்கிறதுலே கஷ்டமான வேலை எல்லாத்தையும் கலிம்பனுக்கே கொடுப்பான். அண்ட் தி Ariel had the charge of compelling him to these services. ஸோ வந்து அவனுக்கு செய்ய முடியலனாலும் அவனுக்கு டயர்டானாலும் செய்ய பிடிக்கலனாலும் அவனை கம்பல் பண்ணி அரியல் வந்து கலிம்பனை இந்த வேலையெல்லாம் வாங்குவான். With the help of these spirits, Prospero could command the wind and the waves of the sea. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல ஆத்மாக்கள் ப்ராஸ்பரோ கிட்ட இருக்கு இல்லையா, சைக்கோரெக்ஸ் கிட்ட இருந்து விடுவிச்ச நல்ல ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்களை வச்சு பாஸ்பரோவால் என்ன பண்ண முடியும்னா இந்த வேலை மட்டும் கிடையாது. ஸோ அவங்க கண்ணுக்கு தெரிகிற கடலில் புயலையும் உருவாக்க முடியும், அலையையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எது இந்த நல்ல ஆத்மாக்களை வச்சு பாஸ்பரோவால் அவங்க கண்ணு முன்னாடி தெரிகிற கடலில் விண்டு அதாவது ஸ்டார்ம் புயலையும் உருவாக்க முடியும், அலையையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். By his order, they raised a violent storm in the midst of which he showed his daughter a fine large ship. ஸோ வந்து இந்த பாஸ்பரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த நல்ல ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு வைலண்டான ஸ்ட்ராம் அப்படின்னா என்னது டெம்பஸ்ட், ஒரு ஸ்ட்ராமை வந்து அந்த கடலில் உருவாக்குறாரு. ஸோ உருவாக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்தில் அந்த கடலில் ஒரு கப்பல், ஒரு கடலில் ஒரு புயலை உருவாக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கப்பல் இருக்குது. அந்த கப்பல் புயலின் காரணமாக அப்படியே கடலில் வந்து தழும்புது. ஸோ இந்த காட்சியை தன்னுடைய பொண்ணு மிராண்டாவுக்கு யார் காட்டுறா? ப்ராஸ்பரோ காட்டுறார். He showed his daughter a fine lordship which he told her was full of living being like themselves. ஸோ வந்து சொல்றார், அங்கே ஒரு தூரத்தில் ஒரு கப்பல் தெரியுது பாத்தியா, அதுதான் கப்பல், அதுக்குள்ள நம்மள மாதிரியே மனிதர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ மிராண்டாக்கு காட்டுறார். ஓ மை டியர் ஃபாதர் said she, if by your art you have raised this dreadful storm, have pity on their sad distress அப்படின்ட்டு. ஸோ மிராண்டா வந்து சந்தோஷப்படல, ஹியூமன் நம்ம பார்க்க போறோம்ட்டு. அதுக்கு பதில் அந்த பொண்ணு இன்னசென்ட்டாக ஃபீல் பண்ணுது. அப்பா உங்களோட திறமையெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால் புயலை உருவாக்க முடியும் சரி, ஆனால் ஏன் மனிதர்கள் இருக்கும் அந்த கப்பல் கிராஸ் ஆகும்பொழுது புயலை உருவாக்குனீங்க, அந்த மக்கள் அந்த கப்பலுக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறான். See, the vessel will be dashed into pieces, poor soul, they will all perish. பாருங்க அந்த கப்பல் எப்படி வந்து அந்த புயலில் மாட்டி தவிக்குதுன்னு, கொஞ்ச நேரத்தில் அந்த கப்பல் சுக்குநூறாக உடஞ்சிரும், அதில் இருக்கும் மக்கள் எல்லாம் இறந்துருவாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா பாஸ்பரோ கிட்ட சொல்கிறாங்க. Be not so amazed daughter Miranda, said Prospero. ஸோ அவ்வளோலாம் நீ வந்து சர்ப்ரைஸ் ஆகி பயப்படலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறார். There is no harm done. யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்கலை, எல்லாரும் சேஃபாக தான் இருக்காங்க. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. நான் இந்த புயலை உருவாக்கும் பொழுதே அந்த புனித ஆத்மாக்கள் கிட்டலாம் சொல்லிட்டேன், ஷிப்பை மட்டும்தான் வந்து அந்த புயலை மாட்ட வைக்கணும் தவிர்த்து அதுக்குள்ளே இருக்கும் மனிதர்களை எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அந்த புயலையே வர வச்சேன். What
வாட் ஐ ஹவ் டன் ஹாஸ் பீன் இன் கேர் ஆஃப் யூ மை டியர் சைல்ட், யூ ஆர் இக்னரண்ட் அப்படின்ட்டு. இப்போ நான் செஞ்சதே உனக்காக தான், ஆனால் இது உனக்கு புரியவே இல்லை. இக்னரண்ட் அப்படின்னா அன்னவர், நான் ஏன் இதை செஞ்சேன்றது உனக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட சொல்கிறார், கேன் யூ ரிமெம்பர் அ டைம் பிஃபோர் யூ கேம் டு திஸ் செல், ஸோ உனக்கு எதாவது ஞாபகம் இருக்கா, இந்த ஐலாண்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ அவரோட பொண்ணு மிராண்டா கிட்ட கேட்டுருக்காரு. ஐ திங்க் யூ கான், ஃபார் யூ வேர் நாட் தென் 3 years ஆஃப் ஏஜ். ஸோ என்ன அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா நம்ம இங்கே வரும்பொழுது உனக்கு 3 வயசு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட சொல்கிறார். 12 years ago மிராண்டா continued ப்ராஸ்பரோ. ஸோ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்பா இப்போ தான் பொண்ணுக்கிட்ட முதல் தடவையாக சொல்கிறார். ஐ வாஸ் டியூக் ஆஃப் மிலன். டியூக் அப்படின்னா அரசன், மிலன் அப்படின்ற நாட்டுடைய அரசன், டியூக்காக தான் வந்து இவர் வந்து இருந்திருக்கார். அண்ட் யூ ஆர் அ பிரின்சஸ் அண்ட் மை ஒன்லி ஹையர். ஸோ என்ன அப்படின்னா நீ தான் என்னுடைய ஒரே பிரின்சஸ், எனக்கு இருக்க ஒரே பொண்ணு, நீ தான் வந்து அரியணைக்கான அடுத்த ஆள், ஒன்லி மை ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹேட் அ யங்கர் பிரதர் ஹூஸ் நேம் வாஸ் ஆண்டனியோ. ஸோ எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் பேர் ஆண்டனியோ, டு ஹூம் ஐ ட்ரஸ்டட் எவ்ரி திங். ஸோ எல்லாத்தையுமே அவன்கிட்ட நம்பி விட்டேன். மை பிரதர் ஆண்டனியோ பீயிங் தஸ் இன் பொசஷன் ஆஃப் மை பவர் பிகான் டு திங்க் ஹிம்செல்ஃப் தி டியூக் இன் டீட். ஸோ அவனை நம்பி விட்டதுனால அவன் செஞ்ச நிறைய காரியங்கள்னால அவனுக்கு இந்த அரியணை மேலே ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால அவனே தன்னை வந்து நான் தான் டியூக் ஆகணும், அதாவது தான் தான் அரசர் ஆகணும் அப்படின்ற ஆசையை அவனுக்குள்ளேயே அவன் வளர்த்துக்கிட்டான். ஸோ இன்டீட் அப்படின்றது இன் ட்ரூத். The opportunity I gave him of making himself popular among my subject awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. ஸோ நான் அவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் யூஸ் பண்ணி அவன் என்னோட ஆட்கள் கிட்டலாம் தன்னை பெரிய ஆள் அப்படின்னு காட்டிட்டு, அதாவது அரசரை விட நான் பெட்டராக பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரூவ் பண்ணி ஒரு வழியாக அரசர் இல்லை அப்படின்னா, தட் மீன்ஸ் அண்ணன் இல்லை அப்படின்னா நாம் தான் அரசர் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து அவனுக்குள்ள வளர்த்துக்கிட்டான். This he soon effected with the aid of the king of Naples, a powerful princess who was my enemy. ஸோ வந்து என்ன துரத்துறதுக்காக என்னோட எதிரியான நேபிள் நாட்டு அரசன், கிங் ஆஃப் நேபிள்ஸ், நேபிள்ஸும் இட்டாலியில் ஒரு ஊர், ஓகேவா, அந்த நாட்டு அரசனோட கை கோத்துக்கிட்டு என்னை எப்படியாவது அரியணையிலேருந்து இறக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொந்த தம்பி ஆண்டனியோவே இந்த முடிவை பண்ணான். வேர் ஃபோர் செட் மிராண்டா டிட் தே நாட் தட் ஹார் டெஸ்ட்ராயர்ஸ். ஸோ ஓகே, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டனியோவும் உங்களோட எதிரியான அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸும் உங்களை வந்து அரியணையிலேருந்து இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அப்பவே உங்களை கொண்டு இருக்கணுமே, அதை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா அப்பா கிட்ட கேட்குறாங்க. My child, answered her father, they dared not, so dear was the love that my people bore me. அவங்க நினச்சாங்க தவிர்த்து அவங்களுக்கு அது என்ன வந்து இந்த அரியணையிலேருந்து இறக்குற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இந்த மக்கள் இவங்களை சும்மா விட மாட்டாங்க. அதனாலேயே இவங்களுக்கு, அதாவது அந்த நேபாள் நாட்டு அரசனும் என்னோட தம்பி ஆண்டனியோவும் ஊருக்குள்ளே வச்சு என்னை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டனியோ கேரிட் அஸ் ஆன் போர்ட் அ ஷிப் அண்ட் வென் we were some leagues out at the sea. அதாவது ஆண்டனியோ யாரெல்லாம்னா ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு ஆண்டனியோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டனியோ அப்புறம் இந்த ப்ராஸ்பரோ, இந்த ஆள், இவரோட பொண்ணு மிராண்டா மற்றும் கூட இன்னொருத்தவங்க இருப்பார், ஓகேவா, கான்சாலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 பேரும் கப்பல் எடுத்துக்கிட்டு கடலுக்கு வராங்க. சம் லீக்ஸ் அவுட் அட் தி சி அப்படின்னா கூட்டமாக சேர்ந்து கடலுக்கு வராங்க. ஹி ஃபோர்ஸ்ட் அஸ் இன்டு அ ஸ்மால் போட். யார்? ஆண்டனியோ ப்ராஸ்பரோவையும் அவருடைய பொண்ணு மிராண்டாவையும் பெரிய கப்பல்ல இருந்து ஒரு சின்ன போட்டுக்கு இறக்கி விடுறாரு. வித்தவுட் எய்தர் டேக்கல், செயில் ஆர் மாஸ்ட். ஸோ டேக்கல் அப்படின்னா நம்ம வந்து அந்த போட்டை வச்சுட்டு நடுக்கடலை தப்பிக்கவும் முடியாது. மஸ்ட் அப்படின்னா அந்த தூண்டில், துடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த சின்ன போட்டில் ப்ராஸ்பரோவையும் அவரோட பொண்ணு மிராண்டாவை மட்டும் ஆண்டனியோ ஏற்றி விட்டார். தேர் ஹி லெஃப்ட் அஸ் அஸ் ஹி தாட் டு பெரிஷ். ஸோ இந்த மாதிரி நடுக்கடலில் ஒரு சின்ன போட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இந்த கடல்லையே செத்துருவாங்க. ஸோ அரியணை நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியோ இந்த பிளானை பண்ணுறான். பட் அ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட், ஒன் கான்சாலோ, ஹூ லவ்டு மீ, ஹவ் privately placed in the boat water, provisions, apparel and some book which I prize above my dukedom. ஆனால் கான்சாலோக்கு இந்த திட்டம் நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த கப்பலில் 4 பேர் வராங்க, ஆண்டனியோ, கான்சாலோ மற்றும் வந்து ப்ராஸ்பரோ, மிராண்டா. இதில் ஆண்டனியோட பிளான் தான் அண்ணனையும் அவங்க பொண்ணையும் நடுக்கடலில் ஒரு போட்டில் இறக்கி விட்டுறணுன்றது. ஆனால் கான்சாலோ ஆல்ரெடி வந்து இந்த அரசருக்கு வந்து நம்பிக்கையாக இருந்ததுனால அந்த சின்ன போட்டுக்குள்ளே கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தேவையான பொருட்கள், அப்பேரல் அப்படின்னா ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்பரோ வந்து உயிரினும் மேலாக தன் அரசருக்கும் மேலாக நினச்ச புக்ஸ் எல்லாத்தையும் அந்த போட்டுக்கடியில் மறைச்சு, அந்த சின்ன போட்டில் இறக்கி விட்டாங்களா அந்த போட்டில் வந்து மறைச்சு வச்சிருந்தானோ.
"Oh my father," said Miranda, "what a trouble must I have been to you then." ஐயோ அப்பதான் வந்து பொண்ணு ஃபீல் பண்றா. ஐயோ இவ்ளோ கஷ்டத்துல நான் வேற உங்களுக்கு தனியா கஷ்டம் கொடுத்துட்டேன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றா. "No my love," said Prospero, "you were a little angel that did preserve me." நீ தான் நான் இன்னைக்கு உயிர் வாழறதுக்கே காரணம். "Your innocent smiles made me bear up against my misfortune." நீ உன்னோட அந்த சிரிப்பை பார்த்தது, இன்னசென்ட் ஸ்மைல் அப்படின்னா கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு உனக்காக வாழணும்னு நான் முடிவு பண்ணேன். இல்லை அப்படின்னா அந்த கடல்லையே வந்து நான் என்னோட முடிவை தேடி இருந்திருப்பேன். நான் வாழணும்னு நினைச்சதே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றார். அவர் ஃபுட் லாஸ்டட் till we landed on this desert island. நம்மளோட ஃபுட்டு வந்து அந்த போட்டில் இருந்த ஃபுட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இந்த ஐலாண்ட் வந்து சேர்ற வரைக்கும் நம்ம போட்டில் வந்து ஃபுட் இருந்துச்சு. "Since when my chief delight has been in teaching you, Miranda, and well have you profited by my instruction." அதுக்கப்புறம் அவர் புக்ஸ் எல்லாம் படித்து அவரோட சீஃப் யார், அரியல். ஸோ இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அரியலோட உதவியோட நம்ம இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நல்லா வேலை பார்த்துட்டு இங்கே நம்ம நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ராஸ்பரோ வந்து மிராண்டாக்கு இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த தீவுக்கு வரத்துக்கு முன்னாடியான கதையை வந்து அப்பா பொண்ணுகிட்ட சொல்றார். "Heaven, thank you." ஸோ கடவுளே நன்றி. "My dear father," said Miranda. "So now tell me, sir, your reason for rising this sea storm." ஸோ இப்போ பொண்ணு கேட்குறா, சரி ஓகே இந்த கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம எப்படி இங்கே வந்தோம்னு, இப்போ ஏன் இந்த புயலை உருவாக்குனீங்க, அந்த கப்பலில் ஏன், அந்த கப்பலில் இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணுக்கு ஒரு டவுட் வருது அப்பா மேலே. "No then," said her father. அப்போனா இப்போ நீ தெரிஞ்சுக்கணும், "that by means of this storm, my enemies, the king of Naples and my cruel brother are cast ashore." அப்படின்ட்டு அப்பான் திஸ் ஐலாண்ட். ஸோ அந்த கப்பலில் வந்தது என்னுடைய எதிரிகள் மற்றும் அந்த நேபிள்ஸ் நாட்டு அரசன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஐலாண்டில் கஷ்டப்பட்டு வாழறதுக்கு காரணமான என்னுடைய தம்பி ஆண்டனியோ, எல்லாரும் அந்த கப்பலுக்கு தான் நான் வந்து அந்த ஸ்டாமை கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறார். "Having so said, Prospero gently touched his daughter with his magic wand and she fell fast asleep." ஸோ இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் கையில் ஒரு மேஜிக் வேன், ஒரு மந்திர கோல் இருக்கும் அப்பாவோட கையில், ப்ராஸ்பரோ கையில். அதை வச்சு மிராண்டாவை தொட்ட உடனே மிராண்டா வந்து தூக்கத்துக்கு போயிடுறாங்க. For the spirit Ariel just then presented himself before his master to give an account of the tempest. ஸோ இப்போ வந்து மிராண்டா தூங்கினதுக்கப்புறம் இவருக்கு முன்னாடி, ப்ராஸ்பரோவுக்கு முன்னாடி அரியல், ஸோ யார், அந்த நல்ல ஆத்மாக்களோட தலைவர், ஏன்னா அரியல் தான் வேலை பார்க்குறாலும். ஸோ அரியல் வந்து முன்னாடி நிற்கிறார், யாருக்கு, ப்ராஸ்பரோ முன்னாடி நிற்கிறாரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இவருடைய ஆர்டரை ஏற்றிட்டு அந்த கடலில் டெம்பஸ்ட்டை அரியல் தான் உருவாக்கியிருக்கார். டெம்பஸ்ட் அப்படின்னா என்னது, ஒரு ஸ்டாம், அதாவது ஒரு புயலை வந்து உருவாக்கினாரு. And how he had disposed of his ship's company and through the spirit were always invisible to Miranda. ஸோ அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது என்றைக்குமே மிராண்டாக்கு தெரியாது. என்னன்னா மிராண்டாவோட கண்ணுக்கு அரியலோ இந்த மற்ற நல்ல ஆத்மாக்களோ தெரியாது, பாஸ்பரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா மிராண்டாக்கு எப்படியும் தெரியாது. Prospero did not choose she should hear him holding conversation with the emptier. ஆனால் ப்ராஸ்பரோ பேசுறது மிராண்டாக்கு தெரியும் இல்லையா, கேட்கும். அதாவது ஸோ பாஸ்பரோ வந்து அரியல் பேசுறதும் அரியலை பார்த்தா தான் வந்து மிராண்டாக்கு தெரியாது தவிர்த்து பாஸ்பரோ பேசுறது, பாஸ்பரோ என்ன பேசுறாருன்றது மிராண்டா கேட்கும். ஸோ என்ன ப்ராஸ்பரோ பேசுறாருன்றதை கேட்க கூடாதுன்றதுக்காக தான் மிராண்டா வந்து தூங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. "Well, my brave spirit," said Prospero to Ariel, "how have you performed your task?" ஓகே என்னோட பிரேவ் ஸ்பிரிட்டு அரியல், நீ இப்போ என்ன, அதாவது அங்கே புயல் ஏற்படுத்திட்ட, ஓகே அந்த புயலுக்கு அப்புறம் அந்த கப்பலும் அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிறவங்களையும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ அரியல் கிட்ட கேட்குறாரு. Ariel gave a lively description of the storm and of the terrors of the mariners and how the king's son Ferdinand was the first who leaped into the sea and his father thought he saw his son swallowed up by the waves and lost. ஸோ அரியல் வந்து அங்கே நடந்த காட்சிகள் எல்லாத்தையும் பாஸ்பரோ கிட்ட வர்ணிக்கிறான். முதல்ல அந்த கப்பல் வந்துச்சு, நாங்கள் புயலை உருவாக்கணும், அந்த கப்பல் அந்த புயலில் ததும்ப ஆரம்பிச்சிச்சு. முதல் கப்பல்லேருந்து கடலில் வந்து விழுந்தது யாரு அப்படின்னா அந்த நேபிள்ஸ் நாட்டு அரசனுடைய பையன் ஃபெர்டினன் அப்படின்றவன் தான் ஃபர்ஸ்ட் கடலில் வந்து விழுந்துட்டான். அவன் கடலில் வந்து விழும்பொழுது அவனோட அப்பா, அதாவது நேபிள்ஸ் நாட்டு அரசர் அப்படியே பையனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா அவன் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். ஸோ கடலும் கடலோட ஆழமும் அந்த தண்ணியோட ஃபோர்ஸும் தன் பையனை கொன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்பா பயந்துக்கிட்டே, தட் மீன்ஸ் நேபிள்ஸ் நாட்டு அரசன் பயந்துக்கிட்டே ஃபெர்டினண்டை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீ இஸ் சேஃப், செட் அரியல் இன் கார்னர் ஆஃப் தி ஐல், sadly lamenting the loss of his king, his father. That's my delicate Ariel,
said Prospero. ஸோ என்ன அப்படின்னா, ஆனால் அப்பாவை பொறுத்த வரைக்கும் தான் அவன் கடலுக்குள்ளே விழுந்து மூழ்கிட்டான்றது. ஆனால் அந்த ஃபெர்டினன் அப்படின்றவன் சேஃபாக தான் இருக்கான். நம்ம ஐலாண்டுக்கு நான் அவனை கொண்டு வந்துட்டேன். ஐல் அப்படின்னா ஐலாண்டோட ஷார்ட் ஃபார்ம், ISLன்னு இருக்கும், பட் அது ஐல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐலாண்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. ஸோ நான் நம்மளோட ஐலாண்டுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவன் முடிச்சுட்டான். ஆனால் முடிச்சதுலேருந்து அவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். சேட்லி லேமெண்டிங் அப்படின்னா புலம்பிக்கிட்டே இருக்கான். எதுக்கு புலம்புறான் அப்படின்னா, அப்பாவையும் காணும், அவன் வந்து ஷிப்பையும் காணும், இது என்ன இடம்னு தெரியலன்னு நினச்சா அவன் புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அரியல் வந்து பாஸ்பரோ கிட்ட ஃபெர்டினனோட நிலைமையை பற்றி சொல்கிறான். தட்ஸ் மை டெலிகேட் அரியல் செட் பாஸ்பரோ. ஸோ டெலிகேட் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் பிரேக் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா, அரியலை வந்து இப்போ பாஸ்பரோ சொல்கிறார், ஓகே நான் வந்து ஃபெர்டினனை வந்து கூட்டிகிட்டு தான் உன்னை வர சொன்னேன், ஆனால் ஃபெர்டினன் புலம்புற வரைக்கும் நீ கேட்டுட்டு இவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, தட்ஸ் மை டெலிகேட் அரியல் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பரோ அரியல் பார்த்து சொல்கிறார். Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother? ஓகே, அந்த ஃபெர்டினனை இங்கே கூட்டிகிட்டு வா, என் பொண்ணு அந்த ஃபெர்டினனை பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர் இஸ் தி கிங் அண்ட் மை பிரதர். ஸோ அந்த நேபிள்ஸ் நாட்டு அரசன் மற்றும் என்னோட தம்பி ஆண்டனியோ அவங்க 2 பேரும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அரியல் கிட்ட பாஸ்பரோ கேட்குறார். I left them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hopes of finding, thinking, and they saw him பெரிஷ். ஸோ அவங்களையும் நான் இதே ஒரு ஐலாண்டோட இன்னொரு பக்கத்தில் விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க 2 பேரும், அதாவது நேபிள்ஸ் நாட்டு அரசனும் உங்களோட தம்பி ஆண்டனியோவும் 2 பேரும் சேர்ந்து ஃபெர்டினனை வந்து கடலில் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால ஃபெர்டினனை எப்போவுமே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவன் ஐலாண்டோட இன்னொரு பக்கத்தில் இருக்கான் அப்படின்றது. ஸோ வந்து ஆஃப் தி ஷிப்ஸ் க்ரூ நாட் ஒன் இஸ் மிஸ்ஸிங், தோ ஈச் ஒன் திங்ஸ் ஹிம்செல்ஃப் தி ஒன்லி சேவ்ட், அண்ட் தி ஷிப் தோ இன்விசிபிள் டு தம் இஸ் சேஃப் இன் தி ஹார்பர். அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் பயணித்த ஒவ்வொருத்தவங்களையும் நான் கரைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த தப்பிச்ச ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஐலாண்டோட வெவ்வேறு பகுதிகளில் இருக்காங்க. அவங்கள சுற்றி பார்த்தா ஆள் நடமாட்டமே இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அப்பாடி நாம் தான் இந்த கப்பலில் உயிர் பொழைச்சோம் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணியிருக்கேன். கப்பல் எங்கே இருக்குது அப்படின்னா, எந்த ஹார்பரில் கப்பல் ஸ்டார்ட் ஆச்சோ, அதாவது மிலன் நாட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மிலனுக்கே கப்பல் மட்டும் போயிடுச்சு, ஆட்கள் மட்டும்தான் இப்போ இந்த ஐலாண்டில் இருக்காங்க. ஸோ யாரும் கனெக்ஷன் இல்லாமல் தனித்தனியாக நான் எல்லாரையும் வச்சுருக்கேன். ஏன்னா நேபிள்ஸ் நாட்டு அரசன் ஆண்டனியோ தனியாக இருக்கான். கப்பலில் வந்த நபர்கள் இந்த ஐலாண்டை சுற்றி தனித்தனியாக இருக்காங்க. ஃபெர்டினன் இன்னொரு பக்கம் தனியாக தன்னோட அப்பாவையும் கப்பலையும் தேடிட்டு இருக்கான். ஸோ இதுதான் இந்த கப்பலில் வந்தவங்களோட நிலைமை. கப்பலை கொண்டு போய் நான் மிலன் நாட்டு ஹார்பர்லேயே விட்டுட்டேன் அப்படின்ட்டு அரியல் பாஸ்பரோ கிட்ட சொல்கிறார். And Ariel then went to fetch Ferdinand. Oh my young gentleman, said Ariel when he saw him, I will soon move you. You must be bought. I find for the Lady Miranda to have a sight of you, pretty person. Come sir, follow me. So வந்து அரியல் இப்போ ஃபெர்டினனை போய் கூட்டிகிட்டு வரதுக்கு போகிறான். ஃபெர்டினனை பார்த்து சொல்கிறான், ஓ மை யங் ஜென்டில்மேன் அப்படின்ட்டு அரியல் ஃபெர்டினனை பார்த்து சொல்கிறான், இங்கே இருந்து நான் உங்களை மூவ் பண்ணி என்னுடைய அந்த தலைவர் இருக்கும் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏன் அப்படின்னா, உங்களை இந்த ஐலாண்டு கூட்டிகிட்டு வந்ததே எங்களோட அரசியான மிராண்டா கிட்ட உங்களை காட்டுறதுக்கு தான். ஏன்னா இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் அவங்க அப்பாவை தவிர்த்து வேறு எந்த ஹியூமனையும் பார்த்ததில்லை. ஸோ அவங்க உங்களை முதல் தடவை பார்க்க போகிறாங்க, அதனால என்னை ஃபாலோ பண்ணி நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரியல் வந்து ஃபெர்டினன் கிட்ட சொல்கிறான். ஹி ஃபாலோட் இன் அமேஸ்மெண்ட் தி சவுண்ட் ஆஃப் அரியல்ஸ் வாய்ஸ். ஸோ ஆனால் வந்து ஃபெர்டினனுக்கு அரியல் வந்து வாய்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு புதுசாக இருக்குது, பட் இருந்தாலும் அவனை நம்பி போகிறான். டில் இட் லெட் ஹிம் டு தி பாஸ்பரோ அண்ட் மிராண்டா. ஸோ அரியல் வந்து ஃபெர்டினனை கூட்டிகிட்டு வந்து பாஸ்பரோ கிட்டேயும் மிராண்டா கிட்டேயும் விட்டுட்டான். ஹூம் வேர் சிட்டிங் அண்டர் தி ஷேட் ஆஃப் அ லார்ஜ் ட்ரீ. அவங்க 2 பேரும் ஒரு மரத்தோடைய நிழலு கீழே அதாவது பாஸ்பரோவும் மிராண்டாவும் உட்காந்துருக்காங்க. இதை ஃபெர்டினன் வந்து பார்க்குறான். Now Miranda have never seen a man before except her own father. ஆனால் இதுக்கு முன்னாடி மிராண்டா தன் அப்பாவை தவிர்த்து யாரையுமே பார்த்ததில்ல. மிராண்டா செட் பாஸ்பரோ, டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் யாண்டர் அப்படின்றது. ஸோ மிராண்டா கிட்ட பாஸ்பரோ கேட்குறாரு, நீ என்ன அங்கே தூரமாக எதை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா கிட்ட அப்பா கேட்குறாரு. ஓ ஃபாதர், செட் மிராண்டா இன் அ ஸ்டேன் சர்ப்ரைஸ். ஒரே ஆச்சரியமாக இருக்குது மிராண்டாக்கு. ஷூர்லி தட் இஸ் அ ஸ்பிரிட் லார்ட். ஸோ இது மனிதன் இல்லை, இது கண்டிப்பாக ஒரு ஆத்மா தான் அப்படின்னு மிராண்டா பாஸ்பரோ கிட்ட சொல்றாங்க. How it looks beautiful. Believe me, it is a beautiful creature. It is not a spirit. ஸோ அப்பா சொல்றாரு, ஆமா அவர் பார்க்க நல்லா தான் இருக்காரு, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அவர் ஸ்பிரிட் ஆத்மா கிடையாது, அவர் மனிதர் தான் அப்படின்னு. No girl, answered her father, it eats and sleep and has senses such as we have. ஸோ அதுவும் நம்மள மாதிரி சாப்பிடும் தூங்கும், நம்மள மாதிரியே சென்சஸ், அதாவது கேட்கும் பேசும் எல்லாமே பண்ணும், நம்மள மாதிரி அது உயிரினம் தான் தவிர்த்து. ஃபெர்டினன் அதாவது பேர் தெரியாது. ஸோ எதில் நிற்கிற ஃபெர்டினனை பார்த்து அப்பா பொண்ணுக்கிட்ட சொல்றாரு, அது ஸ்பிரிட் ஆத்மாலாம் கிடையாது, நம்மள மாதிரியே ஒரு மனிதன் தான் அப்படின்ட்டு. This young man you see was in the ship.
he is somewhat altered by grief or you might call him a handsome person. ஸோ என்ன அப்படின்னா இந்த யங் மேன் தான் அந்த கப்பலில் வந்தார். நான் உனக்கு ஒரு கப்பலை காட்டினேன் இல்லையா, ஒரு புயலில் மாட்டின ஒரு கப்பல், அந்த கப்பலில் இருந்த ஒருத்தவர் தான் இவர். ஆனால் இவர் நல்லா தான் இருப்பார், ஆனால் மூஞ்சில் அவ்வளோ பயம் பதட்டம். ஆல்டர்டு பை கிரிஃப் அப்படின்னா அவரோட மூஞ்சி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன் அவர் பதட்டமாக இருக்கார் ஃபெர்டினண்ட்? அவங்க அப்பாவையும் காணும், அவர் வந்த கப்பலையும் காணும், வந்த ஒரு ஆளையும் காணும், அதனால மூஞ்சி பதட்டமாக இருக்குது. ஒருவேளை இந்த பதட்டம் இல்லை அப்படின்னா அவர் வந்து handsome person நீ சொல்லலாம், அழகான ஆள்னே சொல்லலாம். He has lost his companion and is wandering about to find him. ஸோ அவரோட கம்பெனியன் அவர் தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காரு. வாண்டரிங் அப்படின்னா எங்கே தேடுறதுன்னு தெரியாமல் இந்த ஐலாண்ட் ஃபுல்லாக சுற்றி திரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மிராண்டா who thought all men had grey faces and grey beard like her father was delighted with the appearance of this beautiful young prince. இது வரைக்கும் மிராண்டா மனிதர்கள் அப்படின்னாலே அப்பா மாதிரி ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். கிரேவ் ஃபேஸ் அப்படின்னா ஒரு கவலை தோய்ந்த முகம், மற்றும் கிரே பியர்ட் அப்படின்னா ஒரு வெளுத்து போன ஒரு தாடி. இப்படி தான் மனிதர்களே இருப்பாங்கன்னு மிராண்டா நினச்சிட்டு இருந்தாங்க இந்த ஃபெர்டினண்டா பார்க்குற வரைக்கும். And Ferdinand, seeing such a lovely lady in this desert place, and from the strange sound he have heard, expecting nothing but wonders, thought he was upon an enchanted island and that Miranda was the goddess of the place. இப்போ ஃபெர்டினண்டோட வியூவை சொல்கிறாங்க. ஃபெர்டினண்ட் இந்த ஐலாண்ட் ஃபுல்லாக சுற்றி திரிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரே மணல் மேடாக இருக்குது இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐலாண்டில் எக்கச்சக்க சத்தங்கள், வினோதமான சத்தங்கள்லாம் கேட்குது. ஸோ அதனால இது ஒரு சாதா தீவு இல்லை, ஒரு என்சாண்டட் தீவு, ஒரு மேஜிக்கல் தீவு போல, ஒரு மர்ம தீவு போல அப்படின்னு ஃபெர்டினண்ட் நினைக்கிறான். மிராண்டாவை பார்க்குறான், அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படின்னா இந்த மர்ம தீவோடைய அரசி, ஸோ கடவுள் வந்து காடஸ் வந்து மிராண்டாவாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபெர்டினண்டே மிராண்டாவை பார்த்து நினைக்கிறான். அண்ட் அஸ் சச் ஹி பிகான் டு அட்ரஸ் ஹர். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மிராண்டா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இதை வந்து சொல்கிறான், மிராண்டா கிட்டேயும் சொல்கிறான், நீங்கள் தான் இந்த மர்ம தீவோடைய வந்து கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டாவையே கேட்குறான். ஷீ டிமிட்லி ஆன்சர்ட், அதாவது மிராண்டா வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறாங்க, ஷீ வாஸ் நோ காடஸ் but a simple maid and was going to give him an account of herself when Prospero interrupted her. ஸோ மிராண்டா வந்து இல்லை நான் வந்து இந்த தீவோடைய வந்து கடவுள்லாம் கிடையாது, இந்த தீவில் வேலை பார்க்கும் ஒரு சின்ன சர்வெண்ட்டு தான் நான். ஸோ நான் யாருன்னா அப்படின்னு மிராண்டா ஆரம்பிக்கும் பொழுதே வந்து பாஸ்பரோ வந்து குறுக்க வரார். இல்லை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பரோ வந்து மிராண்டாவை இன்டரப்ட் பண்ணுறார். He was well pleased to find they admired each other, but to try Ferdinand consistency, he resolved to throw some difficulties in their way. ஸோ வந்து பாஸ்பரோ வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கு, அட்மயர்ட் அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் ஓகே ஃபெர்டினண்ட் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை செய்வான், அதாவது விடாமுயற்சியோட ஒரு வேலையை செய்வான் எப்படின்றத பார்க்கணுன்றதுக்காகவே ஃபெர்டினனுக்கு கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் பாஸ்பரோ கொடுக்குறார். Therefore, advancing forward, he addressed the prince with a stern air. ஸோ ஸ்டர்ன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ஃபெர்டினண்டை பார்த்து, இதோ பாரு இந்த ஐலாண்டில் நீ வாழணும் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு telling him he came to this island as a spy to take it from him who was the lord of it. ஸோ வந்து ஃபெர்டினண்ட் யாருன்னு பாஸ்பரோவுக்கு தெரிஞ்சாலும் இப்போ வந்து பாஸ்பரோ லைட்டாக ஃபெர்டினண்ட் முன்னாடி நடிக்கிறாரு. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த ஐலாண்டுக்கு வந்த ஒரு ஸ்பை, ஒரு உளவாளி, இந்த ஐலாண்டை என்கிட்ட இருந்து திருடிட்டு போகிறதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினண்டை பார்த்து சொல்கிறார். ஃபாலோ மீ செட் ஹி, ஐ வில் டை யுவர் நெக் அண்ட் ஃபீட் டுகெதர். என்னை ஃபாலோ பண்ணு, உன்னோட கையையும் உன்னோட கழுத்தையும் சேர்த்து நான் கட்டி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பரோ வந்து ஃபெர்டினண்டை பார்த்து சொல்கிறார். You shall drink sea water, shellfish, withered root and husk of acorns shall be your food. இங்கே உனக்கு குடிக்கிற தண்ணியே கடல் தண்ணி தான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு சாப்பாடு அப்படின்றது ஷெல்ஃபிஷ் தான், அதை தான் நீ பிடிச்சி சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் வித்தர்டு ரூட், வித்தர்டு அப்படின்னா அழுகி போன அந்த மர வேர்கள் தான் நீ சாப்பிடணும். அண்ட் ஹஸ்க்ஸ் ஆஃப் ஏகான்ஸ், ஸோ ஹஸ்க் ஆஃப்னா அந்த தீவனம், அதாவது என்ன எப்படி சொல்கிறது, புண்ணாக்கு, ஓகேவா? ஸோ புண்ணாக்கு தான் உன்னோடைய ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்கிறாரு. நோ செட் ஃபெர்டினண்ட், ஐ வில் ரெசிஸ்ட் திஸ், இதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு ஃபெர்டினண்ட் கோமா பேசுகிறான். அண்ட் ட்ரூ ஹிஸ் ஸ்வாட், ஸோ அதனால் ஃபெர்டினண்ட் அவன் கிட்ட இருக்கும் கத்தியை வந்து வெளியே உருவி எடுக்கிறான். பட் பாஸ்பரோ வேவிங் ஹிஸ் மேஜிக் wand fixed him into the spot where he stood so that he had no power to move. ஆனால் பாஸ்பரோ கிட்ட அந்த மந்திரக்கோல் இருக்கிறதுனால அந்த மந்திரக்கோலை காட்டி அந்த கத்தியை மட்டும் காணா போக வச்சுட்டு ஃபெர்டினண்ட் எந்த இடத்துல நின்னானோ அதே இடத்துல அவனை அசையாமல் அந்த மேஜிக் வேண்டோட கட்டி போட்டிருக்காரு. யாரு? நம்ம பாஸ்பரோ. மிராண்டா hung upon her father saying, why are you so ungentle? Have pity sir, I will be his surety. உடனே வந்து மிராண்டா குறுக்கிட்டு அப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, கொஞ்சமாவது கருணை காட்டுங்க, ஸோ அவன் நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் செய்வான், அதுக்கு நான் ஷூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா இப்போ குறுக்க வராங்க.
திஸ் இஸ் தி செகண்ட் மேன் ஐ எவர் சா அண்ட் டு மீ ஹி சீம்ஸ் அ ட்ரூ ஒன். ஸோ மிராண்டா சொல்கிறாங்க, நான் வாழ்க்கையில் பார்த்ததுல இரண்டாவது ஒரு மனிதன் அப்படின்றது இந்த ஃபெர்டினண்ட் தான். அவனை பார்க்கவும் உண்மையானவனாக தான் இருக்கான். அவன் பார்த்தா இங்கே தப்பு பண்ண வந்த மாதிரிலாம் தெரியலை அப்படின்னு மிராண்டா வந்து சொல்கிறாங்க. உடனே அப்பா சைலன்ஸ் செட் தி ஃபாதர், அமைதியாக இரு அப்படின்னு பொண்ணை பார்த்து அதட்டுறாரு. ஒன் வேர்ட் மோர் வில் மேக் மீ சிட்யூ கேர்ள் அப்படின்னு. சிட்யூ அப்படின்னா உன்னை நான் டிஸ்அப்ரூவ் பண்ணிவிடுவேன், உன்னை இந்த இடத்துலேருந்தே நான் அனுப்பி விட்டுருவேன், இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசின அப்படின்னா நீ இந்த இடத்துல இருக்க முடியாது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறார். வாட் அண்ட் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர், அதாவது இவனே ஒரு ஸ்பையு, இவனே இந்த இடத்துக்கு திருட்டுத்தனமாக வந்திருக்கான், அவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணு மேலே வந்து கோவப்படுறார். யூ திங்க் தேர் ஆர் நோ மோர் சச் ஃபைன் மேன் ஹேவிங் சீன் ஒன்லி ஹிம் அண்ட் கலிம்பன், நீ நினைக்கிற இந்த உலகத்திலே வேறு அழகான ஆணே இல்லை, இப்போ நீ பார்த்த இவனும் இதுக்கு முன்னாடி இங்கே வேலை செய்வானே கலிம்பன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு சைக்கோரெக்ஸ் அப்படின்ற சூனியக்காரனோட பையன் கலிம்பன், இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் உலகத்திலே அழகு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணுகிட்ட கேட்குறார். திஸ் ஹி செட் டு ப்ரூவ் ஹிஸ் டாட்டர் கன்ஸ்டன்சி அப்படின்னா பொண்ணுடைய திடம், அதாவது மனதிடத்தை வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பா இந்த மாதிரி பொண்ணு மேலே கோவப்படுற மாதிரி நடிக்கிறார். அண்ட் ஷீ ரிப்ளைட், மை அஃபெக்ஷன் ஆர் மோஸ்ட் ஹம்பிள், என்னுடைய அஃபெக்ஷன் என்னுடைய பாசம் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். அண்ட் ஐ ஹாவ் நோ விஷ் டு see a goodlier man, எனக்கு இதுக்கு மேலே ஒரு நல்லா இருக்கும் ஒரு மனிதனை பார்க்கணும்லாம் ஆசை இல்லை, இவன் என் கண்ணு முன்னாடி இருக்கான், இவனை நல்லத்தனமாக பார்த்துக்கிட்டாலே போதும், நான் வெளியே போயிட்டு வேற நல்லா வந்து ஹியூமன் அதாவது மனிதர்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா வந்து சொல்கிறாங்க. Come on young man, said Prospero to the prince, you have no power to disobey me. இங்கே வா, நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும், உனக்கு என்ன மீறி செய்கிறதுக்கெலாம் இங்கே ஒன்றும் கிடையாது, ஸோ டிசோபே, என்னோட பேச்சை கேட்காமலாம் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுன்ட்டு. பாஸ்பரோ had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. ஸோ பாஸ்பரோ ஃபஸ்ட்டு ஃபெர்டினனுக்கு இருக்கும் தூக்க முடியாத கஷ்டமான மரக்கட்டைகளெல்லாம் தூக்கிட்டு வரதா முதல் வேலையாக கொடுக்குறார். King's son not being much used to laborious work, Miranda soon after found him almost dying with fatigue. ஸோ ஏன்னா ஒரு ராஜாவோட பையன் இவ்வளோ பெரிய வெயிட் எல்லாம் தூக்கியிருக்க மாட்டான், அவன் வால் சண்டை கத்தி சண்டை இந்த மாதிரி ஃபைட்டிங் பாடி பில்டிங் இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துருப்பான் தவிர்த்து இந்த மரம் தூக்குறது மரம் வெட்டுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டான். அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு உடனே வந்து மிராண்டா வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவனால் அந்த மரக்கட்டையை தூக்கவும் முடியல, அவன் தூக்கிட்டு வரும்போது அதாவது அந்த விஷயத்தை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறான். ஃபேட்டிக் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த வேலையை திருப்பி திருப்பி செய்யவே அவனால் முடியலை அப்படின்னு. அலாஸ் said she, do not work so hard, my father is at his studies, he is safe for these 3 hours and pray rest yourself. ஸோ வந்து மிராண்டா போயிட்டு ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்கிறா, இரு பொறுமையாக வேலை செய்ய, ஏன் இப்படி இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா படிக்கிறதுக்கு போயிருக்காரு, 3 மணி நேரம் அந்த ரூமை விட்டு அவர் வெளியே வர மாட்டார், அது வரைக்கும் இந்த 3 மணி நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, இப்படியெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காத அப்படின்னு மிராண்டா வந்து ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்கிறா. Oh my dear lady, said Ferdinand, I dare not, I must finish my task before I take my rest. அப்போ வந்து ஃபெர்டினண்ட் சொல்கிறான், நீ என் மேலே அக்கறைப்படுறது எல்லாமே ஓகே தான், ஆனால் ஐ டேர் நாட், நான் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம் நான் விரும்பலை, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன், அதுதான் என்னோட குணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினண்ட் சொல்கிறான். இஃப் யூ வில் சிட் டவுன் அப்படின்னு செட் மிராண்டா, ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ் தி வைல். ஓகே, இந்த வேலையை முடிச்சு தான் நீ ரெஸ்ட் எடுப்ப அப்படின்னா நீ வேணா கொஞ்ச நேரம் உட்காரு, உனக்கு பதிலாக நீ ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நான் உனக்கு பதிலாக இந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா சொல்றான். பட் திஸ் ஃபெர்டினண்ட் வுட் பை நோ மீன்ஸ் அக்ரி டு, அதுக்கு ஃபெர்டினண்ட் வந்து நான் வேலை செய்யணும்னு சொன்னேன், அதை நான் தான் செய்யணும், எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுப்பேன், என் வேலையை நீ செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினண்ட் மிராண்டா கிட்ட சொல்றான். ப்ராஸ்பெரோ who had enjoined Ferdinand this task merely as a trial of his love. ஸோ எதுக்கு இந்த வேலையை வந்து enjoined அப்படின்னா இம்போஸ், அதாவது அவன் மேலே ஏன் ப்ராஸ்பெரோ ஃபெர்டினண்ட் கிட்ட இந்த வேலையை திணிச்சிருக்கான் அப்படின்னா அவன் மிராண்டாவை எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த இடத்துல லவ் அப்படின்றத எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஃபெர்டினண்ட் கஷ்டப்படுறது மிராண்டாவால் வந்து ஏற்றுக்க முடியல, மிராண்டா கஷ்டப்படுறத ஃபெர்டினண்டால் ஏற்றுக்க முடியல, இதை தான் இந்த இடத்துல ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பெரோ பார்க்குறதா வில்லியம் ஷேக்ஸ்பியர், இது அந்த காலத்து லவ் ஸ்டோரி, ஸோ இதை தான் வந்து லவ்வாக வில்லியம் ஷேக்ஸ்பியரும் வந்து சொல்கிறார். was not at his book as his daughters supposed but was standing by them invisible to overhear what they said. ஸோ ஆனால் பாஸ்பெரோ வந்து அவங்க பொண்ணு சொன்ன மாதிரி புக் ரூமில் ஸ்டடி ரூமில் படிச்சுக்கிட்டு இல்லை, இவர் மறைஞ்சு நின்று இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ஒட்டி கேட்டுட்டு இருக்கார். ஆனால் அவர் நிற்கிறது 2 பேர் கண்ணுக்கும் தெரியாது, ஃபெர்டினண்ட் கண்ணுக்கும் தெரியாது, மிராண்டா கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனை அப்பா ப்ராஸ்பெரோ ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்கார்.
Ferdinand inquired her name, which she told, say it was against her father express command, she did so. ஸோ வந்து ஃபெர்டினண்ட் வந்து மிராண்டா கிட்ட இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கோம், உன் பேரை நான் இன்னும் கேட்கல, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டாவை பார்த்து கேட்குறாரு. பட் ஆனால் மிராண்டா சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஸோ என்னோட பேரை நான் ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபெர்டினண்ட் இன் அ ஃபைன் லாங் ஸ்பீச் told the innocent Miranda he was hired to the crown of Naples and that she should be his queen. அப்போ வந்து ஃபெர்டினண்ட் வந்து அவனோட கதையை, சரி நீ உன்னை பற்றி சொல்லலாம், என்ன நான் சொல்கிறேன், நான் வந்து நேபிள்ஸ் நாட்டு அரசனுடைய பையன், நான் தான் அடுத்தது பட்டத்திலவரசன், ஸோ எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் வந்து அரியணை ஏற போகிறேன், நீ என்னுடைய குவீனாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினண்ட் வந்து மிராண்டா கிட்ட கேட்குறான். ப்ராஸ்பரோ தென் அப்பியர்ட் பிஃபோர் தெம். டக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்த ப்ராஸ்பரோ இவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கும் தெரியாமல் அங்கே தான் நின்றுட்டு இருந்தாரு. இப்போ அவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாரு. ஃபியர் நத்திங் மை சைல்ட் செட் ஹி. ஸோ அதனால மிராண்டா கிட்ட வந்து, ஏன்னா மிராண்டா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இது வரைக்கும் கேட்டது கிடையாது, ஏன்னா அப்பாவும் பொண்ணும் தனியாக தான் ஒரு ஐலாண்டில் இருக்காங்க, ஸோ பயந்துர போறா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரா வந்து சொல்றாரு. ஃபியர் நத்திங் மை சைல்ட். ஸோ இதெல்லாம் கேட்டு பயப்பட வேணாம். ஐ ஹாவ் ஓவர் ஹியர்ட் அண்ட் அப்ரூவ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் செட். ஸோ இப்போ வந்து ஃபெர்டினண்ட் கிட்டையும் ப்ராஸ்பரா சொல்றார், நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி இப்போ நீ சொன்ன இல்லையா, உன்னோட நாட்டுக்கு வந்து இளவரசியா இவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, அதுக்கும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரா வந்து சொல்றார். And Ferdinand, if I have too severely used you, I will make you rich amends by giving you my daughter அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பரோ சொல்றார். ஓகே, நான் உன்னை இவ்வளோ வேலை வாங்கி கஷ்டப்படுத்தி இருந்தேன் அப்படின்னா நான் உனக்கு அதுக்கு பதில் ரிச்சஸ் பணமும் பொற்காசுகளும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் யுவர் வெக்ஸேஷன் வேர் பட் ட்ரையல்ஸ் ஆஃப் யுவர் லவ் அண்ட் யூ ஹாவ் நோபலி ஸ்டுட் தி டெஸ்ட், தென் ஆஸ் மை கிஃப்ட் டேக் மை டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பரோ வந்து சொல்றார். ஸோ நீ இங்கே அனுபவிச்ச இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நீ எவ்வளோ வந்து மிராண்டாவை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணுறேன். ஸோ நீ இந்த டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிட்டு, ஸோ உனக்கான கிஃப்டாக நான் என்னோட டாட்டர், என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பரோ வந்து ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்லிட்டார். When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eager to relate what he has done with Prospero's brother and the king of Naples. ஸோ இதை வந்து பேசி முடிஞ்ச பாஸ்பரோ வந்து அவருடைய அந்த தலைவர், அதாவது அந்த ஸ்பிரிட்ஸ்க்கெல்லாம் தலைவரான அரியலை கூப்பிட்டு, சரி பாஸ்பரோட தம்பியையும் அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸையும் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரியல் கிட்ட கேட்குறார். Ariel said he had left them almost out of their senses with fear at the strange thing he had caused them to see and hear. ஸோ அரியல் சொல்கிறான், அதாவது பாஸ்பரோவோட பிரதரையும் அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸையும் ஒரு இடத்துல விட்டுருக்கேன், ஸோ அந்த இடத்துல நிறைய பயத்தையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், நிறைய விசித்திரமான விஷயங்கள்லாம் அவங்க பார்க்குற மாதிரியும் கேட்குற மாதிரியும் செஞ்சுருக்கேன். When fatigued with wandering about and famished for want of food, he had suddenly set before them a delicious banquet அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா, அவங்க வந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கும்பொழுது, அவங்களுக்கு பசி வரும்பொழுது அவங்க முன்னாடி பேங்கெட் அப்படின்னா ஒரு பெரிய விருந்தையே நான் ரெடி பண்ணுவேன். அண்ட் தென் ஜஸ்ட் அஸ் தே வர் கோயிங் டு இட், ஹி அப்பியர்ட் விசிபிள் பிஃபோர் தெம் இன் தி ஷேப் ஆஃப் அ ஹார்பி, எ வர்காரியஸ் மான்ஸ்டர் வித் விங்ஸ் அண்ட் தி ஃபீஸ்ட் வேனிஷ்ட் அவே. ஸோ அவங்க வந்து அந்த விருந்தை சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் நெருங்கும் பொழுது நான் வந்து ஒரு மாதிரி பயம்புறுத்துகிற அந்த ஷேப்லையும் ஒரு மான்ஸ்டர், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயமா வந்து மாறி, அப்போ அவங்க வந்து கிட்டக்க வரும்பொழுது அந்த சாப்பாடை இல்லாமல் மறைய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரியல் வந்து பாஸ்பரோ கிட்ட சொல்கிறான். Then to their utter amazement, the seeming harpy spoke to them. ஸோ என்ன அப்படின்னா, பாஸ்பரோவோட தம்பிக்கிட்டையும் அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்டையும் இந்த ஹார்பி அப்படின்னா பயங்கரமான ஒரு சத்தம் வந்து இந்த உருவம் வந்து பேச ஆரம்பிக்குது. ரிமைண்டிங் them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea. ஸோ இந்த வாய்ஸ் வந்து சொல்லுது, இப்போ உங்களுக்கு நீங்கள் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கா, நீங்கள் பாஸ்பரோவும் அவருடைய அந்த குழந்தையும் ரெண்டுத்தையுமே கடலில் வந்து சாகிறதுக்காக நீங்கள் விட்டீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பேசுது. ஸோ இதை கேட்ட உடனே பாஸ்பரோவோட தம்பி ஆண்டனியோவுக்கும் அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கும் செம்மையான பயம் வந்துடுது. சேயிங் தட் ஃபார் திஸ் காஸ் திஸ் டெரர் வேர் சஃபர் டு அஃப்ளிக் தெம். ஸோ நீங்கள் பண்ண இந்த கொடுமைக்காக தான் இப்போ இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது. தி கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டனியோ தி ஃபால்ஸ் பிரதர் ரிப்பன்டட் தி இன்ஜஸ்டிஸ் தே ஹேட் டன் டு பாஸ்பரோ. ஸோ அப்போ கிங் ஆஃப் நேபிள்ஸும் அந்த ஆண்டனியோ பாஸ்பரோவோட தம்பியும் இந்த ஹார்பி வாய்ஸ், அதாவது அரியல் தானே இந்த ஹார்பி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு, நாங்கள் பண்ண தப்பெல்லாம் வந்து ஒத்துக்கிறோம், திருப்பி அவரே வந்து அரசராகட்டும், ஆனால் எங்களை உயிரோட மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்பி வாய்ஸ் கிட்ட கிங் ஆஃப் நேபிள்ஸும் ஆண்டனியோவும் கதறாங்க.
ஸோ அவங்க இந்த மாதிரி தான் கதறிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ண தப்பை வந்து நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்டனியோவுக்கும் அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸுக்கும் ப்ராஸ்பரோவும் அவங்க பொண்ணும் உயிரோட இருக்கிறது தெரியாது. அதனால நாங்கள் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, நாங்கள் அந்த பதவியிலேருந்து விலகிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கதறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரியல் வந்து பாஸ்பரோ கிட்ட சொல்றார். உடனே பாஸ்பரோ தென் பிரிங் தெம் ஹியர் அரியல் செட் பாஸ்பரோ. சரி அவங்க ரெண்டு பேரும் இங்கே என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்ட்டு. அரியல் soon returned with the king Antonio and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero formally with the books and provision when his wicked brother left him. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த நேபிள்ஸ் நாட்டு அரசன், அவரோட பாஸ்பரோவோட தம்பி ஆண்டனியோ, மற்றும் முன்னாடி வந்து இந்த பாஸ்பரோக்கு உதவி பண்ணார் இல்லையா அவரோட அவை தலைவர் ஒருத்தவர் கான்சாலோ, இவங்க 3 பேரும் இப்போ வந்திருக்காங்க. இந்த கான்சாலோவை பார்க்கும்போது பாஸ்பரோக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இவன் தானே நம்மளை காப்பாத்தினா, அந்த போட்டில் கொஞ்சம் சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, புக்ஸ் எல்லாம் வச்சு இந்த கான்சாலா மட்டும் இதை பண்ணலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கான்சாலாவை பற்றி நினைக்கிறான். பக்கத்தில் அவன் தம்பியை பார்க்கும்பொழுது இவன் தானே நம்மளை நடுக்கடலில் நம்ம கை குழந்தையோட அந்த குழந்தையோட இருக்கும்பொழுது நம்மளை வந்து கடலில் இறக்கி விட்ட அந்த பாவி இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை பார்க்கவும் கோபமாகறாரு. Grief and terror had so stupefied their senses they did not know Prospero. ஆனால் இந்த கிங் ஆஃப் நேபிள்ஸுக்கும் அந்த ஆண்டனியோவுக்கும் மற்றும் அந்த கான்சாலோ இவங்க 3 பேருக்கும் பயம் மட்டும்தான் இருக்குது தவிர்த்து எதிரில் நிற்கிறத அதாவது பாஸ்பரோ அப்படின்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா அந்த பயம் கண்ணை மறைச்சிருக்கு. ஸோ எதிரில் நிற்கிறது பாஸ்பரோன்னு அவங்களுக்கு புரியல. திருப்பி பாஸ்பரோவை யாரோன்னு நினச்சி நாங்கள் பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க எங்களை உயிரோட விட்டுருங்க, நாங்கள் தெரியாமல் அந்த தப்பை பண்ணிட்டோம், அதுக்காக வந்து பிராயச்சித்தம் தேடிக்கிறோம், நாங்கள் இந்த பதவியிலேருந்து விலகிடுறோம்னு சொல்லிட்டு பாஸ்பரோ கிட்டேயும் கெஞ்சிட்டு இருக்காங்க, அது பாஸ்பரோனே தெரியாமல். He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life. ஸோ ப்ராஸ்பரோ வந்து முதல் முறையாக அந்த கான்சலோ கிட்ட சொல்கிறார், நான் தாங்க ப்ராஸ்பரோ, என் உயிரை காப்பாற்றின தெய்வமே நீங்கள் தான் அப்படின்னு கான்சலோவை பார்த்து ப்ராஸ்பரோ சொல்கிறார். தென் his brother and the king knew that he was the injured Prospero. ஸோ இது சொல்லும்பொழுது அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸுக்கும் அவரோட தம்பி ஆண்டனியோவுக்கும் செம ஷாக் ஆகுது. என்னது இவர் தான் அந்த பாதிக்கப்பட்ட பாஸ்பரோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டனியோ with tears and sad words of sorrow and true repentance implored his brother forgiveness. ஸோ வந்து ஆண்டனியோ காலில் விழுந்து கதறான், அழறான், ஐயோ நான் தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்னை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் வந்து கதறான். அண்ட் பாஸ்பரோ forgave them and upon their engaging to restore his dukedom. ஸோ உன்னை நான் எதில் மன்னிப்பேன் அப்படின்னா திருப்பி என்னோட கிங்டமை என்கிட்டே திருப்பி கொடுத்துரு, அப்படின்னா நான் உன்னை மன்னிச்சு உயிரோட விட்டுறேன் அப்படின்னு ஆண்டனியோவை பார்த்து பாஸ்பரோ சொல்கிறார். ஆண்டனியோவும் இது ஒத்துக்கிறார். He said to the king of Naples, I have a gift in store for you too. இப்போ நேபிள்ஸோட கிங்கை பார்த்து நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பரோ வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்ட சொல்றார். And opening a door showed him his son Ferdinand playing chess with Miranda. ஸோ கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்ட ஒரு கதவை திறக்கிறாரு. அந்த கதவுக்கு பின்னாடி அவரோட பொண்ணு மிராண்டா, ப்ராஸ்பரோட பொண்ணு மிராண்டாவும் கிங் ஆஃப் நேபிள்ஸோட மகன் ஃபெர்டினண்டும் 2 பேரும் உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்காரு. நத்திங் குட் எக்ஸீட் தி ஜாய் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் தி சன் அட் திஸ் அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங் ஃபார் தே each thought the other drowned in the storm. ஸோ அப்பாவால் நம்பவே முடியல, அதாவது கிங் ஆஃப் நேபிள்ஸால் நம்பவே முடியல ஃபெர்டினண்ட் உயிரோட இருக்கான் அப்படின்ட்டு. அவருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எக்ஸீட் தி ஜாய், அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா அவங்க பையன் இறந்துட்டான் அப்படின்னு தான் கிங் ஆஃப் நேபிள்ஸ் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவன் உயிரோட அதுவும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான்னு பார்த்தோடனே அப்பாவுக்கு எல்லை கடந்த ஒரு சந்தோஷம். தி கிங் ஆஃப் நேபிள்ஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் as much astonished at the beauty and excellent graces of the young Miranda as his son had been. ஸோ அது மட்டும் இல்லாம கிங் ஆஃப் நேபிள்ஸ் மிராண்டாவை பார்த்த உடனே என்னடா இவ்வளோ அழகா ஒரு பொண்ணு உலகத்துல இருப்பாங்களான்னு பையன் எப்படி மிராண்டாக்கு விழுந்தானோ அதே மாதிரி அப்பாவும் பொண்ணோட அழகை பார்த்து மயங்குறாரு. ஓ இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. Who is this maid? Said he. She is the daughter of this Prospero, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much, but never saw him till now. அப்படின்றது. ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா ஃபெர்டினண்ட் கிட்ட வந்து கேட்குறார். ஓகே, ஹூ இஸ் திஸ் மெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பையன் கிட்ட கேட்குறாரு. தட் மீன்ஸ் கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஃபெர்டினண்ட் கிட்ட கேட்குறாரு, யார் இந்த மெய்டுனா யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. மெய்டு அப்படின்னா சர்வெண்ட்னு வச்சுக்கோங்களேன், யார் இந்த பொண்ணு அப்படின்னு. ஸோ இவங்க வந்து பாஸ்பரோ அப்படின்றவங்களுடைய அவருடைய பொண்ணு. ஆனால் நான் பாஸ்பரோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு காலத்துல டியூக் ஆஃப் மிலன், ஸோ மிலன் நாட்டோடைய அரசராக இருந்ததாகவும், அப்புறம் அவரை பத்தி நான் நிறைய நல்ல விஷயங்கள், ஸோ ஃபேமஸ் அண்ட் ரெனோ அப்படின்னா நிறைய ஃபேமஸான விஷயங்கள் அவர் பண்ணதை பத்தி கேட்டிருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததில்ல. அவ்வளோ ஃபேமஸான பாஸ்பரோவோட பொண்ணு தான் இந்த மிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் ஹிம் ஐ ஹாவ் ரிசீவ்ட் அ நியூ லைஃப், ஹி ஹாஸ் மேட் ஹிம்செல்ஃப் டு மீ அ செகண்ட் ஃபாதர் கிவிங் மீ திஸ் டியர் லேடி செட் ஃபெர்டினண்ட். ஸோ அந்த பாஸ்பரோவோட பொண்ணு எனக்கு 2வது ஒரு உயிர். ஏன்னா அவன் வந்து கடல்ல இருந்து தெரியாத ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டான். ஓகேவா?
ஸோ தெரியாத ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டான். அந்த ஐலாண்டில் வாழணும் அப்படின்ட்டு, அதாவது அந்த ஐலாண்ட்லேருந்து இப்போ தப்பிச்சு போக முடியுமா முடியாதான்லாம் ஃபெர்டினண்டுக்கு தெரியாது. ஆனால் இங்கேயே நான் உயிர் வாழலாம் அப்படின்ற 2வது லைஃப் ஹோப் கொடுத்தது இந்த மிராண்டா தான். ஸோ அதனால he had made himself to me second for the giving me this dear lady. ஸோ அதனால இவர் வந்து அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நோ மோர், அதாவது என்ன அப்படின்னா இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இவர் எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு பாஸ்பரோவை பார்த்து ஃபெர்டினண்ட் சொல்கிறான். செட் ஃபெர்டினண்ட், நோ மோர் ஆஃப் தட் செட் பாஸ்பரோ, லெட் அஸ் நாட் ரிமெம்பர் அவர் ட்ரபிள்ஸ் பாஸ் சின்ஸ் தே ஸோ ஹாப்பிலி ஹாவ் எண்டட். ஸோ நம்ம பழைசெல்லாம் நினச்சி அந்த கஷ்டங்கள்லாம் நினச்சிலாம் ஒன்று ஃபீல் பண்ண வேணாம், அதனால கஷ்டங்களை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம், இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பரோ வந்து சொல்கிறார். அப்போ வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு சீன் இருக்கும். என்ன அப்படின்னா, பாஸ்பரோ வந்து ஃபெர்டினண்ட் கிட்ட நான் தான் அந்த பாஸ்பரோ, ஸோ இதுதான் என்னோட பொண்ணு மிராண்டா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ தான் வந்து ஃபெர்டினண்ட்கே தெரியும் இவ்வளோ நேரம் நம்ம இருந்தது பாஸ்பரோவோட தான் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்போ தான் இதுதான் என்னோட பொண்ணு மிராண்டா அப்படின்றதும் பாஸ்பரோவுக்கு வந்து, தட் மீன்ஸ் ஃபெர்டினண்ட்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் பாஸ்பரோ எம்ப்ரேஸ்டு ஹிஸ் பிரதர் அண்ட் அகெயின் அஷ்யூர்ட் ஹிம் ஆஃப் ஹிஸ் ஃபர்கிவ்னஸ். ஸோ அவரோட தம்பியை வந்து கட்டி அணைச்சி சொல்கிறாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பழைசெல்லாம் மறந்துடுவோம், புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு பாஸ்பரோ வந்து ஆண்டனியோ கிட்ட சொல்றாரு. பாஸ்பரோ நவ் டோல்ட் them that their ship was safe in their harbor and sailors all on board her and that he and his daughter would accompany them home the next morning அப்படின்ட்டு. ஸோ பாஸ்பரோ ஆண்டனியோ கிட்டையும் அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்டையும் சொல்றாரு, ஷிப் எல்லாம் சேஃபாக தான் இருக்குது, அது ஹார்பருக்கு போயிடுச்சு. ஸோ நாளை காலையில் நம்ம எல்லாம் ஒரு ஷிப்பை ஏற்பாடு பண்ணிட்டு கிளம்பி இந்த சோல்ஜர்ஸு, நீ, நான், என் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு மார்னிங் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. பிஃபோர் பாஸ்பரோ லெஃப்ட் தி ஐலாண்ட் he dismissed அரியல் ஃப்ரம் his சர்வீஸ். ஸோ இந்த ஐலாண்டில் உயிர் வாழணும் அப்படின்னா அந்த அரியலோட உதவி ரொம்ப தேவைப்படுச்சு. ஏன்னா வந்து ஸ்பிரிட்ஸ், இந்த ஆத்மாக்களோட தலைவர் தான் இந்த அரியல். இப்போ வந்து அரியலோட உதவி தேவையில்லை, ஏன்னா அவர் வந்து மனிதர்கள் இருக்கும் அவரோட சொந்த ஊருக்கே போகிறாரு. இனிமே இந்த ஐலாண்டில் அரியலோட உதவி தேவையில்லை. அதனால அரியலை தன் கட்டுப்பாட்டில் இருந்து டிஸ்மிஸ்ட் அப்படின்னா விடுவிக்கிறாரு. யாரு? பாஸ்பரோ. டு தி கிரேட் ஜாய் ஆஃப் தட் லைவ்லி லிட்டில் ஸ்பிரிட். ஸோ அந்த அரியலும் ஓகே, நம்ம இனிமேல் யார் கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம பாட்டு ஜாலியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அரியலும் வந்து ஒரு சந்தோஷத்தோட வந்து விடை பெற்று போகிற மாதிரி இந்த கதையை வந்து முடிச்சிருக்காங்க. இது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸ் பிளே தி டெம்பஸ்ட் அப்படின்றது. இது வந்து சார்லஸ் லாம்ப்டேல்ஸ் அப்படின்ற கதையோடைய ஒரு சிறிய பாகம் தான் தி டெம்பஸ்ட் அப்படின்றது. இப்போ அபவுட் தி ஆத்தர் பார்த்துருவோம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் born in ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஏவன் அப்படின்ற ஒரு ஊரில் தான் பிறந்திருக்காரு, இங்கிலாந்து நாட்டில். ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் போயட், பிளேரைட் அண்ட் அன் ஆத்தர், வைட்லி ரிகார்டட் அஸ் போத் தி கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் தி வேர்ல்ட்ஸ் ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட். ஸோ ரைட்டர் மட்டும் இல்லை, ட்ராமாட்டிஸ்ட், நடிக்கவும் கூட செய்வார். ஹிஸ் சர்வைவிங் பாடி ஆஃப் ஒர்க் இன்க்ளூட் 37 plays, 154 sonnets and 2 narrative poem. ஸோ அவர் வந்து எழுதினது என்ன அப்படின்னா 37 plays, ஸோ வந்து கதைகள், 154 sonnets 14 லைன் கொண்ட போயம் அண்ட் 2 narrative poem. இப்போ எப்படி சிலப்பதிகாரம், மணிமேகலை மாதிரி narrative poem அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாக கிளை கதைகளோட நிறைய பாடல்களாக இருக்கும், அதுக்கு பேர் narrative poemனுவாங்க. தி மெஜாரிட்டி ஆஃப் விச் ஹி பென்ட் பிட்வீன் 1589 அண்ட் 1613. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அவர் எழுதினது. 1589 1613 வரைக்கும் 37 plays, 154 sonnet and 2 narrative poem. இது எல்லாத்தையுமே வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கார். ஸோ டூ யூ நோ தி பிளே டெம்பஸ்ட் வாஸ் ரிட்டன் பிட்வீன் 1610 அண்ட் 1611. ஒரு வருஷமாக இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற இந்த பிளேவை எழுதியிருக்கார். மெனி கிரிட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்டாரியன் பிலீவ் இட் டு பி ஒன் ஆஃப் தி லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின கடைசி பிளே இந்த டெம்பஸ்டாக தான் இருக்கும் அப்படின்றது. இட் இஸ் கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் தி ஷேக்ஸ்பியர்ஸ் வெல் ரிட்டன் பிளே. அவர் எழுதினதிலே மிக சிறந்த பிளேவாக இந்த டெம்பஸ்ட்டை வந்து பார்த்துருக்காங்க. இட் இஸ் பிலீவ் தட் தி பிளே தி டெம்பஸ்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் அன் ஆக்சுவல் wreck ஆஃப் அ ஷிப் கால் சி வெஞ்சர் ஆஃப் பெர்முடா. இது ஒரு உண்மையான ஒரு கப்பல் வந்து ஒரு புயலில் மாட்டின கதையை வச்சு தன்னுடைய கற்பனையை ஆட் பண்ணி இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற கதையை வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதினதாக நிறைய பேர் சொல்லுவாங்க. சி வெஞ்சர் அப்படின்ற ஒரு கப்பல் பர்முடா தீவை நோக்கி விர்ஜீனியா போய்கிட்டு இருக்கும்பொழுது அது ஒரு புயலில் மாட்டுச்சாம். ஸோ அந்த கதையை மையமாக வச்சு தன் கற்பனையை ஆட் பண்ணி தான் இந்த டெம்பஸ்ட் கதையை வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் இஸ் அ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தட் ஷேக்ஸ்பியர் யூஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி ஆஃப் தி wreck அப்படின்னா புயலில் மட்டி உடஞ்ச அந்த கப்பல் உதிரி பாகங்கள், இதெல்லாம் wreck அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த wrecks-ஐ வச்சு தான் அதில் இவரோட கதையை வந்து போட்டு வந்து எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட டைட்டானிக் மாதிரி. டைட்டானிக்ன்ற ஒரு கப்பல் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றது உண்மைதான். அதில் எப்படி ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த கப்பல் பர்முடா தீவில் மாட்டி ஆக்சிடென்ட் ஆனதும் அதில் இவரோட கற்பனையை கலந்து இந்த மாதிரி பாஸ்பரோ, ஆண்டனியோ மற்றும் வந்து மிராண்டா, ஃபெர்டினண்ட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வச்சு தன் கற்பனையாக உருவாக்கினதா இதை வந்து சொல்லுவாங்க.
ஸோ சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். டேஷ் வாஸ் தி சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ். ஸோ எல்லா ஸ்பிரிட்ஸோட தலைவர் யார் அப்படின்னா யாரு? அரியல். டேஷ் ரைஸ்ட ட்ரெட்ஃபுல் ஸ்டாம். யார் அந்த பயங்கரமான புயலை உருவாக்குனது அப்படின்னா பாஸ்பரோ தான் அரியலை உருவாக்க சொல்லியிருப்பார். ஸோ யாருடைய ஆணையின்படி அந்த பவர்ஃபுல்லான புயல் கடலில் உருவாச்சு அப்படின்னா பாஸ்பரோவுடைய ஆர்டர்னால. மிராண்டா வாஸ் brought to the island dash years ago. எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி மிராண்டா இந்த தீவுக்கு வந்தாங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். பாஸ்பரோ ஆர்டர்ட் அரியல் டு பிரிங் டேஷ் டு ஹிஸ் பிளேஸ். யாரை கூட்டிட்டு வரத்துக்காக அந்த புயல் உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஃபெர்டினன் அப்படின்ற அந்த அரசருடைய அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸோட மகன் ஃபெர்டினனை இந்த ஐலாண்டு கூட்டிட்டு வரத்துக்கு தான் அந்த புயலையே வந்து அவர் உருவாக்கியிருப்பார். ஏன்னா மிராண்டாக்கும் ஃபெர்டினனுக்கும் நடுவில் காதல் ஏற்படணும், அவங்க கல்யாணம் பண்ணணும், திருப்பி அவர் வந்து அரசர் ஆகணும். ஸோ தன்னுடைய பொண்ணு தான் அதுக்கப்புறம் பட்டத்து இளவரசி. ஸோ பக்கத்து நாட்டு அரசனோட வந்து, அதாவது எதிரி நாட்டு அரசனோட வந்து திருமண உறவுகளில் இருந்தோன்னா எதிரியும் போயிடுவாங்க. ஸோ இந்த நாடு அந்த நாடு ரெண்டும் சேர்ந்து இந்த சின்ன நாடு பெரிய நாடாக மாறும். ஸோ இந்த கணக்கிலலாம் தான் ஃபெர்டினனை பாஸ்பரோ இங்கே எடுத்துகிட்டு வரதுக்காக அந்த புயலை உருவாக்கியிருப்பார். Dash has provided Prospero formally with books and provision. பாஸ்பரோவுக்கு புக் அண்ட் ப்ரொவிஷன் தேவையான இதெல்லாம் கொடுத்தது யாருன்னா கோன்சாலோ அப்படின்ற பாஸ்பரோ அவையில் இருக்கும் ஒருத்தவர் தான். ஓகேவா? தி செகண்ட் ஹியூமன் பீயிங் தட் மிராண்டா சா ஆன் த ஐலாண்ட் வாஸ் ஃபெர்டினன். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது அவங்களோட அப்பாவை தான். ஓகேவா? ஸோ செகண்டாக அவங்க வாழ்க்கையில் ஒரு ஹியூமனாக வந்து பார்க்கறது ஃபெர்டினனை தான். ஐடென்டிஃபை தி கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஸோ இதில் இருக்கும் கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் யாருன்னா ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஒரு டைலாக் கொடுத்துருவாங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஹீ இம்ப்ரிசன் தி ஸ்பிரிட்ஸ் இன் தி பாடிஸ் ஆஃப் லார்ஜ் ட்ரீ. யார்? சைக்கோரெக்ஸ் பண்ணியிருப்பார். ஹீ வாஸ் தி சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்டோட சீஃப்னாலே அது அரியல். இட் சீம் டு மீ லைக் தி ரீகலெக்ஷன் ஆஃப் அ ட்ரீம். ஸோ இதை சொன்னது யாருன்னா மிராண்டா. ஆக்சுவலி இது ப்ரோஸில் இருக்காது, இது ஒரிஜினல் கண்டென்ட்டில் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா அந்த ஃபெர்டினண்டை பார்க்கும்பொழுது ஏதோ கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா சொல்கிற மாதிரி இருக்கும். ஐ was Duke of Milan and you were my princess. இந்த டயலாக் சொல்றது யாரு? ப்ராஸ்பெரோ. What a trouble must I have been to you then அப்படின்னு சொன்னது யாரு? மிராண்டா தன் அப்பா கிட்ட சொல்றாங்க. Now pray tell me sir your reason for rising the sea storm. இந்த டயலாக் யார் கேட்குறா? மிராண்டா அப்பா கிட்ட. ஏன் இப்போ sea storm உருவாக்கியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. I will soon move you அப்படின்னு சொல்றது அரியல் வந்து சொல்கிறான். ஓகேவா? I will soon move you. அரியல் வந்து ஃபெர்டினன் கிட்ட சொல்வான் I will soon move you அப்படின்ட்டு. I will tie your neck and feet together. இந்த டயலாக்கை யார் சொல்றது? ப்ராஸ்பெரோ ஃபெர்டினனை பார்த்து சொல்வார். I must finish my task before I take my rest. இந்த டயலாக் ஃபெர்டினன் சொல்றது. He repented and implored his brother forgiveness. யாரு வந்து காலில் விழுந்து கதறி கெஞ்சரா அப்படின்னா ஆண்டனியோ. Answer the following question in 1 or 2 sentence. Who were the inhabitants of the island? ஸோ அந்த தீவில் வாழ்ந்துட்டு இருக்கிறது யாருன்னா பாஸ்பரோ மற்றும் மிராண்டா. ஓகேவா? அவரோட பொண்ணு மிராண்டா. வாட் பவர் டிட் பாஸ்பரோ பொசஸ்? பாஸ்பரோவுக்கு மேஜிக்கல் பவர் இருந்துச்சு. அதனால சைக்கோரெக்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஆத்மாக்களெல்லாம் காப்பாற்றி அவருக்கு கீழே வச்சிருந்தார். ஹூ வாஸ் கலிம்பன்? வாட் வாஸ் ஹி எம்ப்ளாய்டு ஃபார்? கலிம்பன் யார் அப்படின்னா சைக்கோரெக்ஸ் அப்படின்ற சூனியக்காரனுடைய பையன் தான் இந்த கலிம்பன். கலிம்பனை வந்து கஷ்டமான வேலைகள் செய்கிறது, இந்த மரம் வெட்டிட்டு வர்றது, அதுக்கப்புறம் இருக்கிறதுலே தீவில் கஷ்டமான வேலை செய்கிறதுக்குள்ள கலிம்பனை வச்சுருந்தாங்க. ஹூ வேர் ஆன் தி ஷிப்? ஹவு வேர் தே ரிலேட்டட் டு பாஸ்பரோ? அதாவது இந்த பாஸ்பரோ உருவாக்குன அந்த புயலில் ஒரு கப்பல் மாட்டுச்சு இல்லையா? அந்த கப்பல் யாருடையது? அந்த கப்பலில் யாரெல்லாம் இருந்தாங்க? ஸோ அந்த கப்பலில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹூ வேர் ஆன் தி ஷிப் அப்படின்னா முதல் ஃபஸ்ட்டு ஷிப், அதாவது யாரெல்லாம் வருவாங்கன்னா பாஸ்பரோ, அவருடைய பொண்ணு மிராண்டா, ஆண்டனியோ, கோன்சாலோ, இவங்க 4 பேரும் தான் கப்பலில் வருவாங்க. அப்போ தான் பாஸ்பரோவையும் அவரோட பொண்ணு மிராண்டாவும் மட்டும் சின்ன போட்டில் இறக்கி விட்டுட்டு ஆண்டனியோவோ கோன்சாலாவும் திரும்பி போயிடுவாங்க. அடுத்தது ஹவு வேர் தே ரிலேட்டட் டு பாஸ்பரோ? அவங்களுக்கும் இவங்க எல்லாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஆண்டனியோ பாஸ்பரோவோடைய தம்பி, அதாவது மிராண்டா பாஸ்பரோவுடைய பொண்ணு, கோன்சாலோ பாஸ்பரோவோடைய அவையில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு மந்திரி. Why had Prospero raised a violent storm in the sea? ஏன் பாஸ்பரோ ஒரு பெரும் புயலை கடலை உருவாக்குனாரு அப்படின்னா டு மேக் his enemy repent for the injustice done to him and his daughter. அவங்களுடைய எதிரியோட தப்பை உணர வைக்கிறதுக்காக தான் அவர் அந்த புயலை உருவாக்கியிருந்தார். How did Miranda feel when her father raised the storm to destroy the ship? ஸோ மிராண்டா என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஐயோ பாவம், அவங்க எல்லாமே இந்த புயலில் மாட்டி இறந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உருவாக்கின புயலை பார்த்து மிராண்டா ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. வாட் வாஸ் அரியல் ஆர்டர் டு டூ வித் தி பீப்புள் ஆன்
ஆன் தி ஷிப். ஸோ அரியலுக்கு என்ன ஆர்டர் பாஸ்பரோ கொடுத்துருப்பாரு அப்படின்னா, நீ வந்து அந்த புயலை உருவாக்கணும், அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்ணணும், ஆனால் அவங்கள கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரியலுக்கு வந்து பாஸ்பரோ ஆர்டர் கொடுத்துருப்பார். கிவ் டு ரீசன் வை மிராண்டா வாஸ் ஸோ கன்சர்ன்ட் அபவுட் ஃபெர்டினண்ட். ஏன் அவங்க வந்து மிராண்டா ஃபெர்டினண்ட்க்கு மேலே வந்து கருணை காட்டுறாங்க அப்படின்னா, ஃபெர்டினண்ட் வாஸ் யங் மேன் அண்ட் சீம்டு டு பி எ ட்ரூ மேன். ஸோ ஏன்னா மிராண்டா இது வரைக்கும் தீவில் பழகின ஒரே ஆளும் அவங்க அப்பா மட்டும்தான். ஃபெர்டினண்ட் தான் இப்போ புதுசாகவும் வந்திருக்கான். அவன் பார்க்கவும் இளமையாக இருக்கான். அவங்க அப்பா வயசானவராக இருக்காரு, இவன் பார்க்க இளமையாகவும் இருக்கான். அவங்க லைஃப்பில் பார்த்த உண்மையான ஹியூமன், அதாவது அவங்க அப்பாவுக்கு அப்புறம் பார்த்த ஹியூமன். இந்த 2 காரணத்தினால ஃபெர்டினண்டை இதே ஐலாண்டில் தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு மிராண்டா நினைக்கிறாங்க. Why did Prospero set Ferdinand a severe task to perform? ஏன் பாஸ்பரோ ஃபெர்டினனுக்கு ஒரு சிவியரான டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண கொடுத்தான் அப்படின்னா, அவனுடைய கன்ஸ்டன்சி அப்படின்றது, அதாவது அவன் ஒரு விஷயத்தை எடுத்தான் அப்படின்னா அது எவ்வளோ மும்மரமாக செய்கிறான் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான். How was Gonzalo helpful to Prospero when he left Milan? Gonzalo helped Prospero by providing books and provision when he left Milan. ஸோ என்னென்னா கான்சாலோ வந்து பாஸ்பரோக்கு எப்படி உதவி பண்ணியிருப்பான்னா, அந்த சின்ன போட்டில் சாப்பாடு, துணிமணி, தேவையான பொருட்கள் மற்றும் அவனோட புக்ஸ் எல்லாம் வச்சு கான்சாலோ ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அடிஷனல் கொஷின், who were the inhabitants of the island? யாரு? பாஸ்பரோ மற்றும் அவங்க பொண்ணு மிராண்டா. when did Miranda came to this island? ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த நம்பர்ஸில் ரொம்ப முக்கியம். how many human faces did Miranda had seen? ஃபெர்டினண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி மனிதனாக பார்த்ததா அவங்க அப்பா only her father. where Prospero and Miranda living in the island? they were living in a cave made out of rock. ஒரு கல்லாலான குகையில் தான் பாஸ்பரோவும் அவங்க பொண்ணு மிராண்டாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. What is the name of the apartment where Prospero kept his books? ஸோ புக்ஸ் வச்ச இடத்த அந்த கேவில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்பரோஸ் புக் were chiefly about. ஸோ பாஸ்பரோ புக் எது சம்மந்தமானதுன்னா மேஜிக் சம்மந்தமானது. பாஸ்பரோ ரிலீஸ்டு குட் ஸ்பிரிட் ஃப்ரம் விச் அதாவது பாஸ்பரோ வந்து எந்த சூனியக்காரங்கிட்ட இருந்து இந்த நல்ல ஆத்மாக்களை விடுவிச்சிருப்பான்னா சைக்கோரெக்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட இருந்து. சைக்கோரெக்ஸ் இம்ப்ரிசன் தி ஸ்பிரிட்ஸ் இன் பாடிஸ் ஆஃப். ஸோ சைக்கோரெக்ஸ் எங்கே அந்த நல்ல ஆத்மாலாம் பிடிச்சி வச்சிருப்பான்னா ஒரு பெரிய மரத்தில், லார்ஜ் ட்ரீஸ். Who was the chief among the spirits? ஸோ ஸ்பிரிட்ஸோட தலைவர் யாருன்னா அரியல். Why were the spirits obedient to Prospero? ஏன் இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பாஸ்பரோ கிட்ட வந்து ஒபீடியண்ட்டாக சொல்கிற பேச்சு கேட்குதுன்னா, ஏன்னா விச் சைக்கரெக்ஸ் கிட்ட இருந்து இந்த நல்ல ஆத்மாக்களை காப்பாற்றினது பாஸ்பரோ தான். அதனால பாஸ்பரோக்கு எல்லாமே நன்றி விசுவாசமாக இருக்காங்க. அரியல் took rather too much pleasure in tormenting an ugly monster called கலிம்பன். அரியல் வந்து யாரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்னா கலிம்பன் அப்படின்ற ஒருத்தவனை தான் டார்ச்சர் பண்ணுவான், ஏன்னா அவன் சைக்கோரஸோடைய பையன். Who was employed like a slave to fetch wood and do the most laborious offices by Ariel? யாருன்னா கலிம்பன். With the help of the spirits, what all Prospero can do? Prospero could command the winds and the wave of the sea. இந்த ஸ்பிரிட்டோட உதவியோட என்னெல்லாம் பண்ண முடியும்னா, அந்த கடல்ல புயலை உருவாக்க முடியும், அலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். Did the person in the ship were harmed by the storm? No. அந்த புயலால மக்கள் யாரும் பாதிக்கப்படல. At what age did Miranda came to the island? Less than 3 years of age. என்ன வயசுல வந்து மிராண்டா இங்க வந்தாங்கன்னா 3 வயசு கீழே. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டுக்கு மிராண்டா வந்தாங்கன்னா 12 வருஷம். ஸோ இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. Who was the only heir to the Duke of Milan 12 years back? யார் டியூக் ஆஃப் மிலனா வந்து ஒன்லி ஹையர், அதாவது அந்த பட்டத்துக்கு வர வேண்டிய அது யாருன்னா மிராண்டா மட்டும்தான். ஏன்னா பாஸ்பரோ தான் டியூக் ஆஃப் மிலன், அவருடைய ஒரே பொண்ணு தான் இந்த மிராண்டா. ஸோ அவங்க தான் அடுத்தது அரியணை ஏறணும். To whom did Prospero gave his duke power and why? யாருக்கிட்ட பாஸ்பரோ தன்னோட டியூக் பவர் கொடுத்து வச்சிருந்தாருன்னா அவரோட சொந்த தம்பியான ஆண்டனியோ கிட்ட. ஏன்னா அவர் ஆண்டனியோவை ரொம்ப நம்பினார். Why did Antonio deprive Prospero from his dukedom? ஏன் வந்து பாஸ்பரோவா அந்த டியூக்கா இருக்கக்கூடாது ஆண்டனியோ நினைச்சானா, அவன் தான் டியூக் ஆகணும்னு நினைச்சான். அண்ட் அதாவது பாஸ்பரோ கிட்ட இருந்து எல்லா பவரையும் தான் வாங்கி தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியோவுக்கு ஒரு பேராசை வந்துச்சு. Who helped Antonio to achieve his bad ambition? ஆண்டனியோவுக்கு தன் பதவியை வந்து பிடிக்கிறதுக்கு யார் உதவி பண்ணுவானா, கிங் ஆஃப் நேபிள்ஸ். அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் யாரு அப்படின்னா, ஹூ வாஸ் தி எனிமி ஆஃப் பாஸ்பரோ அப்படின்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ். பாஸ்பரோட எனிமி கிட்ட எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி ஆண்டனியோவும் கிங் ஆஃப் நேபிள்ஸும் கை கோர்த்து பாஸ்பரோவை கொண்டு போயிட்டு கடல்ல விட்டு வந்துருவாங்க, அவங்க பொண்ணையும் சேர்த்து. அதாவது இவங்களே தான் வந்து அடுத்தடுத்த தலைமுறை ஆட்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதாவது ஆண்டனியோ தான் அடுத்தடுத்த தலைமுறை ஆட்சி பண்ணணும்ன்றதுக்காகவே அண்ணன் பொண்ணையும் கொண்டு போய் கடல்ல விட்டுட்டு வந்துருவார். Why were Antonio and King of Naples unable to destroy Prospero and his daughter? Because ஏன்னா people அவங்க மேலே வச்சிருந்த லவ், ஏன்னா ஊருக்குள்ளே வச்சு பாஸ்பரோவையும் அவங்க பொண்ணையும் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா ஊர் மக்களே உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ லவ் பாஸ்பரோ மேலே ஊர் மக்கள் வச்சுருந்தாங்க. Why did Antonio do to make Prospero and his daughter perish? அப்போ ஆண்டனியோ பாஸ்பரோக்கும் அந்த அவரோட பொண்ணையும் எப்படி சாகடிச்சான் அப்படின்னா, he carried them on a board of ship and when there were some leaks out at the sea, he forced them into a small boat without either tackle, sail or
மெஸ். ஸோ கடல் நடுக்கடல் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல கடல் கொந்தளிக்கும் பொழுது ஒரு சின்ன போட்டில் பாஸ்பரோவையும் அவர் பொண்ணையும் வந்து எந்த விதமான உபகரணங்களும் இல்லாமல் இறக்கி விட்டுட்டு வந்துட்டான். ஏன்னா அவங்க அப்படி கண்டிப்பாக செத்துருவாங்கன்ட்டு. ஹூ ஹெல்ப்டு பாஸ்பரோ அண்ட் இஸ் டாட்டர் வென் தே வேர் லெஃப்ட் இன் தி ஸ்மால் போட். அந்த சின்ன போட்டில் பாஸ்பரோக்கும் ஒரு பொண்ணுக்கு உதவுறது யாருன்னா கோன்சாலோ அப்படின்றது. ஓகேவா? So how did Golanzo helped Prospero? Golanzo privately placed in the boat water, provision, apparel and some books. So boatல கொஞ்சம் சாப்பாடு, தண்ணி, தேவையான பொருட்கள், புக்ஸ் எல்லாத்தையும் Golanzo வைக்கிறார். Why did Golanzo help Prospero? ஏன் Golanzo Prospero help பண்றானா? Because Golanzo loved Prospero and did not want him to perish. Prospero சாகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவ்வளவு வந்து மரியாதையும் அன்பும் அதாவது ப்ராஸ்பெரோ மேலே கொலான்சோ வச்சிருக்கார். வாட் டிட் ப்ராஸ்பெரோ ப்ரைஸ் அபவ் ஹிஸ் டியூக்டம்? அவரோட அந்த அரச பதவியை விட அவர் எதை உயர்ந்ததாக ப்ராஸ்பெரோ நினைக்கிறார்னா அவருடைய புக்ஸை. ஸோ வாட் மேட் ப்ராஸ்பெரோ டு பியர் அப் அகேன்ஸ்ட் ஹிஸ் மிஸ்ஃபார்ச்சூன்? ஸோ ப்ராஸ்பெரோவுக்கு நடந்த அநீதிகள் எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தானா? மிராண்டா. அவளுடைய அந்த இன்னசென்ட் சிரிப்பு, அட்லீஸ்ட் நமக்காக இல்லைனாலும் நம்ம பொண்ணுக்காகவாது உயிர் வாழணும் அப்படின்ற அந்த ஹோப்பை கொடுத்தது மிராண்டா மற்றும் அவளோட கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு. வாட் வாஸ் த சீஃப் ஒர்க் ஆஃப் தி ப்ராஸ்பெரோ in the island? ஸோ பாஸ்பரோவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மிராண்டாக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கறது. ஏன்னா அவங்க தான் அடுத்து பட்டத்து இளவரசி. ஸோ அதனால அவங்களுக்கு பாஸ்பரோக்கு தெரிஞ்சது எல்லாமே தெரியணுன்றதுக்காக வேற பாஸ்பரோக்கு வேற ஐலாண்டில் வேலை கிடையாது. வேலை செய்யறதுக்கு அரியல் மற்றும் அந்த நல்ல ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ பாஸ்பரோக்கு இருக்கும் ஒரே வேலை மிராண்டாவை நல்லபடியாக வளர்க்குறது. Who were in the ship which was struck by the storm? ஸோ அந்த கப்பலில் இருந்தது யாருன்னா enemies of Prospero, king of Naples and Antonio. ஸோ வந்து பாஸ்பரோ உருவாக்கின புயலில் மாட்டினது யாருன்னா பாஸ்பரோவோட எதிரிகள் மற்றும் கிங் ஆஃப் நேபிள்ஸ் மற்றும் ஆண்டனியோ. வேர் தி ஸ்பிரிட்ஸ் விசிபிள் டு மிராண்டா? நோ. Who was the first to leap into the sea when the ship was struck by the storm? யார் கடலில் போய் தவறி ஃபர்ஸ்ட் விடுவானா? ஃபெர்டினண்ட், சன் ஆஃப் கிங் ஆஃப் நேபிள்ஸ். வேர் டிட் அரியல் லெஃப்ட் தி ஷிப்? அரியல் லெஃப்ட் தி ஷிப் இன் ஹார்பர். ஷிப்பை கொண்டு போய் ஹார்பரில் விட்டு மக்களை மட்டும் இந்த ஐலாண்டில் வந்து அரியல் வந்து வச்சிருப்போம். What did Miranda first thought on looking at Ferdinand in distance? ஸோ ஃபெர்டினண்ட் தூரத்தில் பார்க்கும்போது மிராண்டா என்ன நினைக்கிறா அப்படின்னா she thought him as a spirit. ஸோ அதுவும் ஒரு ஆத்மா. ஏன்னா ஐலாண்டில் ஆத்மாக்களோட மட்டும்தான் பழகியிருக்கா. ஸோ அதனால் அது ஆத்மாவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபெர்டினண்டை பார்க்கும்போது நினைக்கிறா. Why was Miranda delighted with the appearance of Ferdinand? Miranda thought that all men have grave face and grey beard like her father. But when she saw that Ferdinand was not like that and was very beautiful, she was delighted with the appearance of Ferdinand. ஏன்னா இது வரைக்கும் மனிதர்கள்னா தன் அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. கவலை தோய்ந்த முகம் மற்றும் அந்த வெள்ளை தாடி, இதெல்லாம் தான் நரைச்ச தாடி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஒரு மனிதன் இவ்வளோ அழகாக இருப்பானா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. வாட் டிட் ஃபெர்டினண்ட் ஃபர்ஸ்ட் தாட் ஆன் சீயிங் மிராண்டா? மிராண்டாவை பார்க்கும்பொழுது ஃபெர்டினண்டுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த தீவோட கடவுளா வந்து இவங்க இருப்பாங்களோ அப்படின்றது. வை ஃபெர்டினண்ட் தாட் மிராண்டா டு பி காடஸ் ஆஃப் தி ஐலாண்ட்? ஏன்னா இந்த தீவில் நிறைய விசித்திரமான சத்தங்கள்லாம் கேட்குது. அதனால இது ஒரு மாயத்தீவு அப்படின்னு அவனே முடிவு பண்ணுறான். மாயத்தீவு அப்படின்னா அதற்கான ஒரு மாயக்கண்ணி, ஒரு மாய கடவுள் தான் இருக்கணும்ட்டு. ஸோ அவன் மிராண்டாவை மட்டும்தான் அங்கே பார்க்குறான் மனிதனா. அதனால இவங்களா தான் அது இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெர்டினண்ட் நினைக்கிறான். Why did Prospero gave more difficult works to Ferdinand? ஏன் இவ்வளோ கஷ்டமான வேலைகள்லாம் பாஸ்பரோ ஃபெர்டினண்ட் கொடுக்குறான்னா டு டெஸ்ட் இஸ் கன்ஸ்டன்சி. ஸோ விடாமுயற்சியை பற்றி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். வாட் வார் தி ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க் கிவன் டு ஃபெர்டினண்ட் பை பாஸ்பரோ? சீ வாட்டர், ஷெல் ஃபிஷ், வித்தர்ட் ரூட் அண்ட் ஹங்ஸ் ஆஃப் ஏகான்ஸ். ஸோ என்னன்னா குடிக்கிறதுக்கு கடல் தண்ணி தான் கொடுப்பான். ஷெல் ஃபிஷ் அப்படின்னா அந்த மூடி போட்டு கிளிஞ்சல் மீன் மாதிரி இருக்கும் அது. வித்தர்ட் ரூட் அழுகி போன அந்த மர வேர்கள் மற்றும் வந்து புண்ணாக்கு, இதெல்லாம் தான் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறான். வாட் டிட் பாஸ்பரோ டிட் வென் ஃபெர்டினண்ட் ரெசிஸ்டட் பை ட்ரூயிங் his squad? ஸோ வந்து ஃபெர்டினண்ட் அவனோட ஆயுதத்தை எடுக்கும்பொழுது பாஸ்பரோ என்ன பண்ணுறான்னா வேவ்டு ஹிஸ் மேஜிக் வேன். ஸோ மந்திரக்கோலை எடுத்து அந்த ஸ்குவாடை காணாம போக வச்சுட்டு ஃபெர்டினண்டை மூவ் பண்ணாத மாதிரி வச்சிடறான். வாஸ் ஃபெர்டினண்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் ரெசிஸ்டிங் பாஸ்பரோ? பாஸ்பரோவை ஃபெர்டினண்டால் தடுக்க முடிஞ்சதானா? நோ. How many hours did Miranda said that Ferdinand would be safe to take rest since Prospero is in study? ஸோ எவ்வளோ நேரம் வந்து மிராண்டா வந்து ஃபெர்டினண்டை ரெஸ்ட் எடுக்க முடியும்னு சொல்லணும்னா 3 மணி நேரம் எடுத்துக்கலாம். ஏன்னா 3 மணி நேரம் அவங்க அப்பா படிக்க போயிட்டாரு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த நம்பர்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் டிட் மிராண்டா ட்ரை டு டூ டு ஹெல்ப் ஃபெர்டினண்ட்? ஸோ என்ன சொல்கிறான்னா மிராண்டா வந்து நான் உனக்கு பதில் நான் வந்து இந்த மரக்கட்டையை கேரி பண்ணுறேன் அப்படின்ட்டு. டிட் ஃபெர்டினண்ட் அக்செப்டட் தி ஹெல்ப் ஃப்ரம் மிராண்டா? நோ. ஹவு டிட் பாஸ்பரோ ஓவர் ஹியர் தி கான்வர்சேஷன் பிட்வீன் ஃபெர்டினண்ட் அண்ட் மிராண்டா? ஸோ ஃபெர்டினண்டும் மிராண்டாவும் எப்படி என்ன பேசிக்கிறாங்கன்றத பாஸ்பரோ எப்படி கேட்குறான்னா பை பீயிங் இன்விசிபிள், மறைஞ்சி கேட்டுக்கிறான்.
What was the gift given by Prospero to Ferdinand since he stood by all the tests? ஸோ வந்து என்ன gift கொடுக்குறான்னா his daughter. Prosperoக்கு Ferdinand என்ன gift கொடுக்குறான்னா அவங்க பொண்ணையே கொடுக்குறான். What did Ariel do to Prospero's brother and king of Naples? ஸோ அவங்க எல்லாரையும் பயத்தில் வச்சிருக்கான், ஸ்டேஞ்சான விஷயங்களை பார்க்கவும் வைக்கிறான், கேட்கவும் வைக்கிறான். Why the king of Naples and Antonio the false brother repented the injustice they had done to Prospero? எப்படி அவங்க பண்ண தப்பை உணர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷனை கொடுத்து வந்து எப்படி உணவு இல்லாமல் பயத்தை காட்டும் போது தான் ஐயையோ அப்படின்னு சொல்லி தான் தான் பண்ண தப்பா உணர்றாங்க. தான் பண்ணதுக்கு தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். விதைத்தவன் வினை அறுப்பான் மாதிரி ஐயையோ நம்ம பண்ண தப்புக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் பாஸ்பரோவோட தம்பியும் அந்த நேபிள்ஸ் நாட்டு அரசனும் உணர்றாங்க. ஹூ வாஸ் தி பிரிசர்வர் ஆஃப் லைஃப் ஃபார் பாஸ்பரோ? பாஸ்பரோ உயிரை காப்பாற்றினது யாருன்னா கொலான்ஜோ அப்படின்ற அவங்க அவை தலைவர் தான். டிட் பாஸ்பரோ ஃபர்கிவ் ஹிஸ் பிரதர்? ஆமாம், பாஸ்பரோ அவரோட தம்பியை மன்னிச்சு விட்டுட்டார். ஏன்னா அவன் பண்ண தப்பை உணர்ந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த அரச பதவியை திருப்பி தரணும்னு சொல்லிட்டான். ஸோ பாஸ்பரோ வந்து அவரோட தம்பி ஆண்டனியோவை மன்னிச்சிட்டாரு. வாட் வாஸ் தி கிஃப்ட் பாஸ்பரோ கேவ் டு தி கிங் ஆஃப் நேபிள்ஸ்? ஸோ கிங் ஆஃப் நேபிள்ஸுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னா தன் பையன் ஹிஸ் சன் ஃபெர்டினண்ட். ஸோ ஃபெர்டினண்ட்க்கு பாஸ்பரோ கொடுத்தது தன்னுடைய டாட்டர் மிராண்டாவை. கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு பாஸ்பரோ கிஃப்டாக கொடுத்தது ஃபெர்டினண்ட் அவரோட பையன். வாட் டிட் ஃபெர்டினண்ட் அண்ட் மிராண்டா பிளே? ஸோ வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸுக்கு ஃபெர்டினண்டை காட்டும்போது மிராண்டாவும் ஃபெர்டினண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஸ் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. வாட் டிட் பாஸ்பரோ டூ டு அரியல் பிஃபோர் லீவிங் தி ஐலாண்ட்? ஹி டிஸ்மிஸ்ட் அரியல் ஃப்ரம் ஹிஸ் சர்வீஸ் டு தி கிரேட்டஸ்ட் ஜாய் ஆஃப் தட் லைவ்லி லிட்டில் ஸ்பிரிட். ஸோ அரியல் வந்து இந்த ஐலாண்ட், அதாவது பாஸ்பரோ வந்து இந்த ஐலாண்ட் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அரியலை வந்து ரிலீஸ் பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ இது ஒரு குரூப் 2 கொஷின், 2022 கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட கொஷின். வாட் கேம் டிட் ஃபெர்டினண்ட் பிளே வித் மிராண்டா இன் தி ஐலாண்ட்? அப்படின்னா உங்களுக்கு ஃபெர்டினண்டும் மிராண்டாவும் யாருன்னு தெரியணும். ஃபெர்டினண்ட் மிராண்டா இந்த பேரை கேரக்டரை கேட்ட உடனே தி டெம்பஸ்ட் அப்படின்ற கதை வரணும். ஸோ அதில் அவங்க ரெண்டு பேரும் என்ன கேம் விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னா செஸ் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. இது நம்மளோட ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட கொஷின். ஸோ கொஷின்ஸ்லாம் ப்ரோஸ்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரோஸை நீங்கள் இப்போ ஃபுல்லாக லைன் பை லைன் டீட்டெயிலிங்காக நீங்கள் படித்தாதான் இப்படி கேட்குற கேள்விக்கு வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஈச் லைன் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆண்டனியம்ஸ் மற்றும் கேரக்டர்ஸ், அவங்க என்ன கேம் விளையாடுறாங்க, என்ன நம்பர்ஸ், இந்த டைலாக் சொன்னது யார், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் டெம்பஸ்ட் அந்த ப்ரோஸ்க்கானது. ஸோ இதை நான் ப்ரோஸை வந்து ஃபுல்லாக, தட் மீன்ஸ் புக் பேக் சினானியம் இல்லாமல் இந்த ஒவ்வொரு லைனில் இருக்கும் சினானியமும் நான் அந்த கிரே கலர் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது எல்லாமே சினானியம். ஸோ அதை நான் பேராகிராஃபில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். பக்கத்துலேயே அதுக்கான மீனிங்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த எல்லா சினானியம்ஸையும் நீங்கள் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே கொஷின்ஸ் நம்ம புக் பேக்கில் கொடுத்தது அடிஷ்னல் கொஷின் எல்லாமே சேர்த்தும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதோட நமக்கு டெம்பஸ்ட் ப்ளே முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது தி லாஸ்ட் லெசன் அப்படின்ற அடுத்த ப்ரோஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ் நம்பர் 7 தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர் அப்படின்ற இந்த ப்ரோஸை பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சாம்பல் லெஹார்னிக் கிளமென்ஸ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இவருக்கு ஒரு பென் நேமும் இருக்குது. என்ன அப்படின்னா மார்க் ட்வைன் அப்படின்றது. ஸோ உங்களோட கொஷின் பேப்பரில் தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர் இஸ் ரிட்டன் பை ஹூம் அப்படின்னு கேட்டால் சாம்பல் லெஹார்னிக் கிளமென்ஸ் அப்படின்னு இருந்தாலும் உங்கள் ஆப்ஷனில் இருந்தாலும் சரி தான், மார்க் ட்வைன் அப்படின்னு உங்கள் ஆப்ஷனில் இருந்தாலும் சரி தான். ஸோ இதில் முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா டாம் சாயர் அப்படின்றவர். டாம் சாயர். ஸோ இவர் தான் வந்து இந்த இதோட முக்கியமான ஒரு கேரக்டர். ஆக்சுவலி ஒரு சின்ன பையன் தான் இந்த டாம் சாயர் அப்படின்றவர். ஒரு சின்ன பையன். இவர் அவங்க அத்தை வீட்டில் வளர்றாரு. அந்த வீட்டில் ஒரு பூனைக்குட்டியும் வளருது. அந்த பூனைக்குட்டிக்கு பேர் பீட்டர். ஸோ டாமுக்கு அவங்க அத்தைக்கும் இந்த பூனைக்குட்டிக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த ப்ரோஸ் தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர். ஸோ இந்த ப்ரோஸோட முக்கியமான கேரக்டர் யார்? டாம் சாயர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு கேரக்டர் என்னன்னா ஆண்ட் பாலி. ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துருவோம். டாம் சாயர் அப்படின்றவர் தான் லிட்டில் பாய். ஸோ இவங்களோட அத்தை. ஓகேவா? டாமோடைய அத்தை தான் இந்த ஆண்ட் பாலி. ஸோ வந்து ஆண்ட் ஆஃப் டாம் சாயர். ஸோ இந்த ஆண்ட் வீட்லேயே இன்னொருத்தவர் வளர்றாரு, டாமோடைய தம்பி சிட் அப்படின்றவர். ஸோ சிட் சாயர். ஸோ இவங்களாமே இந்த ஆண்ட் வீட்டில் தான் வளர்றாங்க. ஸோ டாமுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், பெக்கி தெச்சர் அப்படின்றவர். ஸோ இவர் வந்து லீவ் போட்டுடுறாரு ஸ்கூலுக்கு வராமல். ஏன்னா பெக்கி தெச்சருக்காக தான் டாம் சாயர் டெய்லி ஸ்கூலுக்கே போவார், அவர் கூட வந்து ஜாலியாக இருக்கலான்ட்டு. ஆனால் பெக்கி தெச்சருக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு லாங்காக வந்து ஸ்கூலுக்கு வராமல் இருந்துருவார். ஸோ அவரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ், டாமோடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜோ ஹார்பர் மற்றும் ஹக்ஸ். ஸோ இவங்களோடலாம் வந்து சேர்ந்து டாம் சாயர் வந்து எப்போவுமே விளையாடிட்டே இருப்பார். ஸோ அவங்க வீட்டில் வளர்ற ஒரு பூனைக்குட்டி, அதுக்கு பேர் தான் பீட்டர், அண்ட் பாலிஸ் லிட்டில் கேட். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோஸில் இருக்கும் முக்கியமான கேரக்டர்ஸ். தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர் இது எந்த கதையிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய கதை இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர். ஸோ இதோட கதையிலேருந்து எடுத்திருக்காங்க. தி அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அப்படின்ற இந்த பெரிய புத்தகத்திலிருந்து தான் இந்த சின்ன கதை தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர் அப்படின்ற கதை எடுத்து நமக்கு ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க. தி அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் இஸ் அ நாவல் அபவுட் அ யங் பாய்
டாம் சாயர். ஸோ டாம் சாயர் அப்படின்ற அவனோட அந்த குறும்புத்தனத்தை பற்றி அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் தி அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அப்படின்ற இந்த நாவல். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த டாம் சாயர் வந்து மிசிசிப்பி ரிவருக்கு பக்கத்தில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு ஊரில் வளர்ந்துட்டு இருக்கா. இது அமெரிக்காவில் இருக்கும் ஒரு ஊர் தான். டாம் சாயர் லிவ்ஸ் வித் ஹிஸ் ஆண்ட் பாலி அண்ட் ஹிஸ் பிரதர் சிட். ஸோ ஆண்ட் மட்டும் அவனோட தம்பி இவங்களோட வளர்ந்துட்டு இருக்கான். ஹீ இஸ் அப் டு ஆல் சார்ட் ஆஃப் மிஸ்சீவ். ஸோ என்ன அப்படின்னா டாம் சாயர் சம வால் பையன். ஸோ அதனால அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்றத இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. பட் வெரி கிளவர்லி ஹி எஸ்கேப்ஸ் ஃப்ரம் தி பனிஷ்மெண்ட் தட் ஆர் கிவன் டு ஹிம். ஸோ என்னதான் குறும்புத்தனம் பண்ணாலும் ஆண்ட் பாலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவங்க. ஸோ டாம் வந்து ஈஸியாக வந்து ஆண்ட் பாலி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடுவான். ஹி ஃபைண்ட் ஸ்கூல் லைஃப் மிசரபிள். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்கல. பட் ஆஃப்டர் பெக்கி தெச்சர்ஸ் அரைவல் இன் தி டவுன் ஹி இஸ் அ பிட் ஹாப்பி டு கோ டு ஸ்கூல். இப்போ புதுசாக ஒரு பையன் அந்த ஊருக்கு வந்திருக்கான், பெக்கி தெச்சர்ன்ட்டு. அவன் இந்த டாம் படிக்கிற அதே கிளாஸ்லேயே வந்து சேர்றான். ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் இவனுக்கு டாமுக்கு ஸ்கூல் போக பிடிக்குது. ஏன்னா பெக்கி தெச்சரோட அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிச்சிருக்கு. அதனால டாமுக்கு ஸ்கூலுக்கு போகவும் பிடிச்சிருக்கு. ஈவன் தட் ஹாப்பினஸ் டஸ் நாட் லாஸ்ட் லாங் அஸ் பெக்கி ஃபால்ஸ் இல் அண்ட் டஸ் நாட் கம் டு ஸ்கூல் ஃபார் அ வெரி லாங் டைம். ஆனால் அந்த சந்தோஷமும் டாமுக்கு நிலைக்கல. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெக்கி தெச்சருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால அவன் ஸ்கூலுக்கு லாங்காக லீவ் போட்டிருக்கான். போர்ட் ஆஃப் ஸ்கூல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் டாம் வித் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜோ ஹார்ப்பர் அண்ட் ஹக்ஸ். ஸோ இவர் வரதுக்கு முன்னாடி பெக்கி தெச்சர் வரதுக்கு முன்னாடி டாமுக்கு ஒரு 2 ஃப்ரெண்டு ஸ்கூலில் இருப்பாங்க, ஜோ ஹார்ப்பர் அண்ட் ஹக்ஸ். ஸோ அவனோட வந்து சேர்ந்து மிசிசிப்பி அப்படின்ற ஒரு ஐலாண்டில், ஓகேவா, மிசிசிப்பியில் ஒரு ஐலாண்ட் இருக்கும், ஓகேவா. மிசிசிப்பி அப்படின்ற ஊரில் ஒரு சின்ன தீவு இருக்குது. ஸோ அந்த தீவுக்கு பேர் ஜாக்சன் ஐலாண்ட் அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு நம்ம பைரட்ஸ் ஆயிடலாம், அதாவது கடற்கொள்ளையர்கள் ஆயிடலாம்னு சொல்லிட்டு டாமு அவனோட ஃப்ரெண்டு ஜோ ஹார்ப்பர் மற்றும் ஹக்ஸ் வந்து முடிவு பண்ணி வீட்டிலேருந்து 3 பேரும் ஓடி போயிடுவாங்க. எங்க ஜாக்சன் ஐலாண்டுக்கு. மிசிசிப்பி அப்படின்ற ஊரில் பக்கத்தில் இருக்கும் ஒரு சின்ன தீவு தான் இந்த ஜாக்சன் ஐலாண்ட். People in their town think that they are dead, but to the pleasant shock of everyone, they arrived at their own funeral. ஸோ இந்த 3 பசங்களும் தப்பிச்சு அந்த ஜாக்சன் ஐலாண்டுக்கு போயிட்டாங்க, ஓகேவா. யாரு? டாமு, அதுக்கப்புறம் வந்து பெக் தெச்சர் கிடையாது. ஸோ டாமு, அதுக்கப்புறம் ஜோ மற்றும் ஹக்ஸ் 3 பேரும் சேர்ந்து ஜாக்சன் ஐலாண்ட் போயிட்டாங்க. போனவங்க திரும்பி வரவே இல்லையே. அவங்க திரும்பி வரல, ஏன்னா கடற்கொள்ளையராகவே ஐலாண்ட் போயிட்டாங்க. ரொம்ப நேரமாயும் திரும்பி வரலன்னு அந்த ஐலாண்டுக்கு போன யாரும் இது வரைக்கும் திரும்பி வந்ததில்லை. ஸோ இதுவும் சின்ன பசங்க தான் போயிருக்காங்க, கண்டிப்பாக செத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கான இறுதி சடங்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இறுதி சடங்கு முடிகிற நேரத்தில் இந்த 3 பசங்களும் திரும்பி வந்துட்டாங்க. தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர் இஸ் ஒன் ஆஃப் தி எபிசோட் ஆஃப் டாம் சாயர்ஸ் வேர் வி ஃபைண்ட் ஹிம் பிளேயிங் pranks on his aunt Polly, who loves him very much but does not show her love outwardly in order to make Tom a good boy. So இந்த கதை தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர் அப்படின்றது ஒன் ஆஃப் தி எபிசோட் ஆஃப் அந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயரோடைய அந்த அட்வென்ச்சரில் ஒரு எபிசோட் தான் தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர் அப்படின்றது. இதில் என்ன அப்படின்னா ஆண்ட் போலி மேலே வந்து அவன் பண்ணுற ஒரு சின்ன சின்ன குறும்புத்தனம். ஸோ ஆண்ட் போலி வந்து ரொம்ப நல்லவங்க, டாம் மற்றும் சிட் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அன்பை வந்து வெளிக்காட்ட தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்புன்ற பேரில், பாசத்துலன்ற பேரில் நல்லபடியாக வந்து டாமை வளர்க்கணுன்ட்டு கொஞ்சம் டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக தான். பட் ஆனால் டாமுக்கு அந்த சின்ன வயசில் அது டார்ச்சராக மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த டார்ச்சர்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு டாமும் ஆண்ட் போலி கிட்ட என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்றதான் தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர் அப்படின்ற இந்த ப்ரோஸ். Now read the extract The Cat and the Painkiller to enjoy the pranks played by டாம் சாயர் ஆன் பீட்டர் தி கேட். ஸோ இந்த இதில் மெயினாக 2 பேர் இருக்காங்க. ஒன்று டாம் சாயர், இன்னொன்று கேட்டு, நடுவில் ஆண்ட் பாலி இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரை சுற்றி தான் தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர் அப்படின்ற இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். பெக்கி தெச்சர் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹேட் ஸ்டாப் கம்மிங் டு ஸ்கூல். பெக்கி தெச்சர் ஸ்கூலுக்கு வரதில்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால அவன் ஸ்கூலுக்கு வரதில்லை. திஸ் டிஸ்டர்ப்டு டாம். ஏன்னா டாம்க்கு ஸ்கூலுக்கு போகிறது ஆல்ரெடி பிடிக்காது. இப்போ பெக்கி தெச்சருக்காக தான் அவன் போய்கிட்டும் இருந்தான். இப்போ பெக்கி தெச்சரும் வரலை. ஸோ அதனால டாமுக்கு ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கல. ஹீ பிகம் அன்ஹாப்பி. தி சார்ம் ஆஃப் லைஃப் வாஸ் கான். அவனோட வாழ்க்கையோட சந்தோஷமே போன மாதிரி, இழந்த மாதிரி டாம் வந்து ஃபீல் பண்ணுறான். தேர் வாஸ் நத்திங் பட் போர்டம் லெஃப்ட். ஸோ என்ன அவன் ஃபீல் பண்ணுறான்னா இங்கே ஒன்றுமே இல்லை, நமக்கு போர் அடிக்குது அப்படின்றது தான் டாமோடைய ஃபீலிங்காக இருக்குது. ஹீ புட் ஹிஸ் ஹாப் அவே அண்ட் ஹிஸ் பேட். ஸோ அவனோட விளையாட்டு பொருள், அவன் பேட் எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருக்கான். தேர் வாஸ் நோ ஜாய் இன் தெம் எனிமோர் அண்ட் ஸோ ஹிஸ் அண்ட் பாலி வாஸ் கன்சர்ன்ட். ஏன் இந்த பையன் இப்படி சோகமாகவே இருக்கா, என்னாச்சு இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பாலி டாமை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஷீ வாஸ் infatuated with pattern medicine and all new method of producing health or mending it. ஸோ ஆண்ட் போலிக்கு ஒரு குணம் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கை வைத்தியம் எல்லாத்தையும் பண்ணி எப்படியாவது யாரையாவது நல்லா ஆக்கிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் பாட்டிகளோ அம்மாகளோ இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ கை வைத்தியம் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எப்படியாவது நம்ம வீட்டிலேயே குணமாக்கிடணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தில் இன்ஃபேக்சுவேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
அந்த விஷயத்துக்கு மேலே ஆர்வம் இருக்குது. ஸோ இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு தான் அது மேலே ஆர்வம் இருக்கும். ஸோ சமீப காலமாக ஆண்ட் போலி இந்த மாதிரி இந்த கை வைத்தியம் பண்ணுறதுல எல்லாத்துலேயும் இன்ஃபாக்சுவேட்டடாக இருக்காங்க, ரொம்ப ஆர்வமாகவே இருக்காங்க. ஸோ இந்த நேரம் பார்த்து இவன் வேற சோகமாக இருக்கான். ஷி வாஸ் அன் இன்க்யூரபிள் எக்ஸ்பிரிமெண்டர் இன் திஸ் திங்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து ஆண்ட் போலிக்கு இந்த மாதிரி வந்து வைத்தியங்கள்லாம் பண்ணுறது பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவங்க நிறைய பேருக்கு இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ வீட்லேயே அவங்களோட பையன் டாமே இந்த மாதிரி இருக்கான். ஸோ அதனால ஆண்ட் போலிக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. She began to try all manners of remedies on Tom. ஸோ அதனால் அவங்களோட சிகிச்சை ஆரம்பிச்சிட்டாங்க டாம் மேலே. தி வாட்டர் ட்ரீட்மெண்ட் வாஸ் நியூ நவ் அண்ட் டாம்ஸ் லோ கண்டிஷன் வாஸ் அ வின்ஃபால் டு ஹர். ஸோ வின்ஃபால் அப்படின்னா செம்ம வந்து பம்பர் ஆஃபர் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, எதிர்பாராத ஒரு அட்வான்டேஜ். அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி மருத்துவத்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வீட்லேயே வந்து டாம் வேற இப்படி வந்து சோகமாக ஆயிட்டான். ஸோ அதனால் அவங்க கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் டாம் மேலே இறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முதல்ல அவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் தராங்க. She had him out at daylight every morning, stood by him up in the woodshed and drowned him in cold water. ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு நாள் காலையிலையும் சன்லைட்டில் வந்து நல்லா நிற்க வச்சுட்டு அப்புறம் அவனை அந்த கோல்டு வாட்டர், அதாவது சில் தண்ணியில் அவனை முக்கி எடுக்கிறாங்க. தென் ஷி ரப்டு ஹிம் ஹாட் டவுன் வித் அ டவல் லைக் அ ஃபைல். அப்புறம் துணியால் போட்டு தொடன்னு டவலால் துடைக்கிறாங்க. தென் ஷி ரோல்டு him up in a wet sheet and put him away under blanket. ஸோ அவன் மேலே அந்த ஈரத்துணியை சுற்றி அவனை ஒரு போர்வைக்கு நடுவில் படுக்க வைக்கிறாங்க. Yet notwithstanding all this, the boy grew more and more sad, pale and dejected. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போய் ஐயோ ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்டும் இல்லை, வீட்டில் வந்து ஆன்ட்டியும் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த பையன் டிஜெக்டட், அவன் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே போயிடான். ஷி ஆடட் ஹாட் பாத்ஸ், சிட் பாத்ஸ், ஷவர் பாத்ஸ் அண்ட் பிளஞ்சஸ். ஸோ அந்த முன்னாடி பண்ண ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்போ புது ட்ரீட்மெண்ட். சுடுதண்ணியில் குளிக்க வைக்கிறது, உட்காந்து குளிக்க வைக்கிறது, ஷவரில் குளிக்க வைக்கிறது, அப்புறம் பிளஞ்சஸ், ஸோ தண்ணியில் மூழ்கி எழுந்திருக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. தி பாய் ரிமைன் போர்டு. ஸோ இவங்க எவ்வளோ பண்ணாலும் அந்த பையனுக்கு போர் தான் அடிக்குது, அவன் திரும்பி சந்தோஷமாக மாறலை. ஷி பிஹேன் டு அசிஸ்ட் தி வாட்டர் with a slime oatmeal diet and a blister plaster. ஸோ ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ணால் இந்த பையன் சரியாக மாட்டான். ஸோ இன்டர்னலாக நம்ம சாப்பாடை மாற்றுவோம்னு சொல்லிட்டு ஸ்லைம் ஓட்மீல் அப்படின்னா இந்த ஓட்ஸ் மீல் கஞ்சி, ஓகேவா, அந்த கஞ்சி காய்ச்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய இடத்துல அந்த பேண்டைட், பிளிஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னா பேண்டைட் மாதிரி போடுறாங்க. ஷி calculated his capacity and filled him up every day with quack க்யூரால்ஸ். ஸோ என்ன அப்படின்னா டெய்லி அவங்க இதை பண்ணி பார்க்கலாமா அதை பண்ணி பார்க்கலாமான்னு கால்குலேட் பண்ணுறாங்க. இவன் இதை தாங்குவானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. தாங்குவான்னு தெரிஞ்சிருந்தா புது ட்ரீட்மெண்ட். குவாக் அப்படின்னா குணமாகுமோ ஆகாதோ, ஆனால் அவங்களுக்கு இது பண்ணால் சரியாகும்னு அவங்க எங்கேயோ படித்ததோ கேள்விப்பட்டதோ யார் சொன்னால் அந்த விஷயத்தையோ டெய்லி அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உண்மையாக பொய்யோ நடக்குமோ இல்லையோ, பட் அவங்க எங்கேயோ கேட்டதை. ஸோ வந்து குவாக் அப்படின்னா அதான் அர்த்தம். A fraudulent and impertinent to medical skill. ஸோ தனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் தான் ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு டெய்லி அவனுக்கு இதை பண்ணிட்டு இருக்காங்க. He became fed up and so he thought over various plans of relief and finally hit upon that of professing to be fond of painkiller. இந்த பையனால் முடியலை, ஒரு கட்டத்தில் அவன் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டான். சரி நம்மளோட பெயினை ரிலீவ் பண்ண, அதாவது ஃப்ரெண்டு போன சோகமும் ஒன்று இருக்குது, ஆன்ட்டி வேறு டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த சோகத்துலேருந்து எப்படி வெளியே வரலான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னா எனக்கு பெயின் கில்லர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். He asked for it so often that he become a nuisance. அதனால் ஆன்ட்டி கிட்ட போய் கேட்டுகிட்டே இருக்கா, எனக்கு பெயின் கில்லர் கொடுங்க. நியூசன்ஸ் அப்படின்னா நைன் இரிட்டேட் பண்ணுறது, கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஒரு வழியாக ஆன்ட்டியோ அண்ட் ஹிஸ் ஆட் ended by telling him to help himself and quit bothering her. ஸோ அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, உனக்கு என்ன பெயின் கில்லர் தானே வேணும், பெயின் கில்லர் எங்கே இருக்குன்னு உனக்கே தெரியல, எடுத்து போட்டு நீயே சாப்பிட்டுட்டு என்னை தொல்லை பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டும் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் நினைக்கிறாங்க ஓகே பெயின் கில்லர் போட்டாலாச்சும் இந்த பையன் ரிலீஃப் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு ஸோ வந்து நீயே எடுத்து இதை வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன தொல்லை பண்ணாத, ஸோ பெயின் கில்லர் தானே நீயே எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஆன்ட்டும் சொல்லிடுறாங்க. She found that the medicine did really diminish. ஓகே, எப்படியும் வந்து ஆன்ட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே அவன் போய் பெயின் கில்லர் போட்டிருப்பான், ஸோ அதனால அவன் பெயின் எல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு, சரி அவன் லைட்டாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆன்ட்டி பாட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பையன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா, பட் இட் நாட் அக்வர் டு ஹர் தட் தி பாய் வாஸ் மெண்டிங் தி ஹெல்த் ஆஃப் தி கிராக் இன் தி சிட்டிங் ரூம் ஃப்ளோர் வித் இட். ஆனால் இவன் பெயின் கில்லரை வச்சுக்கிட்டு இவன் சாப்பிட்றேன்னு சொல்லி எடுத்தான் அந்த பெயின் கில்லரை, ஆனால் சாப்பிடாம அப்போலாம் இல்லை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து வீடு வந்து வுட்டில் பண்ணியிருப்பாங்க, நடுவில் சின்ன கிராக் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கிராக் எல்லாம் அடிக்கடி அடைக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் மாதிரி ஒன்றத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல் மாதிரி இவன் எடுத்துகிட்டு போன அந்த பெயின் கில்லரை வச்சு அந்த கிராக் எல்லாம் வந்து ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். மென்டிங் அப்படின்னா ஒட்டு போடுறது. ஒன் டே டாம் வாஸ் இன் ஆக்ட் ஆஃப் டோசிங் தி கிராக் வென் ஹிஸ் ஆண்ட் கேட் பீட்டர் கேம் அலாங் பர்ரிங். ஸோ அப்படி என்னன்னா இவன் ஒரு நாள் இந்த மாதிரி அந்த பெயின் கில்லர் பாட்டிலை எடுத்து டெய்லி அந்த கிராக்ல வந்து இவன் ஒட்டு போட்டுக்கிட்டே இருக்கான். ஓகேவா, இது ஒரு நிகழ்வாக வச்சு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. ஸோ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அந்த
அந்த பெயின் கில்லர் வச்சுட்டு அந்த இடத்துல ஒட்டு போட்டுட்டு இருந்திருக்கும் போது அந்த ஆன்ட்டியோட கேட் ஒன்று இருக்குது, அது பேர் பீட்டர், ஓகேவா. ஸோ அது வந்து பர்ரிங் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படின்னா வந்து இந்த பூனைகள் இந்த பெட் அனிமல்ஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஒரு மாதிரி குழையும், ஒரு சத்தம்லாம் ஒரு மாதிரியாக கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து சத்தத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் பர்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த மியாவ் சவுண்டே ஒரு மாதிரி வந்து கெஞ்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பர்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயிங் தி டீஸ்பூன் கிரீடிலி அண்ட் பெக்கிங் ஃபார் அ டேஸ்ட். அதே மாதிரி அது எதுக்கு அந்த பர்ரிங் சவுண்டு கொடுக்குது அப்படின்னா, அவன் டீஸ்பூனில் என்ன வச்சிருக்கான், பெயின் கில்லர் வச்சிருக்கான், ஓகேவா. அந்த பெயின் கில்லரை அது ஏதோ சாப்பாடுன்னு நினச்சி டேஸ்ட் பண்ணணும்னு கேட்குது, ஓகேவா. டாம் செட் டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அன்லெஸ் யூ வாண்ட் இட் பீட்டர். ஸோ வந்து டாம் வந்து பீட்டர் கிட்ட சொல்கிறான், ஓகேவா, இந்த மாதிரி தான். ஸோ வந்து உனக்கு வேணும் அப்படின்னா மட்டும் வாங்க, சும்மா சும்மா எல்லாத்துக்கும் ஆசைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டாம் பீட்டர் கிட்ட சொல்கிறான். பட் பீட்டர் சிக்னிஃபைட் தட் ஹீ வாண்ட் இட். ஆனால் பீட்டர் வந்து அது வேணுன்ற மாதிரி திருப்பி திருப்பி அந்த பர்ரிங் சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கு. யூ பெட்டர் மேக் ஷூர் பீட்டர் வாஸ் ஷூர். உனக்கு நிஜமாலே வேணுமா அப்படின்னு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். பீட்டரும் எஸ் ஷூருன்ற மாதிரி அந்த சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நவ் யூ ஹேவ் ஆஸ்க்டு ஃபார் இட் அண்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ. சரி, நீ கேட்ட அதனால நான் உனக்கு கொடுக்குறேன். பிகாஸ் தேர் ஐண்ட் எனிதிங் மீன் அபவுட் மீ. ஆனால் இது என்னை பொறுத்து கிடையாது, நீ கேட்ட அதனால நான் உனக்கு கொடுக்குறேன். பட் இஃப் யூ ஃபைண்ட் யூ டோன்ட் லைக் இட், உனக்கு ஒரு வேளை இது பிடிக்கல அப்படின்னா யூ மஸ்ட் பிளேம் எனிபடி பட் யுவர் ஓன் செல்ஃப். ஸோ அதனால நீ யாரையும் குறை சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு வேளை இந்த பெயின் கில்லர் வந்து பிடிக்கல அப்படின்னா நீ ஒன்றை தான் வந்து குறை சொல்லிக்கிறேன், நீ அதை இதை கேட்டு வாங்கியிருக்க. ஸோ யாரையும் குறை சொல்லக்கூடாது, இந்த கண்டிஷன்லாம் ஓகேனா நான் உனக்கு அந்த பெயின் கில்லரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்து பீட்டர் கிட்ட இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். பீட்டர் வாஸ் அக்ரியபிள். ஸோ பூனை எல்லாத்துக்கும் ஒத்துக்கிச்சா தலையாட்டிடுச்சு போல. ஸோ டாம் ஓப்பன்ட் ஹிஸ் மவுத் அண்ட் போர்டு டவுன் தி பெயின் கில்லர். அதனால பூனையோட வாயை திறந்து அவன் கையில் இந்த பெயின் கில்லரை வாயில் ஊற்றிட்டான். பீட்டர் ஸ்ப்ராங் அ கப்புள் ஆஃப் யார்ட் இன் தி ஏர். ஸ்ப்ராங் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங், நம்ம ஸ்ப்ரிங்கை விட்டு அது அப்படியே மேலே குதிச்சு போகல, அந்த மாதிரி பீட்டர் பூனை அப்படியே குதிச்சு 2 யார்டு வந்து தள்ளி காற்றுல போகுதான். அண்ட் தென் டெலிவர்டு வார் ரூஃப். வார் ரூஃப் அப்படின்னா இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து கத்திட்டு போவாங்க. கிட்டத்தட்ட நம்ம அந்த ஆர்மி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பூனை வந்து கத்திட்டு இருக்கு. அண்ட் செட் ஆஃப் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் தி ரூம். அந்த ரூம் அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. பேங்கிங் அகைன்ஸ்ட் ஃபர்னிச்சர். அப்படியே எல்லா ஃபர்னிச்சர்லையும் அப்படியே போய் முட்டி மோதுது. அப்செட்டிங் ஃப்ளவர் பாட்ஸ் அண்ட் மேக்கிங் ஜென்ரல் கன்ஃபியூஷன். ஸோ அங்கே இருக்கும் பூஞ்சாடியெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த இடத்தையே ஒரு மாதிரி ரணக்கொடூரமாக இந்த பூனை மாற்றிக்கிட்டு வருது. நெக்ஸ்ட் ரோஸ் ஆன் ஹிஸ் ஹைண்ட் ஃபீட் அண்ட் டான்ஸ்ட் அரவுண்ட். ஸோ பின்னங்காலில் ஏஞ்சி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது அந்த பூனை. இன்ன ஃப்ரென்சி ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஃப்ரென்சி அப்படின்னா ஒரு அடக்க முடியாத சந்தோஷம், அதில் செம்மையாக அது என்ஜாய் பண்ணுது. வித் ஹிஸ் ஹெட் over his shoulder and his voice proclaiming his happiness. ஸோ அதனால வந்து பூனை கத்திக்கிட்டே பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கான். Then he went tearing around the house again, spreading chaos and distracting in his path. திருப்பி வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் களைச்சி போட்டு ஒரே சந்தோஷத்துல இந்த பூனை குதிச்சுக்கிட்டு இருக்கு. And Polly entered in time to see him throw a few double somersaults. ஸோ கரெக்டாக ஆண்ட் பாலி அந்த ரூமில் என்டர் ஆகுறாங்க. பூனை இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக ஆண்ட் பாலிக்கு முன்னாடியே அது டபுள் சம்மர்சால்ட்ஸ் அப்படின்னா பல்ட்டி அடிக்குது, ஓகேவா. பூனை அந்த ஆண்ட் பாலிக்கு முன்னாடியே பல்ட்டி அடிக்குது. டெலிவரிங்க ஃபைனல் மைட்டி ஹுர்ரே அப்படின்னா கத்துது, ஓன்னு கத்துது. அண்ட் செயில் த்ரூ தி ஓப்பன் விண்டோ கேரியிங் தி ரெஸ்ட் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் வித் ஹிம். ஜன்னல் வழியாக கூச்சு போகுது. போகும்போது அது கையில் வச்சுன்னா ஃப்ளவர் பாட்டையும் தூக்கிட்டு ஓடிடுது. தி ஓல்ட் லேடிஸ் ஷுட் பெட்ரிஃபைட்னா பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஆண்ட் பாலி என்ன பூனை இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பெட்ரிஃபைட்னா பயந்துட்டாங்க. ஸோ பயத்தோட கலந்த ஆச்சரியம் வித் அஸ்டானிஷ்மெண்ட் பியரிங் ஓவர் ஹர் கிளாஸ். ஸோ அவங்க கண்ணாடி வழியாக அவங்க பார்க்குறாங்க என்ன நடக்குது இந்த பூனைக்குன்ட்டு. டாம் லே ஆன் தி ஃப்ளோர் எக்ஸ்பைரிங் வித் லாஃபர். ஸோ வந்து டாம் வந்து தரையில் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த காட்சியை தான் ஆண்ட் பாலி பார்க்குறாங்க. இப்போ ஆண்ட் பாலி டாமை பார்த்து கேட்குறாங்க, டாம் வாட் ஆன் எர்த் எல்ஸ் தட் கேட். எயில்ஸ் அப்படின்னா இந்த பூனைக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாமை பார்த்து கேட்குறாங்க. ஐ டோன்ட் நோ ஆண்ட் gasped the boy. எனக்கு தெரியாது அப்படின்னு டாம் சொல்கிறா. வை ஐ நெவர் சி எனிதிங் லைக் இட். வாட் டிட் மேக் ஹிம் ஹேக் ஸோ. நான் ஆனால் இந்த பூனை இப்படி பிஹேவ் பண்ணி பார்த்தது இல்லையே, இப்போ ஏன் இந்த பூனை ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு ஆண்ட் கேட்குறாங்க. டிட் ஐ டோன்ட் நோ. நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்ட் போலி அப்படின்னு சொல்லிட்டு டாம் சொல்கிறா. கேட்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஸோ வென் தே ஆர் ஹேவிங் குட் டைம். ஸோ இவன் சொல்கிறான், டாம் சொல்கிறான், பூனைக்கு ஒரு சந்தோஷமான நேரம் வந்துச்சுன்னா அது இப்படிலாம் பண்ணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி டாம் ஆண்ட் கிட்ட கேட்குறான். தே டூ தே. ஓ அப்படிதான் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட் பாலி வந்து ஒரு மாதிரி கோவமா கேட்குறாங்க. தேர் வாஸ் சம்திங் இன் தி டோன் ஆஃப் தட் மேட் டாம் அப்ரிஹென்சிவ். ஓ அப்படிதான் பண்ணுமான்னு அவங்க கோவமாக கேட்கும்போது இந்த இடத்துல இப்போ டாம் பயந்துட்டான், ஓகேவா. ஸோ ஆன்ட்டியோட டோனை கேட்டவுடனே டாம் பயந்துட்டான். அப்ரிஹென்சிவ் அப்படின்னா ஐயையோ மாட்டிக்கிட்டோ ஏதோ தப்பாக நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்து பயந்துட்டான். எஸ் தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ. பட் இருந்தாலும் அவன் வந்து பயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்கிறான், ஆமாம் பூனை சந்தோஷமாக இருந்தால் அப்படி தானே பண்ணும் அப்படின்னு. யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட் போலி அவனை பார்த்து கேட்குறாங்க. எஸ் ஐ எம் அப்படின்னு வந்துட்டு டாம் வந்து ஆன்சர் பண்ணுறான்.
தி ஓல்ட் லேடி பெண்ட் டவுன் அண்ட் டுக் தி டீ ஸ்பூன் அண்ட் ஹெல்ட் இட் அவுட். அந்த ஸ்பூனை பார்த்துட்டாங்க, அது என்ன ஸ்பூனு, பெயின் கில்லரை வச்சு தானே வந்து கிராக்கு கொட்டு போட்டுட்டு இருந்தான், அந்த ஸ்பூனை தானே அந்த வாய்க்குள்ளேயும் ஊற்றிட்டான், தட் மீன்ஸ் பூனையோட வாய்க்குள்ளேயும். ஸோ அந்த ஸ்பூனை இந்த ஓல்ட் லேடி அண்ட் பாலி பார்த்துட்டாங்க. டாம் வின்ஸ்ட் அண்ட் ட்ராப்டு ஹிஸ் ஐஸ். வின்ஸ்ட் அப்படின்னா அப்படியே நெளியறான், ஓகேவா, ஐயையோ மாட்டிக்கிட்டோமேன்னு அப்படியே நெளியறான். அண்ட் ட்ராப்டு ஹிஸ் ஐஸ், அப்படியே தலை குடிஞ்சு நின்றுட்டு இருக்கான். அண்ட் பாலி ரைஸ்ட் ஹிம் பை தி யூஷுவல் ஹேண்டில். எப்படி அவனை வந்து கீழே உட்காந்துருக்கிற அவனை தூக்குறாங்க, தட் மீன்ஸ் அவன் தரையில் படுத்து உருண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் காதை பிடிச்சி தூக்குறாங்க யாரு, அண்ட் பாலி டாம. அண்ட் கிராக்டு ஹிஸ் ஹெட் சவுண்ட்லி வித் ஹர் திம்பிள். ஸோ அதனால அவன் தலையில் வந்து கொட்டுறாங்க. எதை வச்சுன்னா அவங்க கையில் ஒரு திம்பிள். ஆக்சுவலி நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுக்கு பேர் தான் திம்பிள் அப்படின்வாங்க. திம்பிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்மால் மெட்டல் ஆர் பிளாஸ்டிக் கேப் வித் க்ளோஸ்ட் எண்ட். ஸோ ப்ரொடெக்ட் தி ஃபிங்கர் அண்ட் புஷ் தி நீடல் இன் சீவிங். அதாவது துணி தைக்கும் பொழுது நம்ம விரல் அந்த ஊசி குத்தாமல் இருக்கிறதுக்காக, விரலை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சின்ன கேப் மாதிரி போடுறதா திம்பிள். ஸோ அப்போனா அவங்க ஏதோ தச்சிட்டு இருந்திருக்காங்க பக்கத்து ரூமில், அதோட வந்து அதை வச்சு அவன் தலையில் வந்து செம்மையாக கொட்டுறாங்க, ஓகேவா. யார் தலையில், டாம் தலையில் அண்ட் பாலி கொட்டுறாங்க. நவ் சார், வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் தி புவர் டம் பீஸ் சோ ஃபார். ஸோ இப்போ வந்து நீ என்ன பண்ணியிருக்க, அந்த பாவமான பூனைக்கு இதை போய் கொடுத்துருக்கிய அப்படின்னு அண்ட் பாலி டாம் கிட்ட கேட்குறாங்க. ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம் பிகாஸ் ஹீ டின் ஹாவ் எனி ஆண்ட். ஸோ நான் வந்து அவனுக்கு பாவம் பார்த்து தான் அந்த பூனைக்கு நான் கொடுத்தேன், ஏன்னா அவனுக்கு என்ன மாதிரி ஆன்ட்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டாம் சொல்கிறான். ஹேடின்ட் எனி அண்ட் யூ நம்ஸ்கல் அப்படின்ட்டு. என்னது ஆன்ட்டி இல்லையா, உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா, உனக்கு மண்டையில் வந்து மசாலாவே இல்லையா, மூளையே இல்லையா, அதுதான் வந்து நம்ஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூபிட் பர்சன், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் மணி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வாட் ஹேஸ் தட் காட் டு டூ வித் இட். ஸோ அந்த பூனைக்கு ஆன்ட்டி இல்லைன்றதுனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாம் கிட்ட வந்து அந்த ஆண்ட் பாலி கேட்குறாங்க. ஹிப்ஸ் பிகாஸ் இஃப் ஹி ஹேட் ஒன் ஷி வுட் பர்ன் ஹிம் அவுட் ஹர் செல்ஃப். ஒருவேளை அந்த பூனைக்கு அத்தை இருந்துச்சுன்னா, அந்த பூனை மட்டும் சோகமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவங்க அந்த ஆண்ட் வந்து அந்த பூனையை வறுத்து எடுத்திருப்பாங்க. she would roasted bowel out of him though any more feeling than if he was a human. கிட்டத்தட்ட பண்ற ட்ரீட்மெண்ட்ல அந்த குடலையே உருவி வெளியே போட்டிருப்பாங்க. அவன் ஹியூமன்னு கூட மறந்துட்டு, அவனுக்கு ஃபீலிங் இருக்குன்னு கூட மறந்துட்டு அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க அவனை சந்தோஷமாக்கறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து டாம் வந்து அண்ட் பாலியை சொல்லாம குத்தி காட்டுறான் அவனுக்கு நடக்கிற விஷயத்தை வச்சு. அண்ட் பாலி ஃபெல்ட் அ சடன் பெயின்ஃபுல் ரிக்ரெட் அப்படின்னா சோகமாகறாங்க. ஏன்னா அவங்க வந்து டாம்க்கு பண்ணதை தான் இப்போ அவன் பூனைக்கு பண்ணதா வந்து சொல்லி ஒரு மாதிரி குத்தி காட்டுறான். ஸோ அண்ட் பாலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பையனை நம்ம டார்ச்சர் பண்ணியிருக்கோம் போல நீ இப்போ தான் அண்ட் பாலிக்கே புரியுது. திஸ் வாஸ் புட்டிங் தி திங் இன் அ நியூ லைட். வாட் வாஸ் க்ரூயாலிட்டி டு அ கேட் மைட் பி க்ரூயாலிட்டி டு அ பாய் டூ. ஸோ ஒரு பூனைக்கு என்ன க்ரூயாலிட்டி நடந்திருந்துச்சோ, பூனைக்கு அதாவது இவன் கொடுத்து இவன் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ பூனைக்கு என்ன நடந்திருந்துச்சோ அதே தான் இந்த பையனுக்கும் நடந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்பதான் திங்க் பண்றாங்க. ஷீ பிகன் டு சாஃபன், ஷீ ஃபெல்ட் சாரி. ஸோ அதனால வந்து ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாரியே ஃபீல் பண்றாங்க. ஹர் ஐஸ் வாட்டர்ட் அ லிட்டில் அண்ட் ஷி புட் ஹர் ஹேண்ட் ஆன் டாம்ஸ் ஹெட் அண்ட் செட் ஜென்ட்லி. அவங்க கண்ணு கலங்குது. ஸோ டாம் தலையில கை வச்சு அவங்க சொல்றாங்க, ஐ வாஸ் மென்ட் ஃபார் தி பெஸ்ட் டாம் அண்ட் டாம் டிட் டூ யூ குட் அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன் நல்லதுக்காக தான் டாம் பண்ணேன், உனக்கு அது நல்லா இருக்குன்றதுனால தான் நான் உனக்கு அந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாவமாக சொல்கிறாங்க. டாம் லுக்டு அப் இன் அ ஃபேஸ் வித் ஜஸ்ட் அ ரெகனைசபிள் ட்விங்கிள் பீப்பிங் த்ரூ ஹிஸ் கிராவிட்டி. அவன் உடனே டாம் வந்து ஆன்ட்டியை பார்த்து நம்ம வந்து ரெண்டு கண்ணி அடித்து சொல்லுவோம் இல்லையா, விடுங்க ஒன்றும் பரவாயில்ல, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதான் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்து அதை பாசிட்டிவாகவே சொல்கிறான். I know you was meaning for the best auntie and so was I with பீட்டர். இட் டன் ஹிம் குட் டூ. நீங்கள் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்து பண்ணீங்களோ அதை தான் நான் இப்போ பீட்டருக்கும் பார்த்து பண்ணியிருக்கேன். பீட்டருக்கு இது கொடுத்தாதான் குட்டு அப்படின்னு. ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் அரவுண்ட் சின்ஸ். ஸோ இந்த மாதிரி அவன் சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். நீங்கள் எப்படி எனக்கு நல்லது தான் நீங்கள் இதை பார்த்து பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் நான் பீட்டர் பூனைக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆன்ட்டிக்கு இப்போ புரியுது, ஓகே சரி நாம் பண்ணுறது தான் வந்து சொல்கிறான் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இவனை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓ கோ லாங் with you Tom before you annoy me again. ஸோ எங்கேயா தூரமாக போ, திருப்பி என்னை தொல்லை பண்ணாமல் கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விடு அப்படின்னு ஆண்ட் சொல்கிறாங்க. அண்ட் யூ ட்ரை அண்ட் see if you can't be a good boy for once and you did not take any more medicine. ஸோ இப்போ நீ நல்ல பையனாக நடந்துக்கிட்ட அப்படின்னா இதுக்கு மேலே நீ ஒன்றும் மெடிசன் எடுத்துக்கலாம் வேணாம், நீ இனிமேல் உனக்கு எந்த மெடிசனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பாலி சொல்லிடுறாங்க. ஸோ ஃபைனலாக டாம் இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் முடியுது. அடுத்தது அபவுட் தி ஆத்தர் பார்ப்போம்.
ஸோ இப்போ அபவுட் தி ஆத்தர் சாம்வெல் லெஹார்னி கிளமென்ஸ் அப்படின்றவர் பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம் மார்க் ட்வைன். ஸோ நல்ல ஒரு எழுத்தாளர். இவரோட புத்தகங்கள்லாம் வந்து உலக அளவில் எப்படி வில்லியம் ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரியோ அந்த மாதிரி மார்க் ட்வைனோட புத்தகங்கள் உலக அளவில் இவருக்கு பெரிய ஃபேன் பேஸு, நிறைய பேர் வாசித்த ஒரு அறிஞர். இவர் வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட், ஆண்டர்ப்ரனர், பப்ளிஷர் அண்ட் லெக்சரர். ஸோ அமெரிக்கன் ரைட்டர், அப்போ வந்து இவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், அமெரிக்காவை சேர்ந்தவர். ரைட்டர், ஹியூமரிஸ்ட் அப்படின்னா காமெடி ஸ்கிரிப்டும் எழுதுவார். ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா சுய தொழில் செய்கிறவர். பப்ளிஷர், இவருமே புக்கு எழுதுவார், இவர் புக்கு பப்ளிஷும் பண்ணுவார். அண்ட் லெக்சரர், ஸோ காலேஜில் ப்ரொஃபஸராகவும் லெக்சரராகவும் இருக்கார். ட்வைன் வாஸ் ரைஸ்டு இன் தி ஹனிபல், முசௌரி, விச் லேட்டர் ப்ரொவைடிங் தி செட்டிங் ஃபார் ஹிஸ் நாவல். ஸோ இவர் வந்து அந்த ஹனிபல் அப்படின்ற ஊரில் யூஎஸில் வளர்றாரு. ஸோ அந்த இடமே இவருக்கு வந்து இந்த மாதிரி நாவல் எழுதுறது தூண்டினதாக சொல்லுவாங்க. ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் ஆர் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் தி டாம் சாயர் அண்ட் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் தி ஹக்கல்பெரி ஃபின். ஸோ 2 புத்தகங்கள் இவரோட ஃபேமஸ் ஒர்க்கு. ஒன் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், அதுலேருந்து நம்ம ஒரு எபிசோட் பார்த்தோம், தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர். இன்னொன்று அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கல்பெரி ஃபின் அப்படின்ற இன்னொரு புக்கும் இவரோட ஃபேமஸ் புக்ஸ். ஸோ இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அமெரிக்கன். ஸோ இவரோட பென் நேம், அதாவது புனைப்பெயர் தான் மார்க் ட்வைன் அப்படின்றது. Choose the most suitable option. Tom was disturbed because Tom ஏன் டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறான்னா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பெக்கி தாச்சர் had stopped coming to school and was an experimenter in எதில் அப்படின்னா ட்ரையிங் அவுட் நியூ மெடிசன். ஸோ இந்த கை வைத்தியம் ட்ரை பண்ணுறதெல்லாம் வந்து and வந்து was an experimenter. டாம் யூஸ்டு தி பெயின் கில்லர் டூ. ஸோ டாம் பெயின் கில்லர் எதுக்கு யூஸ் பண்ணுறான், மென் தி கிராக்ஸ் ஆன் தி சிட்டிங் ரூம் ஃப்ளோர். ஸோ பெயின் கில்லர் போட்டு அவனை க்யூர் பண்ணிப்பான்னு பார்த்தா அதை பண்ணாமல் அங்கே இருக்கும் அந்த கிராக்ஸ் வந்து சிட்டிங் ரூமோட கிராக்ஸை க்யூர் பண்ண தான் டாம் வந்து பெயின் கில்லரை யூஸ் பண்ணுறான். பீட்டர் ஸ்ப்ராங் அ கப்புள் ஆஃப் யார்ட்ஸ் இன் தி ஏர் அஸ். ஸோ எப்படின்னா ஹேட் அ டீஸ்பூன் ஆஃப் பெயின் கில்லர். ஸோ ஏன் வந்து பீட்டர் வந்து அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி பறந்து போயிடுச்சு, ஸோ பெயின் கில்லர் சாப்பிட்ட உடனே அது ஸ்ப்ரிங்கு மாதிரி பறந்து போயிடுச்சு. ஸோ ஹேட் அ டீஸ்பூன் ஆஃப் பெயின் கில்லர். Finally, Aunt Polly said to Tom that he need not take any more medicine. So finally Aunt Polly Tom கிட்ட என்ன சொல்லுவாங்க, இனிமே நீ எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த மெடிசனும் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. Identify the character or speaker of the following line. He banged against furniture, upsetting flower pots and making general havoc. இது யார் பண்றா, Peter the cat. She stood petrified with astonishment peering over her glass. இது யாரோட டயலாக், Aunt Polly. ஸோ Aunt Polly தான் பூனை பண்றதை பார்த்து அப்படியே petrified, அப்படியே பயந்துட்டாங்க வித் வந்து என்னடா இது அதிசயமா இருக்கு அப்படின்னு. தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ. இந்த டயலாக் யார் சொல்றா, டாம் சொல்றான். வாட் ஹேஸ் தட் காட் டு டூ வித் இட் அப்படின்ற டைலாக் வந்து டாம். ஓகேவா, ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம். இந்த டைலாக் சொல்றதும் டாம் தான். Based on your understanding of the story, write the answers for the following question in a sentence or two. Why did Tom lose the charm of his life? ஏன் வந்து அவன் charm of the life, அவனோட சந்தோஷமே இழந்ததா வந்து டாம் ஃபீல் பண்ணுறான்னா, friend Becky Thatcher stopped coming to school. Why did Aunt Polly try different remedies on Tom? So Aunt Polly was an incurable experimenter. அவங்க இந்த கை வைத்தியம் பண்ணுறவங்கலாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்க. Since Tom was not sad, she began to try all manners of remedy on டாம். சின்ஸ் டாம் வாஸ் சேட், ஸோ அவங்க வந்து டாம் சேடாக இருக்கிறனாலே அவங்க எல்லாத்தையும் ரெமிடிஸையும் வந்து இவன் மேலே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஹவு டிட் தி மெடிசன் டிமினிஷ்? டாம் யூஸ்டு டு போர் இட் இன் டு அ கிராக் இன் தி சிட்டிங் ரூம், தஸ் தி மெடிசன் டிமினிஷ்டு. ஸோ அதாவது அந்த மாத்திரை எப்படி காலியாகிட்டே இருக்குது அப்படின்னா இவன் வந்து அந்த ஃப்ளோரில் வந்து அதை போட்டுக்கிட்டே இருக்கான். ஓகேவா. டிட் டாம் கம்பல் பீட்டர் டு ஹேவ் தி பெயின் கில்லர்? நோ. பீட்டராக தான் வந்து டாம் கிட்ட கேட்டுச்சு, டாம் கம்பல் பண்ணிலாம் பீட்டருக்கு பெயின் கில்லர் கொடுக்கல. Why did Peter wish to taste the painkiller? Peter wished to taste the painkiller because he wanted it. Peter ஆசைப்பட்டு தான் கேட்டுச்சு. How did Aunt Polly discover the reason for Peter's absurd behavior? Aunt Polly bent down and took the teaspoon and held it out. Thus she discovered the reason for Peter's absurd behavior. ஏன்னா டீஸ்பூனில் பெயின் கில்லர் இருந்ததை அவங்க பார்த்துட்டாங்க, அதனால தான் பீட்டர் அதை சாப்பிட்டுருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் பீட்டர் இப்படி பிஹேவ் பண்ணுதுன்ட்டும் Aunt Polly கண்டுபிடிச்சிட்டாங்க. What was the reason given by Tom for giving the painkiller to the cat? ஏன் வந்து நீ பெயின் கில்லர் பூனைக்கு போய் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட் கேட்கும்பொழுது டாம் சொல்கிறான், ஏன்னா பூனைக்கு தான் ஆண்ட் இல்லைல்ல, ஸோ அதனால் நானே அந்த மெடிசனை வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து பதில் சொல்கிறான். Why did Aunt Polly's eyes water? Aunt Polly felt she has done cruelty to the boy. ஐயோ இந்த பையனுக்கு இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டோமே அப்படின்னு Aunt Polly நினைக்கிறாங்க. She began to soften and felt sorry, so her eyes watered. ஸோ அதனால் அவங்க வந்து சாரியாக ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க வந்து கண்ணில் வந்து கண்ணீர் வருது, ஐயோ நல்லது பண்ணுறோன்னு இந்த பையனை இப்படி கொடுமைப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு Aunt Polly ஃபீல் பண்ணுறாங்க. In this story, we find a lot of American slang usage of English. Complete the tabular column with standard English once has been done for you. ஓகேவா. ஸோ இங்கே நிறைய அமெரிக்கன் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம நார்மல் இங்கிலீஷில் எழுதணும். ஃபைனலி hit
apostrophe pon அப்படின்னா upon. There ain't anything mean about you. There isn't anything mean about you. Did I don't know. Did அப்படின்னா indeed I don't know. Yes apostrophe m அப்படின்னு போட்டாங்கன்னா quotationனா yes ma'am அப்படின்னு, that is I believe they do. She would a roasted bowl out of me. She would had அப்படின்றது oh go long with you. along அப்படின்றது தான் with you. ஸோ இது எல்லாமே அந்த அமெரிக்கன் டேர்ம்ல அவங்க அந்த சவுண்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஷார்ட்டாக பேசுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம ஃபுல் இங்கிலீஷில் சைடில் எழுதியிருக்கோம். ஸோ டூ யூ நோ கேட்டோடைய ஃபேக்ட் இது நம்ம புக்கில் கொடுத்துருக்குது. ஸோ பார்ப்போம். கேட் கேன் ட்ரிங்க் சீ வாட்டர். கேட்டால் கடல் தண்ணியவே குடிக்க முடியும். தி ரிஜிட் பேட்டர்ன் ஆன் தி கேட்ஸ் நோஸ் இஸ் அ யூனிக் அஸ் அ ஹியூமன் ஃபிங்கர் பிரிண்ட். நமக்கு எப்படி வந்து விரல் ரேகை இருக்கோ அந்த மாதிரி அந்த பூனையோட மூக்கில் இருக்கும் அந்த கோடுகள் வந்து எப்படி ஒருத்தவங்க விரல் ரேகை மாறுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு பூனைக்கும் அந்த மூக்கில் இருக்கும் கோடுகள் வெவ்வேறு மாதிரி இருக்குமா. கேட் கான் டேஸ்ட் ஸ்வீட் திங்ஸ். கேட்டால் ஸ்வீட் டேஸ்ட்டை வந்து உணர முடியாதான். ஓகேவா. எ ஃபீமேல் கேட் இஸ் கால்ட் அ மாலி ஆர் அ குயின். மோஸ்ட் female cat are right pawed and most male cats favor their left paws. ஸோ ஃபீமேல் கேட் வந்து ரைட் பா அதாவது அந்த ரைட் ஹேண்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுமா. மேல் கேட் வந்து லெஃப்ட் ஹேண்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுமா. மேல் கேட்ஸ் ஆர் கால் டாம்ஸ். ஓகேவா. அதனால தான் டாம் பாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது மேல் கேட்ஸ் அப்படின்னா நம்ம டாம் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகேவா. கேட் கேன் மேக் ஓவர் 100 வோக்கல் சவுண்ட்ஸ். கேட்டால் 100 சத்தத்துக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம புக்கில் கொடுத்துருக்கும். டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் கேட்டோட ஃபேக்ட்ஸ். So additional question, The Adventures of Tom Sawyer is a novel about a young boy, Tom Sawyer, growing up along Mississippi River, St. Petersburg அப்படின்ற ஊரில். What is the name of Tom's brother? Sid. Why did Beck Thatcher did not come to school? He was ill. Who were the two best friends of Tom? Joe Harper and Huck. இவங்க ரெண்டு பேரும் தான் டாமோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். What is the name of the island where Tom and his friend ran away to become pirates? ஸோ கடற்கொள்ளையர் ஆகிறதுக்கு டாமும் அவரோட ஃப்ரெண்டு ஓடின ஐலாண்ட் எது? ஜாக்சன் ஐலாண்ட். Does Aunt Polly really love Tom? Yes. What is the pen name of the author? Samuel Lehorny Clemens. ஸோ அவரோட பென் நேம் என்னது? மார்க் ட்வைன் அப்படின்றது. What is the other famous work of the author other than the Adventures of Tom Sayers? ஸோ டாம் சேயர்ஸ் தாண்டி அவர் என்ன புக் எழுதியிருக்காரு? இன்னொரு அட்வென்ச்சர் புக் எழுதியிருக்காரு. தி அட்வென்ச்சர் ஆஃப் ஹெக்கிள்பெரி ஃபின் அப்படின்ற இந்த புத்தகமும் எழுதியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா தி அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின் வாஸ் ரிட்டன் பை யார் அப்படின்னா மார்க் டவைன் ஆர் சாமுவல் லெஹார்னி கிளெமென்ஸ். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதலாம். ஸோ ஏன்னா அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சேயர்ஸ் அப்படின்னாலும் அதுவும் இந்த மாதிரி சாமுவல் இல்லை மார்க் டவைன். ஸோ இந்த மாதிரி புக்ஸை வச்சுலாம் கேட்குற கேள்விகள் பெரும்பாலும் இந்த கேள்விகள் தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் தான் நமக்கு அடிஷ்னல் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கேட்ட ஒரு கொஷின். ஓகேவா. ஸோ இந்த ப்ரோஸை வச்சு தி கேட் அண்ட் பெயின் கில்லர் அப்படின்ற ப்ரோஸ்லேருந்து கேட்ட ஒரு கொஷின். ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. காலம் ஏல கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. காலம் பியில் வந்து யார் யார் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கதை நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாதான் இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் பாலி இதில் யார்? ஆப்ஷன் 4 பாருங்கள். இன்க்யூரபிள் எக்ஸ்பிரிமெண்டர். அதாவது அந்த கை வைத்தியம் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுல அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டர். அப்போ அண்ட் பாலிக்கு வர வேண்டியது இன்க்யூரபிள் எக்ஸ்பிரிமெண்டர் அப்படின்றது. பீட்டர் யார்? பூனை. அந்த பூனை என்ன பண்ணுது? ஆப்ஷன் 1 பாருங்கள். eyeing the teaspoon greedily. ஸோ அடுத்தது டாம். ஸோ டாம்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க? வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஏன்னா டாம் தான் வந்து சோகமாக இருக்கும். ஸோ அவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஆப்ஷன் 3 பாருங்கள். பெக்கி தேட்சர். ஸோ பெக்கி தேட்சர் யார்? டாமுடைய ஃப்ரெண்டு. பட் பெக்கி தேட்சர் இப்போது ஸ்கூலுக்கு வரதில்லை. ஸ்டாப் கம்மிங் டு ஸ்கூல் பிகாஸ் ஹி வாஸ் இல். ஸோ அது வந்து ஆப்ஷன் 2. ஸோ இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ ஆப்ஷன் பி 4132 அப்படின்றது தான் இதோடைய ரைட் ஆப்ஷன். ஸோ இந்த கதை உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கேட்குற மேட்ச் தி ஃபாலோயிங்க்கு உங்களால் ஆப்ஷன்ஸை வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் தி கேட் அண்ட் தி பெயின் கில்லர் நம்ம கம்ப்ளீட்டாகவே பார்த்துட்டோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரோஸ் பார்க்கலாம்.